ஹலோ வெரி குட் மார்னிங் பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் மோகனப்பிரியா, பாலசக்தீஸ்வர், ராக்லி, சிம்ரன், ரித்திகா, அர்ச்சனா, வனிதா. வெரி குட் மார்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மேரத்தான் சீரீஸில் நம்ம கிளாஸ் 11th பயாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ டுடே ஹவு we are going to take this is நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியை பொறுத்த அளவில் எல்லா சாப்டர்ஸையும் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய மைண்ட் மேப்ஸ் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சில பேருக்கு நீங்கள் யோசிக்கலாம், மேம் மைண்ட் மேப்ஸ் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அங்கங்கே டவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே. ஸோ what I want you all to do is பசங்களா, நீங்கள் என்னோட சேர்ந்து ஒவ்வொரு செஷன்லையுமே what I'm going to do is மைண்ட் மேப்ஸ் இருக்க போகுது டெஃபினட்டாக. பட் அந்த மைண்ட் மேப்ஸில் ஒவ்வொரு கேட்டகரிலையும் I'm going to take up every single point from your textbook and explain to you every single process. சரியா? ஸோ இன்கேஸ் எங்கேயாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, மேம் இது கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே you can ask me the question and I can give you the answer. Okay, so clear cut நம்ம ஒவ்வொரு சாப்டரையுமே we are going to take it like that and we are going to go. Now entire நம்ம 11th standard biology அப்படின்னு பார்க்கும்போது we have total எல்லா யூனிட்ஸையும் one by one we are going to take பசங்களா. So in between I'm going to give you breaks, I'm going to give you a little bit of breathing space also. So we are going to take this as our final revision. Okay, so இதுக்கப்புறமா நீங்கள் 11th biologyல உட்காந்து படிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. That is what we are going to target. Is that okay? Everybody? Yes, I understand Shivakumar, I understand everybody. So நம்ம ஒவ்வொரு சாப்டருக்குமே roughly 15 minutes to 20 minutes குள்ளே we are going to revise the entire content because entire 11th biologyல ஒவ்வொரு சாப்டரையுமே நான் நாள் பூரா சொல்லி கொடுக்கலாம். ஒவ்வொரு சாப்டர்லையுமே அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தையும் நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு சாப்டரையுமே எடுப்பேன். ஓகே, ஸோ அதனால ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் டூ மச் ஆன் அன்வான்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு வேஸ்ட் டைம் இன் too much of unwanted explanation or unwanted இது எதுவுமே இருக்க போகிறதில்ல. we are only going to stick to our content and we are only going to revise as and when the chapters are going to move. Now one thing I want from all of you, எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் யூ ஆல் இஸ் யுவர் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். இன்னும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஓடி போய் உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு உட்காருங்க. ஒவ்வொரு சாப்டரையுமே ஆஸ் ஐ ஆம் ரிவைசிங் ப்ளீஸ் கோ த்ரூ த textbook, okay, because sometimes there are certain, okay, I will எல்லா examples எல்லா diagramsயுமே நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி விட தான் போகிறேன். பட் as I am explaining நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கும்போது அந்த விஷுவல் மெமரி will be very useful for you because நம்ம நீட் எக்ஸாமில் அப்படியே வேர்ட் டு வேர்ட் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே டெக்ஸ்ட் புக்லேருந்து வரும். ஓகே, ஸோ எஸ், if you have Xylem material, very good, you can use the Xylem material also, but in case you don't have Xylem material also, please utilize your textbook. Clear everybody? அதை விட சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணலாம் ராகேஷ், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். ஓகே, கிளியர் எவ்ரிபடி? ஸோ நம்ம ஃபைனல் மேரத்தான் அப்படின்னு சொல்லும்போது சும்மா அன்வான்டாக மேரத்தான்னா என்ன, ஆரம்பித்து ஓடி முடிக்கணும், அதுதான் நம்மளோட குறிக்கோள் இல்லையா? ஸோ we should not be wasting time in too much of unwanted conversation, but that's what I am going to start here. நீங்கள் even before starting please bring your NCERT. That is my sincere request. So as I am revising, நீங்கள் NCERT you can revise along. சரியா? தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ பசங்களா. நம்ம மேரத்தான் ஸ்கெடியூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி டே 3ல் இருக்கோம். we are doing our entire class 11th biology. நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி 2 மேரத்தான்ஸ் முடிஞ்சாச்சு. உங்களோட டைமில் as in when you're revising, please go and visit those marathons as well. So as in when you're revising, நம்ம entire marathon will be very useful for you பசங்களா. சரியா? So coming days also ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி கிளாஸ் 12 அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி பண்ண போகிறோம். அண்ட் தென் கடைசியாக we are going to have our physical chemistry class also.
ஓகே ஸோ இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரிபடி லெட்ஸ் ஜாயின் த கிளாஸ் அண்ட் லெட்ஸ் மேக் திஸ் ஹேப்பன் பசங்களா. சரியா? ஸோ என்டையராக ப்ளீஸ் பி வித் மீ டில் த எண்ட் பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு மேக் ஷியோர் தட் எவ்ரி சாப்டர் அண்ட் எவ்ரி நூக் இன் கார்னர் ஆஃப் யூர் டெக்ஸ்ட் புக் இஸ் கவர்ட். இதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்து டெக்ஸ்ட் புக் இன்னொரு தடவை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் இட் டுடே. சரியா? Done everybody? Okay, so class 12th நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, இப்போ தான் வந்து நீங்கள் class 12th என்டர் ஆகிறீங்க அப்படின்னா நம்ம Xylemல we have your tuition classes பசங்களா. ஸோ நீங்கள் class 12th படிச்சுட்டே நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீட்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் உள்ள ப்ரிப்பரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் காலையில் 11 மணிக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் 12th போகிறவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப் டு 100% ஸ்காலர்ஷிப் வந்து இஸ் பாசிபிள் பசங்களா. So please register for the test and write the test. Okay, so I'm not going to waste too much of time. In the class முடிஞ்ச உடனே once the marathon is over I will upload the notes into the WhatsApp group. Okay, so நம்ம டீம் வந்து உடனே ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. You can utilize these notes for your preparation and revision. சரியா? So shall we start off பசங்களா? Shall we start off today? ஸோ இன்னும் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே என் சேட் பாக்ஸ் பிரகாசமாக இருக்குது. தட் இஸ் தி எனர்ஜி ஐ ஆம் லுக்கிங் ஃபார் பசங்களா. ஸோ காலையில் நம்ம எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங் டுடே வாட் ஆர் வி டூயிங்? வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பயாலஜி. பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு ஸ்டார்ட் த டே வித் அ வெரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அவர் டைம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கடன் ரிவைஸ் ஆல் class 11 biology. We are going to finish and இன்னைக்கு end of day வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம class 11th biologyல எங்கேருந்து எது கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு செம்ம கான்ஃபிடென்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, and NEET 2025 is ours. What do you say பசங்களா? Yes, so let's throw some stars, let's make a happy affirmation, positive affirmation in the morning and let's start. Okay, yes, so let's crack NEET, let's do it this year. Okay பசங்களா? Everyone, super energy. Yes, NEET 2025 is mine. We are going to do it. That's it. Very good, very, very positive, very, very amazing vibes pasangla. Let's start off. Okay, so first thing, nammaloda class 11th biology பொறுத்த வரைக்கும் we have the first unit which is diversity. So diversity unit la வந்து what do we have? First chapter is living world. Second chapter is biological classification and then plant kingdom, animal kingdom. So இந்த 4 chapters தான் first unitல இருக்க போகுது. ஓகே, ஸோ அதில் வந்து first chapter living world. So living worldக்கு மேக்ஸிமம் போனால் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நம்ம எடுக்கவே கூடாது பிகாஸ் இட்ஸ் சச் அன் ஈஸி சாப்டர் பட் எட் வெரி வெரி ஸ்கோரிங். ரொம்ப 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 நிறைய பசங்க வந்து யூஸ்வலாக இது இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் இதிலிருந்து டெஃபினட்டாக 1 or 2 questions we can expect from this particular chapter. So it's very very scoring also. So if you look at living world பசங்களா, first thing you have an introduction as to நம்ம living world what kind of biodiversity we are seeing. So இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்குது நம்ம எர்த்தில். கிட்டத்தட்ட 1.7 to 1.8 million ஸ்பீஷீஸ். இது அப்படியே கூட நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ சின்ஸ் ஐ ஆம் டூயிங் ரிவிஷன் இன் நீட் பர்ஸ்பெக்டிவ் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டெல் யூ எங்கெங்கெல்லாம் நீட் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத. ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். ஓகே, ஸோ இந்த 1.7 to 1.8 million அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே மைட் ஆஸ்க் யூ இன் தி ஆப்ஷன்ஸ் பில்லியன். So million is the correct option there that you have to choose. So please look at the detail. Okay, so then இத்தனை ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஸ்பீஷீஸையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம எல்லாரையும் வந்து we have to group and make sure that we are understanding every organism இல்லையா. Now if you look at India, one of the 12 mega diversity countries-ல இதுவும் ஒன்று. ஸோ இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்பீஷீஸ் இருக்குது. We have a lot of என்ன சொல்கிறது யுனிக்கான ஸ்பீஷீஸ் ஆல்சோ ஆர் தேர் இன் அவர் இது. ஸோ ஆல் திஸ் வந்து இஸ் present in India also. ஸோ இவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அனிமலையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அனிமல், ஒவ்வொரு பிளான்ட், ஒவ்வொரு ஸ்பீஷீஸையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு பேர் வைக்கணும், அதை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ கிளியர் கட்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் லீட் டு சம் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட்
அதோடைய லோக்கல் நேம்ஸ் இப்போ வந்து எனி கைண்ட் ஆஃப் காய்கறி யூ டேக் ஆர் ஃப்ரூட் யூ டேக், நம்ம ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்வோம், இன்னொரு ஊரில் இன்னொரு பேர் சொல்வோம். நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், இதே இது கன்னடா, தெலுங்கு, மராட்டி, ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஸ்பானிஷ், எனி வேர்ல்ட் வைட் யூ லுக் அட் எனி லாங்குவேஜ், இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை பற்றி படிக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோன்னா இட் வில் காஸ் கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கு தான் நமக்கு கிளியர் கட்டான ஒரு கிளாசிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கானிசம்ஸை நம்ம டிவைட் பண்ணி படிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு கிளாசிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தட் சாப்டர். நவ் இஃப் யூ கம் டு டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமினா என்ன? ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, டக்குன்னு பார்த்த உடனே எப்படி இருக்குது, ஓகே, அது வந்து ஆரேஞ்சில் இருக்கா, ரெட்டில் இருக்கா, க்ரீனில் இருக்கா, பார்க்க எப்படி இருக்குது, உருண்டையாக இருக்கா, தக்கையாக இருக்கா, இல்லை வழுவழுன்னு இருக்கா, இல்லை சொரன்னு இருக்கா, வாட் எவர் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்த்த உடனே தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணுறது. தென் ஆஃப்டர் தட் வாட் யூ ஹேவ் டு டூ, இதுக்கு வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அப்போ இது இந்த குரூப்பில் வருமா அந்த குரூப்பில் வருமாங்கிறத கரெக்டாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி நம்ம அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வாட் வி கால் ஆஸ் taxonomy. Okay, so father of taxonomy yaru? Carolus Linnaeus. So that is very important. Father of taxonomy is Carolus Linnaeus. So in the Linnaeus வந்து என்ன பண்ணாருன்னா இந்த என்டையர் அனிமல்ஸ் இவ்வளோ மில்லியன் ஸ்பீஷீஸை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம படிக்க முடியாது இல்லையா. ஸோ ரேதர் நம்ம அந்த குரூப்ஸில் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ். ஸோ அதுக்காக வேண்டி தான் ஹீ கிரியேட்டட் திஸ் taxonomy. So when you look at systematics, okay, இதுவும் லினியஸ் தான் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. நான் இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீட்லேயே வந்து வீணோ நம்ம ஸ்டடி டேபிள் வந்து அப்படியே ஒரு குப்பமேடு மாதிரி இருந்தாலும் எந்த டெக்ஸ்ட் புக் எங்கே இருக்குது, எந்த நோட்ஸ் எங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. பட் ஆனால் ஒரு லைப்ரரிக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு லைப்ரரியில் வந்து நம்ம ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எதை எங்கேருந்து இருக்கிறதுங்கிற ஐடியா நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால வந்து when you look at the systematics, அதில் ஒரு இவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஓகே, நாட் ஜஸ்ட் அதுக்கு பேர் வைக்கிறோம், அதை கிளாஸிஃபை பண்ணுறோங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இவல்யூஷனரியாக அவங்க யாரோட கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் பிக்சரும் நமக்கு சிஸ்டமேட்டிக்ஸில் வருது. ஓகே, ஸோ அலாங் வித் ஆல் த கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ், we also have evolutionary relationships that is calculated in the systematics part of the study. Clear everybody? Now moving on to the binomial nomenclature. So binomial nomenclature ku na always kudukra example vandu is Shuthi. ஓகே, ஸோ ஸ்ருதிங்கிறது வந்து சச் அ காமன் நேம். ஐ எம் பிரிட்டி ஷியர் இன்னைக்கு கிளாஸ்லேயே வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக ஒன் ஸ்ருதி வில் பி தேர் சம்வேர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ருதிங்கிற பேரை வந்து நான் சும்மா ஸ்ருதின்னு சொன்னால் ஒரே ஒரு 3 பேர் 5 பேர் சேர்ந்துமே எனக்கு திரும்புவாங்க இல்லையா. ஸோ இன்ஸ்டெட் வாட் டு ஐ டூ, இப்போ என் சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கூலில் ஆல்வேஸ் ஸ்ருதினா தெல் வில் பி ஒன் ஸ்ருதி ஸ்ரீதர் who is me, அப்புறமா there will be one Shruti Prakash, one Shruti Ravi, somebody and all will be there. Okay, so ஆல்வேஸ் வாட் டு வி டூ, நம்ம வந்து பேரை வந்து ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பேர் திரும்புவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக ஸ்ருதி ஸ்ரீதர் அப்படின்னு சொன்னால் தான் நான் வருவேன். ஸ்ருதி பிரகாஷ்னால் வேறு யாராவது வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தேர் வில் பி சம்படி லைக் திஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நீ யார் பாக்டீரியா யார் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ வெரி ஜெனரிக் நேம் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக அந்த நேமுக்கு நம்ம 2 பேராக வச்சுருப்போம். ஓகே everyone, so any Shruti in class today? If you are there, then you understand what I am saying. Yes or no? Yes. So binomial nomenclature வந்து is giving 2 names to a particular species. So அதில் வந்து first name is what is going to be the genus. Okay, அந்த genus எப்போவுமே நம்ம capital letterல தான் first start பண்ணுவோம். That will be written first. அதுக்கப்புறமா next வர பேர் என்ன, it is the specific epithet. அது வந்து small letterல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த entire name வந்து 2 பேருமே is going to start from a Latin origin. So அந்த Latin origin respect பண்ணுறதுக்காக வேண்டி we will italicize if we print and underline if
handwritten. Okay, and இது வந்து ரொம்ப சிம்பிளான MCQல வரும் பசங்களா. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம binomial nomenclature பொறுத்த அளவில் எது வந்து correct அப்படின்னு கேட்பாங்க. So simply you just have to look out for italicized or underlined and followed by capital letter for the genus, small letter for the species. That is mandatory. Now since உங்களோடது வந்து is a objective paperங்கிறதுனால handwritten ஓட கான்செப்ட் கிடையாது, இட்டாலிசைஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா when you choose the correct answer. Got it everyone? Is it clear? Yes. So நம்ம ICZன்னு வச்சு தான் நம்ம zoological or animalsக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறோம். இதே ICBNல தான் வந்து we are going to follow for the botanical names or for the plants. Clear everybody? Is it clear? So ஒவ்வொரு ஆர்கானிசம்க்குமே 2 பேர் இருக்கும், which is a genus and a species. Okay, I am still surprised. இது வரைக்கும் ஒரு ஸ்ருதி வரலையா கிளாஸ்ல அப்படின்ட்டு, பட் நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் அடுத்த பேட்ச்ல கண்டிப்பா ஸ்ருதி வருவாங்கன்னு நினைக்கிறேன். we'll see. Okay, right. So this is the nomenclature part of it. Now coming to the taxonomic categories பசங்களா. அதாவது டாக்ஸா அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. ஓகே, நான் இந்த டாக்ஸாங்கிற கேட்டகரிக்கு ரேங்க் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ என்ன ரேங்க்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப். நவ் இஃப் யூ சி பசங்களா, I always teach you in the mnemonic, King Peter came over from Great Spain. சரியா? ஸோ கிங் கிங்டம், Peter phylum or plants ன்னு வரப்ப division, came na class, order, over, family from great, genus and ஸ்பெயினுக்கு species. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபேமிலிக்கும் கிளாஸுக்கும் நடுவில் யார் வருவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டக்குன்னு ஃபேமிலிக்கும் கிளாஸுக்கும்னா நமக்கு தெரியாது. ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு நிமானிக் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக யூ கேன் ஆன்சர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் வில் கம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேங்க்ஸ். நவ் when I look at taxa, டாக்ஸாங்கிறது இஸ் அ கேட்டகரி. அந்த கேட்டகரி வந்து ஒரு கிங்டமாக இருக்கலாம், ஒரு ஸ்பீஷீஸாக இருக்கலாம், ஒரு ஜீனஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். இட் இஸ் ஸ்டில் அ கேட்டகரி. ஸோ எனி கேட்டகரி இஸ் கால்ட் அஸ் அ டாக்ஸா. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் தேர் வில் பி கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் இது வந்து சேம் லெவலில் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கா, சேம் டாக்ஸானா டிஃப்ரெண்ட் டாக்ஸானா அப்படின்னு. ஸோ இஃப் யூ சி ஒரே கேட்டகரி அப்படின்னா, இப்போ லெட்ஸே டாக், கேட், லயன், டைகர் எல்லாமே வேறு வேறு ஸ்பீஷீஸ். ஓகே, பட் கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீஷீஸாக, ஜீனஸாக, ஃபேமிலியாக, யாருக்கு கீழே யார் வராங்க அப்படிங்கிறதா நம்ம ரேங்கிங்கில் போடக்கூடிய கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ சி அனிமேலியா, அது வந்து ஒரு கேட்டகரி, ஒரு டாக்ஸா, தட் இஸ் அ கிங்டம். ஓகே, now if I say mammalia, that is a class, that is also a taxa. Okay. Oh, finally one Shruti is there. Very nice. Super Shruti. So adnala Shruti will understand binomial nomenclature. I hope you all understood taxonomy pasangla. So taxonomy la nama taxaங்கிறது category, rank la வந்து you remember this King Peter came over from Great Spain. In the order based பண்ண ரொம்ப simple question, or even very directly they'll ask you correct ஆன hierarchical order எது. You will have to answer it. Understood? Clear everyone? ஓகே, இங்கே வந்து மேங்கோக்கான எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். பட் இன் யோர் டெக்ஸ்ட் புக் ப்ளீஸ் சி திஸ் பர்டிகுலர் டேபிள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் ஹேவ் அப்பியர்ட் ஃப்ரம் திஸ் டேபிள். ஸோ ப்ளீஸ் லேர்ன் திஸ் டேபிள் பை ஹார்ட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக தே வில் ஆஸ்க் யூ மேஞ்சிஃபெராங்கிற ஜீனஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்குது. சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கூட வி ஹவ் சீன் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ கிளியர்லி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த 4 ஸ்பீஷீஸோடைய காமன் நேம்ஸ் என்ன, பயாலஜிக்கல் நேம்ஸ் என்ன, எந்த ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி எல்லாமே ஹேஸ் டு பி கிளியர். அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? Now any questions in this chapter you all have? That's all. Living world is over. Nothing specific in living world. அவ்வளோதான். Now one important question with respect to living world is in the specific characters வந்து or common characters வந்து எப்படி increase ஆகும் decrease ஆகும். Now if you see இனம், species is இனம். ஓகே, ஸோ நம்ம மனுஷ இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வால் இருக்குது, குரங்கு, அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் யாராக இருந்தாலும் கடைசியில் மனுஷன்தான். ஸோ அதுவே பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் வந்து கண்டிப்பாக நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது வந்து இப்போ நாம் வந்து we are an Indian species. Now let's look at some other Australian species or African species or American species who is still a human being. We still have common characteristics இல்லையா? ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் தான் நிறைய
காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கரெக்ட்? now if you see ஒரு மனுஷனுக்கும் ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது? காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதே ஒரு மனுஷனுக்கும் ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் பொதுவாக சொல்லலாம் நம்ம ரெண்டு பேருமே ஒரு ஹெட்டரோட்ராஃபிக் நியூட்ரிஷனை நம்பி இருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு பேருமே அனிமல்ஸ் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லலாமே தவிர, ஸோ ஒரு கிங்டம் அனிமேலியாவில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கலாங்கிறத சொல்லலாமே தவிர காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ரேங்க்குக்கு கீழே போக போக ஸ்பீஷீஸில் தான் ஜாஸ்தி. ஓகே, பொதுவான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மேலே போக போக தான் ஜாஸ்தி. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு மனுஷனுக்கும் பொதுவாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா நிறையா இருக்குது. பட் ஆனால் காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு நிறையா இருக்கும். தட்ஸ் வாட் we're intending to say here. Understood? கிளியர் பசங்களா? ஸோ ஸ்பீஷீஸில் தான் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கிங்டமில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, எஸ் சிவகுமார், டெஃபினெட்லி. பிகாஸ் நான் எல்லா என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் தான் இங்கே ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் ஹியர் பசங்களா? எனிபடி? லிவிங் வேர்ல்ட் இஸ் ஓவர். எனி கொஸ்டின்ஸ் இன் லிவிங் வேர்ல்ட்? அடுத்த சாப்டர் போகலாமா? See, living world we hardly took 10 minutes, I think, not more than that. Okay, so do you all have your NCERT with you? Have you all seen it? Kavi Arasan, ICZN ICBN la வந்து off வரும். So international classification of இது international இது of zoological nomenclature, correct தான். So off varum, that's not a problem. Okay, clear? Okay pasangla, shall we move on to the next? Any questions here? I'm just going to give you all 2 minutes and then I'm going to continue. Yes? Okay. Okay, so adhe madri please remember ICBN ICZN oda full form. So International Code of Zoological Nomenclature, International Code of Botanical Nomenclature, adha ICBN ICZN. Okay, done. Adha vandu nyabagam vechukonga. Adha thavara I think you're all sorted in this particular chapter, right? Okay, so living world is done. Living world is a tick. Yes, அருணாத்ரிஷா கண்டிப்பாக வரும் டேபிள்லேருந்து. இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. கடைசியில் இருக்கும் உங்கள் என்சிஆர்டியில் அந்த ஆரஞ்ச் கலர் டப்பாவை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஈவன் ஆஃப்டர் டுடேஸ் கிளாஸ் ப்ளீஸ் கோ அண்ட் ரிவைஸ் தட் பர்டிகுலர் டேபிள். வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லிவிங் வேர்ல்ட்லேருந்து 2 questions வருது அப்படின்னா ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக இதுவாக இருக்கும். There is almost 50% probability you will get this question. Taxonomy very very important. Binomial nomenclature very very important. Okay, all right, Rakesh, definitely even check out our PYQ videos. அதிலையுமே எப்படி கெஸ் பண்ணணும், எலிமினேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஒன்ஸ் ஐம் டன் வித் ஆல் த மேரத்தான் ஐல் கிவ் யூ சம் டிப்ஸ் இன் எப்படி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? Yes, Simran, once the class is over, the PDF will be uploaded in our WhatsApp group. So definitely go and join our WhatsApp group if still நீங்கள் join பண்ணிக்கல அப்படின்னா. சரியா? Alright, so living world is done pasangla. Let's move on to the next chapter. Next chapter is biological classification. Okay, so now biological classification பொறுத்தளவுல firstly you have a introduction paragraph in your NCERT. Okay, I hope you all are following the NCERT with me. I'm repeating pasangla, anybody new in class please go and bring your NCERT because na revise panna neenga NCERT side la paathite irundinga appadina it's going to be very 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 useful for all of you. Okay, so let me start with biological classification. Mudichadukku apparama I'm going to open for any questions that you all may have. Seriya? Alright, so first thing நமக்கு ஏன் கிளாசிஃபிகேஷன் வேணும் இல்லை எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் நம்ம லிவிங் வேர்ல்டில் பார்த்த மாதிரி தான். இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் டைப்பில் வந்து இது பிளான்ட்,
இது அனிமல் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து பாக்டீரியாவை பற்றி பேசலை, ஆட்டோட்ராஃபிக் ஹெட்ரோட்ராஃபிக், வெறும் அந்த நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி தே ப்ரொடியூஸ் ஃபுட், தே டோன்ட் ப்ரொடியூஸ் ஃபுட்டுங்கிறத வச்சு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான இது கொடுத்தாங்க, 3 சிஸ்டம் அப்படின்னு, 3 கிங்டம்னு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க, பாக்டீரியாலே வந்து நமக்கு யூகேரியாட்ஸ் இருக்குது, ப்ரோகேரியாட்ஸ் இருக்குது, இதை பிரிக்கிறதுக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் 4 கிங்டமில் வந்து நமக்கு மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமேலியான்னு இருந்தது. அப்புறமா தான் 5 கிங்டம், அதாவது விட்டாக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் தான் வந்து ஃபைனலி we came to the conclusion that இல்லை, ஃபங்கைக்கும் ஒரு தனியான ஒரு குரூப் வேணும் அப்படின்னு வச்சுட்டு தான் நம்ம வந்து ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் பாக்டீரியா, தென் ஃபங்கை, தென் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற 5 ஒரு கிளாசிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிது. சரியா? now you will have one table in your NCERT. ஓகே, ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் அதை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், என்ன வித்தியாசங்கள் அவங்களுக்கு நடுவில், உதாரணத்துக்கு செல் டைப் என்ன, செல் வால் என்ன, ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் லைக் செல் வாலில் ஃபங்கையில் என்ன இருக்குது, இந்த ஒரு டேபிள் படித்தாலே யூ கேன் சே கைட்டுன்னு இருக்குது. நான் இது வந்து வெரி காமன் கொஸ்டின், பட் ஐம் சேயிங் ஜென்ரலாக. ஓகே, இப்போ அதே வந்து ஹெட்ரோட்ராஃபிக்கான ஹோலோசோயிக்கான நியூட்ரிஷன் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அனிமேலியாட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த டேபிளில் வந்து படிச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சரியா பசங்களா? Then based on a lot of these features we've gotten the full 5 kingdoms, which is Monera, Protista, Fungi, Plantae and Animalia. அவ்வளவுதான் chapter A. Okay, so if you look into the first category, which is Monera வந்து mainly looks at bacteria. Bacteria means prokaryotic ஆன organisms. So இந்த prokaryotic ஆன bacteria வந்து you can find them everywhere. So ubiquitous அப்படின்னா எல்லா இடத்துலையும் எந்நேரமும் நம்ம பார்க்கக்கூடிய இது, அதாவது நம்ம காற்றுல இப்போ நம்ம பார்க்குறோன்னா நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர நம்ம பேசுகிறோம், வாயிலேருந்து கை தொடுறோம், டேபிள் மேலே, சேர் மேலே, சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, சாயில், எல்லா இடத்துலையுமே we find மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லையா? ஸோ திஸ் பாக்டீரியா ஆர் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். அதே போல் வந்து ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காக்கஸ், அதாவது ரவுண்ட் டைப்பு, பேசிலஸ்னா ராட் மாதிரி, விப்ரியோனா காமா மாதிரி, இல்லை ஸ்பிரிலம்னா பெரிய ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஷேப்ஸ்லேயும் சைஸ்லேயும் இந்த பாக்டீரியா அவைலபிள் இன் அவர் அட்மாஸ்பியர் இல்லையா? அண்ட் இவங்களோட செல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் பிஹேவியரில் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அவங்க. ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபோட்டோட்ராஃபிக், அதாவது தானே ஃபுட் ப்ரொடியூஸ் வழங்கக்கூடிய, அண்ட் ஆல்சோ கீமோசிந்தட்டிக்கான ஆட்டோட்ராஃப். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக், கீமோசிந்தட்டிக் ரெண்டு பேருமே ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா இல்லை கெமிக்கல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியாங்கிறத we can definitely see. அதை தவிர நிறைய ஹெட்ரோட்ராஃபிக்கான பாக்டீரியா ஆர் ஆல்சோ present. ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தெம் வில் கம் அண்டர் Monera. Now based on செல் வால் நம்ம அவங்கள கிராம் பாசிட்டிவ் இல்லை கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ சி நம்ம ஸ்டெய்னிங் மெத்தட்ஸ்லாம் when you work, if you happen to work with microorganisms, you will know that நம்ம அதை ஸ்டெயின் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது அவங்க கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா. ஸோ யூஸ்வலாக பேத்தஜெனிக்காக இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே கிராம் நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விஷுவலாகவே we can see. ஸோ அவங்களோட செல் வாலோட டிஃப்ரென்சியேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து திக்கான பெப்டிடோகிளைக்கன் இருக்கா, இல்லை ஒரு தின் பெப்டிடோகிளைக்கன் ப்ளஸ் ஒரு அவுட்டர் மெம்பரேன் இருக்காங்கிறது தான் அவங்களுடைய டிஃப்ரென்சியேஷனாக இருக்குது. ஓகே, அது தவிர when you look at the reproduction in bacteria, completely நமக்கு வந்து பைனரி ஃபிஷன், அதாவது அப்படியே ஒரு பாக்டீரியா ரெண்டாக பிரிஞ்சு டாக்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகிறாங்க. அப்படி இல்லைன்னா எண்டோஸ்போர் ஃபார்மேஷன், they form spores in between, favorable conditions வரும்போது they will germinate. அதே மாதிரி recombination through all these kind of conjugation, transduction அந்த மாதிரியான processes மூலமாவும் they can reproduce. Okay, so all of these people are under the bacteria. Now bacteria நம்ம எப்படி classify பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் majorly it is archaebacteria and eubacteria. Okay, I'm going to write it here, eubacteria. இதுதான் வந்து மேஜரான கிளாசிஃபிகேஷன், ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ஸோ ஆர்கிபாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ப்ரிமிட்டிவ்,
அண்ட் அவங்க எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனில் வாழ்வாங்க. எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், ஓகே, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், சால்ட்டியான இது ஹை சால்ட் ஸ்ப்ரிங்ஸில், அப்படி இல்லைன்னா வந்து டெம்பரேச்சரில் மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியான மித்தானோஜென்ஸ் எல்லாமே வந்து வில் பி ஆர்கி பாக்டீரியா கிளாசிஃபிகேஷனில் வருவாங்க. ஸோ ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சால்ட் டாலரேட்டிங்கான ஹாலோ இதுனா சால்ட்டி ஏரியாஸில் ஃபைண்ட் பண்ணுற பாக்டீரியா. இதே வந்து தெர்மோ அசிடோஃபில்ஸ் வேர் there is extreme temperature, extreme acidity அங்கேயும் இருக்கலாம். Methanogens are anaerobic. Now cow-ஓட டங்ல any kind of cattle, rumen-உடைய intestines வந்து we can find these kind of methanogens. They are anaerobic bacteria. So இது எல்லாமே comes under archaebacteria அப்படிங்கிற ஒரு full group. அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இவங்களோட செல் வால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்க்கு they are able to adapt themselves. சரியா பசங்களா? Is it clear? And then coming to the eubacteria. Now actually speaking, நம்ம eubacteriaவை எப்படி classify பண்ணலாம் அப்படின்னா we have cyanobacteria. Okay, so we have the cyanobacteria, CB ன்னு போடுறேன். And then we have the chemosynthetic ஆன bacteria. Okay, chemosynthetic, and we also have the heterotrophic. எல்லாருமே வந்து will come under the eubacteria அப்படிங்கிற ஒரு umbrella. Now if you look at specific eubacteria, அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா sometimes they might have a flagella, sometimes they may not. Now if you look at cyanobacteria, அவங்களுக்கு chlorophyll is present. So on the chlorophyll vechchu they are able to photosynthesize and make food on their own. Okay, now they can be colonial or they can be filamentous, they can be they are unicellular, but you can have colonial or filamentous freshwater alladhu marine eppadi vena vandu you can find these cyanobacteria. Okay, now if you see ivanga vandu they sometimes have heterocytes, they fix nitrogen, so they can live with other people also, they can be free living also. All kinds of cyanobacteria also we are seeing. Now examples of cyanobacteria, if you ask me, nostoc and anabena, very common examples. Now if you look at chemosynthetic, நம்ம photosynthesis மூலமா அத வந்து food வந்து produce பண்றதுக்கு பதிலா inorganic substances, nitrogen, nitrates, ammonia, அந்த மாதிரியான substances break down பண்ணி அதிலிருந்து நம்ம energy derive பண்ணோம் அப்படின்னு சொன்னா then that comes under chemosynthetic. So mainly வந்து for recycling any of the recycling nutrients, this is very very important. Okay, so இந்த chemosynthetic bacteria தான் அதில் வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட்டிங்காக இருப்பாங்க. ஹெட்டரோட்ராஃபிக் அப்படின்னா நார்மல், அதாவது வந்து இம்பார்ட்டன்ட் டீகம்போசர்ஸில் வருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பால்லேருந்து தயிர் பண்ணுற பாக்டீரியாவிலேருந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுற பாக்டீரியாவிலேருந்து எல்லாருமே வந்து கேன் பி ஹெட்டரோட்ராஃபிக், இன்க்ளூடிங் ஆல் த பேத்தஜன்ஸ். எல்லா பேத்தஜன்ஸுமே நம்மக்கிட்டேருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணி நமக்கு ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு போகிறாங்க, ரைட்? ஸோ தட் எல்லாருமே வந்து will come under this heterotrophic ஆன bacteria. Understood பசங்களா? Is it clear? Now bacteriaல there will be one important bold ஆன ஒரு statement in your textbook. If you open and see mycoplasma அப்படின்றத bold பண்ணியிருப்பாங்க. Okay, please look at your NCERT as I am revising பசங்களா. So இந்த mycoplasma வந்து they are the smallest living cells. They can survive without oxygen and அவங்களுக்கு செல் வால் கிடையாது. இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீட்டில் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ செல் வால் கிடையாது, இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் செல்ஸ் வந்து மைக்கோபிளாஸ்மா, அண்ட் ஆக்சிஜன் இல்லாமல் கூட அவங்க வாழ்வாங்க. அண்டர்ஸ்டுட்? கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? நோ டவுட் so far? Okay, so let's move on to the next category, which is kingdom protista. Any doubts in kingdom monera? You can continue to protista, everyone. Okay, so when I look at kingdom protista, mycoplasma is infectious nu kadayadu. They can be pathogens also, but mycoplasma oda in the 3 points very important, remember it. Okay, that's all about your monera. So now monera la ella prokaryotic organisms vandache appadina அதே யூனிசெல்யூலர், பட் யூனிசெல்யூலர்லேயே வந்து we have யூகேரியாட்டிக்கான ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ப்ரோட்டிஸ்டாக்குள்ளே வச்சுருப்போம். சரியா? நான் இங்கே வந்து இந்த ப்ரோட்டிஸ்டாக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலி தே ஆர் அக்வாட்டிக், எல்லாருமே ப்ரைமரிலி அக்வாட்டிக் தான். நான் இஃப் யூ சி இங்கே வந்து they are the link between அந்த prokaryotes and
இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய மல்டி செல்லுலர் இவங்களுக்குள்ளே இருக்கிற லிங்க் வந்து இந்த புரோட்டிஸ்டா. சில பேருக்கு வந்து ஃப்ளாஜெல்லா இருக்குது, அவங்க வந்து சில பேர் வந்து மோட்டைலாக இருக்க மாட்டாங்க, they are sessile. Some people have flagella, some people don't. So like I told you, some people reproduce asexually, some people reproduce sexually. So இந்த மாதிரி எக்கச்சக்கமான classifications are there. So flagella இருக்கலாம், cilia இருக்கலாம், pseudopodia இருக்கலாம். So movementக்கும் different varieties are there. So இந்த ஒரு kingdom protista further we can divide as chrysophytes, dinoflagellates and the euglenoids. Okay, மூணு category we can divide them. I mean slime molds and protozoans அதுவும் இருக்கு. So மொத்தம் 5. So basically we can divide them into the chrysophytes, dinoflagellates, euglenoids, protozoans and the slime molds. 5 category we can divide them. சரியா பசங்களா? So let's go into each of these groups. So firstly we have the chrysophytes. So chrysophytes ஓட fundamental examples வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have the diatoms. அவங்களோட silica walls are very very thick. Okay, they are chief producers in the oceans. Okay, oceanல நம்ம பார்க்கலாம், they float on the oceans. நிறைய அது வந்து இருக்காங்க. now soap டப்பா மாதிரி இருக்கும் இந்த diatoms ஓட structure. Okay, ஒன்று மேலே ஒன்று வந்து போட்டா மாதிரி இருக்கும். now இந்த ஒரு இந்த diatomsங்கிறது வந்து அவங்களோட இது millions of years they have deposited on the in the oceans that நம்ம அந்த diatomaceous earth அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு லாங் ஒரு stretch வந்து we can find this diatoms that are present. Okay, so இது வந்து நம்ம கமர்ஷியலாக ஈவன் all this polishing அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட இந்த diatoms எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. they are the chief producers. So please remember diatoms under the chrysophytes. Okay, so we also have golden algae அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற animals. We also have diatoms but also golden algae are also part of this same particular category. Okay, then when you look at the dinoflagellates வந்து mostly marine ஆன ஒரு group of animals. Okay, அவங்க கலராக இருப்பாங்க, அவங்களுக்கு கலருக்கு எல்லாம் எதுவும் இல்லை. and cell wallல மெயினாக cellulose இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபான plates இருக்கும். Okay, and sometimes they may have if you see in your textbook there will be one ஜந்து there. அது வந்து ஒரு மாதிரி பிரமிடா மேலே டப்பா போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு this thing will be there. Okay, for dinoflagellates. So if you see one important example given in your textbook is goniolix. Okay, இது வந்து red tide அப்படின்னு சொல்லுவாங்க. So they undergo very rapid ஆன multiplication. So அலை அடிக்கும் போது அது ரெட்டாக தெரியும், அந்த அளவுக்கான multiplication will be there. That's why they call it as a red tide. Okay, so sometimes இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸின் வந்து மிச்ச ஆனிமல்ஸை போட்டு தள்ளுற அளவுக்கான விஷக்கிருமிகள் இவங்க இல்லை. Okay, so these are the dinoflagellates. Then coming to the euglenoids தான் மூணாவது கேட்டகரி. So euglena is going to be the example for euglenoids. So இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது, அக்வாட்டிக்காவும் இருக்காங்க. now very important feature of euglenoids is அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் லேயர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் லேயர் வந்து will be present on them which is called as the pellicle. I'm going to write it here. Protein layer, I'll take a smaller pen. Yeah, so there is a protein layer called the pellicle that is present in the euglena. Okay, or the euglenoids. சரியா? So now in the euglenoids they have certain pigments. In fact higher plantsல இருக்கிற மாதிரி pigments கூட இவங்க கிட்ட இருக்கு. So photosynthesis யூஸ் பண்ணி they can produce their own food. clear பசங்களா? and like you all can see euglena ஓட structure வந்து will be given in your textbook. please see, அதில் வந்து flagella இருக்கும். so they have sometimes one long one short ஆன flagella இருக்கும். all this you can infer from the diagram. சரியா? then நாலாவது கேட்டகரி வந்து is a slime mold. okay, I have not written here. so slime molds வந்து very important ஆன ஒரு கேட்டகரி under the protista. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் என்ன சொல்கிறது, தே ஆர் சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர். ஓகே, சாப்ரோஃபைட்டிக்னா என்ன, தே ஆல் த டீகேயிங் ஆன ட்விக்ஸு லீவ்ஸு அது எல்லாமே தான் வந்து தே கோயிங் டு டூ திஸ். அண்ட் தென் வந்து மெயினாக வந்து தே ஃபார்ம் ஒன் குரூப் தட் இஸ் கால்ட் அ பிளாஸ்மோடியம். ஓகே, லைக் யூ ஆல் கேன் சி இன் த டயக்ராம் ஆல்சோ தெல் பி ஒன் வித் டாட்ஸ் இன்சைட். அந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஒரு பிளாஸ்மோட், ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் present together all
the time. Okay, unfavorable conditionல என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ஸை வந்து உள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. எப்போ ஃபேவரபிளான கண்டிஷனை நான் மீட் பண்ணுறேனோ அப்போ வந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி இட் வில் grow into a species. ஸோ நிறைய வருஷத்துக்கு they will even remain அப்படியே ஒரு இதுவாகவே டாமினண்டாகவே they can live. and then அதுக்கப்புறமா எப்போ ஃபேவரபிள் கண்டிஷனை மீட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து they will go ahead for the growth and germination. Understood pasangla? So maina these are saprophytes. So please remember that. Saprophytic ana protista. Other slime molds. Okay, then the last category under the slime molds is the protozoans. So protozoans வந்து purely heterotrophic, main predators ஆவோ இல்லை parasites ஆவோ இருப்பாங்க. ஸோ அதில் வந்து அமீபாய்டான அமீபாவை யூஸ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு வந்து we have the amoeba. ஸோ அவங்க சூடோபோடியாவை த்ரோ பண்ணி they will go. ஸோ அமீபான்னு பேரை வைக்கிறப்பவே you know an example, entamoeba, histolytica, you would have read in Human Health and Disease. So always relate. Okay, so entamoeba is a parasite. Okay, so they are coming under the amoeboid protozoans. Then coming to the flagellated protozoan, your example is trypanosoma. அவங்களுக்கு they can be free living or they can be parasitic, but அதில் வந்து sleeping sickness cause பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு protista வந்து is the trypanosoma. Okay, so trypanosoma வந்து is going to be your flagellated protozoan. Then coming to the ciliated protozoan, cilia இருந்துச்சு அப்படின்னா you call it ciliated. So if you see in your textbook, one diagram will be there. அப்படியே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா dinoflagellates, who is the next one, dinoflagellate, அப்புறமா வந்து யூக்ளினா, அதுக்கப்புறமா வந்து த ஸ்லைம் மோல்டு, அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு மாதிரி இருக்கும், ஸ்லிப்பர் மாதிரி, தட் இஸ் நத்திங் பட் த பேராமீஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பேராமீஷியம் வந்து இஸ் அ சீலியேட்டடான ஒரு புரோட்டோசோவன். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். Okay pasangla, is it clear? So they also have a cavity inside them. All these points will be there in your textbook. Okay, and in the rows of cilia வந்து will help for the coordinated movements in the body. That is about your ciliated protozoans. Then last we have the sporozoans. So sporozoan la main example is your plasmodium. You all would have studied malaria and Human Health and Disease. Ma'am படிக்கல அப்படினா கூட கவலைப்படாதீங்க. On Wednesday, that is 30 I am going to come and revise your entire 12th biology. So அப்போ Human Health and Disease we can discuss in detail. Okay, everyone? Yes, so அதனால அங்க வந்து I will explain to you in more detail, but yes, plasmodium is a very important sporozoan under protista. Clear? That's all about kingdom protista pasangla. Any doubts in here? You all can ask me now. Okay, so இங்க வந்து okay, mycoplasma are heterotrophica, unique acumen, அதை பற்றி பெருசாக சொல்லலாம் நமக்கு. You just have to remember they don't have cell wall, they can live without oxygen, இருக்கிறதுலையே tiniest cells, அது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். Okay, alright, any other questions under protista? Shall we move on to kingdom fungi? Let's move on, right? Okay, so kingdom fungi பொறுத்தளவில் பசங்களா, all the fungi, you all know who are fungi இல்லையா? They are heterotrophic ஆன organisms. அவங்க வந்து parasitic-ஆ இருக்கலாம், symbiotic-னா in association with someone else, அப்படி கூட அவங்க இருக்கலாம். அப்படி இல்லைனா saprophytic, dead and decaying ஆன இதை சாப்பிட்றவங்களாவும் they can be there. Okay, so starting from diseases in plants to animals to free living ஆன fungi, we have different kinds of fungi. Okay, now if you see fungi வந்து ஈவன் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உபயோகரமான ஃபங்கையும் இருக்குது, டிசீஸ் காஸ் பண்ணுற பேத்தஜெனிக் ஃபங்கையும் இருக்குது. ஸோ தே ஆர் வெரி வெரி காஸ்மோபாலிட்டன், எங்கே வேணால் வளருவாங்க. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் வார்மான ஹியூமிடான கிளைமேட் இருந்தால் இன்னும் சுகமாக வளருவாங்க. ஓகே, தே டோன்ட் ஹேவ் எனி இது. ஸோ இஃப் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படிடா கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக ஃப்ரிட்ஜ்லேயும் வாழ்வாங்க. இது சுட பாத்திரத்துலையும் யூ வில் ஃபைண்ட் ஃபங்கை. ஸோ டிஃப்ரெண்ட் இதில் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் த ஃபங்கை. இந்த ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. அவங்க வந்து asexually they reproduce by spores or fragmentation. ஸ்போர்ஸ்னால் அந்த ஸ்போர்ஸ் வந்து வில் பி டார்மெண்ட். எப்போ ஃபேவரபிளான கண்டிஷன் வருதோ அப்போ இந்த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி ஒரு புது ஃபங்கையை வந்து இட் வில் ரிலீஸ். தான் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? பாடியை வந்து குட்டி பிச்சப் டிஸ்பர்ஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு பிட்டில் இருந்தும் ஒவ்வொரு ஃபங்கை வந்து will come up. Okay, that is called as fragmentation. Now if you look at sexual reproduction, first plasma will fuse. Okay, so I have one cell here na, and the first plasma will fuse.
plasma fuse ஆகனோடனே என்ன ஆகும்? We have two different nucleus. அங்கே வெறும் plasma தான் fuse ஆயிருக்கும். அப்புறமா தான் nucleus ரெண்டுமே fuse ஆகும், which is the karyogamy. அதுக்கப்புறமா meiosis நடக்கும். And then they will give rise to the other daughter cells. Understood everybody? Now if you see yeast வந்து ஒரு unicellular ஆன fungi. ஓகே, அவனை தவிர இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர் கோயிங் டு பி மல்டிசெல்லுலரான ஸ்பீஷீஸ் தான். பட் இந்த மல்டிசெல்லுலர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாடியில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்லெண்டரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங்கான த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தேர் விச் இஸ் கால்ட் த ஹைஃபே. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர் ஹைஃபே. In the network of hyphae is called as mycelium. This is a very important feature of the fungi. Clear everybody? Yes. So if you look at the fungi oda classification, okay, fungi oda classification la vandu pathinga appdin sonna we have Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. So in your textbook if you see and the over category ki side layum vandu clear cut images um kuduthirpaanga so that you can associate yourself with all the images also. But ana direct ah indha mari diagram kuduthu idu enna appdinla kekka maatanga. Don't worry about that, just for your understanding. Okay, so if you look at Phycomycetes, first of all example yaar varva? Example is Mucor and Rhizopus. Rhizopus is the bread mold. Okay, additionally unga textbook la one more fellow is there. Who is that one more fellow? Albugo. Okay, albugo vandu is a parasitic ana ஒரு fungi. That is also an example that is mentioned in your textbook. Okay, all right. Now in the Mucor, Rhizopus, albugo இவங்கள பத்தி என்ன அப்படினு சொன்னா யூசுவலா damp ஆன places, okay, யூசுவலா parasitic வந்து அந்த மாதிரி damp ஆன இலை plant அந்த மாதிரி இடங்கள்ல வந்து you can find this Phycomycetes. Okay, so asexually வந்து what do they reproduce? Through the zoospores they will reproduce. Now இத தவிர வந்து பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்போர்ஸ் வந்து okay, how do they reproduce through zoospores அப்படினா உள்ள வந்து they will be endogenously producing the zoospore and then when favorable condition will come it will germinate. Now sexual reproduction வந்து is through the zygospore அப்படினு சொல்லுவோம். So sexual reproduction வந்து is through the zygospore. Okay, remember that. So zygospore வந்து ரெண்டு gametes fuse பண்ணி you will find the zygote that is formed. அதிலேந்து வந்து the new species will come up. Okay, this is about your Phycomycetes. Now Ascomycetes பார்த்தீங்க அப்படின்னா main examples are your Aspergillus, okay, and yeast. இது ரெண்டுமே வந்து will be very important examples. அது தவிர வந்து you also have penicillium, okay, then you have your who else? Aspergillus சொல்லியாச்சு. Aspergillus அப்புறமா வந்து you have your claviceps, neurospora. இது எல்லாமே examples given in your textbook. Now asexually they will reproduce through spores, okay, which is called as ascospores because ascomycetes இல்லையா. So ascospores அப்படி நம்ம சொல்லலாம். Okay, so actually speaking அவங்க வந்து they have a fruiting body called the conidia. Conidia குள்ள வந்து we have special mycelium called the conidiophores. நான் இதில் இருந்து தான் வந்து they will germinate. So penicillium ஓட structure if you see also no, you will find இந்த மாதிரி finger மாதிரியா இருக்கும். So they will have fruiting bodies and then they will have extinctions on that. Okay, so these are called as your asexual spores. Okay, now sexually they are ascospores அப்படினு சொல்லுவோம் because ascomycetes na ascospores ஓட you can relate. Okay பசங்களா, now இத தவிர வந்து a lot of edible species வந்து you can find in the ascomycetes. That's all about your ascomycetes. Now when you look at the basidiomycetes we call them as club fungi. Okay, so in the club fungi வந்து மெயினா mushrooms. Everybody has eaten mushrooms, everybody loves mushrooms. So mushrooms வந்து are a very important member of this basidiomycetes. Okay, so anywhere soil, logs, tree stumps எல்லா இடத்துலயுமே you can find this particular basidiomycetes. Asexually வந்து usually they will not reproduce, but sexually வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா I mean usually spores மூலமா இல்லாம they will undergo fragmentation even if it is asexual. Now if you look at sexual reproduction,
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசீடியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ள பசீடியோஸ்போர்ஸ் எப்படி ஆஸ்கோமைசிட்டிஸ்க்கு ஆஸ்கோஸ்போர்ஸ் இருந்ததோ இங்கே வந்து ஃபார் பசீடியோமைசிட்டிஸ் வி ஹேவ் த பசீடியோஸ்போர்ஸ் ஓகே விச் இஸ் present on the fruiting body called the basidium. சரியா பசங்களா? So exogenously they will produce the spores, sexual spores, and then that will germinate and it will form. Okay, so who are the examples here? Agaricus, and then your Puccinia, and then your Ustilago. Ivi ellame are examples. Now for example, rust fungi அப்படிங்கிறது is Puccinia. So they can directly ask you, mushroom na scientific name என்ன? Agaricus. If it is rust fungus na, what is the name of the organism? Clear cut, they can ask you. So remember both the common names and the scientific names. That's about your Basidiomycetes. Then the last part is the Deuteromycetes. இவங்க வந்து imperfect fungi அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா they don't have any kind of sexual reproduction or a sexual stage. Only asexual or vegetative ஆன phase is present in their structures. தவிர இவங்க வந்து வேற என்ன இவங்களை பற்றி வேற வந்து yeah pretty much that's all you have to remember about them. Now if you see there are some discovery ல வந்து ஒரு சில sexual stages இருக்கக்கூடிய fungi வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் மோஸ்ட்லி asexual ஆன conidia அப்படிங்கிற spores யூஸ் பண்ணி தான் வந்து asexual reproduction is done in the case of Deuteromycetes. Okay, so இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா mineral cycling and then decomposing of any kind of material la vandu they play a very active role, and examples vandu alternaria, trichoderma and colitotrichum. Idu moonume are examples given in your textbook. Okay vasangla, is it clear? Now after this the remaining two are நான் வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்ல போகிறேன் பிகாஸ் இதுக்கப்புறமா மெயினாகவே ரெண்டு ஃபுல் சாப்டர்ஸ் we going to deal with Plantae and Animalia இல்லையா? ஸோ when you look at Plantae, all kinds of eukaryotic multicellular chlorophyll இருந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸை தான் we will call as plants. ஓகே, ஸோ ஆட்டோட்ராஃபிக் செல்யூலோசிக் வால்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ஏசெக்ஷுவல் ரெண்டு ரீப்ரொடக்ஷனுமே நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் தென் if you see groups, if you see Plantae, we have the algae, bryophyta, pteridophyta, gymnosperm and the angiosperm. 5 category are there. If you look at animals, then in animals vandu again they are all multicellular but not autotrophs. Everybody is heterotroph. நம்மளால food produce பண்ண முடியாது. So we depend on other organisms for our nutrition. So cell wall கண்டிப்பா animalsல கிடையவே கிடையாது. We have proper nervous and muscular coordination, but lower ஆர்கானிசம்ஸ்க்கு கூட அது கிடையாது. பட் ஈவன் தென் நிறைய ஃபைலம்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் நான் கார்டேட்ஸ் we have total 11 ஃபைலம்ஸ். இது எல்லாமே நம்ம கிங்டம் அனிமேலியாவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சாப்டர் இஸ் ஓவர். எனி கொஸ்டின்ஸ் யூ ஆல் ஹேவ் பசங்களா? பாரதி எஸ், எங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ் இருக்கோ கண்டிப்பாக ஐ வில் டெல் யூ பசங்களா. Yes, Ritika, spot on. This kutti details are very important. Okay, so நான் சொன்ன மாதிரி see ஒவ்வொரு சாப்டரையுமே நான் எடுத்து நான் ஒவ்வொரு போய் டீட்டெயில்டாக ஆரம்பித்தேன் அப்படின்னா நாள் பூரா பேசிகிட்டு இருக்கலாம். பட் we are just going to look at all the important points and எதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கோ அது மட்டும்தான் we are going to focus. Okay? Okay. எஸ் ரித்திகா, அது வந்து நம்ம பிளான்ட்டே முடிச்சுட்டு வரோம். டோன்ட் வரி. ஓகே ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஓகே பிளான்டேல் இல்லை இதே சாப்டரில் தான் வருமோ? ஓகே, நோ ப்ராப்ளம், லெட்ஸ் கோ த்ரூ தட், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இஃப் யூ சி பசங்களா, ஆஃப்டர் யுவர் கிங்டம் அனிமேலியா அங்கே டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒன் ஸ்மால் கேட்டகரி இஸ் தேர் ஃபார் த வைரஸ். ஓகே, வைரஸ், விரியான்ஸ், பிரியான்ஸ் அண்ட் த லைக்கன்ஸ். ஸோ அது வந்து ஐ வில் ஜஸ்ட் குவிக்லி ரிவைஸ் வித் யூ. ஸோ வைரஸ் வி ஆல் நோ, எல்லாருக்குமே தும்மல் இருமல் காய்ச்சல் வந்திருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ். இதை வந்து நம்ம ஃபுல்லி லிவிங்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஒரு ஃபுல் செல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு வந்து கிடையாது. தே யூனோ probably just have an envelope and அதுக்குள்ளே வந்து ஒரு டிஎன்ஏயோ இல்லை ஆர்என்ஏயோ இருந்து அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸோட பேக் பண்ணியிருக்கிற ஒரு மாலிக்யூல் தான் இந்த வைரஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி அதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்னால் விஷம் பேசிக்கலி. ஓகே, ஸோ வைரஸ்னால் விஷம். இது வந்து என்னடா இது ஓவராக இவன் வந்து போய் அட்டாக் பண்ணுறான், பட் இவன் ஒரு பாக்டீரியா கிடையாது, இவன் எந்த ஒரு கேட்டகரிலையுமே போட முடியாதுங்கிறதுனால அதுக்கு வைரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க.
ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் வைரஸ். நான் அவங்களுக்கு ஒரு கேப்சிட் ப்ரோட்டீன் வச்ச கேப்சிட் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் கோட் ஒன்று இருக்கும் அவங்க மேலே. அதனால தான் அவங்க நிறைய நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை தப்பிச்சிடுறாங்க. ஓகே, now this is all about your virus. Now if you look at viroids வந்து வைரஸை விட சின்னது, ஆனால் அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸான ஒரு இதுவாக இருக்காங்களே. ஸோ மெயினாக வந்து ஒன் பொட்டேட்டோ டிசீஸ் இஸ் தேர், ஐ ஃபார்காட், பொட்டேட்டோ டியூபர் டிசீஸ் சம்திங். ஸோ அது வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கிறதுனால விரியாய்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ வைரஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் அதுக்கு இருக்கிற சில ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் இல்லையே அப்படிங்கிறது தான் விரியாய்ட்ஸ். ஓகே, தென் கமிங் டு த ப்ரியான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நியூரலாஜிக்கல் டிசீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. நான் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் ஆல்சோ வெரி சிமிலர் in structure to the virus but not exactly a virus. Okay, so they are just என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோட்டீன் அவ்வளோதான். அதனால தான் ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விரியாய்ட்ஸ் அளவுக்கு கூட இவங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மாதிரியான ஒரு ப்ரோட்டீன், அபசுகமான ஒரு ப்ரோட்டீன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ப்ரியான்ஸ். ஓகே, அண்ட் கமிங் டு த லைக்கன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சிம்பயாட்டிக்கான ஒரு அசோசியேஷன். ஓகே, அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஆல்கையும் ஃபங்கையும் சேர்ந்து வாழறது தான் வந்து ஒரு லைக்கன். பட் இந்த ஆல்கே ஃபங்கை அப்படின்னு சொல்லும்போது ஆல்கேயை நம்ம ஃபைக்கோபயான்ட்டுன்னு சொல்லுவோம், ஃபங்கையை வந்து மைக்கோபயான்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கேயும் ஃபங்கையும் சேர்ந்து வாழறது தான் வந்து இந்த லைக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் வந்து இந்த பழையங்காலத்து மரத்து மேலெலாம் வந்து யூ வில் ஃபைண்ட் திஸ் லைக்கன்ஸ். ஸோ எங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ இந்த லைக்கன்ஸ் செத்து போகிறத வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஓகே, ஸோ when I used to go to college, அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், அவ்வளோ இது இருக்கும். யூ கேன் கிளியர்லி see எப்படி லைக்கன்ஸ் வந்து செத்து போயிருக்கு, அங்கங்கே வந்து அந்த ஸ்பாட்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து யூ கேன் கிளியர்லி see. You can also Google up some images if you're interested. Okay, so மெயினாக பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் அவங்க. That's what I wanted to say. Okay, so yes, I have completed that portion also. So any other doubts you all have? Shivasami, எக்ஸாக்டாக எல்லா டிசீஸும் ஞாபகம் வச்சுக்குவானா கண்ணா. ஸோ இஃப் யூ சி நம்ம வைரஸ் விரியாய்ட்ஸ்லேருந்தா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஓகே, ரொம்ப ரேர் நீட்டை பொறுத்தளவில். பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து மிச்ச இடங்கள்லேருந்து தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கே தவிர மெயினாக மொனிரா ப்ரொடிஸ்டாலேருந்து. ஸோ மிச்ச இதுலேருந்தெல்லாம் ரொம்ப கம்மி த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் ஹவ் அப்பியர்ட். ஓகே, all right, so shall we go on to the next chapter? Any doubts here in biological classification? Anybody? Any doubts? No? Shall we move on to plant kingdom? Everybody? Okay, superb. Okay, so let's move on to plant kingdom. Okay, so I know kaalela sometimes you're very bright, you're very fresh, takku chapters get done இல்லையா. அப்படியே போக தான் நமக்கு வந்து pace down ஆகும். பட் இல்லை, we'll try to keep up this energy, we'll try to keep up the pace. சரியா? Absolutely, Vijayan, very nice. Okay, okay, so let's continue on with plant kingdom pasangla. But lot of you have questions. Ma'am, என் ஸ்கோரை வந்து இப்போ எப்படி பூஸ்ட் பண்ணலாம், நான் வந்து 300+ வருமா இல்லை 290 தான் மேம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பசங்க சிம்பிளாக சொல்கிறேன், I am revising the entire NCERT with you. Those who are here newer, please bring your NCERT. நான் அப்படியே வந்து side by side as I am revising, please look through your NCERT so that every category is done. Okay, so once I finish, I am trying to finish I will try to finish this class by the first half of the day. So நீங்க next half evening லாம் வந்து please go read your NCERT once. so இன்னைக்கு அப்புறமா வந்து நமக்கு எந்த நேரத்துலயும் we will not need our class 11th biology திரும்பி பார்க்க வேண்டிய necessity நமக்கு கிடையாது. Okay, that is how I am going to revise this class for you. So please follow on that. Okay, so வீடியோ இன்னும் லைக் பண்ணலனா பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க, வீடியோ எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, and make sure that you are following the class with your NCERT. Okay, so once your content is clear, you've done some mock tests, கண்டிப்பா உங்க ஸ்கோர் வந்து கண்டிப்பா உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு வரும். don't worry about that. ஓகே, ஸோ இப்போ தான் 3வது சாப்டருக்கே வந்திருக்கோம். சரியா? லெட்ஸ் கண்டினியூ ஆன் பசங்களா. வெரி நைஸ். ஓகே, ஸோ ஹியர் பிளான்ட் கிங்டமில் பசங்களா, பிளான்ட் கிங்டம் வந்து கண்டிப்பாக யூ ஆல் நோ, பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எக்ஸாக்ட்லி ஆல் த
producers, okay, all our autotrophic organisms, everybody will come under the plant kingdom. So எப்படி நம்ம plant kingdom வந்து divide பண்ணலாம் அப்படின்னு சொன்னா actually speaking plant kingdomல தான் வச்சிருந்தாங்க அந்த cyanobacteria அப்படிங்கிறவனை, because அவனுக்கு chlorophyll இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் இல்லை அது வந்து ஒரு prokaryotic organism அப்படின்னு தூக்கி அதை வந்து மொனிரால போட்டோம் நம்ம. Okay, then we have categorized the entire plant kingdom as you all can see here: algae, bryophytes, pteridophytes, gymnosperms, angiosperms. இவ்வளவுதான் வந்து entire plant kingdom வந்து we're going to see. Okay, now when you look at the plant kingdom, firstly we will start with the algae. So algae அப்படின்னு பார்க்கும்போது these are chlorophyll இருக்கக்கூடிய ஒரு சில autotrophic-ஆன organisms. So mostly வந்து aquatic தான் இவங்க, ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், மரைனாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக autotrophic தான் இவங்க. பட் சில பேர் வந்து அக்வாட்டிக்கை தாண்டி ஒரு சில கல் மேலே மண் மேலெல்லாம் வளர்கிறவங்க இருக்காங்க. ஓகே, நான் ஃபங்காயோட சேர்ந்து இருக்கிற லைக்கன்ஸும் இருக்காங்க. ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ லைக்கன்ஸை பற்றி. ஸோ ஆல் திஸில் ஆல்கே வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கானிசம். ஓகே, நான் வென் யூ லுக் அட் த ஆல்கேவுடைய ரீப்ரொடக்ஷன் மெயினாக, இஃப் யூ லுக் அட் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், fragmentation மூலியமா they will just break up and then they will grow from there. Okay, asexuala வந்து they produce through spores. Okay, so what kind of spores na asexual spores most commonly are called the zoospores. உங்க டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்திருக்கோம், so please go through that. Zoospores are the most common ஆன asexual flows. Now sexual reproduction வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபிளாஜெல்லாவோட இல்லை ஃபிளாஜெல்லா இல்லாமல் ஒரே சைஸில் இருந்ததுன்னா அதை நம்ம ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே ஒரே சைஸாக இல்லாமல் சைஸ் வேறு மாதிரியாக இருந்ததுன்னா நம்ம அதை அனைசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். பட் மெயினாக ஊகேமி அப்படிங்கிறது வந்து ஒரு கேமீட் வந்து மோட்டைலாக இருக்கும், whereas இன்னொரு கேமீட் வந்து மோட்டைலாக இருக்காது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன் லார்ஜ் நான் மோட்டைலான ஃபீமேல் கேமீட் which is an egg. Okay, and then you have a like you have just in animals you have egg and sperm. No, same thing in the algae also you have a large ஒரு gamete and ஒரு small motileana male gamete. Okay, so இந்த மாதிரி சைஸ் வேரியங்கள் இருக்கிறதுனால we call them as oogamous. Okay, so இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இஸ் கிவன். ஸோ யூஸ்வலி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தே டோன்ட் ஆஸ்க். ஓகே, இந்த மாதிரி வந்து ஊகேமஸாக இருக்கிற பிளான்ட்ஸ் எது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு கொஸ்டின். பட் ப்ளீஸ் டூ கோ த்ரூ த எக்ஸாம்பிள் ஒன்ஸ். ஓகே, இட் வில் பி டெஃபினெட்லி ஒர்த் வைல். சரியா பசங்களா? ஸோ இதை தவிர வந்து ஆல்கே வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபைசி, ஃபியோஃபைசி, ரோடோஃபைசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஓகே இஃப் யூ சி ஆல்கே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆல்ஜின், கேராகின் இதெல்லாமே வந்து ஆர் கம்போனன்ட்ஸ் விச் ஆர் கமர்ஷியலி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ தட் கொஸ்டின் ஆல்சோ யூ மைட் கெட். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் ஆல் திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் த ஆல்கே. ஓகே, ஸோ நான் இங்கே என்டையர் குளோரோஃபைசி, ரோடோஃபைசி அண்ட் ஃபியோஃபைசியோடைய ஒரு டேபிள் வந்து இங்கே போட்டிருக்கேன் பசங்களா. பட் இதை தாண்டி ஐ எம் ஆல்சோ கோயிங் டு எக்ஸ்பிளைன் எனி அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இஃப் ரெலவெண்ட். ஓகே, so first thing chlorophysi, chloro அப்படினாவே பச்சை கலர் இல்லையா? so these green color algae வந்து they have chlorophyll A and B that are present. okay, so these are mainly green. I'm going to write it here. These are green color ஆன algae. okay, so இது வந்து again unicellular இருக்கலாம், colonial, filamentous எல்லா விதமான types, cup shaped, spiral, ribbon எல்லா விதமான இதுலயும் வந்து we can find these particular chlorophysi which are present. okay, இங்கே வந்து they have starch or oil droplets. அதுதான் அவங்களுடைய மெயின் ஃபுட் ஸ்டோரேஜோட மெத்தட். ஓகே, ஸோ ஐதர் ஸ்டார்ச், ஆயில் ட்ராப்லெட்ஸ் இல்லை ஒரு சில விதமான ஒரு ப்ரோட்டீன் பாடிஸ். ஓகே, கால்ட் பைரினாய்ட்ஸ், தட் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகே, நான் யூஸ்வலாக வந்து வாட் இஸ் த செல் வால் மேட் அப் ஆஃப் cellulose and pectose. இதுதான் அவங்களுடைய composition. and when you look at flagella, they have equal and apical flagella. okay, அது வந்து ஒரு பாயிண்டா maybe not mentioned in the paragraph of the textbook, but still you can remember that அவங்களோட flagella வந்து is equal ஆன flagella will be present. ஓகே, நான் asexually நான் சொன்ன மாதிரி zoospores ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. செக்ஷுவலி வந்து ஐசோகேமஸாவோ ஊகேமஸாவோ they can reproduce. so main examples யாரு? ஸ்பைரோகைரா, யூலோக்டிஸ், காரா, வோல்வாக்ஸ். ஓகே, all of these are Chlamydomonas also is an example. all of this come under your chlorophysi. now phaeophysi ன்னு சொல்லும்போது these are the brown algae.
ப்ரௌனாக இவங்கள்ட்ட என்ன இருக்குது, குளோரோஃபில்லோட சேர்ந்து they also have carotenoids and xanthophylls that are primarily present. Okay, and இவங்க எங்கே இருப்பாங்கன்னா மெயினாக மரைனான ஸ்பீஷீஸ் தான் இந்த என்டையர் ஃபியோஃபைசிங்கிறதே. சரியா? now if you see பசங்களா இவங்க வந்து ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் ஏன் இருக்காங்க அப்படின்னா மெயினாக xanthophil, பட் xanthophyllயே வந்து ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்குது. Okay, fucoxanthin. In the fucoxanthin நால தான் வந்து they appear predominantly brown in color. Okay, food எப்படி ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா mainly through laminarin or mannitol. இதுதான் மெயின் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக அவங்க ஃபுட் ஸ்டோர் பண்ணுற ஒரு ரிசோர்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஆல்ஜின் அப்படிங்கிற அந்த ஜெலட்டினஸ் கோட்டிங் வந்து இவங்களுக்கு இருக்குது. தட் இஸ் அ வெரி யூஸபிளான ஒரு மெட்டீரியல் தட் வி ஆல் நோ. ஓகே, அது தவிர வந்து பார்த்திங்கன்னா what is made up of algin and cellulose, as I already told you. Flagella வந்து unequal and lateral ஆன flagella வந்து you can see in them. Again, asexual reproduction is through the zoospores. Now sexual reproduction can be again isogamous or oogamous. Okay, that's pretty much that. Now if you look at the structure, actually additional உங்க textbookல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா Phaeophyceae பொறுத்தளவில் வந்து they have a ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு 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 சப்ஸ்ட்ரேட் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு பார்ட், ஒரு ஸ்டைப் அண்ட் ஒரு ஃப்ராண்ட். ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக வந்து டிவிஷன்ஸாக வி கேன் செப்பரேட் த பாடி ஆஃப் த ஃபியோஃபைசி. யூ கேன் ரிமெம்பர் தட். ஸோ மெயின் எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் ஃபியூக்கஸ், எக்டோகார்பஸ், சார்காசம் அண்ட் லேமினாரியா. இதெல்லாம் வந்து காமனான எக்ஸாம்பிள்ஸ் தட் யூ வில் சி இன் ஃபியோஃபைசி. நான் ரோடோஃபைசியை பொறுத்தளவில் ரோ ரெட், ஸோ ரெட் கலர் தான் நம்மளோட ரோடோஃபைசி. ஸோ இந்த ரோடோஃபைசி வந்து ரெட் கலரான பிக்மெண்ட் விச் இஸ் மெயின்லி ஃபைகோஎரித்ரின் ஆர் ஃபைகோஎரித்ரின் இருக்கிறதுனால தான் தே ஆர் ரெட் இன் கலர். ஓகே, ஸோ தட் இஸ் த மேஜரான ஒரு பார்ட் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். நான் இவங்க வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா வெளிச்சத்துலேயும் இருப்பாங்க, இருட்டுலேயும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பட் மெயினாக வந்து மெஜாரிட்டி மரைனில் தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப வார்மான ரீஜன்ஸ் ஆஃப் த ஓஷன்ஸில் தான் யூ கேன் ஃபைண்ட் திஸ் ரோடோஃபைசி. நவ் இந்த ரோடோஃபைசி வந்து ஹவு டு தே ஸ்டோர் த ஃபுட்? ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக தான் தே வில் ஸ்டோர். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் இஸ் வெரி சிமிலர் டு அமைலோபெக்டின் ஆர் கிளைகோஜன். அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் சீன். ஓகே, அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து அகேன் your fragmentation, zoospores, all that is there, and they also produce sexually through gametes. Okay, so avungalukku vandu maina vandu one point will be there that avungalukku vandu they have some complex ana post fertilization events also. adu vandu micha edathila nama paakradilla, but inga vandu they can you can find that. Okay, they don't have any flagella. Examples is your Polysiphonia, Porphyra, Gracilaria, Geladium. All of these are your examples. Okay, that is all. Algae is over. Okay, next category ஆன பிரையோஃபைட்டாக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால், பிரையோஃபைட்ஸ் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஏன் அதை ஆம்ஃபிபியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவங்க வந்து சாயிலில் இருப்பாங்க, பட் அவங்களோட ரீப்ரடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை. ஸோ தண்ணி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நிலம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால தான் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணுறோம். சரியா? Akshaya, you can take a screenshot kana, but you can definitely access the PDF through the group also, because sometimes I am zooming in, zooming out. So அந்த மாதிரியான இதில் வந்து you may not be able to visualize clearly. Okay, clear? So okay, one second. Yeah, so you're all able to see my screen, yeah? So I am just zooming in, zooming out every now and then. So adanaala vandu Bharati, just open WhatsApp on your laptop and then community la you will be able to access the PDF. So easier you can view the file even if you cannot download. Seriya? Okay, okay, let's move ahead. ரைட். ஸோ நான் இந்த வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி மாய்ஸ்டான இடத்துல வந்து தே வில் லிவ். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு வாஸ்குலர் டிஷ்யூவோ
இல்லை ட்ரூ ரூட்ஸோ இது எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அண்ட் இவங்களுக்கு வந்து ரூட் மாதிரி லீஃப் மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். மெயின் பாடி ஆஃப் த பிரையோஃபைட் வந்து இஸ் அ கெமிட்டோஃபைட். அப்படின்னா என்ன, ஹாப்ளாய்டாக தான் மெயினாக இருப்பாங்க. கரெக்டாக வந்து ஹாப்ளாய்ட் ஆகி அவங்களோட இது ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது தான் இட் வில் பி டிப்ளாய்ட். உடனே இட் வில் அண்டர்கோ த நெக்ஸ்ட் டிவிஷன் அண்ட் இட் வில் பிகம் அ ஹாப்ளாய்ட் பாடி அகேன். Okay, is that clear? So sex organs are multicellular. இங்கே வந்து male sex organ is your antheridium அப்படின்னு சொல்லுவோம். Okay, then அதில் வந்து there are குட்டி குட்டி antherozoids that are present. அதே மாதிரி female sex organ we call as the archegonium. Okay, so இந்த archegoniumல வந்து இந்த antherozoids வந்து they will fuse to form a zygote. Okay, so இந்த zygote வந்து என்ன சொல்கிறது, இமீடியட்டாக இல்லாமல் தே வில் ஃபார்ம் அ ஸ்போரோஃபைட். ஸோ இந்த ஒரு ஹாப்ளாய்டான பாடியை வந்து we would call as the gametophyte generation. ஓகே, அது கெமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹாப்ளாய்டான சைக்கிளில். அதுக்கப்புறமா இந்த ஜைகோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நான் ஜைகோட்ஸ் ஆர் டிப்ளாய்ட், ஸோ தே ஃபார்ம் த ஸ்போரோஃபைட். ஸோ இந்த ஸ்போரோஃபைட் வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் எல்லாம் வந்து டிரைவ் பண்ணிட்டு வளரும்பொழுது அது வந்து வில் அண்டர்கோ மியாசிஸ். பொதுவாக நம்ம ஹியூமன் பாடியிலாம் என்ன பார்க்குறோம், we are diploid, நாம மியாசிஸ் வழியாக கேமீட்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். கேமீட்ஸ் ஃபியூஸ் ஆகி திருப்பி ஜைகோட் ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் டிப்ளாய்ட். பட் இங்கே வந்து பாடியே ஹாப்ளாய்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த செல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே இந்த ஸ்போரோஃபைட் வந்து இட் வில் லாஸ்ட் ஃபார் சம் டைம். Then it will undergo the meiosis and அந்த ஒரு ஹாப்ளாய்டான பாடி வந்து again will germinate into the gametophyte. Okay, so gametophyte, sporophyte confuse ஆக வேண்டாம். Gametophyte is the haploid ஆன stage, sporophyte is the diploid ஆன stage. Understood பசங்களா? Is that clear? So மெயினாக பிரையோஃபைட்டுக்கு என்ன மேம் வேலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், எல்லா மேமல்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸுக்கு சாப்பாடாக இருக்கிறது ஒன்று தான் அதுக்கு மெயினான வேலை. ஓகே, ஸோ எஸ்பெஷலி வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான், நாட் பிரிட்டி மச். பட் we will go into the divisions, which is basically the liverworts and the mosses. Now when you look at the liverworts pasangla, so ivanga vandu dorsoventrally flattened ana ஒரு particular group of இது okay, particular group of organisms. Now if you see here, இங்க வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா they have குட்டி குட்டி leaves, okay, stem like ஆன structures வந்து அவங்கள்ட்ட இருக்கும். and அவங்களுக்கு மெயினா asexual reproductionக்கு gemma cups, okay, or gemma அப்படிங்கிற structure வந்து is seen. So these are nothing but asexual ஆன buds. okay, so இந்த buds வந்து சின்ன சின்ன receptaclesல இருந்து இந்த buds வந்து வெளியே வந்து they will detach and germinate into a new individual. அதுதான் மெயினா. okay, and sexual reproduction வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தாலையிலையோ இல்லை different தாலையிலையோ they can be formed and அதுக்கப்புறமா they will differentiate and they will grow. okay, that is also there. Clear pasangla? That's pretty much there. In the protonema and leafy stages வந்து are present in the case of liverworts. That's an important point for all to remember. Okay, I mean this is for liverworts. No, actually mosses la dhaan protonema is there. Okay, so this point actually will come this side. Okay, sorry for the kutti idu. Protonema and leafy stages வந்து you can see in the mosses, not the liverworts. okay, so protonema and leafy stages வந்து you can find in the mosses. சரியா பசங்களா? so liverwort கான major this thing that you have to remember is the marcantia. அவ்வளோதான், அது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஸ்டிக் டு தட். now coming to the mosses, இங்கே வந்து predominant லைஃப் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கெமிட்டோஃபைட் தான். ஆனால் இந்த கெமிட்டோஃபைட் வந்து எப்படி வளருது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோனிமா அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து அந்த ஒரு புரோட்டோனிமா யார்கிட்டேருந்து வருது, ஸ்போர் கிட்டேருந்து. ஸோ ஸ்போர்லேருந்து we have the protonema stage. okay, இந்த புரோட்டோனிமாக்கு அடுத்தது தான் வந்து is the leafy stage. okay, so புரோட்டோனிமாக்கு அடுத்து we have the leafy stage and இந்த leafy stage வந்து it develops into ஒரு இன்னொரு புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட் மாதிரியான ஸ்டேஜ். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் வரும், எல்லாம் வரும், ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் வந்து நமக்கு இங்கே வளரும். அண்டர்ஸ்டுட்? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து மாசஸில் வந்து கண்டிப்பாக ஐ வில் ஜஸ்ட் ஆட் ஹியர். okay, since I've not got the space to add it here, I'm just going to write it here. so mossesல வந்து பாத்தீங்க அப்படினா fragmentation and budding
இது ரெண்டுமே asexual means of reproduction is there. Okay, fragmentation and budding is present. Alright, and அது தவிர வந்து if you look at sexual reproduction நான் சொன்ன மாதிரி நார்மலாக வந்து the sex organs will bear the antheridia, the archegonium எல்லாமே இருக்கும். After the fusion zygote வந்து ஒரு ஸ்போரோஃபைட்டாக இருந்து அந்த ஸ்போரோஃபைட் வந்து further it will become into a gametophyte. Okay, so spore dispersalக்கு இந்த ஒரு mosses-ல ரொம்ப elaborate-ஆன ஒரு process வந்து is present. So examples of mosses வந்து you have funaria, polytrichum, sphagnum, இது எல்லாமே are examples. Okay, so actually sphagnumனு சொல்லறச்ச இந்த sphagnum வந்து they have been used as fuel also and ஒரு சில பேக்கிங் மெட்டீரியலாக அந்த மாதிரி கூட இந்த ஸ்வாக்னமை நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம. எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா you can remember that. Clear பசங்களா? Is that clear to all of you? Alright, now next coming to the next category which is the pteridophytes. Pteridophytes தான் first vascular ஆன land plants. What is vascular ஆன? They have proper vascular tissues. Okay, so evolutionarily இந்த xylem and phloem அப்படிங்கிற tissues first form ஆனது எங்கே அப்படின்னா இந்த pteridophyte-ஆல தான். And இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப டேம்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி சாண்டி சாயில் மண்ணுகள் இருக்கிற இடத்துல கூட இந்த pteridophytes வந்து ஜாலியாக வாழ்ந்துப்பாங்க. ஓகே, நான் இன் bryophyte-ஆ நம்ம என்ன சொன்னோம், predominant stage of life என்னவா இருந்துச்சுன்னு நான் சொன்னேன், it was the gametophyte நான் சொன்னேன். Correct, Rasika? So dominant stage of the bryophyte it is the gametophytic stage. Okay, where all of them are haploid. கொஞ்ச நாள் zygote அப்புறமா they will be undergoing the sporophyte. அதுக்கப்புறமா they again become the gametophyte. Correct? Now in the case of pteridophyte it is the opposite. Okay, they are predominantly going to be sporophytes. Okay, is it clear பசங்களா? main plant body வந்து is going to be sporophyte and இவங்களுக்கு ஒரு பக்கா true stem, leaf, vascular tissue இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஓகே பசங்களா, is that clear? now sporophyte-ல வந்து பார்த்தீங்கன்னா leaf மாதிரியான sporophyll அப்படிங்கிற structures இருக்கும் and இந்த sporophyll வந்து sometimes வந்து இந்த கோன்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராபலா அந்த மாதிரி ரிடியூஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இருக்காது. நான் இந்த ஸ்போராஞ்சியால தான் வந்து we will find the mother cells and அதிலிருந்து வந்து நமக்கு குட்டி குட்டியான ஃப்ரீ லிவிங்கான கெமிட்டோஃபைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த கெமிட்டோஃபைட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷேடியான பிளேசஸில் வந்து வளரும்பொழுது கரெக்டாக அவங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் சேர்ந்து வரும்பொழுது இந்த ஒரு கெமிட்டோஃபைட்லேருந்து இந்த ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியாலேருந்து the gametes will be released, gametes will fuse into form a zygote and இந்த zygote வந்து will now differentiate into a proper sporophyte and grow. எப்படி நம்மளுக்குலாம் வந்து gametes ஃபார்ம் பண்ணுறோம், gametes fuse ஆகி zygote ஆனதுக்கப்புறமா zygote is growing normally, yeah, that is how the growth happens in the pteridophyte as well. Okay, now சில பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்போர் சிமிலரா இருக்கும், அப்போ நம்ம அதை ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்து some people are going to be heterosporous, அவங்களோட சைஸஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர்? நான் டெரிடோஃபைட்டாவை நான் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா சிலாப்சிடா இதுதான் இருக்கிறதுலையே பழசான ஒரு டெரிடோஃபைட். ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலேட்டம், ரைனியா, ஹர்னியோஃபைட்டான் இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தென் யூ ஹாவ் பட் மெயினாக வந்து யூ ஹாவ் சிலேட்டம் கிவன் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, சிலோட்டம் ஆக்சுவலி given in your textbook, so either one you can remember as the main example. Then you have Lycopsida. Lycopsida you have Selaginella and Lycopodium, which is main ana species here. Okay, Lycopodium L capital la podno seriya. Then Sphenopsida vandu Equisetum is an example, and then Pteropsida la vandu we have the Dryopteris as the main. Okay, and then Pteris okay, spelling mistake, and then Adiantum. Idellame are examples given in your textbook. That's all about your pteridophyta. Any doubts in pteridophyta, anybody? Clear to all of you? Shall we continue? So after pteridophyta we have the gymnosperms. Okay, so gymnosperms வந்து மெயினாக naked seeds அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே why naked seeds ma'am because அவங்களுக்கு ஃப்ரூட் என்க்ளோஸ் பண்ணாது அவங்களுடைய சீட்ஸ், அதனால தான் நம்ம அதை நேக்கட் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக அதோட ஓவரி வால் வந்து ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணி சீடை வந்து என்க்ளோஸ் பண்ணுற ஒரு இது வந்து இல்லை. ஓகே நம்ம மீடியம் சைஸ் ட்ரீஸ்லேருந்து டால் ட்ரீஸ்லேருந்து ஷ்ரப்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் woody trees ஷ்ரப்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். now when you look at the gymnosperms, ஓகே இவங்க கிட்ட வந்து vascular tissue இருக்கு, ஆனால் xylemல வந்து vessels கிடையாது. Now when I look at when I'm teaching you the morphology and anatomy, I'll teach you how the structures of the xylem are present இல்லையா. ஸோ xylemல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் vessels வந்து இந்த gymnosperms என்டையராக அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகே நான் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் தான் நம்ம மைக்கோரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன் வந்து we can see என்ன அப்படின்னா, ஒரு சில ரூட்ஸில் வந்து ஃபங்கையோட ஒரு அசோசியேஷன் இருக்கும். ஓகே தட்ஸ் வாட் வி கால் ஆஸ் த மைக்கோரைசா. கிளியர் பசங்களா? அது தவிர வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு அதுக்கு எல்லாமே நம்ம இந்த மைக்கோரைசாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஜிம்னோஸ்பர்மான ட்ரீஸில் தான் வந்து we can find this. Okay pasangla, is it clear? Now when you look at the reproduction and how exactly gymnosperms or this thing is happening, they are predominantly going to be sporophyte. ஓகே பிரையோஃபைட்டாக மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் மெயின் பிளான்ட் பாடி வந்து கெமிட்டோஃபைட்டாக இருக்கும், மிச்சப்படி எல்லாருக்குமே ஸ்போரோஃபைட்டாக தான் இருக்கும். அதாவது டிப்ளாய்டான ஆர்கானிசமாக தான் இருப்பாங்க அவங்களோட மேஜர் லைஃப் ஸ்டேஜில். ஓகே மேஜர் லைஃப் கம்போனண்ட்டில் நான் யூ சி தே ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ். ஓகே ஸோ இந்த ரெண்டு ஸ்போர்ஸ் வந்து ஸ்பொரான்ஜியாவில் வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரில் வந்து they will have this microsporangia. அதில் microspores will be produced. Okay, so இந்த microspores வந்து will develop into something called as the pollen grain, and in the pollen grain வந்து megasporangiaல or female உடைய strobileல வந்து it will go and it will fertilize. So in the megasporangiaல என்ன இருக்கு? We have the குட்டி structure called the ovules, which are nothing but the egg cells. Okay, so இதில் வந்து they will then I mean like ஒன்று சொல்கிறது மெயின் பாடி வந்து ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறதுனால போத் யோர் மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் வந்து மியாசிஸ் மூலியமாக நம்ம ஃபார்ம் பண்ணி தென் ஒன்ஸ் த ஜைகோட் இஸ் ஃபார்ம், இந்த ஜைகோட் வந்து தென் இஸ் பிகமிங் அ ஸ்போரோஃபைட் அகேன். ஸோ இட் வில் க்ரோ அண்ட் இட் வில் பிகம் அ ப்ராப்பரான ஸ்போரோஃபிட்டிக் plant. Okay, any doubts in that, any of you? Yeah, so pollination is going to happen here also, but இங்கே வந்து double fertilization அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. அது வந்து flowering plants ஆன angiospermsல தான் நம்ம பார்க்கலாம். அண்டர்ஸ்டுட் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ இவங்களோட பாடியை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூட் ப்ராப்பரான ரூட் இருக்குது, மோஸ்ட்லி டேப் ரூட் சிஸ்டம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸ்டெம்மை பொறுத்தளவில் பிரான்ச்ட் அன்பிரான்ச்ட் ரெண்டுமே வந்து டைப்ஸ் இருக்குது அவங்களுக்கு. லீவ்ஸ்லேயும் சிம்பிள் லீவ்ஸ் காம்பவுண்ட் லீவ்ஸ் ரெண்டு டைப்ஸுமே இருக்குது. கோனிஃபர்ஸ் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஒரு ஜிம்னோஸ்பர்மில் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னா இலை வந்து ஊசி மாதிரி திக்காக கட்டை மாதிரி இருக்கும், அதுதான் வந்து லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆர் கால்ட் ஆஸ் கோனிஃபர்ஸ். ஓகே இந்த கோனிஃபர்ஸ் வந்து they have thick cuticles, sunken stomata that is present. சரியா பசங்களா? that's all about your gymnosperm. so gymnospermஸ்க்கான overall example அப்படின்னு கேட்டாங்கன்னா ginkgo is a very important example, cycas is an example, pine is pine trees. okay, so all of these are examples of your gymnosperms predominantly. okay, shall we move on to the last category, which is your angiosperms? So when you look at angiosperms pasangla, angiosperms are your flowering ஆன plants. வேறு யாருக்குமே இந்த entire plant-ல பூ பூக்கிறது அப்படிங்கிற ஃபினாமினான் கிடையாது. ஓகே, ஸோ பூ பூக்கிற ஃபினாமினான் இஸ் ஓன்லி தேர் இன் த ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ். ஸோ இவங்க வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹேபிட்டாட்ஸில் நம்ம பார்க்கலாம். வால்ஃபியா அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய 100 மீட்டர் அந்த மாதிரி சைஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லேருந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வரைக்கும் we can see different kinds of size variations in the angiosperm. okay, and if you see மேஜராக இந்த angiosperms-ஐ நம்ம மோனோகாட்லிடன் டைகாட்லிடன் அப்படின்னு தான் டிவைட் பண்ணுவோம். ஓகே, தே ஆர் த மெயின்
two groups. Now if you see pasangla, Wolffia and Eucalyptus ரெண்டுமே அப்படியே opposite. So Wolffia மாதிரி சின்னதிலிருந்து பெரிய பெரிய 100 மீட்டர் அளவுக்கான யூக்கலிப்டஸ் வரைக்கும் we can see. That's what I said, different size range la you can find them. So remember that Wolffia is the smallest and Eucalyptus is the tallest tree that you can find. Okay, clear everybody? Now coming to இது I already told you flowering plants. Now seeds வந்து ஒரு fruit குள்ள இருக்கும், unlike in gymnosperms. So any flowering plant you see அது வந்து will develop into a fruit இல்லையா? So seeds வந்து அந்த fruit குள்ள தான் வந்து it will be present. Okay, and அதே மாதிரி வந்து vascular tissues with vessels are present in the case of your angiosperms. Double fertilization, this is present. Now நான் 12th standard revise பண்ணும்போது I'll be teaching you sexual reproduction in flowering plants. அங்க வந்து I will tell you a clear cut explanation of what exactly double fertilization is. So இப்போதைக்கு you don't have to worry about that. Okay, so just remember double fertilization அப்படின்னா we have syngamy and triple fusion that is present. அது தெரிஞ்சா மட்டும் போதும். So நார்மலா இங்கேயும் வந்து what happens, sporophyte அதாவது diploid ஆன stage தான் வந்து is dominant, gametophyte வந்து is going to be reduced. Only gametes form பண்ணி fuse ஆகிற வரைக்கும் தான் gametophyte, அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக is going to be sporophyte itself. So life cycle அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களா, you have this haplontic, diplontic and haplodiplontic. இது என்ன அப்படின்னா sporophyte அப்படிங்கிறது diploid ஆன stage. Okay, and then நம்ம gametophyte அப்படிங்கிறது haploid ஆன stage. ஸோ இப்போ haploid ஆன stage வந்து ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி கம்மியாக வந்து மியோசிஸ் ஃபார்ம் பண்ணி ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஆற வரைக்கும் தான் நமக்கு கெமிட்டோஃபைட் இருக்குது. மிச்சப்படி லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே லைஃப்பில் வந்து ஸ்போரோஃபைட்டாக தான் இருக்குது அப்படின்னா அது டிப்ளான்டிக். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் இவங்க எல்லாமே கம்ப்ளீட்லி டிப்ளான்டிக்கான ஒரு லைஃப் சைக்கிள் அவங்களுக்கு இருக்குது. நான் இதே பிரையோஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, மெயின் பாடி வந்து இஸ் அ கெமிட்டோஃபைட். ஸோ மெயினாக ஹாப்ளாய்டாக தான் வாழ்வாங்க. ஜஸ்ட்டு ஜைகோட் ஃபார்ம் பண்ணி அந்த ஜைகோட் வளர்கிற வரைக்கும் தான் வந்து யூ கேன் ஃபைண்ட் த டிப்ளாய்டான ஒரு ஸ்டேஜ். ஸோ அது வந்து ஹாப்ளான்டிக்கான ஒரு லைஃப் சைக்கிள். அது எது கொஞ்சம் ஈக்குவலான மாதிரி இருந்ததுன்னா we call it as haplodiploidic. That's all you have to remember. Okay பசங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பற்றி, but then I just forgot. I thought I'll discuss at the end. So if you see here, artificial-ஆன system, natural system and phylogenetic system. இது வந்து 3 different kinds of classification we have seen in the case of plants. So natural, artificial ரெண்டுமே வந்து we don't follow anymore. நாம இப்போ ப்ரெசென்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து is usually the phylogenetic, where we are looking at evolutionary connections also. This much if you remember is more than enough. So plant kingdom mudindu vittadu. Is that clear everybody? Everyone all good? Okay, great. So now basangla we will go into the next chapter, which is animal kingdom. After animal kingdom I'll give you a kutti break, don't worry. Chariya? Clear everyone? Are you all following your NCERT? Ma'am, edavadhu points miss agudhu? Ma'am, edavadhu confusion? Nothing? All clear? Okay. Okay. Okay, those of you who have joined just now, please keep your NCERT with you so that now the entire revise பண்ணும்போது it will be easier for you also to follow. Chariya, we will start with animal kingdom now. Okay, after animal kingdom I'll give you all a kutti break, don't worry. Chariya? Okay. Okay, any doubts in here? Okay, so I have a question here, ma'am. Prothallus அப்படினா என்ன? Prothallus வந்து நம்ம எங்கெல்லாம் gametophyte இருக்கோ அந்த ஒரு குட்டி stage in the pteridophyte we will call as prothallus kanna. Okay, Silmia? Yes, Dhanush, once the class is over I'll be sending on to the WhatsApp community. Don't worry. I will text the team also to immediately upload it after the class. Don't worry. Chariya? All right. Okay. Okay, so then let's start off with animal kingdom pasangla. Let's not waste much of time. So nama first unit, adavadhu diversity unit la irukra kadasi chapter வந்து in the animal kingdom. So animal kingdom இப்போ நம்ம எப்படி வந்து we saw
ஒவ்வொரு கிங்டமாக நம்ம டீட்டெயிலாக படித்தோம் இல்லையா, மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை. இப்போ பிளான்ட்டே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு தி அனிமல் கிங்டம். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் லைக் அ ஸ்டோரி, உங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது டைவர்சிட்டி, நேமிங், நாமென்க்ளேச்சர், டாக்ஸானமி, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர். தென் கம்மிங் டு மொனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை மெயினாக இந்த செகண்ட் சாப்டர். Third chapter is your plant, fourth chapter is your animal kingdom. So idoda motta nammaloda diversity unit is complete. Okay, so let's start off with the animal kingdom pasangla. Animal kingdom portha varaikum what is the basis of classification? 7 point irukku. Firstly, levels of organization. Cells ah irukangla illa group of cells சேர்ந்து tissue ah irukangla illa tissue எல்லாம் சேர்ந்து organ ah irukka, organ system ah irukka. இதுதான் வந்து levels of classification, organization நம்ம சொல்றோம். Then coming to the symmetry. Asymmetric னா அவங்களுக்கு symmetry கிடையாது. Radial அப்படினா எந்த planeல கட் பண்ணாலும் அவங்களுக்கு ஈக்குவலான halves வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். Bilateral அப்படினா ஏதாவது ஒரு axisல மட்டும் தான் right and left அப்படிங்கிற ஈக்குவலான பாதி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பைலாட்ரல் தான் இருக்கிறதுலேயே அட்வான்ஸ் ஆன ஒரு ஃபீச்சர். ஓகே, தென் கம்மிங் டு த germ layers. இப்போ வந்து ப்ரிமிட்டிவாக இருக்கிற ஆர்கானிசம்ஸுக்கு வந்து 2 லேயர் தான் இருக்கும், which is the endoderm and the ectoderm. நடுவில் ஜெல்லி மாதிரியான ஒரு மிசோக்ளியா வில் பி present. அது தவிர அவங்களுக்கு மேஜராக வேறு எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இருக்காது. பட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா ப்ராப்பராக 3 லேயர், which is endoderm, ectoderm, mesoderm will be present. அப்போ தான் நம்ம அதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்க்கு டிப்ளோபிளாஸ்டிக் அப்படிங்கிறப்ப நடுவில் இருக்கிற லேயரே கிடையாது. அப்போ அந்த லேயருக்குள்ள கேவிட்டி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. பட் யாருக்கெல்லாம் 3 லேயர் இருக்கோ அந்த நடு லேயரில் வந்து ஒரு சில கேவிட்டி வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ராப்பராக அந்த மீசோடர்ம் லைன் பண்ண ஒரு பாடி கேவிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேவிட்டியை தான் நம்ம சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரிமிட்டிவான ஆர்கானிசம்ஸ் ஆர் ஈவன் பிளாட்டிஹெல்மின்த் வரைக்குமே அந்த சீலோம் கிடையாது. We call them as acoelomate. Now platyhelminth அடுத்து இருக்கிற aschelminthல வந்து ஒரு பவுச் மாதிரியான ஒரு ஸ்கேட்டர்டு ஒரு அரைகுறையான ஒரு சீலோம் வந்து இருக்கும். அந்த அரைகுறையான சீலோமை தான் we call as the pseudocoelom. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறமா அனலிடாலேருந்து கடைசியில் கார்டேட் வரைக்கும் எல்லாருக்குமே ப்ராப்பரான ஒரு லைனிங் இருக்குது, which we call as coelomate. ஓகே, clear to all of you? And then body வந்து செக்மெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமாக ஆனலிடாவில் வந்து இந்த குட்டி 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 ரெப்பிட்டடிவான செக்மெண்ட்ஸை we call as metamerism. That is a specific phenomenon of annelids. But அதை தவிர ப்ளீஸ் ரிமெம்பர் பசங்களா, செக்மெண்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா only 3 phylums have it. Who are those 3? Annelida, Arthropoda and chordata. இந்த 3 phylums தான் segmentation இருக்குது. ப்ளீஸ் ரிமெம்பர் annelida, arthropoda and chordata. இந்த 3 பேரை தவிர வேறு யாருக்குமே segmentation கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் நோட்டோகார்ட்ஸ் வந்து chordata மட்டும்தான் இருக்குது நோட்டோகார்ட், வேறு யாருக்குமே நோட்டோகார்டும் கிடையாது. மிச்சவங்க எல்லாருமே will come under the non-chordates. முதல் 10 phylum will come under the non-chordates. Understood? Is it clear? Now காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில். இஃப் யூ சி பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்லேயே ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், முதல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக அப்படின்னு. இன்கம்ப்ளீட் வந்து ஒன்லி பிளாட்டிஹெல்மின்த்துக்கு மட்டும்தான் இருக்கும் பசங்களா. மிச்சபடி அதுக்கப்புறமா வர எல்லாருக்குமே கம்ப்ளீட்டான ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். தென் கம்மிங் டு த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே வெறும் கார்டேட்டா அண்ட் ஆனலிடா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் க்ளோஸ்டாக இருக்கும். மிச்சவங்க எல்லாருக்குமே ஓப்பனாக இருக்கும். அதாவது ஆர்கன்ஸ் வில் ஆல் பி இன் ஒன் ஸ்விம்மிங் பூல் ஆஃப் பிளட் அண்ட் தென் த பிளட் வில் கீப் சர்க்குலேட்டிங் அமங்ஸ்ட் தெம். ஓகே, whereas closed அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான சேனல்ஸில் they will go give the blood, bring it back. அவ்வளோதான். Understood? Is that clear? So இதெல்லாம் தான் உங்களுடைய main features. Shall we start off with the non-chordates பசங்களா? Any doubts in here? Venkateshan Singh, not only in Nidaria ma, we also have in Nidaria your Ctenophora. Ctenophora வரைக்குமே you will have mesoglea. Okay, Jananayagan, once the class is over நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில்
I will be posting the notes. So நீங்கள் இன்னும் join பண்ணிக்கல அப்படின்னா class endல I will show you the QR again. You can join the WhatsApp community. Okay? Alright, okay, no ma'am, no doubts. Let's continue with chordates. Okay, non-chordates I mean. Okay. So let's start off with நம்மளோட non-chordates பசங்களா. மொத்தம் 10 phylums are going to form our non-chordates. யார் அந்த 10 phylum அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா firstly starting with the porifera. Porifera sponges ன்னு சொல்லுவோம். cellular level asymmetrical. okay, இவங்களோட star feature என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு water canal system. இவங்களுக்கு வந்து they have a water canal system wherein there is a body like this. ஓகே, ஆஸ்டியா அப்படிங்கிற போர்ஸ் வழியாக தண்ணி வந்து உள்ளே வரும். உள்ளே வந்து இந்த சென்டரான ஸ்பாஞ்சோ சீலில் வந்து இந்த தண்ணி வில் கம் இன் அண்ட் ஆஸ்குலம் அப்படிங்கிற ஓப்பனிங் வழியாக இந்த ஒரு திஸ் திங் வில் கோ அவுட். ஓகே, clear pasangla? So we have the cellular level, we have the water canal system that will have the ostia, spongocoel and osculum. இது டைரக்டா நிறைய நீட் क्वेश्चंsல கேட்டிருக்காங்க. So please be aware of this route. Okay, so ostia வழியா உள்ள வரும், comes into the spongocoel, goes out to the osculum. That is very very important. Then coming to the choanocytes, இது வந்து மேஜர் ஆன ஒரு specific cell which is present in the spongocoel. இந்த லைனிங் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி flagella மாதிரி இருக்கக்கூடிய collar cells அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த choanocytes are present. இதுதான் will regulate the water current inside the osculum. That is very very important. Okay, then asexual reproduction fragmentation மூலமா நடக்கும். sexual reproduction வந்து internal fertilization, because உள்ள வந்து spongocoel தான் fertilization has to happen இல்லையா. so it is an internal fertilization that is taking place. example will be cycon, spongilla and the euspongia. okay, is it clear? idhila spongilla is a freshwater sponge. Please remember that. Adu vandu most frequently questions have been asked. Okay, clear to all of you? That is about your phylum porifera. Then coming to your phylum nidaria. Nidarian ஏன் சொல்றோம்னா star feature, they have nidoblasts, stinging cells, very unique to this particular phylum. okay, so இவங்க வந்து cellular விட கொஞ்சம் better. they are tissue level radial symmetry இருக்கக்கூடிய animals. okay, and இவங்க வந்து diploblastic. இந்த tissue level னு சொன்ன உடனே என்ன மேம் லேயர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா endoderm ectoderm ரெண்டு தான் இருக்கு. so these are a diploblastic. so இவங்களுக்கு gastrovascular cavity ஒன்று இருக்கும் which is called as the coelenteron. and in the coelenteron க்கு மேல mouth மாதிரியான ஒரு structure இருக்கும் which we call the hypostome. okay, so this is present significantly in the coelenterata. அதனால தான் இந்த phylum க்கு பேரு coelenterata or nidoblast இருக்கிறதுனால we call it as nidaria. clear everybody? now இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரா ரெண்டு stages of body இருக்கு. okay, body forms இருக்கு which we call as polyp and medusa. polyp na enna? they are sessile, asexual reproduce பண்ணக்கூடிய structures. that's we call it as a polyp. so அதுக்கான ஒரு example வந்து is hydra. இதே medusa அப்படின்னா jellyfish மாதிரி free swimming ஆன sexually reproducing ஆன forms வந்து we call it as medusa. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஒரேலியா. நான் பாலிப் ஃபார்முக்கு ஹைட்ரா, மெடியூசா ஃபார்முக்கு ஒரேலியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் ஒரு சில ஆர்கானிசம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஜெனரேஷனில் நான் வந்து ஒரு பாலிப்பாக இருக்கேன் அப்படின்னா எனி டவுட்ஸ் ஹியர்? மெட்டமார்ஃபசிஸ் இல்லை கண்ணா, இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஜெனசிஸ். ஓகே, okay everyone, it is called as metagenesis, not metamorphosis. I think there is a kutti confusion Sindhu jaake. Don't worry, I'll explain that. okay, that's what I was coming to. so in the generation la na oru polypa, adutha generation la polyp la irundhu medusa va. okay, so polyp la irundhu adutha generation varumbodhu medusa va, அப்புறம் அந்த மெடியூசா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஃபார்ம் பண்ணும்போது பாலிப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் நான் இந்த பாடி ஃபார்ம்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா தென் ஐ கால் இட் ஆஸ் அ alternation of generation or metagenesis. Is it clear? So metagenesis is seen only in the nidarians and adukana example is obelia. so idha nama alteration in
generation அப்படின்னு சொல்லுவோம். Alternation in generation. Okay? Okay, everybody? Clear? That's about your phylum Cnidaria. Then we have the phylum Ctenophora. இவங்களுக்கு காமனா நம்ம comb jellies அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீனோஃபோராவை பொறுத்தால வரைக்கும் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து ரேடியலான சிமெட்ரி இருக்குது, அவங்களுக்கு டிப்ளோபிளாஸ்டிக் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இவங்க மெரைனான அனிமல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். இந்த டீனோஃபோரா எல்லாருமே மெரைனான அனிமல்ஸ். ஓகே, நான் இவங்களோட ஸ்டார் ஃபீச்சர் வந்து இஸ் தட் 8 கோம் பிளேட்ஸ் அவங்க மேலே இருக்குது. இதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே பசங்களா, ரிப்பீட்டடாக நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து லோகோமோஷனுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டைஜஷனுக்காக வேண்டி சர்க்குலேஷனுக்காக வேண்டின்னு ஆப்ஷன்ஸ் வரும். அப்படி இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வரும், இல்லை அசர்ஷன் ரீசனில் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கோம் பிளேட்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோகோமோஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர், இது வந்து ஒரு ஸ்டார் ஃபீச்சர். இது மட்டும் இல்லாமல் பயோலியூமினசன்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறதும் வந்து இந்த ஒரு ஃபைலமுடைய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர். ஸோ திஸ் வி கால் ஆஸ் எ ஸ்டார் ஃபீச்சர். ஓகே, ஸோ லைட் எமிட்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இந்த டீனோஃபோராக்கு இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி ப்ளூரோபிராக்கியா அண்ட் டீனோபிளானா. இவங்க 2 பேர் தான். சரியா? Then moving on to platyhelminths. Platyhelminths வந்து flat, so flat worms வந்து இந்த platyhelminths. So after இந்த Porifera, Coelenterata, Ctenophora, கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸ் we can find in the platyhelminths. Okay, so in the platyhelminths வந்து bilateral symmetry, which is a very advanced feature in case of symmetry. So that is our bilateral symmetry. Then we have triploblastic. So இவங்க வந்து they have 3 full layers. So endoderm, ectoderm, நடுவுல ஃபுல்லான ஒரு mesoderm is present இவங்களுக்கு. So that is why they are triploblastic. But இவங்களுக்கு உள்ள cavity இருக்கா? கிடையாது. So they are acoelomate. Understood? So flat அப்படின்னா எப்படி flat? Dorso-ventrally flattened ஆன ஒரு ஆர்கானிசம் இவங்க. மெயினாக they are parasitic. ஓகே, ஸோ இவங்களுக்கு parasitic-ஆன அடாப்டேஷன்ஸும் இருக்கும். என்ன மாதிரி? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கிறது, பாடியிலேருந்து டைரெக்டாக நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணிக்கிறது, ஆங்கரிங்காக வேண்டி நான் சொன்ன மாதிரி ஹூக்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து பேராசிட்டிக்கான அடாப்டேஷன்ஸ் இவங்களோட பாடியில் இருக்குது. நிறைய லாவல் ஃபார்ம்ஸோட தே வில் எக்ஸிபிட் த ரீப்ரொடக்ஷன். நான் யூஸ்வலி இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து தே வில் பி ஹெர்மாஃப்ரோடைட்ஸ். ஓகே, இது வரைக்குமே வந்து தே வில் பி யூஸ்வலி ஹெர்மாஃப்ரோடைட்ஸ், அதாவது போத் செக்ஸஸ் வில் பி present in the same individual. that is a primitive-ஆன ஒரு ஃபீச்சர். இதுக்கு அடுத்த ஃபைலம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்சியேஷனும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து வில் பி ஸ்லோலி டெவலப்ட் ஆஸ் வி கோ த்ரூ த ஃபைலம்ஸ். ஓகே, கிளியர் பசங்களா? ஓகே, நான் மெயின் ஸ்டார் ஃபீச்சர் இவங்கள்ட்ட என்ன அப்படின்னா ஃப்ளேம் செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனுக்காக வேண்டி இருக்கிறது வந்து இஸ் present only in the platyhelminths. Okay, so examples வந்து we have Planaria, Taenia and Fasciola. So இந்த 3 species தான் are your examples for platyhelminths, Planaria, Taenia and Fasciola. Okay, yes Ritika, very good. Hooks and suckers வந்து is present for parasitic ஆன நம்ம போய் ஹோஸ்ட்ல போய் அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக வேண்டியதான் hooks and suckers are there. Okay, ஓகே, ஸோ தனுஷ் மெட்டமார்ஃபிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாடி வந்து வில் சேஞ்ச், அந்த சேஞ்சை தான் நம்ம மெட்டமார்ஃபிசம்னு சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா நான் கார்டேட்ஸுமே ஐ திங்க் ஈவன் அன்டில் யோர் ஆம்ஃபீபியன்ஸ் வரைக்குமே இன்டைரக்டான டெவலப்மெண்ட், அதாவது லார்வல் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இஸ் சீன். ஸோ லார்வல் ஸ்டேஜ் இருந்தால் அந்த லார்வா அடல்ட்டாக மாறுது இல்லையா? இப்போ ஒரு தவளையை பார்க்குறீங்க, தவளையோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? டேட்போல் தவளையாக மாறுற அந்த ஒரு சேஞ்சே வி கால் அஸ் மெட்டமார்ஃபிசிஸ். ஸோ எங்கெல்லாம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் மெட்டமார்ஃபிசிஸ் இருக்கும். பட் மெட்டாஜெனசிஸ் அப்படிங்கிறது இஸ் அ செப்பரேட் ஃபினாமினான் விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் யோர் ஃபைலம் நிடேரியா. Is that clear? So எங்கெல்லாம் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்குமோ அங்கெல்லாமே மெட்டமார்ஃபிசம் இருக்கும். எஸ் சூர்யா, கண்டிப்பாக அதுக்காக தான் இன்னைக்கு கிளாஸ். ஓகே,
Yes, Simran. So hermaphrodite அப்படினா both sexes are present together in the same individual. அதுதான் நம்ம hermaphrodite ன்னு சொல்றோம். Okay, so அது வந்து mostly in all primitive phylums you will find hermaphrodite. அதாவது you will find both sexes present in the same individual. போக போக தான் வந்து அந்த advanced feature ஆன தனித்தனி individualங்கிறது will come. Okay, clear? Shall we move on? Shall we move to Aschelminth? Okay, so அஞ்சாவது phylum வந்து is your Aschelminths. So phylum Aschelminth வந்து we can also call them as nematodes. Okay, so இந்த nematodes வந்து they are pseudocoelomate அப்படின்னா என்ன triploblastic 3 லேயரும் இருக்கு. ஆனா அந்த நடு லேயர்ல வந்து ஃபுல்லான ஒரு கேவிட்டி இல்லாம அவங்களுக்கு அரைகுறையான பவுச் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும். Okay, so full-ஆன ஒரு நடுவுல வந்து they don't have a full coelom, ஒரு full cavity இல்லாம அரைகுறையான pouch வந்து will be present. So இந்த மாதிரி scattered pouch arrangement we call as a pseudocoelomate. Okay, இவங்க பாடியில as usual segmentation கிடையாது because இங்க வரைக்கும் எந்த ஒரு இதுக்குமே கிடையாது, எந்த ஒரு ஃபைலம்க்குமே கிடையாது. Okay, but inge they are not hermaphrodites anymore, they are separate ana sexes. அப்படினா male body male species தனி, female body female species தனி. So example வந்து 3 example இருக்கு பசங்களா, Ascaris, Wuchereria and Ankylostoma. So Ascaris இங்கிறது round worm, Wuchereria இங்கிறது filarial worm. So that you would have studied in human health also. It is causing a disease called filariasis. Okay, then we have Ankylostoma which is the hookworm. So இது மூணுமே are examples of your Aschelminth. Clear everyone? Okay. Okay, all right. Then after that coming to your phylum Annelida. Phylum Annelida வந்து again Aschelminth விட கொஞ்சம் better. So இங்க வந்து என்ன ப்ராப்பரான organ systems are there, bilateral symmetry is there, நம்மளோட true coelom is there, they are coelomates. Okay, அப்போ obviously they are triploblastic. நான் இதெல்லாம் இங்க mention பண்ணல because it is understood. Okay, so அதனால தான் I have just put up the main points, so you can just revise with your NCERT as I am revising if you have any questions. Okay, alright. Now inge star feature என்ன அப்படினு பாத்தீங்கன்னா for excretion they have nephridia, that is very important ஆன ஒரு star feature. அது மட்டும் இல்லாம closed ஆன circulation, entire non chordateல இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் closed ஆன circulation, இவனை தவிர எல்லாருக்குமே வந்து they have a full open ஆன circulatory system. Okay, chordate and your in the annelidக்கு மட்டும் தான் வந்து they will have closed on a circulation. Please remember that. Understood pasangla? Now if you look at the examples, Nereis அப்படிங்கிறது வந்து dioecious. Dioecious na என்ன, sexes are separate. அதே monoecious ஆன leech and wormக்கு வந்து பாத்தீங்கன்னா sexes are present together. So இன்னும் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து hermaphrodite விட்டு கொடுக்கல, பட் ஒரு சில ஸ்பீஷீஸ்ல இருக்கு, ஒரு சில ஸ்பீஷீஸ்ல கிடையாது. Clear everybody? Okay, clear to all of you? Yes, Ritika very well said. Nereis மாதிரியான aquatic annelidsல parapodia அப்படிங்கிற specific ஆன locomotory structures are present, which is also a star feature. Very good. Okay, so all of this is applicable for phylum Annelida. Now Annelidaல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு star feature என்ன? Segmentation. Okay, so segmentation வந்து metamerism அப்படின்னு சொல்லுவோம். So particular segments of the body வந்து திருப்பி வந்து it will be repeated. So actually speaking annelid அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வந்துன்னா annulus அப்படின்னா ring. So ring மாதிரி உடம்பு பூரா ரிங்கா டிவைட் ஆயிருந்தது அப்படின்னா that is what you call as an annulus ஆன ஒரு formation இல்லையா, ஒரு representation இல்லையா. That's why you call this as phylum Annelida. Okay, Ritika அது வந்து ரொம்ப இன்டர்னலான ஒரு எக்ஸெப்ஷன் கண்ணா. So since you don't have to study the classes under mollusks when it comes to your NCERT, you can omit that point, it is not applicable. Okay, so you just remember that நம்மளோட Annelida and chordata தவிர everybody is having open circulatory system. Okay, so for your NEET exam this much is enough. Alright,
Okay, now let's walk into phylum Arthropoda pasangla. The largest phylum of the animal kingdom is Arthropoda. So Arthropoda la enna speciality அப்படினா jointed appendage. Arthrona joint, podana காலு. So jointed ஆன appendage இருக்கிறது தான் இந்த ஆர்த்ரோபோடாவுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அங்கேருந்து தான் அவங்களுக்கு பேரே ஆர்த்ரோபோடான்னு வந்திருக்கு. த லார்ஜஸ்ட் ஃபைலம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அனிமல் ஸ்பீஷீஸில் 2/3 ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இந்த இன்செக்ட்ஸ், இந்த பூச்சியான ஆர்த்ரோபோட்ஸ் தான். ஓகே, ஸோ இவங்களுக்கு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? யூ ஆல் கேன் ஃப்ரேம் இட் யுவர் செல்ஃப். பை நவ் யூ நோ திஸ் இஸ் அன் அட்வான்ஸ் ஃபீச்சர். ஸோ triploblastic, coelomates, bilateral symmetry, okay, organ system level of organization, இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தும். Segmentation is present. Okay, segmentation is present in the arthropods. Okay, notochord kandipa kadayadu, that you all know. Digestive system will be complete, circulatory system will be open. So all these features you all know. Now star features என்ன? chitinous ஆன ஒரு exoskeleton. டைனோசோர் காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த chitinous ஆன exoskeleton is there, which is there for protection. Okay, then இதை தவிர excretionக்கு they have malphigian tubules. They also have compound eyes. Okay, so simple eyes தாண்டி they also have compound eyes that are present for vision. Okay, everybody? Clear? Okay, everybody? All right. Okay. So, examples of arthropoda அப்படின் பார்த்தீங்க அப்படின்னா, we have cockroach, butterfly, housefly, spider, okay, crab, இது எல்லாமே வந்து examples தான் வரும். Any பூச்சி you can talk about and you can say it is going to be a arthropod. Okay, any பூச்சி you take will come under arthropod. Okay, but அதில் வந்து economically important like honeybee, apis, okay, அதுக்கப்புறம் வந்து gregarious ஆன pest, locusta, இதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கிளியர் கட்டாக இருக்குது. ப்ளீஸ் ரிவைஸ் ஆல் தோஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஓகே Joel, snail வந்து will not come under arthropoda, it will come under mollusca. We're going there. Okay, alright. Now also pasangla arthropoda la please remember respiration க்கு வந்து we have 4 different kinds of modes. Okay, 4 modes, அதாவது gills, book lungs and tracheal system. Okay, so அதுக்கான examples ஞாபகம் வச்சுக்கோங்க. That is also repeatedly asked in your NEET exam. That is also important. Okay, so when you look at respiration, 4 modes, என்னென்ன modes ma'am அப்படின்னு கேட்டிங்கன்னா, you have your இது gills will be there in your prawns, அந்த மாதிரியான aquatic-ஆன arthropod. Then tracheal system வந்து any kind of insect, கரப்பாம்பூச்சி, your butterfly, everybody will have tracheal system. Then book gills வந்து will be present in limulus. Book lungs வந்து will be present in scorpion, spider, அவங்களுக்குனா book lungs இருக்கும். Okay, so this you remember, neatல நிறைய தடவை கேட்டிருக்காங்க, so just remember that. Okay, alright. Then coming to your mollusca. ஆர்த்ரோபோடாக்கு அடுத்து இருக்கிறதுலையே ரொம்ப பெருசான ஒரு ஃபைலம் யாரு? தே ஆர் த ஃபைலம் மொலஸ்கா. ரொம்ப சாஃப்டான பாடி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆல்வேஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஷெல் வில் பி தேர். இந்த ஷெல் இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக இருக்கலாம், பட் டெஃபினட்டாக ஷெல் வில் பி தேர். ஓகே, அண்ட் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான ஃபீச்சர்? தே ஹாவ் அ ரேடியூலா, நாக்கு மாதிரி rasping ஆன ஒரு organ அது, like a tongue, okay, which we call as radula. Now circulation is open except octopus. I know Ritika said ma'am cephalopod வந்து will have closed ல அப்படின்னு சொல்லிட்டு, this is a very detailed ஆன ஒரு exception. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா remember octopus, but இல்லாமல் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷனே இல்லை, so you don't have to think about it. Okay பசங்களா, is it clear? Now body வந்து is divided into head, ஒரு foot and the visceral mass. This you remember. Okay, now star feature enna appadina, they have some feather மாதிரியான ஒரு gill like structure in the mantle cavity. இதுதான் வந்து ரெஸ்பிரேஷனுக்கும் சரி எக்ஸ்கிரீஷனுக்கும் சரி it is going to help. So அது வந்து is a star feature here. அது தவிர எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பசங்களா. பைலா இஸ் an apple snail, we have pink tada which is pearl oyster, octopus இருக்குது, செப்பியா இருக்குது, லாலிகோ இருக்குது. வாட் இஸ் லாலிகோ? லாலிகோ இஸ் a squid. Okay, octopus மாதிரியே we have squid. Okay, so all of these are your examples that will come. Dentalium irukku, Chaetopleura irukku, all of these are examples of your mollusca.
Okay, so just go through all the examples that are given. எந்த எக்ஸாம்பிளையும் விட்டுறாதீங்க. எஸ்பெஷலி அனிமல் கிங்டமில் எக்ஸாம்பிள் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, now coming to the next phylum, 9வது phylum, which is the phylum Echinodermata. ஸோ எக்கைனோடர்மேட்டாக்கும் பாரிஃபெராக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஃபெரா ரொம்ப ப்ரிமிட்டிவ், அதை விட கொஞ்சம் பெட்டர் வந்து இந்த எக்கைனோடர்மேட்டா மீன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் தான். பட் ஐம் சேயிங் இப்போது பாரிஃபெராவில் வந்து பாடியில் வந்து தேர் வில் பி சம் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் தி ஸ்பிக்யூல்ஸ். ஓகே, கால்சியம்லேயோ சிலிகான்லேயோ இருக்கிற ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும். எக்கைனோடர்மேட்டால அதுவே வந்து we call them as ossicles. Endoskeleton is made up of calcium carbonate இருக்கக்கூடிய ossicles are present. இப்போ பாரிஃபெரால ரொம்ப மொக்கையான ஒரு வாட்டர் சிஸ்டம் ஒன்று இருக்கும், வாட்டர் கெனால் சிஸ்டம். பட் இஃப் யூ லுக் அட் தி எக்கைனோடர்மேட்ஸ், வாட்டர் கெனால் ஓட ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் வில் பி தேர். இது வந்து லோகோமோஷனுக்கு மட்டும் இல்லை, டைஜஷனுக்கு, நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு எல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப். ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமே இவனுக்கு ஆப்சென்ட், கிடையவே கிடையாது இவனுக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு ஒன்று. சரியா? இஸ் தட் கிளியர்? Clear everybody? Now when you look at Echinodermata, எல்லாருமே மரைனான ஸ்பீஷீஸ் தான். பட் அதில் வந்து ரெட்ரோக்ரெசிவான ஒரு டெவலப்மெண்ட், அதாவது அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் which is the bilateral symmetry வந்து லார்வாவில் இருக்கும். ஸோ பிறக்கும் போது நல்லா தான் பிறந்தான், ஆனால் வளரும் பொழுது வளர வளர குட்டி சவராயிட்டான் அப்படின்ற மாதிரி பைலாட்ரல் வந்து அடல்ட்டுக்கு வரும்பொழுது இட் பிகேம் அ ரேடியலான சிமெட்ரி. ஓகே, நான் பென்டா ரேடியல் சிமெட்ரிங்கிறது என்ன? பென்டாமெரஸான சிமெட்ரி இஸ் தட் 5 கை, ஸ்டார் ஃபிஷ்க்கு எப்படி 5 கை இருக்குது, அதுதான் வந்து பென்டாமெரஸ். பட் இஃப் யூ லுக் அட் சம்திங் லைக் sea urchin, which is Echinus, or you look at Cucumaria, which is sea cucumber, அவங்களுக்கு அந்த 5 கை கிடையாது இல்லையா? ஸோ பென்டா ரேடியல் சிமெட்ரி இஸ் தேர், பட் மெயினாக ரேடியலான சிமெட்ரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போகிறோம். ஓகே, ஸோ ரேடியலான சிமெட்ரி, பட் pentaradial is seen in some organisms. Okay, and larva is definitely bilateral. So please remember this point. Confusing the questions they can ask you in NEET regarding this point. Okay, clear? So then apart from that we have anteron, we have aplysia. Idu ellame will come under examples of your Echinodermata. Now coming to the last phylum of the non-chordate is the hemichordata. So actually pathina ivana chordata la dhaan vechirundanga. Okay, because he has a structure called the stomochord. Notochord and larval stage kadiyadu, they have a stomochord. ஓகே, ஸோ இந்த ஸ்டோமோகார்டுங்கிற ஸ்ட்ரக்சர் நோட்டோகார்டு மாதிரியே இருக்கே, ஏதோ அவனோட லாவல் ஸ்டேஜில் இருக்கே அப்படிங்கிறத பார்த்துட்டு இவன் ஒரு வேளை இருப்பானோ கார்டேட்டான்னு சொல்லி உள்ளே வச்சுட்டாங்க. பட் தென் தே ரியலைஸ் தட் இல்லை, இது பேர் ஸ்டோமோகார்டு அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி வெளியே போட்டாங்க. Okay, so he is the bridge between the non-chordates and the chordates. Okay, now this fellow is completely marine. You don't find any other forms, all marine forms. Okay, and adikapram vandu pathina body vandu is divided into proboscis, collar, trunk அப்படிங்கிற 3 division வந்து you can find in the hemichordate. Okay, clear pasangla? Proboscis gland is present for excretion, that is a star feature. Okay, so proboscis gland is present for excretion, that is a star feature of the hemichordate. So rendu example da balanoglossus and saccoglossus. That's it, we are done with the non-chordate phylum. Shall we go on to chordata? Any questions in non-chordate, anybody? Yes, Nandita. Okay. Okay, that's a good question, Karthik. So Annelida we know that Hirudinaria, Ferretima or earthworm madriyana species வந்து still are monoecious, still sexes are present together. But அதுக்கப்புறமா வந்து arthropoda irundhe yes, sexes are separate. You can take it that way. Okay, because that is a more advanced feature. No, அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி போறது கிடையாது. Okay. All right, so now when I look at the chordata, very simple, you all know this, we do not punch people. Ventral heart, dorsal nerve cord, notochord, pharyngeal gill slit and the post-anal tail. In the 5 featurume are particular star features of chordata.
ஓகே ஸோ இந்த 5 features ஓட சேர்ந்து closed ஆன circulatory systemum is a significant feature of our chordata. ஓகே ஸோ நம்ம இந்த என்டையர் chordataவை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா protochordata, euchordataன்னு ஃபண்டமெண்டலாக பிரிக்கலாம். நான் இந்த protochordata are completely marine and இவங்களுக்கு கீழே 2 சப்ஃபைலம் இருக்குது which is urochordata, cephalochordata. ஸோ இது ரெண்டுமே will come under protochordata and protochordata are completely marine ஆன animals. Okay, they don't have any other forms, all are marine. Okay, I have a question here. Mohammed Mutalif, bioluminescence வந்து only in Ctenophora. It's a star feature there. Okay, yes Dhanush will do that. இல்ல முகமது யூஸ்வலாக எக்கைனோடர்மேட்டாக்கு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம ஸ்பைனி ஸ்கின், வாட்டர் வாஸ்குலர் இதெல்லாம் தான். ஸோ நீட்டில் பயோலியூமினிசன்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டாங்கன்னா யூ கேன் க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் ரைட் டீனோஃபோரா. நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஸோ கம்மிங் டு chordata. இங்கே வந்து protochordata ஆர் கம்ப்ளீட்லி மரைன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ protochordataவில் நமக்கு 2 சப்ஃபைலம்ஸ் இருக்குது, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா. யூரோனா வால், செஃபலோனா தலை, அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூரோகார்டேட்டாவில் நோட்டோகார்ட் லார்வாவோட டெயிலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ லார்வல் டெயிலில் மட்டும்தான் யூ வில் ஃபைண்ட் த நோட்டோகார்ட் இன் கேஸ் ஆஃப் யூரோகார்டேட்டா. அதுக்கப்புறமா அவங்க பாடி வந்து அந்த மாதிரி நோட்டோகார்டே இருக்காது. அண்ட் ஒரு மாதிரி மூட்டை மாதிரி இருப்பாங்க, சாக் மாதிரி இருக்கும். அண்ட் டியூனிசின் அப்படிங்கிற கம்போனண்ட் தான் வந்து இஸ் மேக்கிங் அப் தட் சாக். So we will call them as tunicata also. So urochordata or tunicata அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இந்த நோட்டோகார்ட் வந்து இஸ் only there in the larval tail with respect to urochordata. Now cephalochordataனா தலையிலிருந்து கால் வரைக்கும் you will have the notochord all through life. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள் இஸ் amphioxus. இவங்க 2 பேருமே will come under the protochordata. ஓகே, ஸோ இந்த ப்ரோட்டோகார்டேட் அப்புறமா இந்த யூகார்டேட்டுங்கிற கேட்டகரியில் ஒரே ஒரு சப்ஃபைலம் தான் இருக்குது which is vertebrata. ஸோ அதனால தான் யூஸ்வலாக we don't talk about protochordata, euchordata, but I just told protochordata because it is commonly asked marine ஆன இண்டிவிஜுவல் யாரெல்லாம் எந்த சப்ஃபைலம்லான்னு. ஸோ கிளியர்லி யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா 2 பேருமே ஆர் கம்ப்ளீட்லி மரைன். ஓகே, நான் கம்மிங் டு த vertebrata. இவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான vertebral column வந்து will replace the entire notochord. எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பக்காவான vertebral column will replace. இது வந்து போனியாக இருக்கலாம், கார்ட்லேஜனஸாக இருக்கலாம், பட் டெஃபினட்டாக it will be there. Clear everyone? This is about your vertebrata. Now இந்த vertebrataவை ஃபர்தராக நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓகே, சைக்ளோஸ்டோமாட்டாவை காணும். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் ஹியர். ஸோ vertebrataவை வந்து ஐ கேன் டிவைட் தெம் ஆஸ் ஏக்னேட்டா அண்ட் நாத்தோஸ்டோமாட்டா. ஓகே, ஸோ ஏக்னேட்டா அப்படின்னா ஜா இல்லாது. ஸோ ஜா இல்லாத அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் மை கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு ஜா கிடையாது. ஸோ ஒரு மாதிரி மஸ்குலர் சக்கிங் டைப் ஆஃப் மவுத்து தான் அவனுக்கு இருக்கும். பாடி மேலே ஃபின்ஸு கிடையாது, பேர்டான ஃபின்ஸு கிடையாது. ஓகே, ஒரே ஒரு அன்பேர்டான ஃபின்னோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு பேர்டான ஃபின்ஸ் கிடையாது. ஓகே, இதை தவிர வந்து சைக்ளோஸ்டோமாட்டா வந்து வேறு என்ன இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு 6 to 15 pairs ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வந்து கில்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது வந்து பிரச்சனை இல்லை. ஃபின்ஸ் பாடியில் கிடையாது பசங்களா, ப்ளீஸ் ரிமெம்பர் தட். நான் சைக்ளோஸ்டோமாட்டாவில் மைக்ரேஷன் வந்து இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ அது வந்து இவனோட ஒரு ஸ்டார் ஃபீச்சர். என்ன மைக்ரேஷனுக்கான ஃபீச்சர் அப்படின்னா அவன் வந்து ஆல் த வே என்ன பண்ணுவான் அப்படின்னா கடல்லிருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து அங்கே வந்து ஹீ வில் பி லேயிங் த எக்ஸ் ஆர் ஸ்பானிங்காக வேண்டி வருவான், வந்து செத்து போயிடுவான். அதுக்கப்புறமா இந்த முட்டை போட்ட அந்த நியூ ஃபிஷ் வந்து ஆல் த வே டெவலப் ஆகி கடலை நோக்கி போகும். கடலில் போய் வாழ்ந்துட்டு திருப்பி முட்டை போகிறதுக்காக வேண்டி ஆல் த வே கடல்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான மைக்ரேஷன் வந்து இட்ஸ் எ வெரி ஸ்பெசிஃபிக்கான ஸ்டார் ஃபீச்சர் இன் த கேஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமாட்டா. சரியா பசங்களா?
Is it clear? Nandita, operculum cyclostomataலாம் கிடையாது. அது வந்து ஆஸ்டிக்டீஸ் மட்டும்ல தான் இருக்கு. சரியா? இல்லை லவ்லி தாரிகா லீச் அப்படிங்கிறது இஸ் an annelid கண்ணா. ஹீரோடினாரியா சைக்ளோஸ்டோமாட்டான்லாம் கேட்காதீங்க. நோ. Okay, no confusion. Leeches are an annelid, not a cyclostomata. Cyclostomata is a fish. Okay, so example will be your myxine and your petromyzon. Remember that. Okay, leech தான் Tarika. It is not in cyclostomata. It is in annelida. It is called Herodinaria. Okay, scientific name. Cherry. Okay. So Agnatha are jawless fish. Okay, coming to Gnathostomata, jaw இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு சூப்பர் கிளாஸ் இருக்கு. என்ன சூப்பர் கிளாஸ்? Pisces and we have Tetrapoda. சரியா? So Pisces and Tetrapoda னு ரெண்டு சூப்பர் கிளாஸஸ் we have under Gnathostomata. அப்படின்னா ஜா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஜா இருக்கு அப்படின்னு சொன்ன அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நம்ம யோசிக்கிறது வந்து அதுக்கு வந்து கை கால் இருக்கா இல்லை ஃபின்ஸ் இருக்கா. ஸோ ஃபின்ஸ் இருக்குன்னா ஃபிஷ்ஷில் வந்துடும் பைசஸ், கை கால் இருக்குன்னா டெட்ராபோடாவில் வந்துடும், அதில் மிச்ச 4 கிளாஸஸ் அதர். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு பர்டிகுலராக கில்ஸ் இருக்குது, பாடியில் ஃபின்ஸ் இருக்குது, ஸ்கேல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இவங்க வந்து கண்டிப்பாக கோல்டு பிளட்டடான அனிமல்ஸ் தான். கான்ட்ராக்டீஸாக இருக்கட்டும் ஆஸ்டிக்டீஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பைசஸ் தான். ஃபிஷஸ் ஆர் எக்டோதெர்மிக், அவங்களால பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ண முடியாது. ஓகே, நான் மோஸ்ட்லி எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் இருக்கும். மெயின் கிளாஸஸ் யார் அப்படின்னா ஆஸ்டிக்டீஸ் அண்ட் கான்ட்ராக்டீஸ். கான்ட்ராக்டீஸ் வந்து பசங்களா கார்டிலேஜஸ்னா ஃபிஷஸ். ஸோ கார்டிலேஜஸ் ஃபிஷஸ்னால் அவங்க பாடியில் இருக்கிற ஸ்கேல்ஸ் வந்து வில் பி பிளெக்காய்டு டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு ஏர் பிளாடர் கிடையாது, ஆப்பர்குலம் கிடையாது. ஓகே, கில்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட், அவங்களுக்கு அதுக்கு மேலே கவரிங் கிடையாது, விச் இஸ் த ஆப்பர்குலம், அது வந்து அவங்களுக்கு கிடையாது. தீஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யுவர் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஷார்க்ஸ் அண்ட் ஸ்கேட்டன் நான் போட்டிருக்கேன். பட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வி ஹேவ் கிளியர் கட்டாக 5 எக்ஸாம்பிள்ஸ், விச் இஸ் யுவர் பிரிஸ்டிஸ், சாஃபிஷ், ஸ்கோலியோடன், carcharodon, your trigon and torpedo. இது நான் 5மே வந்து are examples of your chondrichthyes, please remember. Then when you come to ostichthyes வந்து bony fish. bony fish ன்னு சொல்றப்ப அவங்களோட skeleton, endoskeleton வந்து is made up of bone. So vertebral column is bony. Okay, so இந்த bonyயான vertebral column, bonyயான endoskeleton இருக்கக்கூடிய fishesக்கு வந்து பிளாடர் இருக்குது, ஏர் பிளாடர் இருக்குது. அவங்க வந்து தூங்கும் போது முதங்கிட்டுக்கிட்டே தூங்கலாம், பாயன்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பாவமான கான்ட்ராக்டீஸ் என்ன பண்ணணும், நீந்திக்கிட்டே இருக்கணும், நீந்தலைன்னா முங்கிடுவான். ஓகே, ஸோ ஆஸ்டிக்டீஸ் வந்து ஹேஸ் டு கம்ப்ளீட்லி கேன் ஸ்லீப், அப்படியே முதந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான். ஏர் பிளாடர் வந்து வில் சப்போர்ட் தெம். ஓகே, அதே மாதிரி வந்து when you look at the gills, they are covered with a gill covering. So adu vandu nam we call as operculum. So operculum is present, air bladder is present, and also body oda fins vandu they are scales vandu they are made up of ctenoid or cycloid type of scales. Remember that. Okay, then our examples in பார்க்கும்போது we have exocetus, flying fish அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி hippocampus, இதெல்லாமே marine ஆன forms. We have the freshwater forms like rohu, katla, and then magur, and then we have the aquarium fishes like betta, pterophyllum எல்லாமே வந்து is present in the ostichthyes. Okay, now coming to the tetrapoda பசங்களா, tetrapoda is actually third standard science. Okay, but இதில் சயின்டிஃபிக்காக நீங்கள் நீட்டுக்கு தேவையான ஒரு சில ஸ்டார் ஃபீச்சர்ஸ், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான். ஓகே, ஸோ tetrapoda is all about examples. ஸோ tetrapodaவில் வந்து firstly we come to class amphibia. Amphibia, you know, dual life, waterலையும் இருக்கும், landலையும் இருக்கும். So larva is mostly in the water, adults are mostly terrestrial, sometimes they are both in water and land. Okay, moist ஆன skin, அவங்களுக்கு scalesே கிடையாது. Okay, 3-chambered ஆன heart is present. Now if you look at the fishes, they all have a 2-chambered heart. Please remember that.
Okay, now when you come to the amphibians, they have three-chambered heart. Okay, all this you all know. Now examples பார்க்கும்போது frogலியே மூணு விதமான frogs இருக்கு. Rana, Buffo and Hyla. Then you have Salamandra. Then you also have Ichthyophis, which is a limbless amphibian. Remember, that is an important example. That's about your amphibia. Then coming to Reptilia. Reptilia வந்து ட்ரையான ஸ்கின் இருக்கும் வித் ஸ்கேல்ஸ். ஓகே, கோல்ட் பிளட்டடான அனிமல். இவனுமே கோல்ட் பிளட்டட் தான். ஓகே, ஸோ கோல்ட் பிளட்டட், ஹிம் ஆல்சோ இஸ் கோல்ட் பிளட்டட் ஓன்லி. ஓகே, நோ டவுட்ஸ் அபவுட் தேட். தென் த்ரீ சேம்பர்ட் ஹார்ட் தான் இருக்கும் ரெப்டைல்ஸ் எல்லாத்துக்குமே. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் யார் அப்படின்னா crocodile. அவனுக்கு மட்டும்தான் 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது. பட் குரூப்பாக ரெப்டீலியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 சேம்பர்ட் ஹார்ட் தான். எல்லாருக்குமேவா இருக்குது அப்படின்னா இல்லை, ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கான், who is a 4-chambered crocodile. ஓகே, ஸோ ரெப்டிலியாவோட எக்ஸாம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் டர்ட்டில், டாட்டாய்ஸ் ரெண்டு இருக்குது பசங்களா, கீரோன் அண்ட் டெஸ்டியூடோ. தென் யூ ஹேவ் த லிசர்ட்ஸ், ஹெமிடக்டிலிஸ் நம்ம வீட்டில் வர பல்லி, கெலாட்டிஸ் which is the garden lizard, chameleon which is the tree lizard. Then you have snakes, vipera, crate, your bungaris, okay, then your naja which is your nallapambu, all that you have. Then crocodile, alligator is also an example. Okay, so all of this will come under reptilia. Clear pasangla? Go through the examples, that is very important. Then coming to aves, birds, parave patti ellarkume theriyum. So feathers are there, beak வந்து is a modified mouth, pneumatic bones are there, forelimbs தான் ரெக்கையா, it is வந்து modified. Okay, everybody is 4-chambered, everybody is warm blooded, that is very important, but they all mutta pottify. Okay, all birds will are oviparous, they reproduce through eggs. Okay, they are oviparous, that is you remember. Now aves are examples: crow, corvus, psittacula which is your parrot, aptenodytes, penguin, pigeon vandu is columba, then you have your neophron which is your vulture. All of these are examples. Please go through examples in your textbook. Okay, so aves la all these features you all know. Now air sacs are also there, lungs are complement பண்றதுக்கு they are there, that and all you know. So இது எல்லாமே any bird க்கு generalized ஆன features இது எல்லாமே. Okay, now coming to the last class which is mammalia. Mammaliaல வந்து mammary glands இருக்கு, that is the star feature of mammals. Okay, பாடியில் ஹேர் இருக்கிறது இஸ் அ ஸ்டார் ஃபீச்சர். தே ஆர் மோஸ்ட்லி விவிபேரஸ். ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, பட் கண்டிப்பாக விவிபேரஸ் தான் எல்லாருமே. 4 சேம்பர்ட் ஹார்ட் இஸ் சீன் அண்ட் தே ஆர் ஆல் homeotherms or warm blooded ஆன animals, everybody. Okay, now example வந்து egg laying platypus, scientific name is ornithorhynchus. Then you have marcopus which is kangaroo, pteropus which is bat, flying fox. Okay, then you have the balenopterus which is the whale. Then you have man, homo sapien. Then you have macaca which is a monkey. Then you have panthera leo, panthera tigris, lion, tiger, ellame. So you can revise all the examples given in the textbook. So mammals க்கு தெரியாத example இல்ல, உங்களுக்கு common names எல்லாமே தெரியும், scientific names you have to revise, that's all. Any doubts in animal kingdom பசங்களா? Any doubts, anybody? No? All clear? Okay ma'am, all done? Okay, okay, so பசங்களா இன்னும் ஒரு சாப்டர் முடிச்சிட்டு நான் பிரேக் கொடுக்கட்டுமா, இல்லை do you all want a break now? Tell me, do you all want a break now or shall I finish one more chapter? So 4 chapters we are done. Okay, so morning lende we started with living world, then biological classification, plant kingdom, animal kingdom. 4 chapter முடிஞ்சது. First unit is done. Throw a star for yourself. Okay, very very nice, so happy, so proud of all of you. Now நம்ம next unit க்கு போறோம். Okay, so next unit la வந்து we have our morphology in plants, anatomy of plants and the structural organization in animals. Okay, so in 3 chapter மே பார்க்கணும். So do you all want a break now? Ma'am, osculum oda meaning, so water canal system la வந்து ostia வழியா தண்ணி வந்துட்டு ஒரு common opening வழியா தண்ணி வெளிய போகுது இல்லையா, that opening is called as an osculum. Okay, okay, so do you all want a break now or shall we continue with one more chapter? Okay, we will do one more chapter, then I will give you all a break. Done? Cherry. Okay,
So, ரெண்டாவது யூனிட் I will start பசங்களா. அதுக்கப்புறமா I'll give you all a break. So, I think another 20 minutes I will finish off this other chapter. அதுக்கப்புறமா 8:30 I'll give you all a break. சரியா? Okay, superb. Okay. I know பசிக்குது, I understand. So, நான் இன்னும் ஒரு chapter முடிச்சிட்டு நான் 8:30க்கு உங்களுக்கு break கொடுக்குறேன். சரியா? Okay, superb. Okay, so let's start off pasangla. Let's not waste too much of time. So firstly we have morphology of flowering plants. Adha nammaloda next chapter in our next unit, which is our the structural organization in plants and animals unit la namakku we have the flowering plants oda morphology. So morphology na enna velila irundhu nama paakakuriya roots, stem, flower, fruits idella eppadi irukku appdi nama paakradha வந்து is the morphology. Okay, so inflorescence எப்படி இருக்கு, seed எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறது தான் வந்து morphology. So பசங்களா, I am repeating, anybody new in class, please use your NCERT alongside. So NCERT revise பண்ணிக்கிட்டே I will be showing you this mind map, so it will be easy for you all to study. Okay, so நாம ரொம்ப ஸ்லைட்ஸ்ல வந்து சும்மா கண்டென்ட் போட்டுட்டே இருந்தனாலோ இல்ல நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணனாலோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மேல ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் எனி டைம் நீங்க எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி கூட you can just open these mind maps, revise and go. Okay, so adukada da in the mind maps, but please use your NCERT alongside. Any doubts you have, please ask me. So once I am done with this chapter, I am going to give you all a break. Don't worry. Seriya? Okay ma'am? Super. Okay. Good. Okay, so let's start off pasangla. Morphology of flowering plants la na sonna madri ella vidhamana flower plants paaka porom, and in the semi technical description of ஒரு சில important ஆன families வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு families ஓட description வந்து is very important. They can ask you questions based on that. So அது எல்லாமே வந்து we are going to discuss. Okay, so firstly let's start off with the root. Okay, root அப்படினா you all know embryoல வந்து radical அப்படிங்கிற போர்ஷன்ல இருந்து தான் root is going to get formed. Okay, so டைரக்ட்டா அந்த radical வந்து டைரக்ட்டா ஒரு சிங்கிள் ரூட்டா வந்துச்சு அப்படினா அதான் வந்து tap root. Okay, which is the primary root. Okay, இந்த primary root அப்படிங்கறத தாண்டி மிச்சப்படி அந்த primary root ல இருந்து குட்டி குட்டி extensions we can have, like secondary roots, tertiary roots, அதெல்லாமே வந்து இருக்கலாம், or அதோடைய branches எல்லாமே இருக்கலாம். பட் இந்த primary root and அதோடைய ஒரு குட்டி குட்டி branch இருந்துச்சு அப்படின்னா that's what we call as the tap root system. இது நம்ம mustardல பார்க்கலாம், இல்லை usually dicot plants தான் நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, பட் சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த primary root வந்து ஒரு சிங்கிள் ரூட்டாக இல்லாமல் இங்கிருந்து வந்து பேஸ்லேருந்து நிறைய ரூட் வந்து இப்படி வரும். ஓகே, நிறைய கும்பலாக ஒரு பஞ்சாக ரூட் இருக்கும். that we call as a fibrous root system. இது யூஷுவலாக மோனோகாட்ஸில் நம்ம பார்க்கலாம். காமன் எக்ஸாம்பிள் இஸ் யுவர் வீட். கிளியர் பசங்களா? நான் இது ஒரு வேளை அந்த மெயின் ரேடிக்கல்லேருந்து இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பார்ட்லேருந்து நமக்கு ரூட் முளைச்சிது அப்படின்னா கிராஸ் இல்லை பேனியன், ஆலமரத்தில் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இல்லையா, எப்படி வந்து ரூட் தொங்கும் மேலே இருந்துன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ரூட்ஸ் தான் we call as adventitious roots. ஸோ ரூட் எதுக்கு மெயினாக இருக்குது? ரூட் வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு ஆங்கரேஜாக இருக்கிறதுக்கு இருக்குது. பட் அதையும் தாண்டி ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் ரூட்டுக்கு இருக்குது. ஓகே, நான் ரூட்டோட regions, okay, when you look at the microstructure of the roots, okay, so ஒரு ரூட்டை வந்து நம்ம பேஸ்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் the end of the rootல வந்து there is a root cap for protection. It is going underground, so அதுக்காக வேண்டி we have a root cap. now இந்த root capக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக டிவைட் ஆகக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னா actively dividing cells will be present in this region. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா is the elongation ஓட region. so region of elongationல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஆகி 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 elongate ஆகிற இடம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மெச்சூர் ஆகிற மெச்சூரேஷன் ரீஜன் இருக்கும். அங்கே தான் ரூட் ஹேர்ஸ் ஆர் விசிபிள். கிளியர் பசங்களா? இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து என்ன பண்ணும், குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் கூட அப்சார்ப்ஷனுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். That's all about the root. Okay, any doubts in the root so far? Yes Dhanush, definitely I'll be sending, don't worry. இல்லை Mahendran, adventitious root na
இட் இஸ் அ கைண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அட்வென்டேஜஸ்னால் அந்த ரேடிக்கலை தவிர வேறு ரீஜன்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்லேருந்து ரூட் வரும்போது தான் நம்ம அட்வென்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, but yes, it is a kind of advantageous, agreed, because it's not from the primary root, but advantageous generally refers to anywhere other than the radical developing into a root. Okay, all right, so let's go into the stem. So stem வந்து பாத்தீங்க அப்படின்னா is the upper portion. So upper portion அப்படின்னு சொல்லறச்சு the plumule is going to result in the stem. Okay, so stemல வந்து there are nodesல தான் இலை முளைக்கும். ஓகே, இலை இல்லாமல் அந்த ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் நோடுக்கு நடுவில் இருக்கிற ரீஜன் தான் we call as an internode. ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ மெயினாக வந்து யூஸ்வலாக அந்த பிளான்ட்டை வந்து குத்தி நிற்க வைக்கிறது வந்து இஸ் அவர் ஸ்டெம். பட் ஆனால் ஸ்டெம் வந்து சம்டைம்ஸ் பூஷ்ணிக்கா மாதிரி இட் கேன் ஈவன் பிகம் அ டென்ட்ரில், ஒரு சப்போர்ட்காக வேண்டி, இல்லை தானாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸ்டெம்மில் மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஸ்டெம்மில் ஃபோட்டோசிந்தசிஸும் நடக்கலாம். பட் மெயினாக அதோட ரோல் என்ன? டு கிவ் சப்போர்ட் அண்ட் டு கண்டக்ட். ரூட்லேருந்து இலையிலேருந்து மிச்ச பார்ட்ஸுக்கு எல்லாமே வந்து தண்ணி, சாப்பாடு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது வந்து மெயினாக நம்மளோட ஸ்டெம். ஓகே, அண்ட் தென் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டும் சில ஸ்டெம்ஸ் வந்து பண்ணுது. ப்ரொடெக்ஷனுக்கு இது எல்லாமே வந்து ஸ்டெம் வந்து இஸ் ஃபார்மிங் அ மெயின் ஃபங்க்ஷன் தேர். கிளியர் எவ்ரிபடி? இஸ் தட் கிளியர்? நவ் கம்மிங் டு த லீஃப் எங்கே இருக்குது? லீஃப் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டெம்மில் இந்த நோட்ஸுங்கிற ரீஜன்லேருந்து தான் ஃபஸ்ட்டு நமக்கு லீஃப் வருது. ஸோ லீஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ பட். அதோடைய ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் அன் ஆக்சிலரி பிளட். லேட்டர் இந்த ஆக்சிலரி பட் வந்து கேன் பிகம் அ பிரான்ச் அண்ட் பிரான்ச்லேருந்து இலை கேன் கம். தட் கேன் ஹேப்பன். பட் ஃபண்டமெண்டலி அந்த லீஃப்க்கு கீழே வந்து தெர் வில் பி அன் ஆக்சிலரி பட் தட் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ எங்கேருந்து வருது? மேஜராக ஆப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு லீஃப் வந்து முளைக்குது. மேஜர் ஆர்கன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், திஸ் வி ஆல் நோ, ரைட்? ஸோ லீஃபை பொறுத்த அளவில் என்ன இருக்குது? ஒரு லீஃப் பேஸ் இருக்குது நமக்கு. ஸோ எல்லாருமே இலையை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பிடிச்சிக்கிற அந்த பேஸ் வந்து ஒன்று இருக்கும். நான் இந்த பேஸ்லேருந்து வந்து ஒரு பீட்டியோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். வாட் இஸ் பீட்டியோல்? அந்த பேஸ்லேருந்து வர ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இஸ் த பீட்டியோல். அந்த பீட்டியோல் குச்சியிலேருந்து வர நம்மளோட இலை, அந்த மெயின் லீஃப் வந்து we call as the lamina. ஓகே, ஸோ இந்த ஒரு லீஃப் வந்து லீஃப் பேஸ் மூலியமாக தான் இட் இஸ் அட்டாச் டு த ஸ்டெம். சரியா? நான் இப்போது மோனோகாட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு லீஃப் பேஸ் வந்து என்ன இருக்கும்? இட் வில் பி எக்ஸ்பேண்டட் இன் டு த stem. Okay, it will expand ஃபுல்லாகவே into the plant stem. பட் ஆனால் ஒரு சில பிளான்ட்ஸில் அந்த மாதிரி இருக்காது. That is also mentioned in your textbook. I'm just reiterating for you. Okay, ஸோ இதை தவிர வந்து ஒருவேளை ஒரு சில குட்டி லீஃப் மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த பேஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை லீஃப் பேஸ், மை petiole, மை lamina. இந்த இடத்துல ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்டிப்யூல் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? everyone? So in some plants வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த leaf base வந்து bulge ஆயிரும், which we call as the pulvinus. Okay, clear பசங்களா? So இந்த petiole or pulvinus இருந்தால் pulvinus தான் இந்த இலையை வந்து நிற்கிறதுக்கு it will help. Okay, clear everyone? So இந்த lamina or leaf blade இருக்குல்ல, இந்த full leaf blade வந்து it can be full in one இது, or இது வந்து can be divided. அது வந்து will give rise to the different kinds of leaves that we have. So now venation அப்படிங்கிறது என்ன? எப்படி வந்து இந்த veins and veinlets வந்து இந்த லாமினால போகுதுங்கிறது தான் வந்து நம்ம venation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டிகுலேட் venation அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் லீஃப் வரையும் போது இப்படி வரையுமோ இல்லையா? ஸோ லாட் ஆஃப் they are just randomly orienting அப்படின்னா அது நம்ம ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வந்து ஒரு லீஃபில் பேரலான இது இருந்தது அப்படின்னா அது வந்து பேரலல் வெனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூஸ்வலி டைகாட்ஸில் ரெட்டிகுலேட் இருக்கும், மோனோகாட்ஸில் வந்து பேரலல் வெனேஷன் வந்து கேன் பி சீன். இஸ் இட் கிளியர் பசங்களா? நவ் கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லீஃப் பிளேட் இருக்கு இல்லையா, அது லாமினா. அந்த லாமினா வந்து
if it is proper and entire, அது வந்து ஃபுல்லாகவே நார்மலாக ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் then it is called as a simple leaf. Okay, so even if you look at some leaf like this, okay, so இங்கே வந்து what is happening, என்னோட incisions வந்து is not touching the midrib. Okay, so it does not touch the midrib. So என்னோட லீஃபை பார்க்கும்போது ஒரு ஃபுல் லீஃப் தான் நமக்கு தெரியும். பட் அதே தான் அந்த லீஃப் வந்து ஃபர்தராக இன்சைஸ் பண்ணி மிட்ரிப்பை டச் பண்ணி குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் that we call as a compound leaf. எல்லாருமே வேப்ப இலை பார்த்துருக்கீங்கல்ல, அங்கே வந்து அந்த மிட்ரிப்பில் எல்லாமே குட்டி 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 இலையாக இருக்கும், ரைட்? ஆர் இஃப் யூ சி விளக்கெண்ணெய் கேஸ்டரோடைய லீஃப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இஸ் அ காம்பவுண்ட் லீஃப் that will be present. Not castor actually, silk cotton leaf also will be a compound ஆன ஒரு லீஃப். ஓகே, ஸோ அதில் பினேட்லி கம்பவுண்ட், பாமேட்லி கம்பவுண்ட். ஸோ பினேட்லி கம்பவுண்ட்னா என்ன? காம்பவுண்ட்லேயே வந்து பினேட்லி கம்பவுண்ட் அப்படின்னா ஃபுல் அப்படியே லீஃபாக தனித்தனியாக இருக்கும், தட் இஸ் பினேட்லி கம்பவுண்ட். இதே பால்மேட்லி கம்பவுண்ட் அப்படின்னா எப்படி கையிலேருந்து விரல் வருதோ அந்த மாதிரி இட் வில் பி தேர், இந்த மாதிரி இட் வில் பி கம்பவுண்ட். ஸோ அதுவுமே பிரிஞ்சு தான் இருக்குது. பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எல்லாம் ஒரு பாயிண்ட்லேருந்து கையிலேருந்து விரல் வர மாதிரி இருக்குது, இது வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதுதான் நம்ம பினேட்லி கம்பவுண்ட் அண்ட் பாமேட்லி கம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர் பசங்களா எவ்ரி ஒன்? நவ் கம்மிங் டு த phyllotaxy. Okay, I have not included phyllotaxy here. Let me write it here. So coming to the phyllotaxy, which is how it is arranged. Okay, எப்படி வந்து இந்த leaves arrange ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் alternate அப்படிங்கிறது ஒவ்வொரு லீஃப் ஒரு நோடில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா that we call as alternate. ஓகே, தென் இதே இது வந்து ஆப்போசிட் அப்படிங்கிறது என்ன? ஆப்போசிட்டாக ரெண்டு பேருமே ரெண்டு லீஃப்னு இருந்தாங்க அப்படின்னா that is opposite. ஓகே, அண்ட் தென் கம்மிங் டு யோர் வேர்ல்ட் அப்படின்னா என்ன? வேர்ல்டுனா என்டையராக ஒரு நோடில் இருந்து நிறைய இலை வரும், அதுதான் வேர்ல்டு. ஓகே, காட் இட்? ஸோ இப்போ வந்து ஹைபிஸ்கஸ், ஸோ சைனா ரோஸ் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்டர்னேட். கொய்யா பழம் வந்து இஸ் ஃபார் ஆப்போசிட். இதே வந்து வேர்ல்டுக்கு வந்து வி கால் அல்ஸ்டோனியா, அது வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃப்ளவர் ஃபார் வேர்ல்டான லீஃப். முத்து வசந்த் மேம், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி வந்து அரிஸ்டாட்டில் இல்லைக்கானா, இட் இஸ் லீனியஸ். டாக்ஸானமி, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி வந்து இஸ் லீனியஸ். Okay, yes Shaktivel, mind map will be sent in the group once the class is over. Okay, all right, got it pasangla? No doubts here, shall we continue? So that's all about the leaf. Now coming to the inflorescence. Inflorescence na enna? Flower ஐ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதுதான் inflorescence. ஸோ ஷூட்டில் வந்து என்னோட அப்பிக்கல் மெரிஸ்டெம் அப்படிங்கிறது என்ன? டாப் மோஸ்ட் ரீஜன். ஸோ அந்த இடத்துல சப்போஸ் என்னோட ஃப்ளவர்ஸ் வந்து கண்டினியூவஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தென் இட் வில் பி ரசிமோ. ஸோ மெயின் ஆக்சிஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். குட்டி குட்டி புது ஃப்ளவர்ஸ், நியூ ஜெனரேஷன் வந்து மேலே இருக்கும், கீழே வந்து பழைய ஃப்ளவர்ஸ், ஓல்டர் ஃப்ளவர்ஸ் வில் பி தேர் அண்ட் இட் வில் கோ. நீங்கள் எப்படி ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குட்டி பசங்க தான் ரேஸ் ஓடுவாங்க இல்லையா? ஸோ ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ மெயின் ஆக்சிஸ் வில் கண்டினியூ க்ரோயிங் அண்ட் சின்ன பசங்க தான் ரேஸ் ஓடுவாங்க. ஸோ ஸ்மாலர் யங்கர் ஃப்ளவர்ஸ் ஆர் தேர் ஆன் த டாப். லைக் தட் யூ கேன் ரிமெம்பர். ஸோ ரெசிமோஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் வில் கீப் க்ரோயிங் ரேஸ் அண்ட் ஸ்மால் கிட்ஸ் வில் பி ஆன் த டாப். இதே சைமோஸுங்கிறது ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சைமோஸில் மெயின் ஆக்சிஸ் வளராது, இருக்கிறதுலே வயசான ஓல்ட் ஃப்ளவர்ஸ் வந்து மேலே இருக்கும், கீழே தான் வந்து நமக்கு நியூ ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தேர் இஸ் லிமிட்டட் growth in the case of cymose type of inflorescence. கிளியர் பசங்களா? Any doubts in inflorescence? Shall we move to the flower? Yes? Okay, superb.
So flower பொறுத்த வரைக்கும் பசங்களா flower is the reproductive unit and நான் இப்போதான் சொன்ன மாதிரி angiosperms ஓட ஒரு significant ஒரு இது வந்து நம்மளோட இந்த flower, so it's a reproductive organ. 4 important whorls இருக்கு இந்த ஒரு flowerல, which is our calyx, corolla, androecium and gynoecium. Before I come to the whorls, now whorls ன்னு சொல்லும்போது calyxல என்ன இருக்கும், sepals இருக்கும், corollaல என்ன இருக்கும், petals இருக்கும், androecium, gynoecium சொல்லும்போது that is the stamens or the male reproductive part, androecium, and gynoeciumல there will be the style, stigma, ovary and ovule. இது எல்லாமே will come under the pistil or carpels அப்படிங்கிற structure making up the gynoecium. Okay, so now here if you see பசங்களா இந்த ஒரு stalk of the flower வந்து இப்போ எப்படி நம்ம அங்கே வந்து we said the base of the flower, the leaf, and then we said it's a petiole இல்லையா. இங்கே வந்து இந்த flower அந்த stalk வந்து கொஞ்சம் swell ஆகி we call it as a receptacle or a thalamus. So அந்த receptacle will be there, அதுக்கப்புறமா தான் it will come into the stalk. Remember that. Okay, now flower பொறுத்தளவில் வந்து it can be actinomorphic, அதாவது ரேடியலான symmetry. Remember that அதை வந்து representationல இப்படி போடுவோம். Okay, if it is actinomorphic. அதே zygomorphic னா அது bilateral symmetry. So என்ன divide பண்ணா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று percentage symbol மாதிரி இருக்கும். Got it? So this is your actinomorphic or a zygomorphic flower. Okay, இது வந்து symmetrically நம்ம வந்து சொல்றது. So example வந்து யாரு, if it is actinomorphic we can say mustard, zygomorphic we can say pea, asymmetric na canna. Okay, clear பசங்களா? Okay, so flowers வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்லையுமே செப்பல், பெட்டல் எல்லாமே வந்து it can be ட்ரைமீரஸ், அதாவது 3 இருக்குது, டெட்ராமீரஸ் 4 இருக்குது, இல்லை பென்டாமீரஸ் 5 இருக்குது, எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். சரியா? now what happens is அந்த ஃப்ளவரோட பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு சில என்ன சொல்கிற ஒரு மாதிரி லீஃப் மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்ததுன்னா அது நம்ம பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து என்ன சொன்னோம், ஸ்டிப்யூல் சொன்னோம் லீஃபுக்கு. இங்கே வந்து we call it as a bract. ஸோ பிராக்ட் இருந்தால் பிராக்டியேட், பிராக்ட் இல்லைனா ஈபிராக்டியேட். These are the different kinds of flowers that we have. Clear? Clear? Now also depending upon position of the ovary, okay, we can say if ovary is superior then மிச்ச parts of the flower எல்லாமே கீழே இருக்கும். கரெக்டா? ஸோ கைனோசியம் தான் இருக்கிறதுலையே மேலே. ஸோ அப்போ நம்ம எதை சொல்லுவோம், ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அதே இது எல்லாருமே ஈக்குவலான லெவலில் இருந்தாங்கன்னா we call it as பெரிகைனஸ். அப்படி இல்லாமல் வந்து இது கைனோசியம் வந்து கீழே இருக்குது, மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் எல்லாமே மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் then we call it as an inferior ovary or we call it as an epigynous flower. சரியா பசங்களா? Is it clear? Now இதை தவிர வந்து in our calyx, corolla, androecium, gynoecium ஒருவேளை ஃபியூஸ்டாக இருந்தது அப்படின்னா சின்கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்கார்பஸ் ஆர் எப்படி சொல்கிறது, ஓகே, இஃப் இட் இஸ் gynoecium we will call it syncarpus, apocarpus. Okay, for free and fused இது. But in case of நம்ம calyx, corolla எல்லாமே what do we say, I forgot, gamosepalous, gamopetalous or polysepalous, polypetalous. Okay, so gamo na fused, ஃப்ரீயா இருந்தானா பாலி. ஓகே, ஸோ gamosepalous, gamopetalous, polysepalous, polypetalous depending upon எப்படி வந்து இந்த arrangement of the sepals and petals are there, we will call it like that. Now flowerல வந்து when you look at the corolla, அந்த arrangement of petals இருக்கு இல்லையா, அதை வந்து we call as an aestivation. ஸோ aestivationனா என்ன, corollaல வந்து is the arrangement of the petals. Okay, so arrangement of the petals la வந்து we have valvate. valvate na என்ன, நார்மலா 5 இது இருந்ததுன்னா 5மே அப்படியே டச் பண்ணி ஒண்ணுக்கு அடுத்து ஒன்று இருக்கிறது தான் valvate. then twisted na என்ன, ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே இவன் உள்ளே வெளியே இருந்ததுன்னா அது twisted. okay, then imbricate அப்படின்னா என்ன, வெளியில் 2 இருக்கும், அப்புறம் உள்ளே 2 இருக்கும், அப்புறம் மேலே 1 இருக்கும். ஸோ எல்லாமே தனித்தனியாக இருந்ததுன்னா தட் இஸ் இம்ப்ரிகேட். நான் வெக்ஸிலரினா
மேலே ஒன்றே ஒன்று வந்து அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கும், சைடில் 2 தனியாக இருக்கும், கீழே 2 ஃபியூஸ்டாக இருக்கும். அது வந்து வெக்ஸிலரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எஸ்டிவேஷன் எல்லாமே உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது பசங்களா. ஸோ அதோட டயக்ராம்ஸும் இருக்குது, அதோட டைப்ஸும் கிளியராக பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமெம்பர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்டிவேஷன் தட் ஆர் தேர். Okay, is that clear everybody? Now any other point I am missing? Okay, gynoecium la vande also when you come to the ovary ulla vande we have the seeds of the ovules. Now in the ovules eppadi arrange aayirukkuங்கிறது தான் நம்ம placentation அப்படினு சொல்லுவோம். So placentation லயுமே வந்து margina இது pea plant மாதிரி உள்ள திறந்தீங்கன்னா margina இருக்கும் இல்லையா, marginal this thing is there. So in ovule placentation I mean, okay, placentation types வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So you have marginal, then you have the parietal, then you have the axial, and then you have the free central. Okay, so இந்த மாதிரி different kinds of placentation is there. So அதுக்கேற்ற மாதிரியான flowers வந்து example ஓட it is there in your textbook. So please revise that also. Clear பசங்களா? Any doubts here? Can I continue to the fruit? Shall we go to the fruit? Everyone? So I am just zooming in so that it's easier for you all to see. Full mind map you will get it pasangla. So adu nalla clarity liye irukum. In case you are not able to see this, you can see it in the PDF when I send it later. Okay, so neengale zoom panni you can view all the parts. Yes Ritika, basil is also there. Very good. Okay, all right. Now coming to the fruit. Fruit vandu pathinga appadina one second. Yeah, when you come to the fruit la வந்து ovary fertilization க்கு அப்புறமா மாறுற ப்ராடக்ட் தான் வந்து நம்மளோட fruit. ஸோ ovary மட்டுமே என்கேஜ் ஆகி நமக்கு ஃப்ரூட் வந்ததுன்னா அதை நம்ம ட்ரூ ஃப்ரூட்னு சொல்லுவோம். பட் அதே இது ஒருவேளை அதர் பார்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசெப்டிக்கலோ இல்லை அந்த மாதிரி மிச்ச பார்ட்ஸும் இன்வால்வ்டாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃப்ரூட். ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஹார்டாக இருக்கும்ல, அதுதான் ஆக்சுவலாக ஃப்ரூட். வெளியில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற ரீஜன் வந்து இஸ் ஆக்சுவலி தி ரிசெப்டிக்கல். ஓகே, ஸோ தேட் இஸ் ஆல்சோ an example of the true and the false fruits that are present. ஒரு சில fruits வந்து fertilization ஆகாமலேயே it will form a fruit that is called as parthenocarpic. Okay, now also remember, now I will also teach you when I teach you sexual reproduction. Now apomixis, parthenogenesis இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து you should know the clear cut difference. But okay, apomixis is not here, we will not deal it here. Just remember parthenogenesis or parthenocarpic fruit வந்து is formed without fertilization. Okay, now fruit பொறுத்தளவில் வந்து வெளியில் வந்து we have a pericarp, outermost இருக்கும். Okay, pericarp. அப்புறம் உள்ள வந்து we have the mesocarp, and then innermost we have the endocarp. So endocarp தான் அந்த seed கொட்டையோட ஒட்டுனா அப்படி இருக்கும். சரியா? Is it clear? Yes, now apart from that fruits la different types irukku pasangla. You know, we have a drupe, we have capsule, we have so many different kinds of fruits are there, but adura detailed explanation nama NCERT la kadayadu, so we will stick to what is there in the NCERT. Okay, clear everyone? Let's move on to the seed. So ovary வந்து நமக்கு ஃப்ரூட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருந்து ovule தான் வந்து நமக்கு சீடா மாறுது இல்லையா. ஸோ இந்த சீடில் வந்து ஃபர்தராக what do we have? We have the radicle and the plumule. அதுதான் will grow into the root and the stem eventually. Okay, ஸோ இந்த ஒரு சீடில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைகாட் சீட் இல்லை மோனோகாட் சீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைகாட் சீட்ஸில் 2 காட்லிடன்ஸ் இருக்கும், மோனோகாட் சீடில் ஒரே ஒரு காட்லிடன் தான் இருக்கும், which we generally call as a scutellum. Okay, so இந்த காட்லிடன் என்ன பண்ணுதுன்னா என்னோட எம்ப்ரியோ வந்து வளர்ந்து சாயிலில் வந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணுற வரைக்கும் it was going to support the nutrition of the plant. That is the role of this cotyledon. Okay, now இந்த ஒரு சீடுக்கு ஃபண்டமெண்டலாக சீட் கோட் இருக்கும். ஓகே, சீட் கோட் வந்து I can call it as the testa which is present on the outside and the tegmen which is present in the inside. Okay, and ஒரு குட்டி knots இருக்கும் called the xylem. அது வழியாக தான் வந்து it will germinate when the this thing is happening. Okay, அது வழியாக தான் it is also attached to the fruit. First கொட்டை உள்ளே இருக்கும் போது that is how it is attached. Okay, இந்த ஒரு ஹைலமில் இருக்கிற மைக்ரோ பைல் வழியாக தான் வந்து all my interactions will happen and germination ஆகும்போது it will break open and come out.
ஓகே நான் ஒரு சில சீட்ஸில் வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்கும், அதாவது எம்ப்ரியோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் எண்டோஸ்பெர்ம் வந்து இருக்கும், which is a product of double fertilization, which I will teach you in the sexual reproduction chapter. ஓகே clear பசங்களா? ஓகே ஸோ சில சீட்ஸை வந்து நம்ம எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், சிலது நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம், based on whether or not in the endosperm is present in them. Okay, so structure of a monocot seed வந்து is given in your textbook பசங்களா. Please go through that diagram. மெயினாக வந்து the fact that அந்த plumule and radical சுற்றி there is an additional layer which we call as the plumuleக்கு வந்து we will call it as the coleoptile and radicalக்கு வந்து we will call it as the coleorhiza. So இந்த ரெண்டுமே are important parts of a monocotyledonous seed. So please remember that. And அது மட்டும் இல்லாமல் endosperm சுற்றி ஒரு protein layer will be there which is called as, where is it? So I will have a coleoptile, coleorhiza, okay, and also the presence of an allurone layer which is a protein layer around the endosperm. So this is a very important point for you all to remember. சரியா பசங்களா? Is it clear? So that's all about the morphology. Coming to the semi-technical description, இது வந்து அதோட ஹேபிட்டாட் என்ன, ஹேபிட் என்னவா இருக்குது, அதோட லீஃப் எப்படி இருக்குது, ஃப்ளவர் எப்படி இருக்குது, ஃப்ளாரல் ஃபார்முலா எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ ஃப்ளாரல் ஃபார்முலா உங்களை யாரும் வரைய கேட்க போகிறது இல்லை, அதே மாதிரி காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்குற கேள்விகளும் ரொம்ப கம்மி. ஃப்ளாரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளாரல் டயக்ராம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே ஸோ ஃப்ளாரல் டயக்ராம் வந்து ப்ளீஸ் கோ த்ரூ, தெரியாமல் இருக்கக்கூடாது, பட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருமானு கேட்டால் ரொம்ப கம்மி. சரியா பசங்களா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி which is the, எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபேபேசி. ஓகே ஸோ ஃபேபேசி வந்து இஸ் நத்திங் பட் த லெக்யூமினோசே அப்படிங்கிற ஃபேமிலியில் வருது. ஓகே தட் இஸ் நத்திங் பட் அவர் லெக்யூமினோசே which is the pea and beansோட ஃபேமிலி, அதுதான் வந்து அவர் ஃபெபேசி ஃபேமிலி. This is a herb or a shrub. Now leaf வந்து compound which has a pinnate kind of compound structure, pulvinate base, so on the swelling is there, stipules is present and the leaf like structure will be present. Inflorescence is racemose, race, so smaller flowers are on the top, axis will grow. Okay, zygomorphic அப்படின்னா bilateral, they are bisexual plants. Okay, so bisexualக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரியான symbol வந்து வச்சுருக்கோம் and we are making this percentage symbol. Okay, where we are calling it as zygomorphic. சரியா? Then coming to the calyx, 5 sepals இருக்கு fused. So அப்போ Kக்கு கீழே என்ன எழுதுவோம்? K is going to represent the calyx. அப்போ 5 போட்டு bracket போட்டால் அது வந்து fused அர்த்தம். சரியா? தென் கம்மிங் டு த கோரோலா, 5 பெட்டல்ஸ் இருக்குது, 5 பெட்டல் வெக்ஸிலரியான ஒரு ஏஸ்டிவேஷன். ஸோ வெக்ஸிலரினா என்ன? நமக்கு பாட்டம் இஸ் ஃபியூஸ்ட், அப்புறமா 2, அப்புறமா மேலே இப்படி ஒன்று இல்லையா? ஸோ அதனால வந்து 1 மேலே +2 ப்ளஸ் கீழே 2 ஃபியூஸாக இருக்கிறதுனால 2 மட்டும் ப்ராக்கெட்டில் இருக்குது ஃபார் கொரோலா. ஓகே தென் வி ஹாவ் தி ஆண்ட்ரோயிஷியம். ஆண்ட்ரோயிஷியமில் 10 ஸ்டேமன்ஸ் இருக்குது, பட் 2 பண்டிலாக இருக்குது, அதுதான் நம்ம டயடெலிஃபிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 9 சேர்ந்து ஒரு பண்டிலாக, ஒன்று ஒரு பண்டிலாக, ஸோ 2 பண்டில் இருக்குது. ஸோ 9 ஃபியூஸ்டுங்கிறதுனால 9 ப்ராக்கெட்டில் போட்டு +1. ஓகே தென் கம்மிங் டு கைனோயிஷியம், ஒன்று தான் இருக்குது, ஸோ G1, ஆனால் சுப்பீரியரான ஓவரி, ஸோ லைனை கீழே போட்டுருவோம், G மேலே இருக்குது, சுப்பீரியர். Understood? So fruit வந்து is a legume type. Don't go into details of legume na enna, droop na enna, இது details உங்களுக்கு தேவையே இல்லை. Just remember that the fruit is a legume. அவ்வளோதான். Examples is your pea, soybean, beans, அந்த ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே examples. That's your fabaceae. Okay, now coming to malvaceae. Malvaceae வந்து cotton family. இவங்களும் herbs ஆன type of plants தான். Leaf வந்து alternate-ஆக இருக்கும், சிம்பிள் லீஃபாக இருக்கும், பாமேட்லி லோப்ட், அதாவது விரல் மாதிரி இப்படி பாம் மாதிரி வரலாம், பட் யூஸ்வலாக சிம்பிள் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும் நமக்கு. சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் தேர், ஸோ அப்படியே ஆப்போசிட், சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் கீழே இருக்கும். Okay, then actinomorphic means they are radial in symmetry, bisexual flowers. 5 petals வந்து again they are fused இல்லையா? So K will be 5. Then corolla வந்து will be having a twisted ஆன estivation. Twisted estivation என்ன? உள்ளே வெளியேங்கிற மாதிரி 5 பேர் இருப்பாங்க. Okay, but they are free. So அதனால தான் நான் வந்து இங்கே bracket போடலை.
சரியா? தென் ஆண்ட்ரோயிசியம் பொறுத்த அளவில் they are monodelphous, ஒரே ஒரு குரூப் ஃபியூஸ்டாக இருக்கும், பட் இன்ஃபினிட்டி நம்பர் கேன் பி தேர். ஸோ அதனால தான் ஐ ஹவ் புட் அன் இன்ஃபினிட்டி சிம்பிள். ஓகே, ஃப்ரூட் இஸ் கோயிங் டு பி அ கேப்சியூல். நான் கைனோசியம் வந்து இஸ் மல்டி காப்பிலரி, ரெண்டுலேருந்து இன்ஃபினிட்டி எத்தனை வேணால் இருக்கலாம், and they are all fused into a single. So we will call it as a syncarpous on a ovary. Superior, so line is in the bottom. Clear pasangla? So hibiscus, cotton, lady's finger, இது எல்லாமே மால்வேசி ஃபேமிலியில் வரக்கூடிய plants. Okay, then we come to asteraceae, அதாவது sunflower. So compositae or asteraceae வந்து பார்த்தீங்கன்னா again herbaceous or shrub like ஆன குட்டி plants தான் இது. Alternate and opposite leaf pattern வந்து we can see, ரெண்டுமே வந்து can be seen. Exstipulate, so stipules வந்து கிடையாது. Okay, now when you look at the inflorescence, capitulum அப்படிங்கிறது is a type of inflorescence where நீங்கள் sunflower வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே பூவாக இருக்கும், உள்ளே வந்து குட்டி குட்டியாக இந்த கருப்பு கலரில் நடுவில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் த டிஸ்க் ஃப்ளாரட் அண்ட் த ரே ஃப்ளாரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக சூரியகாந்திங்கிறது வந்து ஒரு பூ கிடையாது, அது ஃபுல் பொக்கே. ஓகே, ஸோ அதனால் வந்து தே ஆர் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்ட் இன் அ டிஸ்க் மேனர், அண்ட் இன் பிட்வீன் வந்து இருக்கிறது வந்து நம்ம ரே ஃப்ளாரட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ் தான் we call as capitulum. ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு பி ஜைகோமார்பிக் இஃப் இட் இஸ் அ ரே ஃப்ளாரட், அதாவது உள்ளே இருக்கிறது இஸ் கோயிங் டு பி ஜைகோமார்பிக். அதே இது வெளியே இருக்கிறது வந்து கேன் பி போத் ரேடியல் ஆர் ஜைகோமார்பிக், ரெண்டு மாமும் இருக்கலாம், பட் வி வில் ரிமெம்பர் இட் ஆஸ் இது ஆக்டினோமார்பிக், இது ஜைகோமார்பிக்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, தென் கேலிக்ஸ் வந்து இஸ் மாடிஃபைட் டு அ பாப்பஸ். ஸோ பாப்பஸ்னால் என்னென்னா சீடோட அட்டாச் ஆகிருக்கிற ஒரு ஹேரியான ஃபிலமெண்ட். இந்த டேண்டலியான்லாம் ஊதுவாங்கல்ல, அப்படின்னு ஊதுனா அப்படியே அதே பஞ்சு மாதிரி பறக்கும்ல, அந்த பறக்கிறது எல்லாமே இஸ் அ பாப்பஸ். ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் திஸ் ஹேரி கைண்ட் ஆஃப் அ மாடிஃபிகேஷன், தட் இஸ் த கேலிக்ஸ். ஓகே, நான் இது வந்து சீட் டிஸ்பர்சலுக்காக வேண்டி மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். சரியா பசங்களா? நான் when you look at the corolla, it is fused, petals are fused. Okay, and androecium வந்து will be a syngestium, அதாவது ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகே, ஃபியூஸ்டான ஆந்தர், ஃப்ரீயான ஃபிலமெண்ட். ஆந்தர்ஸ் எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்கும், ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் வந்து இஸ் கால்ட் as a syngenesious. அண்ட் தென் வந்து கைனோசியம் வந்து இஸ் பைகாப்பிலரி, அதுவுமே ஃபியூஸ்டு தான். ஸோ அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் ஃபுல் ஃபார்முலாவில். ஓகே, ஃப்ரூட் டைப் வந்து we call it as சிப்செல்லா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து சன்ஃப்ளவர், மேரிகோல்ட், கிரிசாந்தமம், இது எல்லாமே will come under the same family. Okay, now coming to the next family, it is Poaceae or Graminaceae. இது வந்து கிராஸோட ஃபேமிலி. ஸோ ஹர்பேஷியஸாக குட்டி குட்டி கிராஸ் மாதிரி தான். கிராஸ்னால் எல்லாருமே புல் பார்த்துருப்பீங்கல்ல, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகே, now stem is hollow. Okay, and it is jointed. The whole stem will be jointed. Now leaf வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக இருக்கும் பசங்களா, and ligule is present. Okay, clear? Now inflorescence is a spikelet. Spikelet is also another type of a inflorescence that can be seen. Okay, everybody? Any questions in here? Nothing? Okay. ஓகே, ஸோ அதனால் லிக்யூல் அப்படிங்கிறது you might be thinking what it is. ஆக்சுவலாக ஒரு அவுட் க்ரோத் தான் வந்து நம்ம லிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லீஃப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு அவுட் க்ரோத் தான் நம்ம லிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் த கேஸ் ஆஃப் திஸ் போயேசியோடைய ஃபேமிலி. ஓகே, தென் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்கும், பைசெக்ஷுவல் ஜைகோமார்பிக். ஸோ பைலாட்ரல் சிமெட்ரி இஸ் சீன். ஓகே, அது வந்து இட் இஸ் reduced to a perianth. Now perianth is what? Perianth is nothing but calyx and corolla fused. ஓகே, அதுதான் நம்ம பி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பெரியாந்த் வந்து இட் இஸ் ஹேவிங் சம் லோடிக்யூல்ஸ். வாட் ஆர் தீஸ் லோடிக்யூல்ஸ்? கேன் எனிஒன் டெல் மீ? ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, நானே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களா? ரைட். ஸோ ஓவரிக்கு கீழே ஒரு சில ஒரு லோப் மாதிரி எங்கெல்லாம் வந்து பெரியாந்த் இருக்கோ, யூஸ்வலாக யூ வில் ஃபைண்ட் அ லோப் லைக் திஸ் திங் இன் த பேஸ் ஆஃப் த ஓவரி. அதுதான் நம்ம லோடிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் அ டைப் ஆஃப் அ மாடிஃபிகேஷன் டு த பெரியாந்த். ஓகே,
That's what I put in the bracket called a reduced perianth. Okay, now androecium la 3 stamens irukum, usually they are free, so adanal da bracket poda maatom nama. And then coming to your gymnasium, bicarpellary superior ana over fruit type வந்து caryopsis ன்னு சொல்லுவோம் இங்க. Examples of poaceae வந்து பாத்தீங்கன்னா grass மாதிரி என்னெல்லாம் முளைக்கும், அரிசி, கோதுமை, இது எல்லாமே sugar cane, இது எல்லாமே புல்லு மாதிரி தான் முளைக்கும். If you've ever seen the வயல் பக்கம் ஊர் பக்கம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா you'll be able to understand. Okay, this is the feature of poaceae. And the last one under morphology we have brassicaceae. So இது வந்து mustard family பசங்களா, herbaceous இருக்கும். Simple alternate exstipulate, so stipules கிடையாது இங்க. Racemose type of inflorescence is there. Actinomorphic, so radial symmetry, bisexual ஆன plants. இங்க arrangements of calyx வந்து பார்த்தீங்கன்னா 4 sepal 2 plus 2ங்கிற மாதிரி இருக்கும். Petals வந்து 4 petals இருக்கும் cruciform typeல. Okay, then when you look at the androecium tetradynamis அப்படின்னா 4 வந்து லாங்காக இருக்கும், 2 வந்து குட்டியாக இருக்கும். ஸோ 2 + 4 அப்படின்னு நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலாவில் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வென் யூ லுக் அட் த கைனோசியம் பைகார்பலரி சின்கார்பஸ் சுப்பீரியர், ஸோ ரெண்டுமே ஃபியூஸ்ட், 2 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். லைன் ஆன் டாப் ஆஃப் தட் ஓவரி இஸ் தேர், ஸோ இட் இஸ் அ சுப்பீரியர் ஓவரி. Fruit type is known as siliqua, and examples include mustard, radish, turnip, cabbage, brassicaceae nave all your muttagose family, cauliflower எல்லாமே அதில் தான் வரும். சரியா பசங்களா, இதோட நம்ம morphology in flowering plants is over. Chapter number 5 is also over. Any doubts in here? Anyone? Any doubts பசங்களா? ஓகே, நான் 8:30க்கு பிரேக் விடணும்னு நினச்சேன், பட் 8:47 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஷால் ஐ கிவ் யூ அ குட்டி பிரேக் ஹியர்? சரி, ஸோ பிரேக் அப்புறமா லெட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஒரு 5 சாப்டர் ஸ்ட்ரெச்சா. சரியா, ஷால் வி டூ தட்? ஓகே, எஸ் மேம். ஓகே, ஸோ அதனால வந்து ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ ஆல் அ பிரேக். ஸோ டைம் இஸ் 8:48. சரி, ரவுண்டாக 8:50 வச்சுக்கலாம். சரியா, ஸோ 8:50லேருந்து பிரேக் வந்து 8:50லேருந்து ஒரு 15 நிமிஷம் போதுமா? 15 நிமிஷம். ஸோ 9:05க்கு எவ்ரி ஒன் ப்ளீஸ் கம் பேக். ஓகே, ஷார்ப் 9:05 ஐ வில் பி பேக். ஸோ எவ்ரிபடி கம் பேக் பை 9:05. ஓகே, all right then, see you all after the break. Come back soon பசங்களா, ஓடிராதீங்க அப்படியே. ஓகே, bye.
Hi pasangla, are you all back? Everyone's back. Break முடிஞ்சதா? Shall we continue? Right, so நம்மளோட entire கான்செப்டில் ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஓடி போயிருந்தாங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுங்க. கைப்புள்ள இருக்கியாப்பா, போனவங்களெல்லாம் வர சொல்லு, எல்லோரும் ஓடிவாங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ பசங்களா, நம்மளோட இந்த structural organization in plants and animals unitல first chapter, which is morphology in flowering plants, we have finished. Now next chapter is the anatomy in flowering plants. So anatomy in flowering plants is actually very very simple pasangla. Okay, so simple நான் இங்கே மைண்ட் மேப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் டு ரிவைஸ் ஆல்சோ லேட்டர். ஸோ இந்த ஒரு டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம் followed by the anatomy ரொம்ப கிளியராக ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் NCERTA is very clear and explanatory, but otherwise also this will be very useful for you. Okay, so firstly என்ன kinds of tissue இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து anatomy wise நம்ம வந்து tissues, we all know நம்ம body is made up of cells. Cells are grouped into tissues, correct? So இந்த tissues வந்து can be simple or complex tissues for the permanent tissues. So permanent tissues na enna, they are non dividing, avanga vandu divide aga matanga. They are fixed cells, okay, fixed tissues. So in the tissues vandu simple tissue ah irakalam, which is your parenchyma, collenchyma and sclerenchyma. Okay, these are your simple cells that will line the different parts of your plants. Okay, so your parenchyma is your live cells used for storage, your collenchyma is the thick cells for support, sclerenchyma is the dead and thick cells again for structural features, okay, like your fibers or sclerids. Okay, so idellame simple tissues. Idhe compound tissues abdina maina you have your class you have the two main types of vascular tissues, which is your xylem and the phloem. So xylem is functioning for the water transport, phloem is functioning for the food transport. So adoda parts ella enna ingiradha when I talk about vascular tissue I'll tell you pasangla. Okay, I'll discuss here only, that's better. So xylem la pathinga appadina you have tracheids, vessels, parenchyma and fibers, whereas if you look at the phloem we have seed tubes, companion cells, parenchyma and fibers. So parenchyma and fibers renduthiliyume irukku, but xylem la we have tracheids and vessels, phloem la we have sieve tubes and the companion cells. Now when I discuss vascular tissue I will talk about exactly eppadi in the xylem and phloem is functioning, so I'll come to that later. Okay, so these are all your complex tissues. Now in the rendume are your permanent tissues, adu divide agadu. பட் நம்ம டிஷ்யூஸ்லேயே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் வந்து ஆக்டிவாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிக்கல் அப்படின்னு சொல்லும்போது வளர்கிற இடம், எங்கெல்லாம் லென்த் வளருது, ரூட்டு, ஷூட்டு, அது எல்லாமே வந்து வில் கம் அண்டர் யோர் ஆப்பிக்கலோட க்ரோத்தில். ஓகே, நவ் வேரஸ் இஃப் யூ சி one second. Whereas if you see the intercalary, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும், ஸோ அதுவும் வளர்ச்சிக்கான ஒரு டிஷ்யூ தான். லேட்ரல் டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு வாகா. ஸோ இப்போ ஒரு மரம் நீங்கள் வந்து நட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட அந்த ஸ்டெம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். பட் வருஷம் ஆக 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 வந்து பெரிய தூண் மாதிரியான மரக்கட்டைகள் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மரத்தோட ட்ரங்க். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த கர்த் ஆஃப் த tree. ஸோ அதனால் அந்த லேட்ரல் க்ரோத் வந்து இஸ் ஆல்சோ இன்டியூஸ்ட் இந்த மாதிரியான மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னால தான், விச் இஸ் த வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் எல்லாமே வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் க்ரோயிங் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப், அதாவது லேட்ரலாக இந்த இப்படியா வளர்ச்சி இப்படியா வளர்ச்சி ரெண்டுமே இருக்குது இல்லையா. ஸோ நாம் வந்து இப்போ ஒரு 15 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் தான் இப்படி வளரும், அதுக்கப்புறம் இப்படி தான் வளரும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பிளான்ட்ஸுமே கூட அப்படி தான் வளரும். ஓகே, ஸோ வளர்ச்சி இருக்கிற செல்ஸ் எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் தான் நமக்கு வரும். சரியா பசங்களா? now when you come to the actual tissue system, என்ன டிஷ்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா
Plantல மெயினா வந்து we have epidermal tissue system, ground tissue system and the vascular tissue system. So இதை எக்ஸாக்டா in detail பார்த்தீங்கன்னா epidermal tissue வந்து like all organs in the body have a wrapping paper. In the plant also, the most plant body la all cells, all parts of the plant have a wrapping cover which is the outermost layer for protection. Okay, this is going to be the vascular tissue or the the epidermal tissue. Okay, so in the epidermis தான் இருக்கிறதுலயே last. So usually single layer தான் இருக்கும். Okay, and in the epidermisக்கு மேல sometimes it is covered with a cuticle, ஒரு வேக்ஸியான ஒரு லேயர். ஓகே, நான் இந்த வேக்ஸியான லேயர் வந்து ரூட்டில் இருக்காது. யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். சரியா? ஸோ இந்த வேக்ஸியான லேயர் இருக்கிறதுனால சும்மா எபிடெர்மிஸ் வழியாக அப்படியே தண்ணி இவாபரேட் ஆகாமல் வாட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் the presence of cuticle. Okay, now when I talk about the epidermal tissue system, அதில் I have to certainly discuss about the stomata. So ஸ்டோமாட்டாங்கிறது என்னது? குட்டி போர்ஸ் that will help to regulate the process of gaseous exchange. எல்லாத்துக்குமே இருக்கிற குட்டி போர்ஸ் on the leaf தான் வந்து we call as stomata. So ஒவ்வொரு ஸ்டோமாட்டாலையும் வந்து there is a stomatal pore. ஓகே, ஒரு குட்டி ஸ்டோமாட்டல் போர் இருக்கும். அண்ட் அதை சுற்றி வந்து we have guard cells. ஸோ இந்த guard cells எதுக்கு? guardனா ப்ரொடெக்ஷன். ஸோ அதே தான் ப்ரொடெக்ஷனுக்கும் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து இந்த கார்ட் செல்ஸ். ஓகே, ஸோ ஒரு டம்பல் ஷேப்டான செல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற பர்டிகுலர் ஆர்கனல் இருக்கும் which is involved in photosynthesis. ஓகே, ரிமெம்பர் தட். சம்டைம்ஸ் வந்து சுற்றி இருக்கிற கார்ட் செல்ஸ் வந்து வேறு மாதிரி ஷேப்பில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். தட் வி கால் as a subsidiary cell. ஸோ இந்த subsidiary cell, guard cell, stomata எல்லாம் சேர்ந்து தான் வந்து forms the stomatal apparatus. மொத்த apparatus வந்து will be formed. Okay, so remember that. சரியா? ஸோ நான் இந்த எபிடெர்மிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் என்ன, லைக் த ரூட் ஹேர்ஸ். ரூட் ஹேர் வந்து ஃபார் பெட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ரூட்லேருந்து இந்த எபிடெர்மிஸ் வந்து வில் பி மாடிஃபைட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த ரூட் ஹேர். ஸோ இது எல்லாமே ஆர் எக்ஸாம்பிள்ஸ். நான் இதே ரூட் ஹேர் வந்து ரூட்டில் இல்லாமல் ஸ்டெம்மில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம்மில் இருக்கிற ஹேரை வந்து we call as trichomes. ஓகே, ஸோ ரூட் ஹேர் ஆர் ட்ரைகோம் அண்ட் ஸ்டொமாட்டா இது எல்லாமே பார்ட் ஆஃப் த எபிடெர்மிஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகே, தென் ரெண்டாவது டைப் வந்து இஸ் த கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது எபிடெர்மிஸ் உள்ளே இருக்குது, வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது வந்து எபிடெர்மிஸ் வந்து வெளியே இருக்குது, வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது வந்து நடுவில் இருக்குது. ஸோ இந்த வாஸ்குலருக்கும் இந்த எபிடெர்மிஸ்க்கும் நடுவில் இருக்கிற எல்லாமே வந்து வில் கம் இன் டு கிரவுண்ட் டிஷ்யூ. ஸோ இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில் பேரன் கைமா, காலன் கைமா, ஸ்க்ளெரன் கைமா இந்த மாதிரியான எல்லா பார்ட்ஸுமே வந்து இருக்கும். அண்ட் இட் மெயின்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் த கார்டெக்ஸ், த பித், மீசோஃபில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீசோஃபில்னா என்ன? நம்ம லீஃபில் வந்து பர்டிகுலராக குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட் டிஷ்யூவை தான் நம்ம மீசோஃபில் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். கிளியர் பசங்களா? ஸோ மீசோஃபில் செல்ஸ் வந்து யூ வில் see it in the physiology in plants. So that is very important. Remember what mesophyll cells are. Okay, this is about your ground tissue. Now when you look at the vascular tissue ங்கிறது வந்து mainly all your complex tissues, அதாவது xylem and phloem இருக்கிற tissues தான் வந்து நம்மளோட vascular tissues. So இந்த xylem and phloem together they make up the vascular bundles. Okay, we call them as vascular bundles. Now பசங்களா, இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த xylem and phloem வந்து இதோட அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு கண்டக்ட்ங்கிறது தான் இந்த என்டையர் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வந்து இஸ் கோயிங் டு மேக்கப். Now if you look at dicot ஆன plants, okay, so if you look at dicots, ஓகே, டைகாட் பிளான்ட்ஸில் வந்து இந்த கேம்பியம் ஆர் அந்த கர்த் வளருதுன்னு சொன்னேன் இல்லையா, கேம்பியம் இருக்கிற அந்த மெயின் கேம்பியம் டிஷ்யூ வந்து வில் பி ப்ரெசன்ட் பிட்வீன் த ஃப்ளோயம் அண்ட் த xylem. ஓகே, தட் இஸ் வந்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி xylem, செகண்டரி ஃப்ளோயம் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து இட் வில் ஹாவ் அண்ட் ஓப்பனான ஒரு வாஸ்குலர் பண்டில் வந்து இஸ் சீன். ஓகே, in the case of dicots. ஓகே, வேறஸ் எங்கெல்லாம் நமக்கு இந்த செகண்டரி xylem, செகண்டரி ஃப்ளோயம் எல்லாம் வந்து டெவலப்பே ஆகாதுங்க, அது வந்து ஒரே பண்டில் அப்படியே ஒரு டெஃபினட் ரேடியஸில் தான் வாழ்க்கை பூரா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர் பசங்களா?
Is it clear to all of you? Now இந்த ஒரு arrangement வந்து whether எனக்கு வந்து secondary இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி closed and open இருக்கா. Now இதை தவிர xylem வெளியே இருக்கா இல்லை phloem உள்ள இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட வந்து எனக்கு arrangements வந்து will be different. Okay, so radiant and conjoint இது ரெண்டுமே வந்து are closed type of conjointல வந்து closedம் இருக்கு openம் இருக்கு. So how this basically xylem and phloem is arranged ங்கிறத பொறுத்து we will define the plants. Okay, clear to all of you? So root la eppadi irukku, stem la eppadi irukku, idu ellame we will see. So idu vandu tissue system mattum dhaan. Now I am going into the anatomy also, and anga poi anatomy na paakumbodhu dichotic eppadi irukku, monochotic eppadi irukku, idu ellame we will do in detail. Okay, so overall before even going into the anatomy you should understand that this is the organization of the tissues and the cells in the body of the plant. Okay, clear everyone? Any questions? Shall we complete? Continue. Karthik is clear? Okay. Coming to that Shaktivel. Okay. Okay. So here if you see pasangla going into the anatomy of dicot plants eppadi irukku, monocot plants eppadi irukku, one by one nama poporom. So here if you see dicot root la, ஓகே, ஒரு டைகாட் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் வந்து we call as the epidermis, or we can say it is the epiblemma. ஓகே, எபிப்ளெமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த எபிப்ளெமாலிருந்து நெக்ஸ்ட் உள் லேயர் தான் நம்மளோட cortex. So epiblemma is nothing but the epidermis of the root. Okay, then we come to the cortex. Cortex la ekachakkamana parenchyma cells irukum. Okay, normala irukum. So if you have your NCERT next to you, please see this diagram that I have put. Okay, the diagram unga textbook la irukku, so it is easy for you to associate if the diagram is present in front of you. Okay, so after the epidermis or the epiblemma we have the cortex. After the cortex we have the endodermis ulla. Okay, so inga வந்து ஒரு single layer of cells வந்து you can be seen as the endodermis. Okay, now இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்சியான ஒரு சில layers இருக்கு. ஓகே, ஒரு சில strips of material இருக்கு which we call as the Casparian strips. Okay, it's there in your textbook pasangla, refer to the spelling if it's confusing. Okay, so inge vandu we have the Casparian strips which are kutti vaxiana material. Okay, kutti strips of vaxiana material that are present. Okay, then on top of that nama vandu inda oru endodermis la vandu pathinga appadina oru sila layers of parenchyma cells வந்து ஒரு மாதிரி லேயரா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதை தான் நம்ம பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பெரிசைக்கிள் இஸ் நத்திங் பட் இந்த எண்டோடர்மிஸுக்கு உள்ள ஒரு ஃபியூ லேயர்ஸ் ஆஃப் parenchyma cells வந்து we call them as பெரிசைக்கிள். ஓகே, ஸோ லேட்ரல் ரூட்ஸ் அப்புறம் வந்து வாஸ்குலார் கேம்பியம் எல்லாமே செகண்டரி க்ரோத்தில் வந்து we can see. Now if you look at how the cells are arranged, vascular bundles வந்து are radial and exarch. What is exarch and endarch அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இது அண்ட் அதாவது xylem and phloem வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம exarch and endarch அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ xylem வெளியே இருக்கு அண்ட் அதாவது ஓல்டஸ்ட் xylem வந்து வெளியே இருக்கு, யங்கஸ்ட் xylem வந்து உள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து exarch. ஸோ உள்ள க்ரோத் வந்து நடந்துட்டுருக்கோம். இப்போ இது எண்டார்க் அப்படின்னா வந்து வெளியே இருக்கிறது வந்து ஓல்டாக இருக்கும், உள்ளே இருக்கிறது வந்து யங்காக இருக்கும். ஓகே, கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எனி டவுட்ஸ்? எனிவன்? நோ டவுட்ஸ்? ஷால் வி கண்டினியூ? இந்த பிரேக்குக்கு போன பசங்கள்லாம் வந்துட்டிங்களா? முதல்ல அந்த கேள்வியை நான் கேட்கணும். ஓகே, ஃபைன். ஸோ ரேடியல் எக்ஸார்க் டைப்னா வெளியிலிருந்து உள்ள வர அந்த ஒரு டிரெக்ஷன் தான் வந்து we call as an exarch type and is arranged radially. ஓகே, ஸோ இங்கே வந்து xylem வந்து diarch to hexarch, அதாவது டைனா 2, ஹெக்ஸ்னா 6. ஸோ 2லேருந்து 6 ஆர்ம்ஸ் வந்து will be there. செகண்டரி க்ரோத் வந்து நம்ம டைகாட் ரூட்டில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? that's about your dicot root.
ஓகே பசங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் இன்சைட் த எண்டோடெர்மிஸ். நம்ம வந்து இந்த பெரிசைக்கிள், இந்த வாஸ்குலர் பண்டில்ஸு, பித்து எல்லாமே சேர்ந்து சொல்கிற டிஷ்யூ தான் வந்து இந்த ஸ்டீல் அப்படிங்கிற பார்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஸ்டீல்? ஸ்டீல் இஸ் நத்திங் பட் என்னோட தி பெரிசைக்கிள், ஓகே, தென் ஆல் த வாஸ்குலர் டிஷ்யூஸ் and the pith, everything together inside, we call it as the steel. Okay, clear pasangla? Okay, now coming to the monocot root. Now monocot root and dicot root நிறைய aspectல similar தான், பட் ஆனால் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து Xylem வந்து யூஸ்வலாக 6 பண்டிலை விட நிறைய கூட இருக்கலாம். ஸோ ஒரு பாலியார்க்கான Xylem வந்து கேன் பி சீன். பித்து வந்து டைகாட்டை விட வந்து மோனோகாட்டில் கொஞ்சம் பெரிய பித்தாக இருக்கும். ஓகே, கேன் யூ ஆல் see the center of this is called the pith. So pith வந்து slightly bigger in the case of the monocot root. ஓகே, ஸோ அதை தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. மெயின் திங் இஸ் இவன் செகண்டரி க்ரோத் அண்டர்கோ பண்ணுவான், இவனுக்கு செகண்டரி க்ரோத் கிடையாது. மிச்சப்படி anatomically they are the same. Is it clear பசங்களா? That's about your root. Now coming to the stem, dicot and monocot stem. First வந்து we will look at the dicot stem. Dicot stemல என்ன? அதே மாதிரி outermost what will you have? Outermost we will have the epidermis. Please look at the image. இங்கே வந்து image மேம் குட்டியாக இருக்குது, கண்ணு தெரில. I understand, மைண்ட் மேப்பில் இவ்வளோ தான் போட முடியும். ஸோ நீங்கள் NCERT கூடவே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி you just revise the NCERT as I am revising. Okay, so it will be very easy for you. சரியா? So now when you look at the stem of a dicot plant, like for example sunflower, நமக்கு வந்து இங்கே என்ன பார்க்குறோம்? நம்ம ஃபர்ஸ்ட்லி வெளியே வந்து we will have epidermis. எபிடர்மிஸில் ட்ரைகோம்ஸ், அதாவது ஹேர் வந்து சம்டைம்ஸ் இருக்கலாம். now இந்த ஒரு எபிடர்மிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எபிடர்மிஸுக்கும் இந்த பெரிசைக்கிளுக்கும் நடுவில் கார்டெக்ஸ் வந்து லேயராக இருக்கும். Okay, that is the main thing. So layer on cortex, layered cortex will be there. ஸோ இந்த லேயர்டு கார்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் திஸ் கார்டிக்கல் லேயர்ஸ், அதாவது யோர் ஹைப்போடர்மிஸ் அண்ட் தென் எண்டோடர்மிஸ் வரத்துக்கு அந்த கேப்பில் எல்லாமே வி கால் இட் அஸ் த hypodermis. So all the layers of cells வந்து will be stacked in between the epidermis coming down to the endodermis. and இதில் வந்து பார்த்தீங்கன்னா mostly parenchymatous cells தான் நம்ம நிறைய பார்க்கலாம். innermost layer is going to be the endodermis that you all know. அந்த cross sectional diagram இருக்கு இல்லையா, அந்த round diagram, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் எபிடர்மிஸுக்கும் நம்மளோட எண்டோடர்மிஸுக்கும் நடுவில் you can find a layer of the hypodermis. Okay, clear everybody? Now and the cortex oda innermost layer தான் நம்மளோட endodermis. Now endodermisல வந்து there is a rich starch sheath. ஏன் அப்படின்னா அங்க starch grains வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். So starch sheath வந்து is an important point in the endodermis. Okay, please remember that. Okay, now coming to the pericycle, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில sclerenchyma tissuesum parenchyma tissuesum சேர்ந்து it will make up this particular pericycle of the stem. அதுக்குள்ள வந்து we have the vascular bundle. vascular bundle வந்து ring மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் dicot stemல. ஓகே, ஸோ collateral open ring மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து we can see. ஸோ இந்த ஒரு conjoined இதில் வந்து endark protoxylem. ஸோ endark டைப்னா என்ன? வெளிப்பக்கமான growth. Okay, so older tissues are inside, younger tissues are outside. அதுதான் வந்து endark. So endark typeல வந்து we have a vascular bundle that is arranged here. So you just have to remember conjoined type of xylem, vascular bundle, open and ring மாதிரியா it is arranged. அவ்வளோ புரிஞ்சதுன்னா is good. ஓகே, அண்ட் உள்ளே வந்து இன்னர்மோஸ்ட் ரீஜனில் we have intercellular spacesல வந்து ஒரு சில parenchymatous cells and then ரவுண்டாக நல்ல ஃபுல்லாக ஸ்பேசஸோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை we make it as the pith. ஓகே, ஸோ இங்கே வந்து again secondary growth வந்து is present. டைகாட்டில் எப்பயுமே secondary growth இருக்கும். Okay, now when you look at monocotyledonous stem, நான் வந்து சொன்னேன் there is a layer of hypodermis. Now hypodermis வந்து was a parenchyma in the case of a dicot. அதே இது வந்து இங்கே வந்து I am writing it here.
hypodermis வந்து was parenchyma in the case of dicot stem, whereas monocot stem la வந்து it is going to be hypodermis with a sclerenchyma. Okay, remember that. சரியா everyone? Okay, so other thavara pretty much everything is the same, but inge vandu vascular bundles are closed. There vandu it was open, but here it is closed and it is also covered by a bundle sheath, which is important. Okay, now phloem parenchyma vandu absent in the case of monocotyledous stem. That is also an important point to remember, and there is no secondary growth when it comes to a monocot stem. So monocots ku generally secondary idu kadayadu, growth kadayadu, dicots ku generally irukku. If you can remember that, that is well and good. Chariya pasangla, is it clear? So now when you come to the leaf of a dicot vandu pathinga appdin sonna, we will generally call it as a dorsiventral leaf. Okay, or a dicot leaf vandu pathinga appdina, and the lamina வந்து same thing, we will have epidermis எல்லாத்துலயுமே இருக்கும். epidermisக்கு கீழ வந்து we will have layer of cells, ground tissue, which is nothing but the mesophyll cells, and then we will have the vascular tissue. எல்லாமே வந்து is going to be like a pakka leaf structure. So இங்க வந்து பாத்தீங்கன்னா there is both upper surface, lower surface epidermis. So leaf இப்படி இருக்குன்னா மேலேயும் epidermis இருக்கும், கீழேயும் epidermis இருக்கும், because ரெண்டு surface of leaf is there. No, now கீழே இருக்கிற சர்ஃபேஸில் தான் ஜென்ரலி நிறைய ஸ்டொமாட்டா இருக்கும். தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஜென்ரலாகவே வந்து த அப்எக்சியல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் ரைட்டிங் இட் ஹியர். ஸோ தி அப்எக்சியல் சர்ஃபேஸ், அதாவது கீழ் சர்ஃபேஸ், ஐ வில் புட் இன் பிராக்கெட்ஸ் லோவர், ஓகே, வில் ஹாவ் ஜென்ரலி மோர் ஸ்டொமாட்டா. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். Stomata is more. Okay, so please remember that stomata is always more in the lower surface compared to the upper surface. Chariya? Okay, Darshana, my bad. Okay, so just remember that hypodermis is a sclerenchyma in the case of a monocot stem. Adu nyabagam vechukta kuda is more than sufficient. Okay, adu nyabagam irundhaduna it is clear. Chari, okay. So now when you come to the leaf, okay, so leaf la வந்து கீழ் சர்ஃபேஸ்ல தான் யூசுவலா ஸ்டொமாட்டா வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. now இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற செல்ஸை வந்து what do I call it as a mesophyll cell. Okay, so in the mesophyll cells வந்து is differentiated into palisade and spongy cells in the case of the dicot. Okay, so இங்க வந்து palisade parenchyma, spongy parenchyma அப்படின்னு சொல்லி ஒரு differentiation நான் பார்க்குறேன், which is absent in the case of my monocot ஆன leaf. Okay, so if you see here, mesophyll is generally not differentiated in the case of a monocotyledonous leaf. Okay, whereas it is differentiated into palisade and spongy when it comes to the dicot. Okay, so ரொம்ப லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கிற round cells தான் spongy parenchyma, and the palisade cells வந்து generally it is more packed, okay, compared to the spongy. Okay, now inside when you look at the vascular bundle pasangla, inge vandu veins irukku and midrib irukku. So size of the vascular bundle ingiradhu vandu size of the vein poruthathu. Okay, so adha base panni da vandu nama idha pannuvom, but usually namakku vandu reticulate ana venation vandu will be seen in the case of dicot leaf. Okay, and inge vandu kandipa bundle sheath cells அப்படிங்கிறது நமக்கு வந்து vascular bundles சுத்தி ஒரு bundle sheath cells வந்து definitely is present. Okay, actually it is opposite. Dicot la vandu it is present, not absent. Okay, dicot la vandu they are surrounded by bundle sheath cells, whereas in the monocots they do not have bundle sheath cells. Okay, so idu vandu opposite, so I am just going to cut it off here. Chariya? Clear pasangla? So mesophyll is not differentiated in the case of monocot. Bundle sheath is also absent. Now the thing is they have something called bulliform cells when it comes to the monocotyledonous leaf. Now in the monocotyledonous leaf we also call it as an isobilateral leaf. Okay, so dicota we call as dorsiventral, monocota we call as an isobilateral leaf. சரியா? So now in the isobilateral leaf வந்து பாத்தீங்க அப்படின்னா
more or less it's the same, but என்ன differences அப்படின்னா எப்படி நான் வந்து டார்சி வென்ட்ரல்ல வந்து கீழ் சர்ஃபேஸில் நிறைய ஸ்டொமாட்டான்னு சொன்னேனோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்டொமாட்டா on the lower and the upper. On lower and upper. Okay, remember that. சரியா பசங்களா? And mesophyll is not differentiated. That is a very important this thing that you have to remember. Okay, and நம்மளோட bundle sheath is not present in the case of a monocot leaf. Okay, so in the bulliform cells is a special kind of cells which I will see only in the monocot leaves, okay, which is called bulliform cells. Okay, so in the bulliform cells or bulliform apparatus is nothing but எப்பெல்லாம் வந்து என்னோட லீஃப் வந்து டர்ஜிடாக இருக்கோ, அதாவது நல்ல தண்ணியோடு இருக்கோ, அப்போ இந்த bulliform cells வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து உறிஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரீஜனில் வந்து ஸ்ட்ரெஸ் மாதிரி கண்டிஷனில் வந்து அந்த ஃப்ளாசிட் ஆகுதோ அப்போ வந்து இந்த லீவ்ஸ் வந்து உள்ளே வந்து இந்த bulliform செல்ஸ்லேருந்து தண்ணி எடுத்துக்கும். ஸோ வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் இது. ஓகே, அண்ட் நவ் வெனேஷன் பற்றி சொல்லும்போது மோனோகாட் லீஃப் இஸ் பேரலல் பசங்களா, டைகாட் இஸ் ரெட்டிகுலேட்டான வெனேஷன். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர் டு யூ எவ்ரிவன். Okay, so that's it. We are done with anatomy. Any questions so far, Pasangla? Anatomy in flowering plants la. Is it clear to all of you? Shall we move on to the next chapter? Everyone? All right. Now, in the structural organization in plants and animals la, nammaloda last chapter is going to be structural organization in animals. Okay, so இது வந்து very simple பசங்களா. I'm going to break it down very easily for you. So in the entire mind map நீங்க go through பண்ணாலே is more than sufficient, but like I always keep telling, please keep your textbook next to you and please revise as I am teaching, because உங்களுக்கு அப்படியே textbook ஓட full revisionum முடிஞ்சிரும். Okay, now once class is over you can take a final look at your textbook. Chariya pasangla, is it clear to everybody? All right. Okay, so idikaprama we will go into the cells unit. Okay, so that is also going to be very easy. So now on the next at least 2 hours let's aim to finish 4 to 5 chapters, clear cut. Okay, then we'll go for the break. Chariya? Okay, ஸோ சம்டைம்ஸ் யூனோ பிரேக் வருது, இல்லை நம்ம இத்தனை சாப்டர்ஸ் முடிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ மோட்டிவேஷன். ஓகே, ஸோ நம்ம இஃப் யூ சி நம்ம காலையில் 6 மணிலேருந்து சேர்ந்து படிச்சுட்ருக்கோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை வே ஆஃப் டீச்சிங் யூ ஹவ் யூ ஷுட் ஸ்டடி. நான் சம் பீப்புள் சே மேம் நான் படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது மேம், காலையிலேருந்து இந்த புக்கை வச்சுட்டு உட்காந்தாலே மண்டையெல்லாம் கிரிகிரின்னு ஆகுதுன்னு. ஸோ யூ ஷுட் பேலன்ஸ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு யூனோ மேக் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட் இன் சச் அ வே தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் யூ ஆர் doing. Okay everybody? Okay, fantastic energy I must say. காலையில் 6 மணிக்கு என்ன எனர்ஜி இருந்ததோ அதுதான் இன்னமும் chat box தெரிச்சிட்டு இருக்கு. So happy to see. Okay, very nice. All right, so structural organization la firstly coming to the animal tissue. இப்போ பிளான்ட்டுக்கு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள், காம்பவுண்ட், பெர்மனெண்ட், மெரிஸ்டமேட்டிக், அந்த மாதிரி animal tissues நம்ம மொத்தமாக 4 கேட்டகரியில் படிக்கலாம் பசங்களா. First thing we have is the epithelial tissue. Epithelial is like a wrapping paper. எல்லா ஆர்கனை சுற்றியும் இல்லை எல்லா டக்ட்ஸ்லையும் எங்கே இன்னர்மோஸ்ட் லேயர் இல்லை அவுட்டர்மோஸ்ட் லேயர் நம்ம கண்டிப்பாக எபிடர்மல் லேயர் will be there. Okay, so covering or lining. Now if you look at the simple epithelium, single லேயராக இருந்தால் அது சிம்பிள், நிறைய லேயர் இருந்தால் அது காம்பவுண்ட், அவ்வளோதான். Okay, no other doubts. Now if you see simple liye vandu what do we have the squamous epithelium, romba தின்னான எபித்தீலியம் அது. ஸோ எங்கெல்லாம் டிஃப்யூஷன் பவுண்டரிஸ் இருக்கோ அங்கே நமக்கு இந்த ஒரு எபித்தீலியம் தேவைப்படும். மெயினாக நம்ம ஆல்வியோலையில் இந்த ஒரு எபித்தீலியம் இருக்குது. நான் இஃப் யூ லுக் அட் கியூபாய்டல், இட்ஸ் லைக் அ டப்பா. ஸோ குட்டி டப்பா, எங்கெல்லாம் டக்ட்ஸ் இருக்கோ இல்லை அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து வி வில் ஃபைண்ட் த கியூபாய்டல் எபித்தீலியம். காலம்னா அது ஸ்லைட்லி பெரிய டப்பா. ஸோ டக்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டியூபே வந்து பார்த்தீங்கன்னா டக்ட்னு சொல்லும்போது குட்டி குட்டி, இன்டெஸ்டைன்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருசு. ஸோ டப்பாவில் கியூபாய்டல் டப்பா வந்து டக்டுக்குள்ளே,
columnar டப்பா வந்து ஸ்டமக்ல இன்டெஸ்டைன்ல எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். Now இந்த cuboidal இல்ல columnar epithelium sometimes will modify itself into a ciliated. So cilia வந்து is for movement. Respiratory tractல நம்ம அழுக்கு ரிமூவ் பண்றதுக்கோ இல்ல fallopian tubeல வந்து egg transport பண்றதுக்கோ இந்த ciliated epithelium will help. Clear pasangla? இது தவிர வந்து some glandular epithelium might be present. Okay, glandular, okay, I'll write it outside. Glandular ana epithelium. Okay, so glandular epithelium la வந்து we have unicellular, like for example the goblet cells, okay, which produce mucus, or ஒரு group of cells சேர்ந்து secretion க்கு modify ஆவாங்க, like the multicellular. Okay, that is for example your salivary gland. Okay, so these are your examples of the glandular modifications of columnar or cuboidal. Okay, now when you look at compound epithelium, compound la வந்து multi layer அப்படினு சொல்லும்போது அடுக்குமாடி மாதிரி இருக்குமா, அப்போ அடுக்குமாடியில நம்ம உள்ள கைவிட்டு டப்பால இருந்து எடுக்கிறது கஷ்டம். So they are not meant for secretion, absorption மாதிரி functions, mainly for protection. ஓகே, எங்கே இருக்குது? நான் நீங்கள் வாய்க்குள்ளே சிப்ஸு சூடா சில்லுன்னு எல்லாமே எடுத்து போடுறீங்க, அப்படி திடீர்னு வந்து நமக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் வாயை பாதுகாக்குதில்ல. ஸோ பக்கிள் கேவிட்டி, அவர் ஈசோஃபேகஸ், ஃபேரிங்ஸ் ரீஜன், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே we will find the compound epithelium. மெயின் எக்ஸாம்பிள் ஸ்கின். ஓகே, எல்லா ஸ்கின்ல நம்ம என்னத்தெல்லாமோ போட்டு விடுறோம், பட் ஸ்டில் இட் இஸ் கிவிங் அஸ் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இல்லையா? ஸோ ஆல் தட் வில் கம் அண்டர் compound epithelium. Clear everybody? Is it clear? So that comes under your first category of the epithelial tissue. Now coming to muscular tissue. Now you all know there are three types of muscles. இது வந்து ரொம்ப simple: skeletal, smooth, cardiac. Skeletal வந்து voluntary ஆன striated ஆன muscles. Okay, they are cylindrical type of muscles, multinucleate muscles. Smooth muscles வந்து unstriated, அவங்க வந்து ஒரு மாதிரி spindle shaped ஆன muscles, involuntary. எல்லா விதமான நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத மூவ்மெண்ட்ஸ் smooth muscles தான் பண்ண போறாங்க. Then we have the cardiac muscles, exclusively in the heart. Striated muscles தான், but they are connected through intercalated discs. அப்பதான் they can function as one unit. ஒரு இடத்துல சிக்னல் வந்தா கூட everybody has to function together. Okay, so that will be your muscular tissue. 3 types of muscular tissue. I hope it's clear to all of you. Okay, then coming to the nervous tissue, அதுக்கு முன்னாடி connective tissue லாஸ்ட்டாக சொல்கிறேன். nervous tissue வந்து பார்த்தீங்கன்னா very simple. You have a neuron. So obviously நம்ம neural control, when I teach you in detail, I will teach you the structure of the neuron also. So அங்கே வந்து neurons இருக்குது. இந்த neuronsோட சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வந்து we have the neuroglial cells. ஸோ அது வந்து சப்போர்ட்கான மெயின் டிஷ்யூ. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட nervous tissue. ஸோ அந்த nervous system tissue வந்து you cannot find வேறு எங்கேயுமே நம்ம பாடியில் கிடையாது. Okay, they are specifically functioning for conducting nerve impulse, generating nerve impulse க்கு எல்லாமே nervous tissue is helping. Okay பசங்களா? And then the last category is our connective tissue. Connective tissue ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா the most abundant tissue in our body, most abundant, please remember this, most abundant in our body is the connective tissue. So binding, supporting, ஒருத்தருக்கு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த connective tissue தான். ஸோ இப்போ என்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லூஸ் connective tissueல we have areolar and adipose. ரெண்டுமே வந்து ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்குது. adipose வந்து மெயினாக ஃபேட் ஸ்டோரேஜுக்கு இட் வில் ஹெல்ப் எக்ஸ்ட்ராவாக. ஓகே, பட் அது இல்லாமல் ரெண்டுமே ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்குது. மெயினாக ஸ்கின்னுக்கு கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்து we have this loose connective tissue. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா we have regular and irregular. irregularனா என்ன? கண்ணா பின்னான்னு எங்கே வேணால் அதோட ஃபைபர்ஸ் எல்லாமே ஓரியன்டாக இருக்கும், அதுவும் ஸ்கின்னில் தான் இருக்குது. அது தவிர டென்ஸ் ரெகுலரில் தான் வந்து நமக்கு டெண்டான்ஸ் இல்லை லிகமெண்ட்ஸ். ஸோ இது வந்து டெண்டான்ஸ் வந்து என்னத்துக்கான ஃபங்க்ஷன்? டெண்டான்ஸ் வந்து மசில் டு போன், லிகமெண்ட்ஸ் வந்து போன் டு போன். ப்ளீஸ் ரிமெம்பர் தேட். ரொம்ப காமனாக கேட்குற கொஸ்டின் நீட் எக்ஸாமில் tendons and ligaments are a function. So tendons is muscle to bone, ligament is bone to bone, please remember. Okay, then coming to the specialized connective tissue. Specialized connective tissue la dhaan vandu we have the bone, we have cartilage and we have blood. Okay, so cartilage vandu
ப்ளையபிளான மேட்ரிக்ஸ் இருக்குது, மெயின்லி பிகாஸ் ஆஃப் கான்ட்ராய்டன் சால்ட்ஸ். ஓகே, அது வந்து நம்ம மூக்கோட டிப்பில், நம்ம காது எக்ஸ்டர்னல் இயரில் எல்லாமே கார்டிலேஜ் இருக்குது, வெர்டிப்ரேக்கு நடுவில் கார்டிலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இஸ் ஹெல்பிங் ஃபார் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இஸ் கிவிங் சப்போர்ட். ஓகே, இதே வந்து போன் வந்து பார்த்தீங்கன்னா obviously non-pliable matrix, ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட் பண்ணுது. we know where bones are, 206 bones are there, all this will come under your specialized connective tissue. Now blood வந்து is the only fluid ஆன matrix இருக்கக்கூடிய ஒரு connective tissue. இங்கே மட்டும்தான் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் இல்லை. ஓகே, ஃபைபர்ஸ் லைக் கொலாஜன், இலாஸ்டின் எல்லாமே பிளட்டில் மட்டும்தான் கிடையாது. மிச்சப்படி எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையும் இட் இஸ் தேர். சரியா? நான் பிளட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஐ வில் டெல் யூ வென் வி ஆர் டூயிங் பாடி ஃப்ளூயிட்ஸ். அங்கே வந்து பிளட்டை பற்றி எக்ஸாக்டாக எல்லா பிரேக் டவுனுமே ஐ வில் கிவ் யூ. சரியா பசங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எஸ், நியூக்ளியஸ் இஸ் நாட் present in the RBC. All the details I will tell you when we are doing the blood. Okay, now yes Simran, I agree. When we are doing epithelial இது அதில் கிளாண்ட்ஸில் வந்து we also have to discuss endocrine and exocrine இல்லையா? ஸோ எக்ஸோக்ரைன் அப்படின்னா டக்ட் மூலியமாக செக்ரீஷன் வில் கோ. இங்கே வந்து எண்டோக்ரைன்னா ஹார்மோன்ஸ் வந்து டைரெக்ட்லி ஆர் சிந்தசைஸ்ட் இன் டு த பிளட். ஓகே, ஸோ தேர் ஆர் நோ டக்ட்ஸ் டு ரிலீஸ், டைரெக்டாக பிளட் வில் டேக் இட் டு த டார்கெட் ஆர்கன். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸோ அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகே, கிளியர் எவ்ரி ஒன்? That's about your animal tissue. So animal tissue முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஃபாலஜி அண்ட் anatomy of the frog and the cockroach இதுதான் பார்க்கணும் நம்ம. ஓகே பசங்களா? ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் த காக்ரோச். காக்ரோச் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. மார்ஃபாலஜி ஆஃப் காக்ரோச்சை பொறுத்த அளவில் யூ ஆல் நோ தட் இட் இஸ் பிலாங்கிங் டு ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா. ஓகே, ஸோ கரப்பாம்பூச்சி எல்லாருமே வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அதுக்கு 3 pairs ஆஃப் லெக்ஸ் இருக்குது. 4 leg, மிட் லெக், ஹைண்ட் லெக். ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் த தோராக்ஸுக்கும் இருக்குது. ஸோ பாடியை எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம்? ஹெட், thorax and abdomen, அதுதான் மெயின். ஓகே, ஸோ ஹெட், thorax and abdomen சொல்கிறப்ப ஹெட்டில் வந்து there are 6 different segments which are fused together. ட்ரையாங்கிளான ஒரு மண்டை இஸ் தேர். இந்த மண்டையில் வந்து கண் இருக்குது, ஆண்டனா இருக்குது, ஆல் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இந்த ஹெட் வந்து attached to the thorax through a neck. இந்த நெக் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரோதோராக்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த நெக். ஸோ 360 degrees தலையை அசைச்சு நீங்கள் எங்கே தொடப்பத்தோடு வந்தாலும் அந்த கரப்பாம்பூச்சி ஓடி போயிடும். ஓகே, பிகாஸ் இட் கேன் ரொட்டேட் த ஹெட் இன் ஆல் டைரெக்ஷன்ஸ். சரியா? நான் இந்த ஒரு பர்டிகுலர் ஹெட் அண்ட் தோராக்ஸ்க்கு நடுவில் ஐ ஹவ் எ நெக், ஐ ஹவ் டோல்ட் யூ. நான் தோராக்ஸ் வந்து ஃபர்தராக வி கேன் டிவைட் இன்டு ப்ரோதோராக்ஸ், மீசோதோராக்ஸ், மெட்டாதோராக்ஸ். நான் இங்கே வந்து ப்ளீஸ் ரிமெம்பர் பசங்களா, ப்ரோதோராக்ஸில் வெறும் 2 கால் தான் இருக்கும், கழுத்து இருக்கும். மீசோதோராக்ஸ் நடுவில் இருக்கிற மீசோதோராக்ஸில் 2 காலோட சேர்ந்து 2 ரெக்கையும் இருக்கும். ஸோ இந்த பேர் ஆஃப் ரெக்கை வந்து இஸ் லெதரி, கால் த டெக்மீனா. இதை நம்ம பறக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் கவரிங். அவ்வளோதான் இந்த லெதரியான டெக்மீனா. இது வந்து எங்கே இருக்குது? நடுவில் இருக்கிற மீசோதோராக்ஸில் இருக்குது. தென் லாஸ்ட்டாக இருக்கிறது மெட்டாதோராக்ஸ். மெட்டாதோராக்ஸில் 2 காலோட சேர்ந்து அங்கேயும் 2 ரெக்கை இருக்குது. இந்த பேர் ஆஃப் ரெக்கை தான் வந்து இஸ் மெம்பரேனியஸ் அண்ட் தின். ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுறது இதுதான், ஹைண்ட் விங்ஸ். ஓகே, ஸோ ஹைண்ட் விங்ஸ் ஃப்ரம் த மெட்டாதோராக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃப்ளைட். மீசோதோராக்ஸ் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஃப்ளைட், ப்ளீஸ் ரிமெம்பர். ஓகே பசங்களா? நான் அதை தவிர வாட் எல்ஸ் இஸ் தேர்? தே ஹேவ் காம்பவுண்ட் ஐஸ். ஓகே, ஸோ தே ஹேவ் ஒமெட்டிடியா விச் இஸ் த காம்பவுண்டான ஐ தட் தே ஹேவ். மொசைக் விஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ மொசைக் விஷனில் ரெசல்யூஷன் ரொம்ப ஹெச்டி குவாலிட்டிலலாம் இருக்காது, பட் இருந்தாலுமே சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இத்தினூன்னு மூமெண்ட் வந்தாலும் இட் கேன் சி. சரியா? அதே மாதிரி ஆண்டனா இஸ் தேர். மவுத் பார்ட்ஸ் ஆர் தேர். பைட்டிங் அண்ட் சூயிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் ஆர் தேர். வாட் ஆர் தேர் இன் த மவுத்? நம்மள மாதிரியே மேக்ஸிலா, மேண்டிபிள், அப்பர் ஜா, லோவர் ஜா இஸ் தேர். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லேபியல் பால்ப்ஸ் இஸ் தேர். ஓகே, லேபியல் பால்ப்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் த இது. அதை தவிர வந்து லேபியா அண்ட் லேபியம், லிப்ஸ் இஸ் தேர். தென் ஹைப்போஃபேரிங்ஸ் ஃபார் த டங் இஸ் தேர். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் தேர் இன் த மவுத் பார்ட்ஸ் ஆஃப் த cockroach. Clear பசங்களா?
ஆனால் அது தவிர வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸுக்கு ஒரு மெயின் டிஸ்டிங்விஷிங் பாயிண்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனல் ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபீமேல்ஸில் கிடையாது, மேல்ஸில் மட்டும்தான் இந்த ஆனல் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் now அதை தவிர வந்து ரெஸ்பிரேஷனுக்கு தே ஹேவ் ஸ்பைரக்கிள்ஸ். now let's come into the anatomy. நம்ம கரப்பாம்பூச்சியோட ஒவ்வொரு சிஸ்டமாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ரூட் இதுதான் பசங்களா. multiple times they have asked in the exam. okay, மவுத்லேருந்து ஃபேரிங்ஸ் வழியாக ஈசோஃபேகஸ் போய் க்ராப் இஸ் த ஸ்டோரேஜ்க்கான சிங்கிள் சாக். ஓகே, ஸோ பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கும், உள்ளே போட்டுட்டு மெதுவாக வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிடுவது. ஓகே, ஸோ அதனால் க்ராப் வந்து வில் ஸ்டோர். க்ராப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைக்கிற கிரைண்டர் வந்து இஸ் த கிசார்ட், also called as the proventriculus. Proventriculus in பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ proventriculus is nothing but the gizzard. Then அதுக்கப்புறமா we have the, ஸோ இது வரைக்குமே all this entire part we call as the foregut. Then comes to the midgut and then hindgutல வந்து we have same ileum, colon, rectum. Okay, opening out into the anus. சரியா பசங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கட்டுக்கும் மிட் கட்டுக்கும் நடுவில் வி ஹாவ் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன். கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே ஹெப்பாட்டிக் சீக்கால இட் இஸ் ரிலீஸ்ட். ஸோ ஃபோர் கட்டில் சாப்பிட்டதை அரைச்சி வந்ததுக்கப்புறமா ஜூஸை ஆட் பண்ணி மிட் கட்டில் டைஜஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் அப்சார்ப் பண்ணிப்பேன். தென் மால்ஃபிஜியன் டியூபியூல்ஸ் வந்து ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ஹைன்கட் அண்ட் த மிட்கட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்லேருந்து மிட்கட்க்கு வந்து வி ஹாவ் த ஹெப்பாட்டிக் சீக்கே, மிட்கட்லேருந்து ஹைன்கட் வந்து வி ஹாவ் த மால்ஃபிஜியன் டியூபியூல்ஸ். ஸோ இந்த மால்ஃபிஜியன் டியூபியூல்ஸ் வந்து மெயின்லி ஃபங்க்ஷனிங் ஃபார் எக்ஸ்க்ரீஷன். ஸோ இந்த எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இப்படியே அங்கே மிட்கட்டுக்கு அப்புறமா இதை ஜாயின் பண்ணி விட்டால் ஹைன்கட்டுக்குள்ளே வந்து இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டும் சரி டைஜஸ்டிவ் வேஸ்ட்டும் சரி எல்லாமே வெளியே போய் இட் வில் பி த்ரோன் அவுட் த்ரூ த ஏனஸ். Clear everyone? So circulatory system porthalavula, so digestive system is done. Then coming to the circulatory system is open first of all. Okay, it is coming under arthropoda, so obviously open circulatory system. Now heart is dorsal. If you know chordate la vandu I said ventral heart is a feature. So any non-chordate will always have a dorsal heart. Okay, so dorsal heart la vandu ostia is the opening, adu valiya blood will come, blood will pump and then will be pumped to the pool. That pool is called what? Hemocoel. Hemocoel la irukra fluid is the hemolymph. Okay everybody, so that is the circulatory system. Then coming to the respiratory system, trachea மூலியமா spiracles are opening on the body. So 10 pairs of spiracles are there. அது வழியா காத்து உள்ள diffuse ஆகி வந்து குட்டி குட்டி டியூபா பிரிஞ்சு எல்லா ஆர்கனுக்கும் போயிட்டு திருப்பி it will come back to these pores and exit. Okay, so that is the network of the trachea and the spiracles which we call as the tracheal system of respiration. Okay, so digestive முடிஞ்சது, circulatory, respiratory முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஸ் அவர் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து செக்மெண்டட் ஆன கேங்லியா பாடி பூரா இருக்கு. ஓகே, அண்ட் தே ஹேவ் அ பேர்ட் வென்ட்ரல் nerve cord. So again dorsal nerve cord is a feature of the chordate. So inga ventral nerve cord ன்னு சொல்லச்ச that is present in the non-chordates. Okay, now they have segmented ganglia. அப்படின்னா என்ன? தலைக்கு மேலே ஒரு supra esophageal கேங்லியா அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. அது தவிர தோராக்ஸில் 3 அண்ட் ஆப்டோமெனில் 6 கேங்லியா வந்து இஸ் சிச்சுவேட்டட். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, தலையை வெட்டினா கூட கரப்பாம்பூச்சி உயிரோடு இருக்கும். ஏன் அப்படின்னா தோராக்ஸ்லேயும் ஆப்டோமென்லேயும் இந்த கேங்லியா இஸ் சிச்சுவேட்டட். ஓகே, ஸோ அதனால தலையில் இருக்கிறது மட்டும்தான் பிரெயின் அப்படிங்கிறது கிடையாது, பாடி பூராவுமே மூளை பரவி இருக்கிறதுக்கு. Understood? That's it. Now coming to the reproductive system of the cockroach. Males வந்து similar to human beings தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, but very simplified version is there. Okay, so firstly there is a testis. Testisலேருந்து vas deferens will come. Vas deferens will take it to the seminal vesicle. அங்கே அதோட secretions எல்லாம் சேர்ந்து phallomeres or gonapophysis அப்படிங்கிற structures வழியாக இந்த sperms will exit. நான் இந்த ஒரு phallomeresல இந்த குட்டி குட்டி ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பண்டலாக இட் வில் பி
making it. Okay, so in the sac, okay, in the sperms or the sac வந்து is called as the spermatophores. so இந்த இதுதான் spermathecaங்கிற sac-ல வந்து நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம் during the copulation. so இந்த males-ல வந்து bundle மாதிரியான இந்த spermatophores are formed. சரியா பசங்களா? now இது வந்து is dropped into the spermatheca of the female. so female வந்து பாத்தீங்கன்னா they have ovaries, oviduct. now இந்த oviduct வந்து will open into a genital pouch. spermatheca லேந்து the spermatophores will come and இந்த egg வந்து will come into the genital pouch. இங்க வந்து fertilization will take place. after fertilization இந்த என்டையர் ஃபர்டிலைஸ்ட் எக்ஸை திருப்பியும் வந்து பொட்டலம் மாதிரி கட்டி ஒவ்வொரு பொட்டலத்துக்குள்ளேயும் ஒரு 15 முட்டை இருக்கிற மாதிரியான ஒரு ஊத்தீக்கா வந்து இஸ் சிந்தசைஸ்ட். ஓகே, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளான்ஸ் தான் கொலாட்ரியல் கிளான்ஸ் இன் த ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ கொலாட்ரியல் கிளான்ஸ் will help to form the ஊத்தீக்கா. கிளியர் பசங்களா? Is it clear to all of you? so இந்த ஊத்தீக்கா வந்து கிட்டத்தட்ட 15 முட்டை இருக்கும் இந்த குட்டி குட்டி ஊத்தீக்கால. and ஒரு ஃபீமேல் வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 12 ஊத்தீக்கா they can lay. ஓகே, ஸோ 2 கரப்பாம்பூச்சி உள்ளே விட்டீங்கன்னா ஒரு 150 கரப்பாம்பூச்சி வந்துடும் வீட்டுக்குள்ளே. சரியா பசங்களா? that's all about your cockroach. any questions in cockroach? shall we go to frog? frog polama. okay, so now when you come to the frog oda idu enna classification enna? it is in class amphibia. this you all know. okay, amphibia la this is called as rana tigrina. very important. rana da adodiya peru. okay, now வெளியிலிருந்து பார்க்குறப்ப all basics you all know. I'm not repeating. for example, amphibians அப்படின்னா it will be on land, it will be on water, all that you all know already. okay, so அதனால வந்து I'm not repeating that. okay, one second. Rasika is asking about excretion. Rasika, excretion வந்து I told you like malpighian tubules are present. so now cockroach le, okay, that is a good point Rasika, good you reminded me. I will mention that point here. when it comes to excretion in the case of cockroach, yes, malpighian tubules are there. so malpighian tubules, where they are, mid guttukum hind guttukum naduvula oru 100 ல 150 projections are there called the malpighian tubules. adu vande entire hemolymph filter panni ella nitrogenous waste it will be adding it to the hind gut. okay, that is how the excretion is going to take place. but idha taandi there are fat bodies, uricose glands, okay, as well as cells called nephrocytes. இது எல்லாமே will participate in excretion. so if they ask you in a match the following, ask you in statement based questions, remember this. okay, all right. okay, so let's move on to the frog la வந்து external features. first thing வந்து ஒரு தவளைக்கு ஹெட்டும் ட்ரங்க்கும் தான் இருக்குது, வாலோ கழுத்தோ அதுக்கு கிடையாது. ஓகே, நான் ஸ்கின் வந்து தவளையோட ஸ்கின் வந்து மொழுன்னு இருக்கும், ஸ்லைமியாக இருக்கும், ஸ்கேல்ஸே கிடையாது, நிறைய கிளாண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இட் வில் அண்டர்கோ கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன்னா என்ன? இட் வில் அப்சார்ப் வாட்டர் த்ரூ த ஸ்கின் அண்ட் இட் வில் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின். that is what we call as cutaneous respiration. clear பசங்களா? now when it comes to coloration வந்து வெளியில் டார்சல் பக்கமாக மேல் பக்கமாக பார்க்கும்போது ஆலிவ் க்ரீன் பிளாக் பேட்சோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வென்ட்ரல் சைடில் வந்து பேல் எல்லோவாக இட் வில் பி தேர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி தவளையை வந்து மறந்து போச்சு அப்படின்னா கூகுள் அப் ஒன் பிக்சர் ஆஃப் ஒன் தவளை, ஆல் த மார்ஃபாலஜி வில் பி வெரி கிளியர். ஓகே, நான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இஸ் சீன், அதாவது மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை கிளியராக நம்ம டிஸ்டிங் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேல்ஸுக்கு மட்டும்தான் சவுண்ட் ப்ரொடக்ஷன், ரபக்குன்னு சவுண்டு கேட்டிருக்கோம்ல, தட் இஸ் நத்திங் பட் அ மேட்டிங் கால் விச் இஸ் தேர் ஒன்லி இன் த மேல்ஸ். Now females-ல வந்து that is not there and they have a larger body compared to the males.
Okay, first thing. Second thing is copulation போது for a support and grip nuptial pads வந்து இந்த first fingerல forelimbல வந்து it will be present தவளையில. But அது வந்து femalesல கிடையாது. That is the main sexual dimorphism. Now also another thing in the external feature is forelimbsல வந்து 4 digit தான் இருக்கும், hind limbsல 5 digit இருக்கும். This you have to remember. They'll ask you. And hind limbsல தான் webbed ஆன feet இருக்கும், helping in swimming. Okay pasangla, is it clear? Clear to all of you? That's all about your external features. Now let's go into the anatomical aspects of the frog. So firstly I will start with the digestive system. So this is also important pasangla. Digestive system பொறுத்த அளவில் மவுத்லேருந்து பக்கல் கேவிட்டிக்கு வந்து ஃபேரிங்ஸ்க்கு வந்து ஈசோஃபேகஸ்க்கு வந்துச்சுன்னா அப்புறமா there is a stomach. ஓகே, ஸ்டமக் அப்புறமா there is a small intestine. Just like human beings, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு மினி வெர்ஷன் மாதிரி. Okay, so there is a small intestine. Small intestine la vande first part is the duodenum, then the ileum leading into the large intestine. Large intestine lende it will go to a common chamber which is the cloaca. Urine, digestive waste, okay, idu ellame vande will be part of the cloaca. Ellame vande join aara edam vande will be the cloaca. Is it clear? Clear to all of you pasangla? Oops, 1 second. Yeah. Are you able to see now? Okay, yeah. So cloaca vande is the common opening that we have. I mean a common chamber that we have. Adilirundhu cloacal aperture valiyaga it is thrown out. Okay, so now namakku eppadi iruko adhe madri tavalikkume liver is there. Liver will secrete the bile. Bile will help in emulsification of the fats. Now adu thavara pancreas are there. Pancreas linde juices will come. In the juices will help in breaking down the carbohydrates and the proteins. Okay, now இந்த ஒரு digestion வந்து mainly small intestine la நடந்து absorption will happen mainly in the ileum. Okay, clear to all of you everyone? That's about the digestive system. Main in the root வந்து is very commonly asked ஒரு question. Okay, that's about the digestive system. Then coming to the respiratory system. Respiratory system frog க்கு மெயினா வந்து they will use cutaneous. மெயினா வந்து skin தான் primary mode. தூங்கும் போது தண்ணிக்குள்ள இருக்கும்போது அவங்களோட sleep, aestivation and hibernation sleep அப்ப எல்லாமே வந்து is going to be cutaneous ஆன respiration. சரியா? Then buccal respiration வந்து வாய் வழியா, வாய் cavity lining வழியா they will do a buccal respiration. அப்படி இல்லைன்னா they also have lungs. So pulmonary respiration வந்து will happen. எப்போல்லாம் high activity அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தேவைப்படுது காற்று அப்படின்னா ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னா they will use the pulmonary mode of respiration. Clear? So diaphragm இல்லாததுனால positive pressure breathing will be seen. Now you don't have to worry about what is positive pressure breathing and all, தேவையில்லை. Just remember that diaphragm அவங்களுக்கு கிடையாது. Mammalsக்கு மட்டும்தான் diaphragm இருக்கும். Any mammal, நாய் மாடு எல்லாத்துக்குமே இருக்கும், பட் தவளைக்கு கிடையாது. ஓகே, எஸ் ராஃபா பானு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். டோன்ட் வரி. எஸ் ஹிப்ஹாப். ஓகே, ஆல்ரைட். ஸோ டைஜஸ்டிவ் முடிஞ்சது, நம்ம ரெஸ்பிரேஷன் முடிஞ்சது. ஆஃப்டர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வில் கோ இன் டு த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்க்கு வந்து பேர்ட் கிட்னிஸ் இருக்குது பசங்களா. மீசோநெஃப்ரிக் டைப் ஆஃப் kidneys are present. Okay, now இந்த கிட்னியிலிருந்து ஒரு pair of ureter வரும். ureter வந்து டைரெக்டா will attach into the cloaca. Okay, so common chamber அதாவது urinary bladder, digestive, reproductive எல்லாத்துக்குமே காமனான சேம்பர் cloacaன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ureter வந்து அப்படியே bladder வழியாக it will come into the cloaca. Okay, and nitrogenous waste வந்து these are ureotelic. Now remember your karpambuchi is a uricotelic. Okay, whereas நம்ம frog வந்து is a ureotelic ஆன organism.
Clear to all of you? That's about the excretory system. Now coming to the circulatory system. Heart வந்து 3 chambered heart பசங்களா. நமக்கு எப்படி ஒரு protective covering இருக்கோ அவங்களுக்கும் ஒரு pericardium இருக்கு. Now the thing is நம்மளோட பாடியில எல்லா விதமான deoxygenated blood கொண்டு வந்து டைரெக்டா வெனகேவா வந்து ஏட்ரியம் குள்ள டிராப் பண்ணிடும். பட் இங்க அப்படி இல்லாம பாடியிலிருந்து வர blood வாங்குறதுக்கு ஒரு தனி chamber is there called the sinus venosus. ஓகே, நான் அங்கேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு வென்ட்ரிக்கல்லிருந்து மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகிறது வந்து டைரெக்டாக பிளட் வெசல் போகும்ல. பட் இன் திஸ் கேஸ் வந்து வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் தேர் இஸ் கோயிங் டு பி அ ட்ரங்கஸ் ஆர்டீரியோசிஸ். ஸோ அந்த சேம்பர் வழியாக போய் தான் இட் வில் கோ இன் டு த அதர் பாடி டிஷ்யூஸ். ஓகே, ஸோ அவங்களுக்கு மெயினாக 3 aortic arches இருக்குது. they have the carotid, systemic, pulmocutaneous. அது வந்து just a breakdown for you to understand, but you don't have to understand the details of these aortic arches and all that, not needed. Now when you look at double circulation, it is incomplete. ஏன் அப்படின்னா 3 chambers அப்படின்றப்ப oxygenated, deoxygenated வந்தாலும் ventricle mixing is happening. So it is an incomplete ஆன ஒரு double circulation. கிளியர் பசங்களா? ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்கு. ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏப்ஸ் வரைக்குமே இருக்கு. மேமல்ஸுக்கு மட்டும்தான் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் கிடையாது. ரிமெம்பர் தட். ஓகே, அண்ட் நம்ம சிஸ்டம் மாதிரி அவங்களுக்கும் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இருக்கு. இட் வில் ட்ரெயின் த டிஷ்யூ ஃப்ளூயிட், ரிட்டர்ன் இட் டு த ஹார்ட், அண்ட் த லிம்ஃப் ப்ராப்பராக எவ்ரிதிங் இஸ் தேர். Okay, Rasika, I will explain that one more time. So, நம்ம பாடியில் வந்து once the deoxygenated blood is coming to the heart, அங்கே வந்து ஒரு additional chamber is there called the sinus venosus to collect the venous blood and then bring it into the atrium. அதே மாதிரி வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே போகும்போது டைரெக்டாக blood vessel வழியாக போகாமல் truncus arteriosus அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மூலியமாக it is going. Or truncus arteriosus is also called as conus arteriosus. Okay, understandable. So truncus illa conus, no problem. So both mean the same thing. Truncus arteriosus or conus arteriosus is the same thing. Okay, that's about the circulatory system. Then coming to the nervous system. Nervous system வந்து brain இருக்கு, spinal cord இருக்கு. Brain வந்து நம்ம brain மாதிரியே பட் கொஞ்சம் ஒரு primitive-ஆன ஒரு brain-ஆ. Cerebrum and olfactory lobes or 4 brain. Optic lobes are present in the midbrain, and hindbrain la cerebellum and medulla. So they don't have pons. Okay, so they only have a cerebellum and a medulla. Romba kutti brain is there. நம்மள மாதிரியே ஸ்பைனல் நர்வ்ஸ், cranial nerves எல்லாமே இருக்கு. அவங்களுக்கும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு which will regulate all their involuntary activities. Okay, so a proper nervous system is there, but நம்மள அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். Okay, so what are the sense organs that are present? They have eyes and ஒரு distinctaன nictitating membrane is there, தண்ணிக்குள்ளே இருந்து பார்க்கறதுக்காக வேண்டி. Okay, inbuilt goggles. Okay, then வந்து they have tympanum, ஒரு ear drum மட்டும் வந்து it will represent. அவங்களுக்கு external ear வந்து கிடையாது. That is again a mammalian feature. Okay, so tympanum மட்டும் இருக்கு. Nostrils இருக்கு, skin receptors எல்லாம் இருக்காங்க. Tongue இருக்கு which is bifid and it is protrusible. So வெளியே வந்து இந்த நாக்கிலேருந்து அப்படியே ட்ராகன் ஃப்ளையை பிடிக்கிறதுலாம் you would have seen இல்லையா? ஸோ அது எல்லாமே is through the bilobed tongue. Clear to all of you? ஸோ இது எல்லாமே அவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ். அண்ட் லோகோமோஷனுக்கு அஃப்கோர்ஸ் they have their hind limbs. அது வந்து is adapted for leaping, swimming எல்லாத்துக்குமே they will use that. Yes பசங்களா, is it clear to all of you? Yeah. Okay, and the last thing about the frog you need to know is the reproductive system. So reproductive system பொறுத்தளவில் male reproductive systemக்கு அதாவது மேல்ஸில் வந்து கிட்னி அண்ட் த மேல் reproductive system is interlinked. ஓகே, எப்படின்னா பேர் டெஸ்டிஸ்லேருந்து வாசா இஃபரன்ஷியா வழியாக கிட்னிக்குள்ளே it is coming through the Bidder's canal. Okay, there is a Bidder's canal that is present. Okay, and the Bidder's canal வழியாக the sperms will pass through the kidney, then it will join the ureters as a urinogenital duct and it will open out into the cloaca. Okay, and there is no external genitalia, so sperms வந்து released into the cloaca, cloacal chamber மூலமா it will go outside.
Okay, now after it is released, the female also அதே மாதிரி ஓவரீஸ்ல இருந்து ஓவிடக்ட்ஸ்க்கு வந்து ஓவிடக்ட்ல இருந்து cloaca வழியாக it is open released to the outside. So இங்க fertilization வந்து எக்ஸ்டர்னலா தண்ணிக்குள்ள தான் நடக்கும். So once fertilization is complete, ஒரு larva is formed which is a tadpole. அது metamorphosize ஆகி ஒரு adult frog மாறுது. Okay, is it clear pasangla? Any questions here? Any doubts here? Dhanush ma'am, soil la irukumbodhu endha part la respiration agum? So usually buccal cavity or lungs. Okay, adu land la irukumbodhu Dhanush, in case it is sleeping, estivation or hibernation la irukumbodhu, it will use skin only. Seriya? Alright, இதோட நம்ம structural organization unit முடிஞ்சது பசங்களா. We have finished the morphology and anatomy of plants and the structural organization in animals. Any doubts here? Any questions here? Done. So ரெண்டு unit முடிஞ்சது. I think it's 4 hours since we started from morning. We have finished completely 2 units. That's all. Let's move into the next unit, shall we? Polama next unit ke. So next unit வந்து actually speaking is a very simple easy peasy unit. Okay, maybe in the next 1 hour we will finish the next unit completely. சரியா? Yes, cell. Yes, கண்டிப்பா. Simran, cockroach oda pathway வந்து just remember mouth la irundhu pharynx esophagus esophagus ku apparama 2 additional units are there, crop and gizzard. adukku apparama midgut hindgut avladha. Okay, yes Dhanush, skin வந்து it will happen when it is on the land, mostly skin தான், எப்பவுமே skin தான், but lungs வந்து will complement the skin. A buccal cavity, lungs எல்லாம் will complement the skin. When it is resting, when it is in water, always skin. Cutaneous respiration. Okay. Alright, so let's start with the next one pasangla. So inge vande cell unit of life, very simple cell structure பத்தி நம்ம பேச போறோம். அவ்வளோதான் இந்த whole chapter. Now இந்த chapterலாம் பார்த்தீங்கன்னா எடுக்க சொன்னீங்கன்னா நாள் பூரா இந்த சாப்டரே நான் எடுப்பேன், பிகாஸ் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது. பட் நாம் இப்போ ரிவிஷன் பண்ணுறோங்கிறதுனால ப்ளீஸ் கீப் யுவர் என்சிஆர்டி அலாங் சைட். ஐ எம் ஓன்லி கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஹியர். இன் கேஸ் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் வி கேன் கிளாரிஃபை தட். சரியா? ஓகே, நோ earthworm is not there, Gayatri, don't worry. சரியா? ஓகே, now when you look at cell, முதல்ல cell தான் நம்மளோட basic structural functional unit of life. We all know நம்ம பாடியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு செல்லில் தான் ஆரம்பிச்சது. செல்ஸ் இல்லைன்னா நாமளே கிடையாது. செல்ஸ் தான் இஸ் grouping into tissues, tissues தான் into organs, organs தான் into organ system. Indirectly that is what is forming the organism. Okay, so entirely நம்மளோட basic functional structural unit எல்லாமே செல் தான். செல்லை யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் ஹூக் தான் முதல்ல காக் செல்ஸை வந்து he saw in the microscope and he found. நான் செல் தியரிங்கிறது வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணா? ஸ்லீடன் அண்ட் ஷ்வான். வாட் டிட் தே சே? எல்லா ஆர்கானிசமுமே ஒரு செல் ஓட காம்போசிஷன் தான். இந்த செல் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான தியரிஸ் எல்லாமே ஸ்லீடன் அண்ட் ஷ்வான் வந்து ப்ரொப்போஸ்ட் ஃபார் அஸ். ஓகே, நவ் செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சால் கூட Rudolf Virchow தான் வந்து gave us this particular thing that முன்னாடி இருக்கிற ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் புது செல்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து கிளியர் கட்டாக ருடால்ஃப் விர்ச்சோ தான் நமக்கு வந்து கொடுத்தாரு. ஸோ இதையெல்லாம் செய்தது தான் செல் தியோரி. இஸ் தட் கிளியர் பசங்களா? நவ் கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். நம்ம இந்த செல் வந்து ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லா இல்லை யூகேரியாட்டிக் செல்லாங்கிறது பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஐ டோல்ட் யூ 5 இது இருக்குது இல்லையா? ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். கவின் அண்ட் கார்த்திக் கிடையாது. செல் ஐ இயர் அதில் இருக்கிற செல்ஸ் அதெல்லாமே வந்து தேவையே கிடையாது. Okay, all your sense organ is not there for your syllabus. You only have the simple neural control coordination. When I am doing human physiology, I will explain that to you. சரியா? So now coming to the types of organisms pasangna, prokaryotic and eukaryotic. Clear cut. Prokaryotic na
அவங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் கிடையாது, ஒரு மெம்பரேன் ப்ரௌன் ஆர்கனல் கிடையாது, அண்ட் தே ஆர் அ வெரி primitive type of model. ஸோ நம்ம என்டையர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் only Monera will have a prokaryotic cell, whereas eukaryotic வந்து ப்ராப்பரான நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், எல்லா விதமான ஹையர் ஆர்கானிசம்ஸ், அதாவது பிளான்ட், அனிமல் எல்லாருமே protista, fungi, everybody has eukaryotic-ஆன செல். ஸோ இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் வந்து ப்ரோகேரியாட்ஸில் இல்லை. ஸோ அதனால தான் அவங்க ப்ரிமிட்டிவ், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட். Okay, that's all about your types. Now coming to the prokaryotic cell. ஒவ்வொரு கம்போனண்ட்டோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இதில் செல் வால் அப்படின்னு சொல்லும்போது செல் வால் எதனால் வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேஜர்லி மேட் அப் ஆஃப் யுவர் இது பெப்டிடோகிளைக்கன். ஓகே, ஸோ இந்த பெப்டிடோகிளைக்கன் தான் வந்து வில் கம்ப்ரைஸ் மை செல் வால். Okay, so இந்த ஒரு cell wall வந்து is definitely going to be a protective structure எனக்கு. Okay, and in the cell wall வந்து if you look at prokaryotic cells or I mean any bacterial unicellular cells, இதை நம்ம gram positive gram negative னு சொல்லலாம் based on how this peptidoglycan is arranged. Okay, நான் அது தவிர வந்து cell envelope வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have slime layer or capsules that are present in the prokaryotes. அதே மாதிரி வந்து filament, ஹூக்ஸ், இது எல்லாமே வந்து இந்த செல் வால்லையே எம்பெட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். சம்டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த செல் வால், அதாவது செல் சர்ஃபேஸ்லேயே வந்து we will have this pili, fimbriae மாதிரி structures which will contribute to any kind of motility that is present. So bristles மாதிரி இருக்கும். Okay, so all this is present in a prokaryote. Okay, plasma membrane வந்து is always semi permeable. Mesosome வந்து is a very important organelle involved in respiration, please remember that. And நியூக்ளியாய்டுங்கிறது தான் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ரீஜன். ஓகே, தட் வி கால் அஸ் அ நியூக்ளியாய்டு. இல்லையா பசங்களா? ஸோ இந்த நியூக்ளியாய்டில் தான் வந்து ஐ மீன் அவங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் இல்லாட்டி கூட இந்த நியூக்ளியாய்டில் தான் எல்லா நியூக்ளியஸும் வந்து ஐ மீன் டிஎன்ஏ மற்றும் மெட்டீரியலும் வந்து இட் இஸ் ஃபோக்கஸ் அண்ட் இட் இஸ் ப்ரெசென்ட். சரியா பசங்களா? Now if you look at the ribosomes, ribosome in the prokaryotes is a 70S type, அதாவது 50S 30S ன்னு ரெண்டு சப்யூனிட்ஸ் இருக்கக்கூடிய டைப். ஓகே, நான் இதில் வந்து சம்டைம்ஸ் இந்த ரைபோசோம் வந்து ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏயாக வந்து அட்டாச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏலேயே நிறைய ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகி பாலிசோம், பாலிரைபோசோம் ஆர் பாலிசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரும் வந்து இட் வில் சம்டைம்ஸ் ஃபார்ம். நான் அதை தவிர பிளாஸ்மிட்ஸ் ஆர் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, தட் இஸ் a characteristic feature of prokaryotes. அது மட்டும் இல்லாமல் லைக் ஐ ஆல்ரெடி செட் pili, fimbriaeங்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து may be present on the cell wall, on the cell surface. Okay, and sometimes for motility they will have flagella. This is all about your prokaryotic cell. Now when you look at the eukaryotic cell, எல்லா கம்போனண்ட்டையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்போனண்ட்லேயும் it is a little more advanced compared to the prokaryotes. Okay, so firstly starting with the cell membrane. Now cell membrane வந்து பார்த்தீங்க அப்படின்னா is first of all made up of a lipid bilayer. இதை வந்து fluid mosaic model அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு லிப்பிட் பைலேயரில் அங்கங்கே வந்து there are இது அதாவது என்ன சொல்கிறது proteins that are embedded, and இந்த embedded protein வந்து we can call them as a peripheral protein ஆர் இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன். அதாவது பைலேயருக்கு மேலே சும்மா சூப்பர்ஃபிஷியலாக இருக்கா இல்லை ஆழமாக உள்ளே இருக்கா. ஸோ வி நாட் இன்ட்ரின்சிக், இன்டெக்ரல். ஓகே, integral or intrinsic also you can say, no problem. So integral protein or peripheral protein அப்படின்னு நம்ம இந்த proteins சொல்லலாம். இந்த cell membrane வந்து is having a selective permeability. எல்லாரும் உள்ள வந்துலாம் போக முடியாது. They only allow those molecules that can diffuse inside. Okay, so passive ஆன transportனா பேசிக்கான ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியான இடம் வந்து செலக்டிவ் பர்மியபிலிட்டியில் இட் வில் மூவ். பட் இதே இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு சில இதை யூஸ் பண்ணி வாட் யூ சே எனர்ஜி யூஸ் பண்ணி ஐ கேன் டேக் பிளேஸ். ஸோ ஆக்டிவ் ஆர் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் கேன் occur. சரியா பசங்களா? Now when you look at this movement of molecules, எண்டோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது முழுங்கினதுக்கு அப்புறமா உள்ள அது ட்ராவல் ஆகுது. எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிறத நான் அப்படியே வெளியே தள்ளுறது. ஸோ ட்ரிங்கிங் அண்ட்
spitting அப்படின்னு சொல்லுவாங்க. In common terms in microbiology they say cell biology they say drinking and spitting of the cell, which is nothing but endocytosis and exocytosis. Okay, simpler you can remember like that. Now when you come to the cell wall வந்து எல்லா யூகேரியாட்ஸுக்கும் கிடையாது, மெயினாக அனிமல் செல்லுக்கு கிடையாது. ஓகே, ஸோ இந்த செல் வால் வந்து பிளான்ட்ஸில் இருக்குது, சம்டைம்ஸ் ஃபங்கையில் இருக்குது, மிச்ச பாக்டீரியாவில் வந்து யூ கேன் ஃபைண்ட் செல் வால். எப்படி இருக்குது அப்படின்னா இட் கேன் பி மேட் அப் ஆஃப் செல்யூலோஸ், இட் கேன் பி மேட் அப் ஆஃப் ஹெமி செல்யூலோஸ், பெக்டின்ஸ், கைட்டின், என்ன மாலிக்யூல் வேணால் இட் கேன் மேக். மெயின் வேலை இஸ் ரிஜிடிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன். That is about the cell membrane. Then coming to the cytoplasm. Okay, cytoplasm வந்து is going to form the basis. Okay, it is going to contain the cytosol, it is going to contain the organelles, and it is also going to contain other kind of inclusions. Okay, so firstly the cytosol அப்படிங்கிறது வந்து, where is the cytosol? First we will look at the cytosol. Okay, cytosol I didn't mention. Okay, cytosol தான் மெயினாக நம்மளோட fluid matrix பசங்களா. ஸோ cytoplasm இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனலுமே cannot survive inside, இல்லையா? ஸோ எல்லா ஆர்கனல்ஸ்க்கான ஒரு ஆதாரமாக வந்து இந்த cytoplasm தான் is going to function. ஸோ cytoplasmல we have other kind of membranes that are membrane bound organelles that are present. ஸோ இந்த organelles என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing we will look at is the nucleus. So nucleus தான் மெயினான ஆர்கனல் when it comes to the cell. எப்படி நம்ம ஹியூமன் பாடியில் பிரெயின் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லுலையுமே we have a nucleus. Nucleus is a double membrane, nuclear envelope ஓட இருக்கும், and it has குட்டி குட்டி pores that are present. எதுக்கு மேம் இந்த pores அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு we need some ribosomes வந்து போகிறதுக்கு, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸுக்கு we use the nuclear pores. Clear to all of you? சக்தி வேல். ஸோ நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியோட்டோட ஒரு நியூக்ளியஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு தனி ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ரீசனாக ஒதுக்கி வச்சுருவாங்க நியூக்ளியாய்டு அப்படின்ட்டு. whereas eukaryotes we have a particular compartment itself called the nucleus. Understandable? Okay. Now இதுதான் வந்து மெயினாக will contain the chromatin fibers, அங்கே தான் DNA is organized, அங்கே தான் cell division will happen. All of this is going to happen in the nucleus. Now inside the nucleus we have a nucleolus. அங்கே தான் வந்து ரைபோசோமோட biogenesis will take place. Okay, clear everyone? Now coming to the endoplasmic reticulum. Endoplasmic reticulum, as you are revising your NCRT, please look at the diagram. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு folds of tissue, mainly it will function for what அப்படின்னா particular synthesis of components and supporting the cell. Okay, so என்ன components? Rough endoplasmic reticulum na it will contain ribosome, so main protein synthesis, because ribosome is helping in protein synthesis. Smooth endoplasmic reticulum na வந்து அது ribosome கிடையாது. So usually for detox, for lipid synthesis எல்லாமே we will use the smooth ER. Okay, then next one வந்து it is Golgi apparatus. Golgi apparatus வந்து it is kind of like a lorry. Lorry na enna பண்ணும், transporting to other apparatus. மெயினாக வந்து any kind of packaging, sorting, secretion, அதை வந்து தூக்கிட்டு போய் இங்கே கொடுக்குறது அங்கே கொடுக்குறது, இந்த வேலை எல்லாமே Golgi apparatus தான் பண்ண போகுது. Okay, and this is what will modify to form the lysosome and the vesicles. Okay, so when you look at lysosomes, what are lysosomes அப்படின்னா, they are enzymatic sacs. ஒரு சில hydrolytic enzymes ஒரு சில intracellular digestionக்கோ இல்லை autolysiskோ மேஜராக இந்த lysosome தான் it's going to help. ஸோ இந்த lysosome இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்னா suicide bagsன்னு சொல்லுவோம், ஏன்னா it can demolish the cell itself. Okay, so that is what the lysosome is going to do. Then centrosome and centrioles வந்து only animal cellல இருக்கு. Spindle formation during cell division. When I am teaching you cell division, then I will tell you இந்த chromosomes எல்லாத்தையும் sort பண்ணி பிரிக்கும் போது அந்த spindle fiber formationக்கு இந்த centrosome இல்லை centrioles வந்து is going to help. Okay, then when you come to the mitochondria, mitochondria is the powerhouse of the cell that you all know. Now when I am teaching you the respiration in plants, அப்போ நம்ம வந்து electron transport chainலாம் பண்ணும்போது you will understand why exactly நம்ம mitochondriaல தான் ATP production நடக்குதுங்கிறது ரொம்ப கிளியராக உங்களுக்கு அப்போ புரியும். But now just remember that it's a double membrane organ. Okay, இதுக்குன்னு ஒரு தனி DNA இருக்குது, தனி ribosomes இருக்குது, அவங்க வேறு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க.
Okay, so that is very important. And moreover, இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உள் மெம்பரேன் வந்து is thrown into folds which we call as the cristae. Okay, and matrix is the innermost area. Clear pasangla? Now plants-la mattume plastids-ங்கிற organelle is present. So chloroplast தான் மெயினா photosynthesis-க்கான ஒரு organelle. அதனால தான் அவங்க producers-ஆ இருக்காங்க. நாம வெறும்னா கன்சியூமர்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுவும் ஒரு டபுள் மெம்ப்ரேனான சிஸ்டம் தான். இங்கே என்ன ஆகும்னா இந்த குளோரோபிளாஸ்ட் ஒன்று மேலே ஒன்று லைக் இந்த குளோரோபிளாஸ்டோட இது வந்து இட் இஸ் அரேஞ்ச் இன்டு தைலகாய்ட்ஸ் which is the segments. So இந்த ஒன்று மேலே தைலகாய்டு அரேஞ்ச் ஆகும்போது this whole structure we call as a grana. Understood? So இது இல்லாமல் வெளியே இருக்கிற region is called as the stroma. Okay, so மிச்ச type of plastids வந்து இருக்கு, leucoplast, chromoplast இதெல்லாம் இருக்கு, but main type is the chloroplast which you have to remember. Okay, yes, cristae is different, cristernae is different. அதுக்குள்ள இருக்கிற ஒரு subdivision தான் cristernae. Okay, alright, now coming to the ribosomes. When you do molecular basis of inheritance, அங்க translation சொல்லி கொடுக்கும்போது ribosome structure இன்னும் ரொம்ப clear-ஆ புரியும். But for now just remember that they are involved in protein synthesis and ரெண்டு type இருக்கு, prokaryotes-க்கும் eukaryotes-க்கும். 70S is your prokaryotes, 80S is your eukaryotes. Clear pasangla? And then cytoskeleton பொறுத்த அளவுல microtubules and microfilaments தான் மெயினா shape, motility, செல் டிவிஷன் எல்லாத்தையுமே வந்து டைரெக்ட் பண்ணுறது. இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளாஜெல்லா அது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய டியூபுலார் ஸ்ட்ரக்சர் வந்து தேர் இந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். கிளியர் பசங்களா? நான் பிளான்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து இஸ் த வேக்யூல். இந்த இதில் வந்து நிறைய பெரிய பிளான்ட் செல்ஸில் வந்து எனி கைண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸோ இல்லை கலரோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட்டோ இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆர்கனல் வந்து vacuoles. Okay, is it clear? So overall ஒரு plant செல்லுக்கும் animal செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா plant செல்லுக்கு இது செல் வால் இருக்கும், அனிமலுக்கு கிடையாது. ஓகே, இதே இது வந்து அனிமலுக்கு சென்ட்ரியோல்ஸ் மாதிரியான ஆர்கனல்ஸ் இருக்கும், அது வந்து பிளான்ட் செல்லில் கிடையாது. ஓகே, வேக்யூல் வந்து அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட்டில் மட்டும்தான். பிளாஸ்டிடும் அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட்டுக்கு மட்டும்தான். Now if you look at the shape, பிளான்ட் செல் வந்து செல் வால் இருக்கிறதுனால ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிள், ஹெக்ஸகன்னா ஹெக்ஸகன்னு ஒரு ரெகுலரான ஷேப் இருக்கும். வேறஸ் ஆனிமல் செல் அப்படி கிடையாது, இர்ரெகுலரான ஷேப்பில் தான் இருக்கும். கிளியர் பசங்களா? எனி டவுட்ஸ் இன் திஸ் சாப்டர்? Any doubts in this chapter? That's all. Cell chapter is over. Any doubts in this chapter? Gayatri, I will ask the team to check. Don't worry. Okay. நான் திருப்பி அவங்களை செக் பண்ண சொல்கிறேன். All right. Just wait until the end of the class. I'll have it sorted. Okay. Yes, Shaktivel. Okay. Any other doubts? Anyone? No? Okay. All clear? Fine. So let's go on to biomolecules. So biomolecules வந்து what we are dealing here அப்படின்னா என்டையரா ஒரு லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா என்ன விதமான மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம லிவிங் மாலிக்யூல்ஸை அந்த லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷாலிட்டி தருது, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் தான் we will call as a biomolecule. Okay, so biomolecules தான் வந்து they make up the entire living organisms. That's what வந்து we are going to focus on. Okay, before that I have a question here. Ma'am, டோனோபிளாஸ்ட்னா என்ன? ஜென்ரலாக வேக்யூல சுற்றி ஒரு லேயர் இருக்கும் கண்ணா, அதுதான் நம்ம டோனோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, டோன்ட் டைவ் இன்டு டூ மச் ஆஃப் டீட்டெயில். எஸ், இட் இஸ் ஜஸ்ட் அ மெம்பரேன் அவுட் சைடு த வேக்யூல். ஓகே சிம்ரன், சென்ட்ரோசோம்ங்கிறது வந்து லைக் ஐ செட் அனிமல்ஸில் மட்டும் செல் டிவிஷன் அப்போ இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஆர்கனல் வந்து இஸ் சென்ட்ரோசோம். ஓகே, all right, so let's continue.
Gajalakshmi, cilia, flagella, இது எல்லாமே is a part of the cytoskeleton. Okay, so it is just a ஒரு added ஆன ஒரு structure that will help. Now cilia and all is an external structure altogether in a cell. So if you see the structure of cilia, structure of flagella, இன்னும் மைக்ரோ டீட்டெயிலில் போனீங்க அப்படின்னா there is a lot to explain, so I'm not going into the detail here. So they are definitely outgrowths that you can see on the cell. Okay, they are for mobility, any kind of motility it will help you. சரியா? Okay, so let's continue on to biomolecules பசங்களா. So biomolecules ல வந்து they make up the structure of any living organism இல்லையா? So இங்க வந்து என்ன பார்த்தாங்க? Now the table will be there. Earth's crust ல என்ன composition, நம்ம human body ல என்ன composition. Even if you don't by heart all the percentage values, கண்டிப்பா எதெல்லாம் earth's crust ல ஜாஸ்தியா இருக்கு, எதெல்லாம் human beings ல ஜாஸ்தியா இருக்குன்னு கிளியரா படிச்சுக்கோங்க. அது based questions definitely come in the questions. Okay, Mr. Phonex, don't worry, Gayatri also told me, so I will be sorting it out by the end of the class, don't worry. Okay, அடுத்த break குள்ள I will definitely go and tell the team to fix it. சரியா? Don't worry. Okay, so coming to the biomolecules பசங்களா, இந்த molecules எல்லாமே என்ன வந்து நமக்கு ஸ்பெஷலாக இருக்குது, எப்படி நம்ம பார்க்குறோங்கிறது தான் biomolecules. Okay, so how do we analyze these biomolecules? அதுக்கு தான் we have the ash test and the acid test. So acid இதில் வந்து ட்ரைக்ளோரோஆசிட்டிக் ஆசிட் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரேட்டில் வந்துடும், பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் தான் ரிட்டன்டேட்டில் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுல கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், fats or lipids and nucleic acid, இது நாலு தான் நம்ம biomolecules அப்படின்னு சொல்கிற மேஜர் 4 molecules. Okay, so quickly let's go into each one of those பசங்களா. First thing we have the carbohydrates. Carbohydrates நாவே carbon, hydrogen, oxygen. So இந்த carbohydrates ஓட monomers யாரு? They are polysaccharides. So simple sugars. இந்த simple sugars ஒன்று ரெண்டு சேரும்பொழுது it becomes a disaccharide. அது இன்னும் பெரிய பெரிய chains form பண்ணும்போது it is a polysaccharide. Okay, so இந்த polysaccharides வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எனர்ஜி சோர்ஸ் நமக்கு, ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி, இது எல்லாமே வந்து நமக்கு எனர்ஜின்னு சொன்னாவே கார்போஹைட்ரேட்ஸ் தான். Okay, so now when you look at the carbohydrates, இந்த மோனோமருக்கு இருக்கிற பாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is a glycosidic bond. Okay, clear everyone? So glycosidic bond தான் கார்போஹைட்ரேட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. சிம்பிள் சுகர்னா அது இதுக்கு மேலே உடைக்க முடியாது வைஷாலி, அதுதான் சிம்பிள் சுகர்னு சொல்லுவோம். லைக் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாமே சிம்பிள் சுகர்ஸ். ஓகே, கிளியர்? ஸோ குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இது எல்லாமே சிம்பிள் சுகர்ஸ். இதிலிருந்து வர காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் தான் ஸ்டார்ச், செல்யூலோஸ், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ச், செல்யூலோஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா மெயினாக ப்ளீஸ் ரிமெம்பர், ஸ்டார்ச்சில் வந்து காம்ப்ளெக்ஸ் ரிங்ஸ் ஆர் ப்ரெசென்ட், காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். அதனால தான் வந்து ப்ளூ பிளாக் இஸ் சீன், பிகாஸ் அந்த ஹெலிக்ஸுக்குள்ளே அயோடின் போய் மாட்டிக்கும். இதே செல்யூலோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் தேர். ஓகே, சக்திவேல் பர்டிகுலர் லிங்கேஜஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சில இதில் ஆல்ஃபா 14 இருக்கும், சில இதில் ஆல்ஃபா 16 இருக்கும், சில இதில் பீட்டா 14 இருக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர் த லிங்கேஜ், டோன்ட் வரி. ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர் தட் தேர் இஸ் அ glycosidic bond, that is more than sufficient. Okay, so what are the different examples you have? You have starch, you have cellulose. Okay, then you have what else? You have inulin. Inulin is a ஃப்ரக்டோஸோட ஒரு பாலிமர், ப்ளீஸ் ரிமெம்பர் தேட். இப்போ கைட்டன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாலிமரில் வரும், பிகாஸ் அதோட மோனோமரே வந்து இஸ் N-acetyl glucosamine. ஓகே, இட் இஸ் நாட் சிம்பிள் குளுக்கோஸ் ஆர் சிம்பிள் ஃப்ரக்டோஸ் எல்லாமே, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸான ஒரு பாலிசாக்கரைட். சரியா பசங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர்ஸ். தட்ஸ் அபவுட் யுவர்
carbohydrates. Now coming on to the proteins. Now proteins oda fundamental unit is what? Is an amino acid. Amino acid oda structure enna? There is a COH, there is an NH2 group, and there is a hydrogen, and then there is a variable group. So variable group என்னவா இருக்குங்கிறத வச்சு நமக்கு 20 டிஃபரெண்டான அமைனோ ஆசிட்ஸ் ஆர் present. ஸோ ஒரு அமைனோ ஆசிட் இன்னொரு அமைனோ ஆசிடோட ஜாயின் பண்ணுறது தான் நம்ம பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம், and they form a polypeptide. Okay pasangla, so functions of proteins sollave vendam, they have enzymatic activity, structural support, hormonal regulation, transport ellame body la avanga dhaan. So building blocks of humans or of the body yaru appadina is definitely proteins. Okay, now this levels of protein structure is very very important pasangla. Primary sequence na verumna structure, secondary na adhiye madikirudhu. So I can make it as beta pleated sheets or alpha helix. Surutti vekkala illa madichu vekkala. Now indha madichada further I will fold into a 3D. So biological action ku, biological activity ki enakku indha 3D conformation is very very important. Please remember that. அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரோட்டீன்ஸில் ஒன் ஆர் மோர் சப்யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வி ஹேவ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ். கிளியர் பசங்களா? ஸோ இப்போ என்சைம் லைக் இன்சுலின் ஆர் ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின், என்சைம்ஸ் லைக் அமைலேஸ், லைபேஸ் எல்லாத்துக்குமே 3D ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தியர் ஆக்டிவிட்டி. ஓகே, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சருக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் தான் ஹீமோக்ளோபின், where there are 4 chains, 4 subunits making up your entire hemoglobin. Okay, Ratish, I will suggest please don't skip any chapter. Okay, but உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா you can, but see end of the day you might get around 3 questions. 3 questions na 3 questions la, should not lose out on that. Okay, alright, so proteins is also done. Coming to lipids, lipids pasangla is again made up of normal carbon, hydrogen, oxygen தான், வேற எதுவும் கிடையாது. normal structure is RCOH, அதான் வந்து ஒரு fatty acid அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த fatty acids இந்த lipids they are actually வந்து not a macromolecule. okay, macromolecule கிடையாது. their weight is somewhere between 18 to 800 Dalton தான் வந்து அவங்களோட weight. ஆனாலும் ஸ்ட்ரக்சரலி அவங்கள உடைக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்னால அவங்க மேலே ரிட்டன் டேட்லேயே தங்கிடுறாங்க. பட் ஆக்சுவலாக வெயிட் வைஸ் பார்த்தா அவன் வந்து ஒரு மேக்ரோ மாலிக்யூலே கிடையாது, ஹீஸ் அ மைக்ரோ மாலிக்யூல். அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஸோ இந்த ஒரு லிப்பிட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நான் இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து நான் சொன்ன மாதிரி RCOOH. இதில் முக்கியமாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற 2 எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் அப்படின்னா palmitic acid and we have the arachidonic acid. ஓகே, ஸோ palmitic acidல 16 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், அரக்கிடோனிக்ல 20 இருக்கும். ஸோ இது வந்து காமனாக எல்லா வருஷமுமே கேட்குறது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். ஓகே, நான் இதை தவிர நம்ம வந்து ஃபேட்டி ஆசிட்னு பார்க்கும்பொழுது we can always categorize them. ஓகே, based on fats or oils. அவங்க வந்து பேசிக்காக ஒரு கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸோடு இருப்பாங்க. நான் வாட் டு ஐ சே, இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து கிளிசரால், அதாவது ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன் இல்லையா? வாட் இஸ் ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன்? ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஒரு OH குரூப் இருக்கும். ஸோ CHOH, CH2OH, இல்லை சாரி CH2OH, CHOH and CH2OH. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த ஆசிட் குரூப் வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் மூலியமாக ஃபார்ம் பண்ணுற எஸ்டர் பாண்ட் வந்து will lead to a formation of a glyceride. clear? So fatty acid with a glycerol என்றப்ப monoglyceride ஒரு OH இருந்தா 2 replace ஆச்சுன்னா diglyceride, 3மே ஆச்சுன்னா triglyceride. ஓகே, அதுதான் மேஜர் எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கான ஃபார்ம். அண்டர்ஸ்டுட்? இதை தவிர ஒரு சில derived lipidsன்னு இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் phospholipids. அதுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது lecithin is a phospholipid. Please remember that.
okay, cell-ஓட membrane-ல இருக்கிற முக்கியமான ஒரு feature. நான் அது தவிர steroids are there, which are all complex derived ஆன lipids are there. Okay, so overall insulation, protection, energy, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு lipids are very very useful. Clear pasangla? That's about your lipids. And lastly, nucleic acids. Now நம்ம molecular basis பண்ணும்போது 12th revision அப்ப இன்னும் கொஞ்சம் detail we will look at nucleic acid, or if we look here திருப்பி அங்க படிக்க வேண்டாம். Okay, it's the same concept. So here nucleic acids பார்க்கும்போது they are polymer of nucleotides. nucleotide-ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா sugar இருக்கு, phosphate group இருக்கு, nitrogenous base இருக்கு. Now sugar வந்து ribosa, deoxyribosaங்கிறத பொறுத்து we have DNA and RNA. இப்போ DNA தான் மெயினா நமக்கு genetic material for storage of information. RNA வந்து is only for the transport and accessing one this thing to another தான் we have the DNA and the RNA. Clear pasangla? Now when you look at the nucleic acids, the nucleotide ஒவ்வொன்றுமே வந்து is joined through a phosphodiester. So nucleotide to nucleotide is a phosphodiester bond. Okay, now inside this nucleotide, okay, nucleotide க்கு உள்ள between the sugar and the nitrogenous base, I have a N-glycosidic bond. And between the S and the phosphate, sugar and the phosphate, I have a phosphoester bond. Please remember the bonds, everyone. சரியா? So, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நியூக்ளியோடைடு சேர்ந்து பாலிமரைஸ் பண்ணாதான் நியூக்ளிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த நியூக்ளிக் ஆசிட்லயே வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா we have sugar, nitrogenous base and the phosphate group. Sugarsல ரெண்டு டைப் இருக்கு, deoxyribose and ribose நான் சொன்னேன். So deoxyriboseனா ரெண்டாவது பொசிஷன்ல ஆக்சிஜன் காணாம போயிடுது. That's what it means. Okay. And when you look at nitrogenous base, we have the purines and the pyrimidines. Please remember, purines is a double ring structure. Okay. Double ring ஆன ஒரு structure, whereas pyrimidine is a single ring ஆன structure. So purines-ல we have adenine, guanine, இது DNA-லையும் இருக்கு, RNA-லையும் இருக்கு. But pyrimidines-ஐ பார்க்கறப்ப pyrimidines-ல வந்து it is 3 types, okay, which is cytosine, thymine and uracil. அதில் thymine வந்து only DNA, uracil வந்து only RNA. Clear pasangla? Is it okay? Everybody? Right. So main genetic material we will always prefer DNA. Okay, it will carry the genetic code, and protein synthesis வந்து நமக்கு ribosomes வெச்சு இந்த ஒரு RNA தான் வந்து நமக்கு பண்ணி கொடுக்கணும். So mRNA, tRNA, rRNA சேர்ந்து இந்த ஒரு protein assemblyல கண்டிப்பா they are involved. சரியா பசங்களா? Is it clear? So main genetic information transform பண்றதுக்கும் எல்லா cellular processesக்கும் நமக்கு இந்த nucleic acids are important. Okay, so இந்த 4 biomolecules தான் பசங்களா உங்களோட fundamental living organismsல இருக்கிற molecules. Okay, now coming to metabolism, ஒரு living organism அப்படின்னு சொன்னா இந்த biochemical reactions ங்கிறது ஒரு யூனிக்கான feature. So எல்லா reactions in the body together is known as metabolism. உடைக்கிற reactions are catabolism. உருவாக்குற reactions are anabolism. Is it clear? Everybody? So ATP ங்கிறது வந்து is the energy currency of the cell. So நம்ம இந்த cellular processes இந்த metabolismலேருந்து நம்ம generate பண்ற இந்த எனர்ஜியை மிச்ச processesக்கு நம்ம utilize பண்றோம். Understood? Now when it comes to metabolism, you need to know the primary and the secondary metabolites. Okay, so primary and the secondary metabolites you have to remember. Primary metabolites na நம்ம normal growth and replication க்கு தேவையான proteins, fats, carbohydrates நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த biomolecules எல்லாமே primary metaboliteல வரும். Secondary metaboliteல please பசங்களா, that one table is there in your textbook. 4 ஸ்டார் இல்ல 40 ஸ்டார் கூட போடுறேன். கண்டிப்பா biomoleculesலேருந்து ஒரு question வந்ததுன்னா it will be there. Now somebody was asking, ma'am, நான் வந்து biologyல biomolecules skip பண்ணிட்டா please. நீங்க skip பண்ணிக்கிறதுனா எதை வேணா skip பண்ணிக்கோங்க, இந்த டேபிள்ல தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு question definitely you can expect. Okay,
Is it clear to all of you? Yes, so secondary metabolites, that one table is there. Please refer to the table when you are revising. Okay, so once class is over, please go to that. I'm not going into the details because adula explain பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. You just have to remember pigment na என்ன இருக்கு, drug na என்ன இருக்கு, polymer na என்ன இருக்கு. So இந்த மாதிரி examples and categories of secondary metabolites ஞாபகம் வச்சுக்கோங்க. So secondary metabolites வந்து டைரக்ட்டா growth and developmentக்கு தேவை இல்லாத எக்ஸ்டர்னல், சும்மா நம்ம டிஃபென்ஸுக்கோ இல்லை ஒரு கலருக்கோ, நம்ம பூச்சி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ஒரு வாசனை கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி நம்மளா உருவாக்குற ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட், அடிஷ்னல் ப்ராடக்டே தவிர இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் த பேசிக் growth and development. Okay, that's about your metabolism. And the last section of the chapter is the enzymes. So enzymes வந்து biological catalyst பசங்களா. It will speed up the reaction. Okay, so why it is speeding up the reaction? Now here I have not mentioned too much in detail. First thing is the graph. Okay, enzyme கான அந்த graph, please go through that. அதில் வந்து activation energy ஓட ஒரு role. Okay, activation energy. So what is this activation energy? Activation energy ங்கிறது இந்த substrate வந்து ப்ராடக்டா மாறறதுக்குள்ள transient stages எல்லாம் போயிட்டு வரணும். ஸோ அந்த transient stages இருக்கிற ஹை எனர்ஜியை சப்ஸ்ட்ரேட் லெவல்லேருந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்னா அந்த கேப் தான் என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ என்சைம் இருக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையுது. அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறதுனால ரிசல்டண்ட்டாக எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸாக தெரியுது. அண்டர்ஸ்டுட்? ஸோ பல மடங்கு என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையிறப்ப நார்மலை விட நான் என்சைம் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னால் ரியாக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர் டு யூ? எஸ். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறதுனால தான் இந்த என்சைமால் வந்து இட் இஸ் ஏபிள் டு ஹெல்ப் இன் accelerating the reaction. That is the first thing. Okay, and the graph வந்து is there in your textbook. Please refer to that graph. Okay, very important ஆன ஒரு graph. Then second thing வந்து mechanism. How this enzyme is converting ஒரு substrate into product. So அந்த ஒரு entire E plus substrate together it is forming a complex. அதுக்கப்புறமா it is forming a product complex. அதுக்கப்புறமா product வெளியே வந்துரும், enzyme திருப்பி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செயின் வந்து is very important. Please go through that. Okay பசங்களா? ஸோ mechanism is done. என்ன மோடில் இட் இஸ் ஹெல்பிங், அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜியை எப்படி குறைக்குதுங்கிறதும் we have done. Now ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்சைம்ஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்பெசிஃபிசிட்டி we have to say, பிகாஸ் ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்ட்ரேட் தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ ஆக்டிவ் சைட் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி யூனிக் ஃபார் எவ்ரி என்சைம். அங்கே தான் சப்ஸ்ட்ரேட் வந்து வில் கம் அண்ட் பைண்ட். தென் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச், அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு ஆப்டிமமான டெம்பரேச்சர் பிஹெச் இருக்குது. அங்கே தவிர மிச்ச என்ஸில் வந்து இட் வில் ரிடியூஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, தென் அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வி ஹாவ் த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் வந்து இஸ் a very important point. அதுக்கான கிராஃபும் இஸ் தேர் இன் த டெக்ஸ்ட் புக், பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரா இட் ஹியர் பசங்களா. ஸோ இஃப் யூ சி ஹியர், நம்ம சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து ஓரளவுக்கு இட் வில் கீப் இன்க்ரீஸிங். ஓகே, எப்போ எத்தனை என்சைம் இருக்கோ அந்த கேப் வரைக்கும் இட் வில் கீப் இன்க்ரீஸிங். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, ஒன்ஸ் மை என்சைம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட், ஓகே, என்சைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆனதுக்கப்புறமா அடுத்து வரவன் ஹீ ஹேஸ் டு வெயிட் இன் த க்யூ. அடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து இட் கேன் அண்டர்கோ த ப்ராசஸ். ஸோ இட் வில் பி ஸ்டார்டிங் and then it will my pen is not working, give me 1 minute. Okay, so it will start and ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், it will go and stagnate in one place. That graph is there in your textbook, so please go and see that. Okay, my pen is not working at the moment. பரவாயில்ல, யாரா என் கிளாஸில் இன்னும் சூனியம் வைக்கலுமேன்னு நினச்சேன், வச்சுட்டாங்க. ரைட்டு, ஓகே, but we'll just finish this. So in our substrate concentration it will all increase up to one point and அதுக்கப்புறமா it will become stable. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து we have to
see, so இந்த difference in the sense அந்த V maxுக்கும் என்னோட V halfுக்கும் என்னோட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் V half அட்டென்ட் பண்ணுறேனோ or V maxல பாதி அட்டென்ட் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு இந்த சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் நல்ல அஃபினிட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட், that is km வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் km வேல்யூ? அதாவது என்னுடைய okay, my pen is not working. Let's okay, no problem. So if you see pasangla இந்த ஒரு அந்த graph பார்த்துக்கோங்க. So from there I will explain. So இந்த V max வந்து is going to I mean எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த V max km வேல்யூ ரொம்ப குட்டியாக இருந்து V max சீக்கிரமே அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா then we say affinity is more. So km வேல்யூ கம்மியாக இருந்தால் என்னோட affinity is more, km வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் my affinity is high. Able to understand everyone? Okay, all right. Okay, so then after that நம்ம enzyme பற்றி பேசும்போது the concept of holo enzyme, right? What is a holo enzyme? Okay, my screen is also frozen. Okay, no problem. Let me just finish this and then I'll probably give you a break and I'll probably fix it that time. One second. Just 1 minute, pasangla. Any doubts so far, by the way? So far, any doubts you all have? Now I think it will work. Yes, okay. So sorry for that glitch, pasangla. So here, okay. So here, substrate concentration, I said there is this graph that shows something like this. Okay, so this is my V max abdina. This is my பாதி V max. So அந்த இடத்துல எனக்கு இருக்கிற substrate concentration தான் Km. Okay, that's what I was intending to say. So that is what I have shown you. Okay, so this is what is my enzyme oda idu. Now the concept of holo enzyme will come. So what is holo enzyme? Holo enzyme அப்படின்னா ஒவ்வொரு என்சைம்லையும் எனக்கு ஒரு ப்ரோட்டீன் பார்ட் இருக்குது which is the apo enzyme and ஒரு cofactor or ஒரு additional ஒரு factor is there which is called the cofactor. ஸோ இந்த ஒரு கோஃபேக்டர் இல்லாமல் என்னோட என்சைம் வில் நாட் ஒர்க். வெறும் இந்த ஏப்போ என்சைம் வெறும் ப்ரோட்டீன் பார்ட் இருந்தால் மட்டுமே பத்தாது. ஐ நீட் டு ஹாவ் அ கோஃபேக்டர். ஸோ இந்த கோஃபேக்டர் தான் வந்து கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ், கோஎன்சைம்ஸ் ஆர் மெட்டல் அயன்ஸ். ஓகே, ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து வில் பி டைட்லி அசோசியேட்டட். என்னோட இது coenzyme வந்து will be loosely associated, but ரெண்டுமே ஆர்கானிக்கான molecules. Then I have the metal ions. So அது வந்து zinc மாதிரியான நிறைய metal ions வந்து coordination compounds form பண்றது மூலமா is going to help in attaching the protein part to the substrate. So அந்த cofactors also are workable. Okay, but ஏதாவது ஒரு cofactor கண்டிப்பா இருக்கணும், இல்லாம என்னோட enzyme will not work. Got it, pasangla? Quinone வந்து is not present in DNA or RNA. I have to check Shaktivel. That is not something that is a fundamental component. Okay? Yes, very good, Shaktivel. Holo is equal to apo enzyme plus the coenzyme. Coenzyme is a type of a factor. Cofactor oda oru type vandu coenzyme. Okay, understood everyone? Now the last part of this chapter is actually the classification of enzymes, which I will write here. Hilltop. Always I tell my students to remember as hilltop. H for hydrolases, breaking water. I for isomerase, or isomere innor isomera maathirudhu. L for ligase, otta vaikkiradhu. Lyase வந்து தண்ணியை தவிர வேறு ஏதாவது குரூப்பை எலிமினேட் பண்ணி டபுள் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தென் தட் இஸ் லையேஸ். ஓகே,
T is for transferase. Transferring ஒரு group to இன்னொரு group, இன்னொரு substrate. அவ்வளவுதான். That is transferase. Then O is for oxidoreductase. Both என்னோட oxidation reduction ரெண்டு ரியாக்ஷனுமே வந்து ஒரே ரியாக்ஷன்ல முடிஞ்சிரும். That is redox reaction. இல்லையா? So அதுக்காக வேண்டி transfer பண்ற enzymes தான் oxidoreductase. Clear everybody? Clear to all of you? Any questions in biomolecules? Any questions in biomolecules? Okay. Alright. So, idoda namma oru 4 chapters mudichitongradanaala, let me give you all a kutti break again. So, the time is 10:50. Okay. So, where is my idu? Okay, yes. My time is 10:50 at the moment. போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஓகே தூங்கிடாதீங்க. பட் ஆனால் ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு டைம் இஸ் 10:50. கம் பேக் அட் வாட் டைம்? 15 minutes. ஸோ 11:05 we will start again. சரியா? Okay, so in the 2 hours we have already finished 4 chapters, which is our anatomy. We finished structural organization, cell and biomolecules. 4 chapter is over. So go for a break. Come back at 11:05. We will start off with cell cycle, cell division, which is a kutti chapter, and we will go into the physiology of plant. Adhe mari plant physiology mudichittu I'll give you all a break. Seriya? Okay, so quickly go and come back. I will see you all after the break at 11:05. 11:05 sharpa vandrunga. Okay? Bye bye. Come back.
Hi Masangla, come back. Arun Kumar, ma'am, enzymes real order question varda. Real order, okay, order of the reaction adellame unga chemical kinetics la thana varum. Inge enzymes la avlolam kekka maatanga, kavalapadadi. Adara doubt irundha neenga Sikandar sir dhaan kekkanum. நமக்கு அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி வராது மேம் 11.5 சொல்லிட்டு 11.3 வந்துட்டீங்களே மேம் வருத்தப்படாதீங்க just wanted to restart my system a bit so that வேற எந்த glitchum இல்லாம can peacefully continue. Okay, any doubts so far, anyone else? My Apple TV is playing something. Okay, advertisement Mary, my Apple TV is playing something, but okay. Yes Darshana, I will upload the PDF once it is done. Okay, once the class is over என்னோட இதில் எல்லாமே அப்லோட் ஆகிடும் வாட்ஸ்அப் குரூப்பில் சரியா என்ன மேம் மூவி போட்டிங்க அப்படின்னு சொல்லி யாரும் பதற வேணாம் ஐம் ஜஸ்ட் ரீஸ்டார்டிங் மை சிஸ்டம் அப்போ வந்து மை ஆப்பிள் டிவி இஸ் ரன்னிங் ஸோ சும்மா ஃபன்னாக பாருங்கள் ஓகே பட் எனிவே ஹவ் இஸ் த மேரத்தான் so far பசங்களா இஸ் இட் டூ மைண்ட் பாக்லிங் ஆர் ரொம்ப ஓவராக சொல்கிறீங்க மேம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு தோணுதா இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலான்னு தோணுதா How do you all want to proceed? Everyone? Is all clear to all of you? No problems? No problem so far? Okay, pakka clear ma'am, ready ma'am, no problem so far. Seri, okay. And it's very useful, okay. Okay, good then. Okay, see if there are any portions you are not understanding, you want me to repeat, anything like that, in nadula stop பண்ணுங்க, no problem. Okay. பட் நீங்கள் வந்து சைலண்ட்டாகவே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு தெரியாது ரியலி இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே யூ ஆல் ஹேவ் டு கீப் கம்யூனிகேட்டிங் வித் மீ சரியா ஓகே மேம் ஓகே குட் தென் ஸோ லெட்ஸ் கண்டினியூ இட்ஸ் 11:06 எவ்ரிபடி ஹேஸ் கம் okay, physics also upload item, don't worry. So the thing is, as teachers நாங்கள் டெக்னிக்கல் டீம்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுவாங்களா ஸோ சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அனுப்பிச்சு அவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே இருக்கும் பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்களும் படிக்கணும் ரிவைஸ் பண்ணணுங்கிறப்ப தட் மைட் பி லிட்டில் இன்கன்வீனியன்ட் ஓகே ஸோ ஐ வில் என்ஷூர் தட் அவங்க ஒன்ஸ் திஸ் திங் இஸ் ஓவர் தே வில் பி uploading it okay so once class is over nama WhatsApp group la it will be done I have mentioned to them also that in the WhatsApp group full ah irukku appadinu so by the time in the class is over they will fix that okay so some people had told me இல்லையா WhatsApp group la join பண்ண முடியல மேம்னு so இப்போ திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க most probably you will be able to join okay if any problem is there please come back to me so that end of the class kulla we will sort this out சரியா Okay, so next we are going to continue on with cell cycle and cell division. Now this is a very very simple and an easy chapter. Reason being, உங்களுக்கு phases of division புரிஞ்சா மட்டுமே போதும் அது மட்டும்தான் என்ன ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்ததுன்னா இந்த சாப்டர் இஸ் சச் அ துக்குடா பச்சா ஓகே ஈஸி பேசி சாப்டர் now cell cycle or cell division அப்படிங்கிறது வந்து எல்லா செல்ஸ்லையுமே நடக்கணும்
correct. So formation of daughter cells க்கு எனக்கு தேவையான எல்லா processமே வந்து is going to happen in the cell cycle. Okay, so any kind of growth, repair, asexual reproduction எதுனாலுமே வந்து நமக்கு cell division இல்லாம reproduction cannot take place இல்லையா. So the cell cycle entire cell cycle அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே first thing வந்து 90% of the cell cycle is interphase. Okay, so in the interphase up there is going to be growth and replication of the DNA. Okay, அதுக்கப்புறமா தான் பிரியறது, which is your division. So in the cell division க்கு போறதுக்கு முன்னாடியே we will have this preparatory ஆன interphase which has 3 steps, G1, synthesis and G2. இப்போ சம்டைம்ஸ் நான் G1 குள்ளே போயிட்டு இல்லை இப்போ எனக்கு டிவிஷன் பண்ணிட்டே என்ன அவசியம், நான் இப்போ தேவையே இல்லையே, சும்மா எதுக்கு நான் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படியே G0 அப்படிங்கிற ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ளே நான் போய் உட்காந்துப்பேன். எப்போ எனக்கு திருப்பி டிவைட் பண்ணணும்னு தோணுதோ திருப்பி நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஐ வில் கண்டினியூ. ஸோ 90% வந்து இந்த ப்ரிப்பரேஷன், இந்த பின்னாடி இருக்கிற வேணுமா வேணாமாங்கிற டிசிஷன், இது எல்லாம் தான் வந்து இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் த பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்குது, இந்த இன்டர்ஃபேஸ். அண்ட் ஆஃப்டர் இன்டர்ஃபேஸ் இஸ் வென் வி வில் கம் டு த எம் ஃபேஸ். ஸோ 90% எம் ஃபேஸ் முடிச்ச அப்புறமா in between konjundu is my M phase. So M phase la da the actual division is going to take place. So this can be mitosis or it can be meiosis. Yes, well said Tamil. G0 is an inactive phase. Okay, it will be sitting there. All right. Now interface ஓட டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு நடுவில் இருக்கிற அந்த ப்ரெப்பரேட்டரி ஃபேஸ் தான் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு G1 அதாவது கேப் 1 ஃபேஸில் வந்து என்ன பார்க்குறோம், there will be cell growth, எல்லா ஆர்கனல்ஸும் டூப்ளிகேட் ஆகும், ப்ரோட்டீன்ஸ் டூப்ளிகேட் ஆகும். இங்கே தான் இந்த செல்லு அடுத்து டிவைட் ஆனுமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன். ஸோ இந்த செக் பாயிண்ட்டை தாண்டியாச்சு அப்படின்னா ஓகே டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். டிவைட் ஆகலைன்னா என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி G0 ஃபேஸில் போய் இட் வில் லாக் இட் செல்ஃப். ஸோ G0ல போய் இட் வில் டேக் ரெஸ்ட். ஓகே, ஸோ G0ல நான் இந்த செக் பாயிண்ட்டை தாண்டி நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்தீங்க அப்படின்னா தட் இஸ் த சிந்தசிஸ் ஃபேஸ். இங்கே தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் ஹேப்பன், டிஎன்ஏ வில் டூப்ளிகேட். ஸோ குரோமோசோம் வந்து இப்போ n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சு, ஓகே நம்ம we are all diploid, so 2n number of chromosome இருந்துச்சுன்னா now it will become 4n. ஓகே, ஸோ இங்கே சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஓட இந்த ஒரு குரோமோசோம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டூப்ளிகேட் ஆயாச்சு. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, 4 குரோமேட்டிட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டிப்ளாய்டாக நம்ம அப்படியே டபுள். ஸோ 4 குரோமோசோம் ஆஃப் ஈச் நம்பர் இஸ் நவ் ப்ரெசென்ட். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இதுக்கப்புறமா இந்த செக் பாயிண்ட் முடிஞ்ச அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், கேப் 2க்கு வரும்பொழுது தான் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன செக் பண்ணணும், நான் டெப்ளிகேட் பண்ண டிஎன்ஏ எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னோடய ஆர்கனல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, தேவையானது எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் பிரியற ப்ராசஸுக்கே நான் போவேன். ஸோ இந்த செக் பாயிண்ட் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனுக்கு முன்னாடியும் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கா, என்னோடய ரெப்ளிகேஷன்லாம் நடந்துருச்சா, எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்காங்கிறத இந்த ஒவ்வொரு செக் பாயிண்ட்லேயும் செக் பண்ணிட்டு தான் இன்டர்ஃபேஸை முடிச்சுட்டு ஐ வில் go in for the actual cell division. Understood everyone? So இந்த ஒரு actual cell division or mitotic phase குள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த M phase வந்து இஸ் மைட்டாசிஸ் ஃபார் த சொமேட்டிக் செல்ஸ். எல்லா பாடி செல்ஸும் இப்போ நான் 2n செல்ஸில் ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோட டாட்டர் செல்ஸ் எல்லாத்துக்குமே 2n செல்ஸ் தான் இருக்கணும், கரெக்டாக? தட் இஸ் நார்மல் மைட்டாசிஸ். பட் மியோசிஸ்ங்கிறது இஸ் ஃபார் த கேமீட். எதுக்கு அப்படின்னா இது வந்து இஸ் ஃபார் த ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் ஒன்லி கன்வெர்ட் டு n நம்பர் ஆஃப் குரோமோசோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் ஜைகோட்லேருந்து அம்மா கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து ஃபியூஸ் பண்ணும்போது ஜைகோட் வில் ரிஸ்டோர் த நம்பர் அண்ட் பிகம் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி மைட்டாசிஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கிள் பேரண்ட் செல்லிருந்து 2 ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கலான டாட்டர் செல்ஸ் வந்து இஸ் ஃபார்ம்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது, குரோமோசோம்ஸ் வில் கண்டென்ஸ்.
ஸோ எனக்கு வந்து குரோமாட்டினா இருந்தது வந்து ஏர்லி ப்ரோஃபேஸில் சுருங்க ஆரம்பித்து ஒரு லேட் ப்ரோஃபேஸ் வரும்போது ஃபுல்லாக குரோமோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும். நியூக்ளியோலஸ் காணாமல் போய் நியூக்ளியர் என்வலப் எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து என்னது? திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சென்ட்ரியோல்ஸ் which is present in the animal cells. அப்போ மேம் plant cellsல என்ன ஆகும்? Plant cellsலையும் நடக்கும், but not exactly the centrioles forming the spindle fibers. Rather they have a slightly different mechanism which is too much in detail, you don't have to remember. Okay, so just remember that centrioles are going to help in forming spindle fibers, and in the stage எல்லாமே prophase-ல நடக்குது. Next, metaphase. M அப்படிங்கிறதுனால military. எல்லாரும் அட்டென்ஷன் அப்படின்னு ஈக்குவட்டோரியல் பிளேனில் வந்து எல்லாரும் வந்து அலைன் ஆகிக்கணும். ஓகே, அலைன் ஆனோடனே இந்த ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து எல்லா குரோமோசோம்ஸோடைய சென்ட்ரோமியர். வாட் இஸ் சென்ட்ரோமியர்? இதுதான் என்னுடைய குரோமோசோம் அப்படின்னா 4 இது இருக்கா, இந்த சென்டராக இருக்கிறது தான் என்னுடைய சென்ட்ரோமியர். ஸோ இந்த சென்ட்ரோமியரில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கனெக்ட் ஆகி எல்லாரும் அந்த ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் அலைன் ஆகிறாங்க. தட் இஸ் மை மெட்டாஃபேஸ். Then anaphase. Anaphase வந்து is going to help in separating them out. Okay, so in the sister chromatids separate பண்ணி நான் pull பண்ணி I'm going to take it to opposite ends. So actually speaking என்னோட ஒரு குரோமோசோம் இதை ரெப்ளிகேட் பண்ணி நான் டபுள் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இங்கே இது பண்ண உடனே நான் this will result in ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோம்லேயுமே ஐ வில் டூ திஸ் அண்ட் என்னோட என்டையர் டிவிஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ் வில் டேக் பிளேஸ். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டீலோஃபேஸ், அதாவது அவங்க வந்து அவங்க எண்டுக்கு லாஸ்ட்டாக எண்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே வந்து என்ன ஆகும்? திருப்பி குரோமோசோம்ஸ் வந்து குரோமாட்டின் ஃபைபராக டீகண்டென்ஸ் ஆகும். ப்ரோஃபேஸில் நடந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ நியூக்ளியர் என்வலப் வில் ரீஃபார்ம், chromatin will come back, nucleolus will reappear. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா cytoplasm also will now divide, which is the cytokinesis. Okay, so ரெண்டு separate daughter cells are they will move. இதுதான் செல் டிவிஷன் பசங்களா. நான் இந்த ரிடக்ஷனல் டிவிஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, இது வந்து கேமீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ this is done to that. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 2 டிவிஷன் and 4 ஐடென்டிக்கலான டாட்டர் செல்ஸ். Now you've already studied gametogenesis, spermatogenesis, oogenesis. So அந்த ஒரு லாஜிக்கை you can apply here. Okay, so meiosis-la what is happening? 2 stages are division is happening. First stage-la வந்து we have reductional division. So எனக்கு என்ன chromosome இருக்கோ அது அப்படியே half-ஆ it will come. Understood? So இப்போ எனக்கு 2n number of chromosomes வந்து will now become n number of chromosomes. So 2 n number of chromosomes is formed. இந்த n number of chromosomes ஃபர்தராக ஒரு நார்மல் ஈக்குவேஷனல் டிவிஷன், எப்படி நார்மல் மியாசிஸ் நடக்குதோ அந்த மாதிரி நார்மல் மியாசிஸில் எனக்கு திருப்பி என்னென்னு கொடுக்கும்போது 4 n number of chromosomes எனக்கு கிடைக்குது எண்ட் ஆஃப் மியாசிஸ். அப்போ தான் இந்த கேமீட் ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகி எனக்கு ஒரு ஜைகோட் கிடைக்கும் போது ஐ வில் கெட் அ ஃபுல் 2n number of chromosome that is restored. அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இப்போ மியாசிஸ் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா சேம், ஒவ்வொரு மியாசிஸ் 1க்கும் சரி மியாசிஸ் 2க்கும் சரி நமக்கு வந்து ஒரு ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸ் நடக்கும். ஸோ அதில் ப்ரோஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, மியாசிஸ்லேயே ப்ரோஃபேஸ் 1 தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி லாங்கெஸ்ட் ஃபேஸ். ஏன் அப்படின்னா இங்கே வந்து குரோமோசோம் விசிபிள் ஆனதுக்கப்புறமா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக பேர் அப் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்? இப்போ எனக்கு வந்து 2n number of chromosomes இருக்குது அப்படின்னா 23 pairs of chromosomes. அப்போ ஓகே, செக்ஸ் குரோமோசோமை விட்டுருங்க. குரோமோசோம் 1லேருந்து 22 வரைக்கும் ஒவ்வொரு குரோமோசோமுமே ஓகே கார்த்திக் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரோமோசோம் 1 அப்படின்னா நான் அம்மா கிட்டேருந்து ஒரு காப்பி வச்சுருக்கேன், அப்பா கிட்டேருந்து ஒரு காப்பி வச்சுருக்கேன். ஓகே, so these are my homologous chromosomes. அப்பா கிட்டேருந்து வந்த ஒரு குரோமோசோம், அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு குரோமோசோம். ஸோ குரோமோசோம் 1 அப்படின்னா 2 காப்பி இருக்குது, குரோமோசோம் 2 அப்படின்னா 2 காப்பி இருக்குது, குரோமோசோம் 6 அப்படின்னா 2 காப்பி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மெட்டர்னல் காப்பி ஒரு பெட்டர்னல் காப்பி இருக்கிற அதே குரோமோசோம் வந்து will be my homologous chromosome. ஓகே,
Understood? So sister and non-sister chromosome அப்படிங்கிறது இப்போ இந்த chromosome 1 நான் இப்போ replicate பண்ணறச்ச what am I going to do? I'm going to duplicate. அப்ப இதான் என் chromosome 1 அப்படினா now I am going to duplicate this அப்படினா this and this are my sister chromatids. Understood? Now இது என்னோட chromosome 1, இது என்னோட maternal copy, இது என்னோட chromosome 2, இது என்னோட paternal copy அப்படின்னு நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா இங்க வந்து இந்த ப்ளூ கலர்ல இவனும் 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 sister chromatids. கரெக்ட்? அதே மாதிரி maternal copy நான் ரெட் கலர்ல போட்டுருக்கிறதும் ஒருத்தர் sister chromatids. இவங்க ரெண்டு பேரும் யாரு? They are homologous chromosomes because chromosome number 1 இவனும் chromosome number 1, but இவன் ஒருத்தங்கிட்ட இருந்து வந்திருக்கான், இவன் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வந்திருக்கான். Okay, so they are two different origins ல இருந்து வந்திருக்காங்க, but both of them are chromosome 1. அவங்கள replicate பண்ணிக்கிறேன் அப்படின்றப்ப இங்க வந்து எனக்கு வந்து ஒரு sister chromatids எனக்கு கிடைக்குது. கரெக்ட்டா? பட் இவனும் ரெட் கலரும் ப்ளூ கலரும் non sister chromatids of homologous chromosomes. Understood? Is it clear? Now what will happen அப்படினா crossing over will take place between whom? Non-sister chromatids of homologous chromosomes. Is it clear? So homologous chromosomes oda non-sister chromatids க்கு நடுவுல எனக்கு crossing over நடக்கும். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் ப்ளூ இங்க வந்துரும், கொஞ்சம் ரெட் அங்க போய்டும். Is it clear? Is it clear to all of you? So இப்போ prophase 1 லே வந்து பாத்தீங்கன்னா we have stages. We have leptotene, zygotene, pachytene, diplotin, diakinesis. 5 steps இருக்கா? ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ரெடி ஆகிறாங்க, அப்புறமா ஹோமோலோகஸ் குரோமோசோம் சேர்ந்து வராங்க, பேரிங் வில் டேக் பிளேஸ். ஒன்ஸ் பேரிங் இஸ் ஓவர் இவன் காலை அங்கே தூக்கி போடுவான், ஸோ கிராசிங் ஓவர் வில் டேக் பிளேஸ். ஆஃப்டர் கிராசிங் ஓவர் இஸ் ஓவர் ஒரு சைனாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ், ஒரு எக்ஸ் மாதிரி ஒருத்தர் ஓவர்லேப் ஆகி இருப்பாங்க. தென் தே வில் மூவ் அவே ஆகும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து இந்த ஒரு செக்மெண்ட் வந்து இப்போ மாறிடுச்சு. ஸோ recombination has taken place. Understood? Karthik, is it clear to you? Homologous, non-homologous. ஸோ இப்போ இவன் வந்து குரோமோசோம் 1, இப்போ இவன் ஒருத்தர் இருக்கான் குரோமோசோம் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. இவனும் நான் ஹோமோலோகஸான குரோமோசோம், ஏன்னா சேம் நம்பரே கிடையாது, சம்திங் டிஃப்ரெண்ட். Understood? Did you understand how recombination is taking place? Any doubts? No? All good? Okay. ஸோ இவன் இந்த ரீகாம்பினேஷனை முடித்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் எங்கே போவாங்க? மெட்டாஃபேஸ் 1. ஸோ எல்லாரும் மெட்டாஃபேஸ் பிளேட்டில் வந்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ஹோமோலோகஸ் இந்த குரோமோசோமோட இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கான்ல, இவனை நான் இப்போ இப்படி ஒன்றா பிரிச்சிருவேன். ஸோ ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் வில் ஹேப்பன். Understood பசங்களா? Is it clear? ஸோ இங்கே வந்து எப்படின்னா independent assortment will happen maternal and paternal chromosomes. So okay, I will make it better clear to you. ஸோ இங்கே வந்து what is happeningனா என்னோட குரோமோசோம் 1 இது, என்னுடைய குரோமோசோம் 2 இது. ஸோ இங்கே மெட்டாஃபேஸ் 1ல் வந்து I am not going to separate the sister chromatids. இவன் மட்டும் அப்படியே நீ இங்கே போ நான் அங்கே போகிறேன். ஸோ இப்போ குரோமோசோம் 1னா அம்மா இந்த பக்கம் அப்பா இந்த பக்கம், 2னா அப்பா இந்த பக்கம் அம்மா இந்த பக்கம், அந்த மாதிரின்னு சொல்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நோ கவிதா, ஹோமோலோகஸ் குரோமோசோமோட நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸில் தான் கிராஸ் ஓவர் நடக்கும். நான் ஹோமோலோகஸில் கிராஸ் ஓவர் நடக்காது. பிகாஸ் குரோமோசோம் 1ல் இருக்கிற ஜீன்ஸும் 2ல் இருக்கிற ஜீன்ஸும் ஆர் டிஃப்ரெண்ட். நான் இவனை தூக்கி அங்கே போட்டேன்னா திடீர்னு எனக்கு கண்ணுக்கான ஜீனே காணும்னா என்ன பண்ணுறது? கஷ்டம் இல்லை. ஸோ கண்ணுக்கான ஜீன் பட் அம்மா கிட்டேருந்து ஒன்று இருக்குது, அப்பா கிட்டேருந்து ஒன்று இருக்குது, அவங்க ரெண்டு பேரையும் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். பட் கண்ணுக்கான ஜீனு கொண்டு போய் காலுக்கான ஜீனில் நான் மாற்ற முடியாது. ஸோ தேட் நான் ஹோமோலோகஸ்குள்ளே கிராஸ் ஓவர் வில் நாட் ஹேப்பன். ஓகே,
ரைட். ஸோ இந்த மாதிரி அசார்ட் பண்ணறச்ச என்னோட குரோமோசோம் நம்பரே வந்து பாதி ஆகிடும். ஸோ என்னோட மியாசிஸ் 1 முடியும் போது குரோமோசோம் 1 அப்படின்னா ஒருத்தன் தான் இருப்பான், குரோமோசோம் 2 அப்படின்னா ஒருத்தன் தான் இருப்பான். ஸோ த டூப்ளிகேட் காப்பி இஸ் நாட் தேர், அவன் வேறு செல்லுக்கு போயிட்டான். அண்டர்ஸ்டுட். நான் இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து செப்பரேட் பண்ணி ஆப்போசிட் போல்ஸுக்கு அமுச்சு விட்ருவேன். பட் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இந்த சென்டரோட அட்டாச் ஆயிருக்கானே சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அவன் சேர்ந்து தான் இருப்பான். ஓகே, தென் ஆஃப்டர் திஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து வில் ரீஃபார்ம், எவ்ரி திங் வில் ஹேப்பன் அகேன். இப்போ வந்து எனக்கு ஹாப்ளாய்டான 2 செல்ஸ் கிடைக்கும் ஆஃப்டர் சைட்டோகைனசிஸ். திஸ் வில் என்டர் மியாசிஸ் 2. இங்கே இது மைட்டாசிஸ் மாதிரியே தான். பட் ஆனால் இங்கே என்ன, இப்போ இந்த ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இவன் ரீகாம்பினேஷன்லாம் ஆகி இப்படி இருக்கான். இவன் வந்து அகெயின் ப்ரோஃபேஸில் வந்து ஹி வில் கண்டென்ஸ், மெட்டாஃபேஸில் வருவான். இந்த மெட்டாஃபேஸில் வந்து வந்த அப்புறமா இவன் வந்து பிரிஞ்சு என்ன பண்ணுவான், ஒரு இந்த பக்கம் இன்னொன்று அந்த பக்கம், இந்த ரீகாம்பினேஷன் ஆனவன் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி என்னோடய சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து ஆப்போசிட் போலுக்கு பிரிஞ்சிருவாங்க. அண்டர்ஸ்டுட். இப்போ வந்து அகெயின் நியூக்ளியர் மெம்பரேன்ஸ் வில் ரீஃபார்ம் எவ்ரி திங். சைட்டோகைனசிஸ் முடியும் பொழுது 4 ஹாப்ளாய்டான கேமீட் வந்து எனக்கு கிடைக்கும். That's all. Cell division chapter is over. Any questions in this chapter, anybody? Any questions you all have? No? All clear? Any doubts? Okay, now ஒரு ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். ஸ்ருதி மேம் கிளாஸில் இப்படியா இருக்கிறது எனர்ஜி? Go for it, pasangla. Throw some energy for me. All right. Okay, superb. So next one, we are going to start with the plant physiology. Before I go into plant physiology, any questions you all have, pasangla, so far? Edavadhu questions irukka ungalku? Any questions you all have? No? No questions at all? We start with photosynthesis? ஓகே, நோ மேம். சூப்பர் எனர்ஜி பசங்களா, பயங்கரமாக ஸ்டார்ஸ் தெரிக்குது. லாட் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி. ஓகே, விபீஷ் குமார், மியாசிஸ் 1ல் இட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோமை நான் குறைக்கிறேன். அதுக்கப்புறமா மியாசிஸ் 2ல் வந்து அந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸை நான் பிரிக்கிறேன். ஸோ எனக்கு எண்ட் ஆஃப் மியாசிஸ் 2 4 ஹாப்ளாய்டான கேமீட்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஓகே. Okay, connect. I have clearly mentioned in the mind map kana, so it is very easy for you to pick out எதெல்லாம் completely marine ஆன phylums, எதெல்லாம் இல்லைங்கிறது ரொம்ப clear-ஆ இருக்கும். Okay, I'm not going back to explaining that because நான் explain பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா then நம்ம animal kingdom குள்ள திருப்பி குதிச்சிருவோம். So அதனால I think that will be clear if you look at the mind maps. PDF வந்து will be there in the group after the class. Okay. Okay, all right. Okay, so let's start with the next chapter pasangla, which is photosynthesis in higher plants. Are we ready, everybody? Okay, so photosynthesis in higher plants. Photosynthesis is very important pasangla in the chapter. ஏன் அப்படின்னா plant physiology, human physiology ரெண்டுமே ரொம்ப important. Okay, human physiology தான் more weightage, but ஆனால் plant physiology is also equally important ஆன ஒரு unit botany-யை பொறுத்தளவில். Okay, so அதனால please focus here. So firstly, starting with introduction to photosynthesis, and also those who are new here, please remember pasangla, நம்ம இந்த revisionல வந்து keep your NCERT with you because நம்ம NCERT இல்லாமல் do not do any studies. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்சிஆர்டியை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே நமக்கு என்சிஆர்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ ஆஸ் இன் வென் ஐ எம் ரிவைசிங் ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஆர் ஃபாலோவிங் மீ. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு சில பிளான்ஸ், ஆல்கே எல்லாமே வந்து க்ரீன் பிக்மெண்ட்ஸான குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி சன்லைட் இருக்கிறப்ப they are converting the energy into glucose. Okay, that is what we call as photosynthesis. எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்டில் நடக்குது. இது ஏன் முக்கியம்? ஏன்னா இதோட end result வந்து oxygen and glucose. Glucose வந்து obviously for food, for energy we need,
அண்ட் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனுக்கும் இது வந்து ஒரு மெயின் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் ஆக்சிஜன் இஸ் அ பை ப்ராடக்ட், நமக்கு எல்லாருக்குமே ஆக்சிஜன் வேணும், ஸோ நமக்கு குளுக்கோஸும் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, நவ் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹையர் பிளான்ட்ஸ் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 H2O லைட் எனர்ஜியோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகும்பொழுது இட் கிவ்ஸ் குளுக்கோஸ் அண்ட் 6 மாலிக்யூல்ஸ் ஆஃப் oxygen. This is how my entire photosynthesis will happen. Okay, so carbon dioxide and water vechi I am going to make glucose and oxygen. This is my process of photosynthesis. எங்க நடக்குது இந்த photosynthesis அப்படினு பாத்தீங்கன்னா, it is happening in the chloroplast. So chloroplast ஓட diagram உங்களோட இதுல இருக்கு பசங்களா. அதுக்கு முன்னாடி there are a few aspects in your textbook. அதாவது எப்படி early-ஆ photosynthesis நடக்கத கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே. ஸோ அதை நீங்கள் ரஃபாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோஸ்டான பாட்டிலுக்குள்ளே தே ஏற்றிஃபைட் அ கேண்டில். அப்போ ஆக்சிஜன் பத்தாததுனால கேண்டில் அணைஞ்சிரும். பட் அதே ஒரு பிளான்ட்டை உள்ளே வச்சு நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னா பிளான்ட் ஆக்சிஜன் கொடுக்குமே. ஸோ அதை வச்சு த பர்னிங் வில் ஸ்டில் கண்டினியூ. ஸோ இட் வில் நாட் ஸ்டாப் அப்படிங்கிறத தே சா. ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வருது. அதை வச்சு தான் தே ஃபவுண்ட் அவுட் தட் ஓகே ஸோ photosynthesis is happening அப்படின்றது வந்து தே ஃபவுண்ட் அவுட். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ those experiments once. I'm just letting you know in advance. Okay, so shall we continue with location of photosynthesis? Okay, so location of photosynthesis in pakarche we have chloroplast. Chloroplast da vandu is the main organelle where the photosynthesis will take place. Okay, so in cell aduve na kaamchen ungalku eppadi irukum அப்படினு. so inge da chlorophyll அப்படிங்கற substance is there. so if you look at the structure pasangla ஒரு outer membrane இருக்கு, inner membrane இருக்கு chloroplastல. okay, and then உள்ள இருக்கிற stroma அதாவது மேட்ரிக்ஸ்க்கு உள்ள ஐ ஹாவ் தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தைலகாய்டு மெம்பரேன்ஸில் வந்து வி ஹாவ் த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். ஹூ ஆர் த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ்? அவங்க தான் லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய யூனிட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். அவங்கக்கிட்ட தான் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. chlorophyll A, chlorophyll B, xanthophyll, carotenoids, இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ சிஸ்டம்ஸில் தான் இருக்குது. who will help in capturing the light. ஓகே, ஸோ இந்த தைலகாய்ட்ஸை வந்து அடுக்கு மாடி மாதிரி அடுக்கி வச்சேன் அப்படின்னா that gives my grana. ஓகே, ஸோ grana ஆர் தைலகாய்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. they mean the same. அடுக்கு மாடி மாதிரி வச்சேன்னா the full unit is called as grana. ஒன்றுனா அது தைலகாய்டு. ஓகே, clear to all of you? Now எங்கே இந்த குளோரோபிளாஸ்டில் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா we have two reactions called the light reaction and dark reaction. ஆனால் டார்க் ரியாக்ஷன் தான் ராத்திரி நடக்குமா அப்படின்னா கிடையாது. லைட் ரியாக்ஷன் முடியும் பொழுது நமக்கு லைட் ரியாக்ஷன்லேருந்து கிடைக்கிற ஏடிபியையும் என்ஏடிபிஹெச்சையும் யூட்டிலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ். ஸோ லைட் ரியாக்ஷனுக்கு வந்து லைட் வேணும் கண்டிப்பாக. பட் டார்க் ரியாக்ஷன் இந்த லைட் ரியாக்ஷன் மேலே டிபெண்ட்டாக இருக்காங்களே தவிர அதுலேருந்து வர ப்ராடக்ட்லேருந்து தான் வந்து நம்ம ரியாக்ஷனை பண்ண முடியும். ஸோ தே ஆர் லைட் இண்டிபெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ லைட் டிபெண்ட், லைட் இண்டிபெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் லைட் அண்ட் டார்க் மே பி ஸ்லைட்லி கன்ஃபியூசிங் டு ஆல் ஆஃப் யூ. இஸ் இட் கிளியர் பசங்களா? Yes. So என்னெல்லாம் டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது? ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ chlorophyll A, B, xanthophyll and carotenoids. நான் இந்த பிக்மெண்ட்டில் எது ஆக்சுவலாகவே ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை பூஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா உங்கள் என்சிஆர்டியில் யூ நோ தட் கிராஃப் இஸ் ப்ரெசென்ட். ஸோ அந்த கிராஃபை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தட் chlorophyll A தான் வந்து இஸ் கோயிங் டு பி மெயின். ஸோ அதோட கிராஃபும் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா எங்கே என்னோட chlorophyll A அதிகமாக இருக்கோ அங்கே தான் ரேட் ஆஃப் இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது, photosynthesisum ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ that graph is there in your textbook, so you can go through that. All right, so now coming to the light dependent reaction. ஓகே, ஸோ இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா இது தைலகாய்டு மெம்பரேனில் நடக்குது. பிகாஸ் லைக் ஐ செட் ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் ஆர் இந்த லைட்டை கேப்சர் பண்ணுற இந்த ஃபோட்டோ சிஸ்டம், இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இஸ் ப்ரெசென்ட் இன் த தைலகாய்ட். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்.
ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நம்மளோட லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிற லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னா is going to convert இந்த வெளிச்சம் into a chemical molecule which is our ATP and NADPH. அதுதான் வந்து first. So what is going to happen? Photon absorption is going to happen. So chlorophyll and மிச்ச pigments எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா it is going to absorb the light. இந்த லைட்டை absorb பண்ண உடனே என்ன ஆகும்? It will get excited. My electrons will get excited. So once it gets excited, it will move to a higher energy level. Okay. Now, before that, I will give you a background on the light harvesting complex. So, இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த light harvesting complex உடைய diagram வந்து will be there in your textbook. Are you all following பசங்களா? Yes? Yes, Shanmuga Priya. It's all biology, no? நீக்கு full biology நான் தான். எல்லாரும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ என்னையே தான் பார்க்கணும். Okay? Yes. So, coming to the light reaction. So what is happening here? நான் சொன்ன மாதிரி there is a light harvesting complex. So first வந்து ரெண்டு light harvesting complex இருக்கு, photosystem 1 and 2. நான் இங்கே கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும், மேம் எந்த வேவ்லென்த்தில் அப்சார்ப்ஷனுங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு யங்கர் சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யங்கர் சிப்ளிங்கோட வயசு வந்து உங்களோட கம்மி, அப்படி தானே? ரெண்டாவது பிறந்ததுக்கு உங்களோட கம்மியான வயசு தானே? அதே தான் லாஜிக் இங்கேயும். ஸோ PS1 அப்படின்னா இட் இஸ் 700 நானோமீட்டர்ஸ் அப்சார்ப்ஷன், அதான் நீங்கள். PS2 அப்படின்னா ரெண்டாவதாக பிறந்ததுன்னா அதோட கம்மியாக தானே இருக்கணும் வயசு. அப்போ 680 நானோமீட்டர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பசங்களா? Is that clear? Everyone? Okay. So, இந்த ஒரு light harvesting complexல எல்லா இதுவுமே இருக்கும். All the pigments will be there. அதில் there will be a particular place called the reaction center. அங்கே தான் chlorophyll A வந்து குவிஞ்சிருக்கும். ஸோ இந்த photosystem 1 and 2ல photons அப்படிங்கிற நம்ம சூரிய வெளிச்சம் வந்து பட்ட உடனே next what is going to happen அப்படின்னா அது வந்து it will get excited and the electrons will get thrown up. Okay, now இந்த throw ஆன acceptor இந்த இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு electron acceptor வந்து பிடிச்சிக்கும். I know my image is not too clear here, okay, because அது குட்டியாக போட்டதை நான் zoom பண்ணதுனால அப்படி இருக்குது. So please make sure you are using your NCERT alongside my explanation so that you can follow. Okay, so in the electron acceptor மூலியமா I am going to capture that excite ஆன electron. Okay, so in the electron acceptor first photosystem 2, அதாவது இவன் தான் 680. Okay, இந்த photosystem 2ல இருந்து electron acceptor டைரெக்டாக அதை எதுவும் பண்ண மாட்டான். அதை எடுத்து என்ன பண்ணுவான், அதை வந்து PS1. ஸோ அதாவது தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம தலைமையில் போடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலக்ட்ரானை கொண்டு இட் வில் கம் டு த PS1. ஓகே, திஸ் இஸ் 680, திஸ் இஸ் 700. ஸோ PS1க்கு கொண்டு வந்த உடனே திருப்பியும் அங்கே ஒரு அப்சார்ப்ஷன் நடக்கும்போது மை எலக்ட்ரான்ஸ் வில் கெட் thrown up. ஸோ இந்த electron acceptor வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த எலக்ட்ரான் ஆக்செப்டர் வந்து NADPங்கிற அயானை NADPHஆ கன்வெர்ட் பண்ணுறான். இன் திஸ் ப்ராசஸ் ADP வந்து பிகம்ஸ் ATP. ஸோ வாட் ஆம் ஐ டூயிங், இந்த ஒரு Z ஸ்கீம். வாட் இஸ் Z ஸ்கீம்? நான் வந்து இங்கே வந்து என்னோடய இதை வந்து நான் மேலே எலக்ட்ரான் ஆக்செப்டருக்கு தூக்கி போட்டேன். ஓகே, எலக்ட்ரான் ஆக்செப்டருக்கு தூக்கி போட்டேன், அவன் திருப்பி PS1க்கு போட்டான், அவன் திருப்பி வந்து இன்னொரு ஆக்செப்டருக்கு போட்டான். அப்படிங்கிற அந்த ஒரு ஜம்ப் இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு வந்து Z ஸ்கீம் அப்படின்னு பேர். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஷேப்னால, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு எக்ஸைட் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் இந்த எலக்ட்ரான் ஆக்செப்டர் ஓட இதை யூஸ் பண்ணி ஏடிபியை ஏடிபியாகவும் NADP ப்ளஸை வந்து NADPHஆகவும் நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். காட் இட்? ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் டன், என்னோட ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வில் டேக் பிளேஸ். அண்டர்ஸ்டுட் பசங்களா? Is it clear? Is it clear to all of you?
ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் இங்கே தான் எனக்கு நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டரோட சேர்ந்து என்னோட இந்த ஏடிபி இஸ் ப்ரொடியூஸ், என்னோட NADP இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா தென் தேட் கம்ப்ளீட்ஸ் மை ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் photosynthesis. Is it clear? ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரான்ஸ் காணாமல் போச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து இதுதான் 680 அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மேலே காணாமல் போச்சு, ரைட், டு தி ஆக்செப்டர். இப்போ அதை யாராவது ரொப்பணும்ல, யார் வந்து ரொப்புவா? அங்கே தான் இந்த ஆக்சிஜனை வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பிளிட். ஹவு டு ஐ ஸ்பிளிட்? ஐ வில் மேக் இட் இன்டு, அதாவது வாட்டர் இருக்கா, எனக்கு வாட்டரை H2O வந்து ஒரு ஆக்சிஜனும் ப்ளஸ் ஒரு 2 ஹைட்ரஜன் அயன் ப்ளஸ் 2 எலக்ட்ரான் அப்படின்னு நான் வந்து பிரிச்சிருவேன். ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஆன உடனே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வில் பி த்ரோன் அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் த்ரோன் இல்லையா? ஸோ அந்த நான் ரிலீஸ் பண்ண அந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாட்டர் ஸ்பிளிட் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸை இங்கே வந்து ரொப்பி விட்ரும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் மேலே போச்சு, அதை இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. Understood? So photosystem 2ல தான் இந்த splitting of water will take place. Please remember that. Is that clear பசங்களா? Okay. Now coming to photophosphorylation அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த process of photophosphorylation. Where is photophosphorylation? Okay, it's not there in the mind map. Never mind. If you look at your NCERT, there will be a segment that talks about your cyclic and non-cyclic photophosphorylation. So, in the photophosphorylation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம இந்த ATP-யை எப்படி சிந்தசைஸ் பண்ணுறோமோ அதுதான் phosphorylation. இதை ஃபோட்டோ லைட்டை வச்சு பண்ணுறோம், அதனால் ஃபோட்டோஃபாஸ்ஃபோரைலேஷன். இப்போ எப்பயாச்சும் வந்து என்னோட சிஸ்டம் 1, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரச்சனை வந்து வீட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? கிளியராக தெர் இஸ் நோ ப்ராப்ளம், த ப்ராப்ளம் வில் கம், இட் கோஸ். பட் ஆனால் வாட் வில் ஹேப்பன்? இந்த எலக்ட்ரானை வந்து திருப்பி நான் எங்கே கொண்டு வந்து விடுவேன்? நமக்கே தான் கொண்டு வந்து விடணும். நம்ம பிரச்சனையை நம்ம வேறு யார்ட்டையும் தள்ள முடியாது. அந்த பிரச்சனை மேலே போச்சுன்னா திருப்பி நமக்கே தான் வரும். ஸோ தேட் பிகம்ஸ் அ சைக்ளிக்கான ஃபாஸ்போரைலேஷன். இதே இது வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா கீழேருந்து நமக்கு தான் வரும். ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் பட்டு அப்புறம் 1க்கு வந்தது அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டைரெக்ஷன். ஸோ தட் இஸ் அ நான் சைக்ளிக். பட் அதே இது ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கே டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த வந்த எலக்ட்ரான்ஸை வந்து திருப்பி நான் ரீசைக்கிள் பண்ணி திருப்பி அந்த ஃபோட்டோ சிஸ்டம்க்கே திருப்பி கொடுத்துருவேன். Okay, so that is why we call this as a cyclic photophosphorylation. Okay, now coming to the next stage. Okay, have I covered all of these points? Yes, I've covered. Okay, so pasangla next coming to இந்த ஒரு okay, light. Okay, now when the light independent போறதுக்கு முன்னாடி let me just give you a குட்டி point on let me just give a kutti point on the chemiosmosis theory. Okay, so the chemiosmotic theory என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் hypothesis for photosynthesis என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் த வாட்டர் நடக்கும்போது எனக்கு வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் அயன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் அக்யூமுலேட் பண்ணி எங்கே தள்ளுறேன்? அந்த தைலகாய்டுக்கு உள்ளே தள்ளுறேன், கரெக்டாக? ஸோ நிறைய ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து இப்போ இந்த எலக்ட்ரான்ஸை நான் வந்து பம்ப் பண்ணிட்டேன், இந்த எலக்ட்ரான்ஸை நான் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த ப்ரோட்டான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல, அதை அப்படியே லியூமனுக்குள்ளே தள்ளி விட்டேன். ஓகே, அதை தவிர மிச்சப்படி வந்து இந்த ஃபோட்டோ சிஸ்டம்க்கு நடுவில் போகிற என்னோட ப்ரோட்டான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராமாலேருந்து இருக்கிற ப்ரோட்டான் இது எல்லாமே உள்ளே குவிஞ்சு உள்ளே எனக்கு எக்கச்சக்கமான ப்ரோட்டான்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ஸோ இதே வந்து இப்போ NADP ரிடக்டேஸ் என்சைம் வந்து எங்கே இருக்குது? நம்ம ஸ்ட்ராமா வெளியில் இருக்குது. ஓகே, ஸ்ட்ராமாவுக்கு வெளியில் இருக்குது, தைலகாய்டுக்கு வெளியில் இருக்குது. நான் அங்கே இருந்தும் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வரும்பொழுது இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராமாலேருந்து கிளம்பி உள்ளே வந்துடும். ஸோ இப்படி உள்ளே வந்து ப்ரோட்டான்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இந்த கிரேடியன்ட் தான் வந்து இட் லீட்ஸ் டு த சிந்தசிஸ் ஆஃப் ATP.
ஓகே, ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் மூலியமாக நான் பம்பை யூஸ் பண்ணி ஐ கேன் பம்ப் அவுட் தீஸ் ப்ரோட்டான்ஸ். அண்ட் இந்த கிரேடியண்ட்னால வந்து இந்த கெமி ஆஸ்மோசிஸ் இஸ் ஹேப்பனிங். இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இஸ் மூவிங் இல்லையா, ஸ்ட்ராமாலேருந்து உள்ளேருந்து வெளியே. ஸோ இதுதான் வந்து இஸ் யூஸிங் த எனர்ஜி டு பம்ப் இட் அவுட். அண்ட் இந்த ஏடிபி சிந்தேஸ் வந்து இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ப்ரோட்டான்ஸ் பம்ப் பண்ணுற அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி it is going to convert and generate the ATP. Is it clear to you pasangla? Is it clear to you everyone? Okay, now coming to the actual light independent reaction or the dark reaction அப்படினு சொல்லக்கூடிய அந்த reaction. This is nothing but the biosynthetic ஆன ஒரு phase. Okay, are you all understanding? ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் ஃபோட்டோ சிஸ்டம் மூலியமாக எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அதை யூஸ் பண்ணி நான் ஏடிபி சிந்தசைஸ் பண்ணேன், NADPH சிந்தசைஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா அதுதான் வந்து என்னுடைய ஸ்ட்ராமாவில். ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரில் வந்து யூ ஆல் நோ தட் உள்ள தைலகாய்ட்ஸ் அதை வெளியே ஸ்ட்ராமா இஸ் தேர். ஸோ உள்ள தைலகாய்ட்ஸில் இந்த லைட் ரியாக்ஷன்லாம் நடந்த அப்புறமா இந்த ஏடிபி அண்ட் NADP வந்து வெளியே ஸ்ட்ராமாவில் தள்ளி விட்டுரும். தள்ளி விட்ட அப்புறமா அங்கேருந்து வந்து வாட் ஹேப்பன்ஸ், இதை நான் யூட்டிலைஸ் பண்ணி ஐ நவ் ஹாவ் டு கிரியேட் த glucose, I need to create the oxygen. How am I going to do this அப்படின்னா I will undergo a C3 or C4 cycle. Okay, so C3 cycle அப்படிங்கிறது தான் நம்ம Calvin cycle அப்படின்னு சொல்லுவோம். Calvin cycle வந்து ப்ளீஸ் ரிமெம்பர் பசங்களா, C3 பிளான்ட்ஸ்லேயும் சரி C4 பிளான்ட்ஸ்லேயும் சரி எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த C3 சைக்கிள் Calvin சைக்கிள்ங்கிறது நடந்தே தீரும். ஓகே, திஸ் இஸ் த ஆக்சுவல் ஃபிக்ஸேஷன் ஸ்டெப். வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஃபிக்ஸேஷன். ஸோ ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட் இஸ் தேர், அதை வந்து கார்பன் டை ஆக்சைடோட கம்பைன் பண்ணி ஒரு 3-phosphoglycerate. Now ribulose bisphosphate is a 5-carbon compound, carbon dioxide is 1, so 2 molecules of PGA will be formed. இந்த 2 molecules வந்து ATP and NADP யூஸ் பண்ணி it is going to convert into G3P which is glyceraldehyde 3-phosphate. Understood? ஒரு சில glyceraldehyde 3-phosphate யூஸ் பண்ணி நான் திருப்பி RUBP ரீசைக்கிள் பண்ணிப்பேன். ஓகே, வேறஸ் அதர் மாலிக்யூல்ஸை வந்து நான் இந்த G3P யூஸ் பண்ணி தான் குளுக்கோஸ் அண்ட் அதர் கார்போஹைட்ரேட்ஸை நான் சிந்தசைஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ எவ்வளோ எனக்கு ATP அண்ட் NADP இருக்கோ அவ்வளோ என்னால் இந்த கால்வின் சைக்கிளை கண்டினியூ பண்ணி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்டர்ஸ்டுட்? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? இஸ் இட் கிளியர் பசங்களா? ஓகே, so I will repeat this one more time. C3 cycle or நம்ம Calvin cycle அப்படிங்கிறது வந்து what is it doing? It is going to fix the carbon. Okay, ma'am repeat. Okay, no problem, I am going to repeat. So firstly என்னோட light reaction you all understood. Light reaction la what did I do? I use the photo system, I use the light harvesting complex, electrons தூக்கி போட்டு அந்த மாதிரி ப்ராசஸில் NADPH சிந்தசைஸ் பண்ணேன், ATP சிந்தசைஸ் பண்ணேன். இப்போ இது சிந்தசைஸ் பண்ணதை நான் உள்ளே கொண்டு வந்த அப்புறமா இந்த தைலகாய்ட்லேருந்து, ஸோ மை குளோரோபிளாஸ்ட் இஸ் ஹியர், குளோரோபிளாஸ்ட்லேருந்து வெளியே ஸ்ட்ராமாக்கு வந்து நான் இந்த ATP NADPயை தயாரித்து வெளியே லைட் டிபெண்ட்டாக ரியாக்ஷனை பண்ணி நான் கொடுத்ததுக்கப்புறமா it has to enter the dark reaction. Dark reactionங்கிறது என்ன, இந்த ATP and NADPயை யூஸ் பண்ணி I am going to make glucose. How will I make glucose? How I will make? I will use this ribulose bisphosphate அப்படிங்கிற enzyme. அதை கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் பண்ணி what will I do? Create a 3PGA. அதுக்கு தான் சொன்னேன் 5 கார்பன் இருக்குது ரிபியூலோஸ் பிஸ்பாஸ்பேட்டில், கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் இருக்குது, அப்போ மொத்தம் 6 ஆச்சு. என்னோட ப்ராடக்ட் என்ன, glyceraldehyde 3-phosphoglycerate which is a 3-carbon compound. ஸோ எனக்கு 2 molecules of இந்த 3-carbon compound எனக்கு கிடைக்குது. தட் இஸ் கார்பன் ஃபிக்ஸேஷன்.
Once carbon fixation is done, இந்த ஒரு PGA-வை glyceraldehyde 3-phosphate நான் convert பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு எனக்கு யார் வேணும்? ATP and NADPH வேணும். ஸோ ப்ரீவியஸாக எனக்கு லைட் ரியாக்ஷன்லேருந்து கிடச்ச அந்த ATP and NADPH யூஸ் பண்ணி நான் இங்கே இந்த ஒரு 3PGAங்கிற மாலிக்யூலை நான் G3P-யாக கன்வெர்ட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ரிடக்ஷன் ஃபேஸ். நான் இந்த ரிடக்ஷனுக்கு அப்புறமா இந்த G3P-யை யூஸ் பண்ணி I am going to make glucose. Is it clear? Is it clear to you now? Everyone? Yeah? So it is there in your textbook also if you read through. So if you see here, 5 carbon compound இருக்கிற என்னோட இந்த ribulose 1,5 bisphosphate நான் கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் பண்ணி I am going to create a 3-phosphoglyceride. இந்த 3-phosphoglycerate வந்து I am going to convert and reduce it into a glyceraldehyde 3-phosphate. அந்த glyceraldehyde 3-phosphate தான் நான் சுக்ரோஸோ ஸ்டார்ச்சோ ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸாக நான் கன்வெர்ட் பண்ண முடியும். பட் அந்த கன்வர்ஷனுக்கு எனக்கு யார் வேணும்? இந்த ATP and NADPH வேணுங்கிறதுனால தான் லைட் ரியாக்ஷன்லேருந்து நான் இந்த மாலிக்யூல்ஸை எடுத்து இந்த டார்க் ரியாக்ஷனில் நான் யூஸ் பண்ணுறேன். Is it clear now? Is it clear to you? Yes ma'am, clear? Udayashri, Darshana, VIP King. Okay. Understood Kavita? Okay, super. Darshana, Karthik, all understood? Nandita is all clear? Okay. So once this C3 cycle is over, எனக்கு இந்த G3P molecules வச்சு ஒரு group வந்து திருப்பி நான் I will regenerate this particular enzyme. திருப்பி நான் வந்து அதை regenerate பண்ணுவேன். And ஒரு சில molecules வந்து என்னோட மிச்ச other forms of glucose, carbohydrates எல்லாம் synthesize பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். Okay, now this is the C3 cycle. இப்போ C4 cycleனா என்ன நடக்கும்? C4 cycleனா ஒரு சில பிளான்ட்ஸில் there is a certain anatomy called the Cran's anatomy. Okay, so Cran's anatomy-ங்கிறது என்னது? You have a certain structure of the vascular bundle. So எப்படி இருக்கும்னா mesophil cells வந்து அவுட்சைடில் இருக்கும், பண்டில் ஷீட் செல்ஸுங்கிறது உள்ளே இருக்கும். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸில் இந்த என்சைம் இருக்கவே இருக்காது. ஸோ டார்க் ரியாக்ஷன்ஸ் ஓட இந்த என்சைம் இல்லாததுனால வாட் ஹேப்பன்ஸ்? ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, கோட்டை ஃபுல்லாக அழிச்சிருங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்னா, இப்போ C3 சைக்கிள் இருக்கா? ஓகே, லெட் மீ டெல் யூ திஸ். C3 சைக்கிள் இருக்கா? C3 சைக்கிளில் நான் யூஸ் பண்ணுற இந்த என்சைம் வந்து ribulose bisphosphate I am using. So rubisco-ங்கிறது என்னது? இப்போ rubisco-ங்கிறது என்னது? இந்த ribulose bisphosphate-லிருந்து I am adding the carbon dioxide and this enzyme is helping me fix this carbon dioxide. But sometimes what happens is அது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிடும். ஓகே, அப்போ எனக்கு வேஸ்ட் ஆயிரும், அந்த ஒரு ப்ராசஸே எனக்கு ஒரு வேஸ்ட்டு. கரெக்ட்? அதை தவிர்க்கிறதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்து இந்த C4 பிளான்ட்ஸில் இருக்குது. என்ன இந்த C4 பிளான்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, C4 சைக்கிளில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? எனக்கு வந்து C4 பாத்வேல இந்த பண்டில் ஷீத் ஆர் இந்த கிரான்ஸ் அனாட்டமின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ அது வந்து உள்ளே போய் டீப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டீப்பாக இருக்கிற இந்த இடத்துல வந்து வாட் டு ஐ ஹேவ்? என்னோட என்சைம்ஸ் எல்லாமே பாதுகாக்குது. ஸோ என்னோட இந்த ஆக்சிஜன் வந்து இங்கே உள்ளே வந்து ரீச் ஆகிறதுக்கான இதுவே கிடையாது, பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ வெளியிலேயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஆக்செப்டராக ஐ வில் ஹாவ் அ ஃபாஸ்போஈனால் பைருவேட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல். ஓகே, ஸோ C4ல் ஃபாஸ்போஈனால் பைருவேட் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து
அந்த ஒரு என்சைமை யூஸ் பண்ணி ஓகே பெப் கார்பாக்சிலேஸ் என்சைமை யூஸ் பண்ணி ஒரு 4 கார்பன் கம்பவுண்ட் அதாவது ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற 4 கார்பன் கம்பவுண்டாக மாறி அது என்ன பண்ண போகுது, அதுதான் உள்ளே வந்து வரப்போகுது. அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? ஸோ மீசோஃபில் செல்லேருந்து உள்ள பண்டில் ஷீட் செல்லுக்கு இட் வில் கம். நான் பண்டில் ஷீட் செல்லில் தான் உங்களுக்கு தேவையான இந்த என்சைம் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே வந்த உடனே வாட் வில் ஹேப்பன் இஸ் ஒரு டீகார்பாக்சிலேஷன் மூலியமாக இந்த C4 வந்து C3 ஒரு 3 கார்பன் கம்பவுண்டாக திரும்ப மாறி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் அண்டர்கோ த சேம் C3 சைக்கிள். இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ எப்போ வந்து RUBP with carbon dioxide is mixed அப்போ இந்த Rubisco enzyme வந்து will create it into 2 molecules of 3PGA வந்து is formed and in the 3PGA வந்து is further converted to G3P in the presence of ATP and NADPH. எங்கேருந்து வந்துச்சு? லைட் ரியாக்ஷன்லேருந்து வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி எனக்கு ஃபர்தராக வந்து குளுக்கோஸ் எவ்ரிதிங் இஸ் மேட். ஒருவேளை இவன் ஆக்சிஜனோட போனான் அப்படின்னா எனக்கு அது மொத்தமாக வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் C4 பிளான்ட்ஸ் வந்து இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை தடுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு கிரான்ஸ் அனாட்டமியை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் இந்த C4 சைக்கிளில் போகிறப்ப உள் லேயர்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த கேல்வின் சைக்கிள் நடக்கும். அதனாலேயே என்ன ஆகுது, இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் இருக்கிற எனர்ஜி லாஸ் இந்த லாஸை வந்து நான் ரீடூ பண்ணிடுவேன். Is it clear to all of you? Any questions so far? Is it clear? So Cran's anatomy ங்கிறது வந்து சுரேஷ் manual, it is nothing but an arrangement. So bundle sheet cells உள்ளே இருக்கும், mesophil cells வெளியே இருக்கும். mesophil cellsல enzyme இல்லை. அப்போ அது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து it has to undergo the C3 cycle. So இந்த C4 cycleல வந்து is also called as what? யார் அந்த 2 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த 2 சயின்டிஸ்ட் பேர் என்ன? பேர் என்ன? Can someone tell me? What is C4 cycle or inner name? Anyone? Waiting for answers. Very good, Udayashri. Hatch and slack. Okay? Good. So hatch and slack cycle or C4 cycle வந்து what is happening na இந்த மாதிரி PEP வந்து first gets converted to oxaloacetic acid, அது உள்ள வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு அந்த C3 சைக்கிளில் திருப்பி அது அட்டாச் பண்ணிக்கும். அட்டாச் பண்ணி C3 சைக்கிள் முடிச்சுட்டு then it will come outside and then the product is coming, everything is coming. But ஆனால் photo respiration வந்து is controlled in the case of a C4 cycle. Okay pasangla? Alright, now let's move on to factors that affect the photosynthesis. Okay, so photosynthesis process ungalku purinjudhu appdin sonna, now we will come into what are the factors that will affect. Okay, so in the factor la enna na first light intensity, neenga vandu light intensity increase பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு certain point வரைக்கும் the photosynthesis will rise. கரெக்டா? அதுக்கப்புறமா என்ன ஆகும், என்னோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னோட அதே ஒரு லைட் இன்டென்சிட்டியில் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ தட் வில் கண்டினியூ டு ஹேப்பன். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் குளோரோஃபில் வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஸ்பெக்ட்ரமில் தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன். அப்போ வாட் இஸ் இட் நாட் அப்சார்பிங்? க்ரீன். அதனால தான் இலை பார்க்கறதுக்கு க்ரீன் கலர் தான் இருக்குது. அண்டர்ஸ்டுட்? ஸோ எது அப்சார்ப் ஆகிக்குதோ அது உள்ளே போயாச்சு, எது வெளியே நமக்கு தெரியுதோ தட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைட். கரெக்ட்? ஸோ அதனால ரெட் அண்ட் ப்ளூ தான் மேக்ஸிமம் ஸ்பெக்ட்ரமில் இட் இஸ் கோயிங் டு அப்சார்ப். சரியா? ஸோ திஸ் குளோரோஃபில் வில் டூ. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன். என்னோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் ஏற்றிக்கிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் அகேன் ஒரு லெவல் வரைக்கும் என்னோட ஃபோட்டோசிந்தசிஸ் வில் இன்க்ரீஸ். ஆனால் இந்த ஒரு CO2ஓட கான்சென்ட்ரேஷன் C3 பிளான்ட்ஸையும் C4 பிளான்ட்ஸையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி நல்ல லைட் இன்டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 பேருமே வந்து நல்ல க்ரோத் வந்து காமிப்பாங்க. ஓகே, நான் இப்போ C4 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இப்போ வந்து let's say ஒரு certain saturation it is responding அப்படின்னா C3 வந்து அதை விட அதிகமான ஒரு சேச்சுரேஷனில் தான் it will respond. ஓகே, ஸோ நிறைய அதாவது CO2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆக ஆக C3 பிளான்ட்ஸ் தான் பெட்டராக ரியாக்ட் பண்ணுவாங்க C4 விட. தட்ஸ் வாட் ஐ மீன் டு சே. ஓகே, ஸோ கேல்வின் சைக்கிளில் தான் இந்த CO2 வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் டைரெக்டாக C3 சைக்கிள் யூஸ் பண்ணுற பிளான்ட்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து யூ கேன் டேக் இட் ஆஸ் ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் இட் வில் இன்க்ரீஸ். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஓகே, now coming to the temperature. Temperature வந்து பார்த்தீங்கன்னா again optimum point வந்து 25 to 35 degrees. இதுக்கு வந்து ரெண்டு பக்கம் போனீங்கனாலுமே கண்டிப்பாக என்சைம் டீநேச்சுரேஷன் ஆகும், இல்லது அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வாட்டர் அவைலபிலிட்டி, வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லைட் டிபெண்ட் ரியாக்ஷனுக்கே எனக்கு வாட்டர் தேவை அப்படிங்கிறதுனால ஒருவேளை வாட்டரே எனக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸும் அடி வாங்கும். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? தட்ஸ் ஆல். அண்ட் நம்மளோட ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கோயிங் டு பி ரெஸ்பிரேஷன். இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதோட அப்படியே ஆப்போசிட் தான் ரெஸ்பிரேஷன். ஆர் வி ரெடி? ஷால் வி கோ ஆன் டு ரெஸ்பிரேஷன் எவ்ரிஒன்? Okay, I think I took too long for photosynthesis. Respiration quick-ஆ முடிச்சிடலாம். சரியா? Clear everybody? Shall we go on to respiration? Any doubts in photosynthesis so far? No? All good? Hola ma'am, clear. Okay. So let's go on to respiration. So ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பிரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் நம்ம என்ன பண்ணோம்? வி யூட்டிலைஸ்ட் சன்லைட், வி யூட்டிலைஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வி மேட் குளுக்கோஸ் அண்ட் வி மேட் ஆக்சிஜன். பட் இப்போ என்னோட செல்யூலார் ப்ராசஸஸ்க்கு ஓகே, என்னோட செல்யூலர் ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறப்ப நான் அந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா? தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் இன் செல்யூலர் ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த ஒரு ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்ஸுக்கும் வந்து இப்போ பிளான்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரியே மூச்சு விடும். ஸோ நார்மலாக ஆக்சிஜன் உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குற அந்த ஒரு ரெஸ்பிரேஷனை பிளான்ட்ஸும் பண்ணும். ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் பிகாஸ் நம்ம எனிவே கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ பிளான்ட்ஸுக்கு ஆக்சிஜன் வேண்டாம், அது கார்பன் டை ஆக்சைடு தான் வேணுங்கிறது தப்பு. பிளான்ட்ஸுக்கும் ஆக்சிஜனுங்கிறது ஓகே. ஸோ ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து அந்த மாதிரியான ப்ராசஸ். அண்ட் அதை யூஸ் பண்ணி அந்த நான் ப்ரொடியூஸ் பண்ண குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணி ஐ வில் ஜெனரேட் வாட்? ஐ வில் ஜெனரேட் ஏடிபி, ஐ வில் ஜெனரேட் எனர்ஜி. That's what I'm going to do. Okay, so first step in respiration. So firstly, respiration is the breakdown of glucose to release energy in the form of ATP. Okay, so inge vandu lightlyum seri darklyum seri rendu neramume respiration will happen. ஃபோட்டோசிந்தசிஸ் மட்டும்தான் லைட் இருக்கும்போது நடக்குமே தவிர மூச்சு விட்டு நான் பண்ணுற செல்யூலர் ரெஸ்பிரேஷன் காலையிலையும் பண்ணுவேன், நைட்டும் பண்ணுவேன். ஸோ லைட் அண்ட் டார்க்லி இட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ இதில் வந்து ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன் த கம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் த எனர்ஜி. இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகணும், டிரான்ஸ்போர்ட்டு, ரிப்பேரு எல்லாத்துக்குமே நமக்கு எனர்ஜி தேவை இல்லையா? அண்ட் இந்த பயோசிந்தட்டிக் ப்ராசஸஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எனர்ஜி வேணும். அதை நான் யார்கிட்டேருந்து வாங்குவேன்? ஐ நீட் டு பெர்ஃபார்ம் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? C6H12O6 in the presence of 6 oxygen will give 6 CO2, 6 H2O and ATP. Okay, that's going to be my general reaction. Okay, now types of respiration. Okay, maybe I'll finish the respiration process, then I will come to the types of respiration. சரியா? So types of respiration as an overview வந்து பாத்தீங்க அப்படின்னா there is aerobic and anaerobic. Okay, I think we'll go for this first and then I will go to the breakdown of aerobic respiration. Okay, so aerobic respiration ங்கிறது ஆக்சிஜன் இருக்கிறப்ப மேக்ஸிமமாக நான் எப்படி குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுவேனோ அதுதான் aerobic respiration. ஓகே, ஸோ என்ன ஸ்டேஜில் நடக்குது? ஃபஸ்ட்டு குளுக்கோஸை நான் உடைக்கணும், உடைச்சி
at the end of glycolysis, I will produce a product called the pyruvic acid or pyruvate. In the pyruvate வந்து I will undergo some decarboxylation reactions and I will enter into the Krebs cycle or the citric acid cycle. So இந்த ஒரு Krebs cycle or TCA cycle குள்ள நான் போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து எனக்கு மொத்தமாக கிளைகாலிசிஸ்லேயும் Krebs cycleயும் எனக்கு கிடைச்ச ATP, அது மட்டும் இல்லாமல் I would have generated some NADH2 and also I would have generated some FADH2. ஸோ எந்த மாதிரி FAD, NADPH அந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் போய் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலயமா அதிலிருந்து ATP ரிலீஸ் பண்ணி மொத்தமாக NADP எடுக்கிறது தான் என்னுடைய டோட்டல் வேலை. Understood? So மொத்தமாக 38 ATP வந்து I am going to produce at the end of every cycle. இது எப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். But before that, this is how the aerobic respiration will work. Anaerobic respiration அப்படிங்கிறது ஒருவேளை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த கிளைகாலிசிஸ் வந்து இஸ் நியூட்ரல், எல்லாருக்குமே கிளைகாலிசிஸ் நடக்கும். கிளைகாலிசிஸ் முடிஞ்சு எனக்கு என்ன வருது? பைருவிக் ஆசிட். அந்த பைருவிக் ஆசிடை வந்து it will undergo alcoholic fermentation or lactic acid fermentation. Okay, so oxygen போதுமான இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் it will either convert to ethanol and CO2 with 2 ATP or it will convert to lactic acid producing only 2 ATP per glucose molecule. So energy wise ரொம்ப கம்மி அது. Is it clear everyone? ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஒரு ஃபர்மெண்டேஷன் ஒரு ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் எது போனாலுமே என்னோட இந்த பைருவேட் வந்து வில் கிவ் ஓன்லி வெரி லெஸ் இது. ஸோ மோஸ்ட்லி வென் ஆக்சிஜன் சரியாக உங்கள் பாடியில் போகலை, ரொம்ப மஸ்குலர் ஃபெட்டிக்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் the first thing that happens is lactic acid will accumulate in the body. Okay, which is not good because it is not going to complete all the aspects and is very dangerous for the body. Okay, so why this respiration is important? Kandipa energy production, growth and development, regeneration of NAD ki ellame namakku plants la in the process is very important. Okay, now looking a deeper dive into the anaerobic respiration, எப்போ எனக்கு ஆக்சிஜன் இல்லையோ அப்போ என்ன ஆகும்? ஈஸ்ட் அண்ட் சம் பிளான்ட்ஸில் என்னோட இந்த பைருவேட் வந்து டைரெக்டாக will convert to ethanol and carbon dioxide. That flowchart is there in your textbook, please refer pasangla. So it will convert to ethanol and carbon dioxide, that is ethanol fermentation. அதே இது வந்து lactic acid fermentationல என்ன ஆகும்? muscle cellsல வந்து it will convert to lactic acid. ரெண்டு கேஸ்லையுமே like you all can see only 2 ATP molecules are produced. Is it clear? Now I will tell you the details of a proper aerobic respiration. So first step என்ன அப்படின்னா glycolysis. எங்கே நடக்குது? சைட்டோபிளாசமில் நடக்குது. ஸோ இந்த ஒரு மாலிக்யூல் ஆஃப் குளுக்கோஸை எடுத்து first I will act on some enzymes and I will break it. So glucose will become glucose 6-phosphate, fructose 6-phosphate, fructose 1,6-phosphate வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா it is broken into 2 molecules of 3 carbons each. Okay, so this is nothing but my glyceraldehyde 3-phosphate and dihydroxy acetone phosphate. So in the DHAP and என்னோட glycerol G3P. Okay, 2 molecules are produced. இந்த ரெண்டு மாலிக்யூலுமே interconvertible molecules. So இந்த ரெண்டு மாலிக்யூலுமே end of the day G3P convert ஆகி இந்த G3P வந்து will release some energy, will release some ATP, some NADH molecules and all that, and it will finally result in pyruvic acid. So இதுதான் வந்து என்னுடைய entire glycolysis process. Understood pasangla? Any questions until here? Yeah, so once my pyruvic acid is formed, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ATP and 2 molecules of NADH, இது ரெண்டுமே வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இஃப் யூ see here, ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நான் ஏடிபியை யூஸ் பண்ணி தான் ஐ நீட் டு ஸ்டார்ட் தி ப்ராசஸ். ஸோ 2 ஏடிபி வந்து எனக்கு -2ல் போயிடுச்சு. அண்டர்ஸ்டுட்? அதை தவிர எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு, எனர்ஜி ரிலீஸ்ட் வந்து 2 ஏடிபி ப்ளஸ் 2 NADH வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட். Okay, remember this. Now from here what is going to happen? இந்த ஒரு pyruvic acid வந்து it is getting converted to acetyl CoA.
அப்படிங்கிற மாலிக்யூல். ஸோ இந்த அசிட்டைல் கோஏங்கிற மாலிக்யூல் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜான என்னோட கிரெப் சைக்கிள்குள்ளே போக போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் பைருவேட் டு அசிட்டைல் கோஎன்சைம் or acetyl CoA எனக்கு வந்து என்ன ஆகுது, இங்கே 2 molecules of NADH is produced. Okay, understood everyone? So 2 molecules, so இங்கே pyruvateங்கிறது 3, so ஒவ்வொரு glycolysis முடியும் பொழுதும் 2 molecules of pyruvate will be produced, so 2 molecules of NADH வந்து is produced in the process, pyruvate to CoA. சரியா? நான் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா திஸ் கோஏ அசிட்டைல் கோஏ வந்து வில் என்டர் த கிரெப் சைக்கிள். கிரெப் சைக்கிள்குள்ளே போனால் இந்த அசிட்டைல் கோஏ வந்து ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிடோடு சேர்ந்து ஃபார்ம்ஸ் அ சிட்ரிக் ஆசிட். ஃபர்தராக லாட் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் வில் ஹேப்பன் அண்ட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்னெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாலிக்யூல்லையும் வந்து எனக்கு NAD FADH2 ரெண்டுமே வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது. கிளியர் பசங்களா? ஸோ எனக்கு ATP வருது, எனக்கு வந்து FADH2 வருது, எனக்கு NADHும் வருது. எங்கே? கிரெப் சைக்கிளில். ஸோ இது எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. கிளியரா பசங்களா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாலிருந்து, ஸோ இஃப் யூ see here டோட்டலாக வந்து எனக்கு 6 NADH, ஓகே, 6 NADH ப்ளஸ் ஐ திங்க் 2 ஓகே, எனக்கு வந்து 2 ATP ப்ளஸ் 2 FADH2. ஓகே, எனக்கு வந்து கிரெப் சைக்கிளுக்கு முடியும் பொழுது எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆக மொத்தம் என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள். when I go to the electron transport chain, ஓகே, இங்கே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிளைகாலிசிஸ்லேருந்து 2 ATP கிடச்சிது, 2 NADH கிடச்சிது, ஸோ 2 ATP. ஓகே, தென் இங்கே வந்து எனக்கு 2 ATP ப்ளஸ் 6 NADH ப்ளஸ் 2 FADH2, ஸோ இங்கேயும் 2 ATP. ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே வந்து 2 NADH, இங்கே வந்து 6 NADH. ஒவ்வொரு NADHலேருந்தும் எனக்கு 3 ATP கிடைக்கும். ஸோ 8 NADH அப்படின்னா இதுவே 24 ATP. ஓகே, தென் FADH2 வந்து 2 கொடுக்கும் எனக்கு. ஸோ FADH2 2 மாலிக்யூல் இருக்கிறதுனால இங்கே எனக்கு 4 ஆச்சு. எல்லாத்தையுமே கணக்கு எடுத்துட்டேனா? 24 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 4. Did I meet it? Yes. So total ATP produced is 32 to 34 ATP. Understood பசங்களா? Is it clear to all of you? யா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு NADH அண்ட் FADH2லேருந்து இந்த ATP வருதுன்னு நான் வாயால் சொல்லிட்டேன். ஓகே, பட் எங்கேருந்து வருது? ஓகே, ஸோ ரொனால்டோ 36 ATP என்ன கணக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற இதை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக டோட்டல் வந்து 38 ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ டோட்டல் வந்து 38 will be generated. 38ல் 2 or 3 is utilized. ஸோ அது போக நமக்கு 36 கிடைக்கும் இஸ் த கணக்கு. ஓகே, தட்ஸ் த ஓவரால் கணக்கு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்ம இந்த NADH அண்ட் FADH2 பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து எப்படி நமக்கு ATP கிடைக்குதுன்னா அது மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிற இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆர் நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷன் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கிறது. Okay, so I will clarify the balance sheet once at last, but let's focus on this electron transport chain first. Okay, so இந்த ஒரு மைட்டோகாண்ட்ரியாவில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சில காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது. Okay, this diagram is there in your NCERT. Please go through that diagram as I am explaining. So if you see here, firstly we have 4 complexes. Okay, what are the 4 complex? அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 1 இஸ் தேர், அதுக்கப்புறம் 3, அப்புறமா 2, அப்புறமா 4. தட் இஸ் ஹவு த திஸ் திங் இஸ் பிளேஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா
what will happen? First complex la vandadukku apprama enoda electron transports vandu will be there. So I am just trying to zoom in here. So complex 1 kulla vandumbode எனக்கு என்ன ஆகும்னா என்னோட இந்த NADH வந்து will get NAD வந்து will get converted to NADH. So இந்த NADH NAD இதில் வந்து electrons will get pumped in. So இங்கேருந்து வந்து electrons will come. தென் இந்த ஒரு NADH வந்து நான் யூஸ் பண்ணேன்ல, அந்த யூஸ் பண்ண NADHலேருந்து வந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படியே சொயின்னு சறுக்கிண்டு இட் வில் கம் இன்டு மை காம்ப்ளெக்ஸ் 3. Okay, so ubiquinone வந்து is getting converted to ubiquinol and it is coming into the complex 3. So இங்கே வந்து யார் இருக்கா? சைட்டோக்ரோம் B இருக்கா, சைட்டோக்ரோம் C இருக்கா, இவன்லாம் இருக்கா, மொபைலான சைட்டோக்ரோம் மொத்தம் இருக்கான். ஸோ இந்த சைட்டோக்ரோம் C வந்து என்ன பண்ணுறான்னா இவனை தூக்கிக்கிட்டு அப்படியே 4க்கு போயிடுவான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வாட்டர் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் இங்கேருந்து என்னுடைய ப்ரோட்டான்ஸ் வந்து மொத்தமாக ஜெனரேட் பண்ணி நான் உள்ளே தள்ளிடுவேன். ஓகே, are you all able to understand? ஒவ்வொரு கட்டத்துலையும் இந்த NADH வந்து இஸ் கோயிங் டு கோ இன்சைட், அது அப்படியே காம்ப்ளெக்ஸ் 3 போவோம், 3 போன காம்ப்ளெக்ஸ் வந்து இப்படியே காம்ப்ளெக்ஸ் 4க்காக வரும். இன் ஆல் தீஸ் ஸ்டேஜஸ் ப்ரோட்டான்ஸ் ஆர் புஷ்ட் இன். ஓகே, நான் இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இந்த ஒரு F0 F1 காம்ப்ளெக்ஸில் வந்து ATP சிந்தேஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாரையும் இங்கே தள்ளி விட்டு ஐ எம் கோயிங் டு ஜெனரேட் ADP to ATP. Is that clear? Is that clear to all of you pasangla? Now last வந்து we will have the FADH2. So FADH2 வந்து என்ன ஆகும்? It will not go to complex 1. It will bypass the complex 1 and go to complex 2. So complex 2க்கு போகும்போது அங்கேருந்தும் வந்து ஒரு சில electrons are pushed in and ultimately it will come to complex 3. 3லேருந்து it will come to 4. As a result protons are pushed into the membrane and அந்த protons எல்லாத்தையும் மொத்தமாக இந்த F0 F1 complex யூஸ் பண்ணி ATP synthase மூலியமா I am going to produce the ATP. Is it clear pasangla? Is it clear to all of you? Everybody? Okay. No doubts? Clear, ma'am? All is good. Did you understand this? Okay. So if you all want to see the total balance sheet for respiration. So firstly வந்து நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல 2 ATP கிடைக்குது, 2 NADH கிடைக்குது இல்லையா? ஸோ 2 NADHனா 2 into 3 6. So total 8 molecules of ATP I am getting from glycolysis alone. Then conversion from this one to that one, I am having 2 NADH. So 2 NADH na over NADH 3 molecules. So inge வந்து 6 molecules I am getting in this conversion. Plus வந்து when I come here, how much am I getting? 6 NADH. 6 3s are 18 plus 2 plus இவங்கிட்டேருந்து 4. So that is nothing but 24. Okay. So 24 plus 6 plus 8. How much da? Correct only. கரெக்டாக தான் போட்டேன். இந்த இடத்துல என் மேத்ஸ் தப்பாயிருச்சு. Don't bother. So இங்கே glycolysisலேருந்து 8 plus என்னோட பைருவேட்டை அசிட்டைல் கோயா மாற்றும் போது 6 plus Krebs cycleலேருந்து 24. So total I will get, திருப்பியும் கணக்கிடிக்குதோ, 24 plus 14 is how much da? காலையில் தூங்கி எழுந்தது வேறு, காலையில் மேத்ஸு கேட்டால் என்ன எப்படி மூளை வேலை செய்யும். 38 molecules I will get. இந்த 38ல் 2 வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். Can you all see? அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் ஆஃப் கிளைகாலிசிஸில் நான் யூஸ் பண்ணிட்டேன் 2. ஸோ -2 போட்டிங்கன்னா 36. கணக்கு வந்துருச்சா? Yes, now is it clear? Somebody asked me, Ronaldo, is it clear? 36 ATP per glucose molecule. Got it? அவ்வளோதான். Okay, understood pasangla? That's all. Respiration in plants is over. Any other doubts you all have in this particular chapter pasangla? Clean ah உங்களுக்கு புரியுதா? Glycolysis is happening. After glycolysis நமக்கு வந்து if fermentation happens, that is anaerobic. But fermentation ஆகாத பட்சத்தில் clear cut, I am going for converting pyruvic acid to acetyl CoA, and from acetyl CoA TCA cycle மூலியமா I am finishing the process. Then I am coming to the
mitochondria for electron transport system. அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ப்ரோட்டான்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளி அந்த ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணி ஐ எம் கோயிங் டு யூஸ் த ஏடிபி சிந்தேஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் த ஏடிபி. ஸோ இஃப் யூ சி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து திஸ் பர்டிகுலர் இமேஜ் இஸ் தேர். ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டான்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த F0 F0 வந்து இஸ் கன்வெர்ட்டிங் ஏடிபி டு ஏடிபி அப்படிங்கிறது. கிளியர் பசங்களா? ஓகே, ஆல் குட். All right, so if this is clear, then we are done with this chapter. Also, let's move into the Kavya Varshini. அதனால தான் கண்ணா நான் சொன்னேன் ஒரு கம்ப்ளீட் குளுக்கோஸை வச்சு we can make 38 molecules. இந்த 38 molecules ரெண்டு கன்சியூம் பண்ணிட்டோங்கிறதுனால total 36. Okay, so Srinivasan, no doubt, Simran, Neela. Neela, PDF will come in the WhatsApp group right after the class, Kanna. All right. Okay, so then let's move into the next chapter, which is the plant growth and development chapter. Now actually plant growth development வந்து very easy peasy ஆன ஒரு chapter. So I am going to follow this mind map and revise everything for you. ரொம்ப clear பசங்களா. இந்த மாதிரி chaptersல don't waste too much of time. இந்த மாதிரி mind maps யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை if you realize, if you revise, it's more than enough. Okay, clear. So let's go into plant growth and development. So first thing is plant growth na என்ன? நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று ரூட்டு ஸ்டெம்மு லீவ்ஸ் இதெல்லாம் வளரணும். அப்படி இல்லைன்னா வந்து செல் டிவிஷன் இலாங்கேஷன் டிஃப்ரென்சியேஷன் இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கணும். இது எல்லாமே வந்து டேக்ஸ் பிளேஸ். நான் இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து மெச்சூரேஷன் அப்படிங்கிறது இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட். என்ன, நம்ம இருக்கிற மாலிக்யூல்ஸ், நம்ம இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அதோட ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷனை உருப்படியாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து மெச்சூரேஷனுக்கான ஒரு இது. ஸோ டெவலப்மெண்ட்டில் மெச்சூரேஷன் ஆனால் தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெளியே கொண்டு வரும் இல்லையா? ஸோ இந்த ஒரு க்ரோத் வந்து இஸ் இர்ரிவர்சிபிள். நீங்கள் ஒரு தடவை க்ரோ ஆயாச்சுன்னா திரும்பி வந்து இது பண்ண முடியுமா? முடியாது. ஸோ என்ன பிளான்ட் இந்த இன்க்ரீஸ் இன் சைஸ், வெயிட், வால்யூம் இது எல்லாமே இஸ் இர்ரிவர்சிபிள். ஸோ இதில் க்ரோத்தும் இருக்குது, டிஃப்ரென்சியேஷனும் இருக்குது. Understood? Now when you look at growth in the plant, now plant la growth in பார்க்கும்போது மூணு ஃபேஸாக நம்ம சொல்லலாம் பசங்களா. First thing is cell division. So apical meristemsல இல்லை lateral meristemsல cell division will first of all happen. That is cell division. On top of that, அந்த divisionக்கு அப்புறமா the cells will expand. So expand ஆகும்போது your structures will start growing, they will elongate. That is cell elongation. எல்லாம் elongate ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில செல்ஸ் நம்மளோட ரோல் என்னவோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸாக they will specialize and they will differentiate. அதுதான் செல் டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒவ்வொரு செல்லுமே டிவைட் ஆனப்புறம் elongate ஆனப்புறம் they will differentiate to do their respective function. அது வந்து ரூட்டா இல்லை லீஃபா இல்லை ஸ்டெம்மானு அதோடைய ஃபங்க்ஷனை it will start doing. That is what is your three main processes involved in growth. Understood? Now if you look at phases in the growth, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகி என்னடா பண்ணுறதுங்கிற அந்த ஒரு செட்டாகிற டைம் தான் வந்து லேக் ஃபேஸ். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அடி பிச்சு உதறு அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு growth will happen, which is cell division, cell elongation, everything will happen, which is the log phase. Once the tree has grown, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா it will slow down. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேபி வந்து once it is born, ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 14 years or even 15 years வரைக்கும் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இல்லையா? What will happen? The child will start growing tall, will add on weight, கை காலெல்லாம் வளரும், everything will happen. ஒரு 15 வயசுக்கு அப்புறமா வந்து இப்போ உங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வயசுக்கும் இப்போக்கும் இல்லை இப்போக்கும் இன்னொரு 5 years லேட்டருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு வந்து அதாவது 5 வயசில் இருந்ததுக்கும் 10 வயசில் இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அதே இது 20 வயசுக்கும் 25 வயசுக்கும் அவ்வளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் இருக்காது. சேம் வே தி growth rate will slow down as the plant will mature. That is a stationary phase.
Understood? This is the growth in the plant that will happen. But inga developmental stage of a plant in பார்க்கும்போது நம்ம differentiation and maturation தான் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் ஆர்கனுக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு germination ஸ்டேஜில் என்ன நடக்குது, நம்ம seeds வந்து ஃபஸ்ட்டு it will start grow ஆக ஆரம்பிக்குது இல்லையா. then it will come to the juvenile stage. அங்கே வந்து வெஜிடேட்டிவாக it will start developing, எல்லாமே வந்து ப்ராசஸஸ்லாம் வளரும். ஒரு குட்டி பிளான்ட் வந்து சின்ன சாப்ளிங்லேருந்து பெரிய மரம் வரைக்கும் it will start growing. after that it will become capable for reproduction. ஸோ மரம் வச்ச உடனே பூ பூக்காது இல்லையா, you have to wait for it to flower and fruit. அதுதான் மெச்சுரேஷன். ஸோ ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு, reproductive cycleலாம் முடிஞ்சாச்சு அப்படின்னா next what will happen, it will start dying. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜிங் will happen, லீவ்ஸ் எல்லாம் உதிரும், பிரான்ச் எல்லாம் விழுந்து the plant will die. Okay, this is how the developmental stage occurs in the plants. Okay, now what is the phase for the plant development? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, seed germinationக்கு கண்டிப்பாக adequateான moisture ரொம்ப முக்கியம். ஓகே, வாட்டரை அப்சார்ப் பண்ணி அந்த சீட் வந்து ஹேஸ் டு ஸ்வெல், என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். ஏன்னா ஒரு சீடுக்குள்ளே எல்லாருமே அப்படியே டார்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இருக்கிற இதிலேருந்து இட் ஹேஸ் டு நவ் ஆக்டிவேட் ஆல் த என்சைம்ஸ். ஓகே, எல்லா ஸ்டோர்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரேடிக்கல் அண்ட் பியூமியூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வரும். வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட இந்த லீஃப் ப்ரொடக்ஷன், ரூட் ப்ரொடக்ஷன் அது எல்லாமே நடந்து தென் என்னோட லைட், டெம்பரேச்சர், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் மாறும்பொழுது ஃப்ளவரிங் வில் ஹேப்பன், ஃப்ரூட்டிங் வில் ஹேப்பன். அதே மாதிரி ஒன்ஸ் தட் இஸ் ஓவர், அதே மாதிரி ஹார்மோன்ஸ் அண்ட் ஆல் வில் ஹேப்பன், will change and the plant will start dying. That is how senescence will take place. Is that clear pasangla? So what generally affects in the plant to the growth அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னால் பெரிய இது எதுவும் கிடையாது. ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கணும் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, என்ன இந்த பிளான்ட்டோட ஜீன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் ஹார்மோன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் will decide. Okay, now when you look at external factors, light, எவ்வளோ லைட் வருது, எவ்வளோ நேரத்துக்கு லைட் வருது, எந்த பக்கமாக லைட் வருது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ டே லென்த், லாங் டே பிளான்ஸ், ஷார்ட் டே பிளான்ஸுக்கெல்லாம் வந்து டே லென்த் எவ்வளோ நேரம் சன் இருக்குங்கிறது முக்கியம். ஃபோட்டோட்ராபிசம், லைட் எங்கேருந்து வருதுங்கிறதும் முக்கியம். எந்த பக்கமாக நான் திரும்பணுங்கிறதும் எனக்கு தெரியணும் இல்லையா. தென் டெம்பரேச்சர் வந்து டெஃபினட்டாக என்சைம் ஆக்டிவிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் என்சைம் பெஸ்ட்டாக வேலை செய்யும், அப்போ தான் பெஸ்ட்டான க்ரோத்தும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் க்ரோத் மேக்ஸிமமாக இருக்கும். யூ ஹவ் டு ரிமெம்பர். ஓகே, ஆல்ரைட். தென் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இசென்ஷியல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டர்கர் ப்ரெஷருக்கும் சரி, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சரி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருந்தது, தேவையான வாட்டர் இல்லை அப்படின்னா தேர் வில் பி ரிடியூஸ்ட் growth or sometimes the leaves will wilt. நீங்கள் வந்து வீட்டில் செடி வளர்த்துட்டு திடீர்னு அதை வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஊருக்கு பார்த்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஊர்லேருந்து வரும்போது என்ன ஆகும், செடி செத்துரும் ஆர் செடி அப்படியே தொங்கி போயிருக்கும். நீங்கள் வந்து தண்ணி போட்டு அதை காப்பாற்றுரும். கரெக்டாக? ஸோ தோஸ் ப்ராசஸஸ் வாட்டரில் இட் இஸ் வெரி வெரி டிபெண்ட். தென் வென் யூ லுக் அட் த சாயில், it will affect the availability of the nutrients and the water that is present. Okay, so evlo nutrition soil la irko adane plant ku pogum, so that is also very important. And gravity, adhaadu geotropic plants yaarellam keela poranga, root vandu keela nokki poganum, stem vandu mela nokki varanum, so idukku ellame gravity plays a very important role. Clear pasangla? So all these factors will contribute to the plant's growth. Now if you look at the plant growth regulators, firstly we have auxins. Okay, so auxin oda functioning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will promote the cell elongation. First of all, growth, apical dominance. அந்த செடி மேலே பார்த்து இன்னும் வளரணும்னா it needs auxin. Okay, and root initiate ஆகணும்னாலும் auxin is very very important. So this is a promoter. Okay, so auxin இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது. Okay, so importantaன auxin என்னென்ன? indole 3 acetic acid or indole 3 butyric acid also you can say. Okay, and இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ ரூட்டிங் ஆஃப் கட்டிங்ஸ் இருக்குது, பட் அதுலேருந்து நான் ரூட்டிங்கை இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஆக்சின்ஸ் தேவை. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அ கொஸ்டின் ஹியர். Okay, so it is the same kana, log and exponential rendume vandu means the same. So lag, log and senescence na will be correct.
Okay, good Ronaldo. As Ronaldo is saying, indole 3 butylic acid or acetic acid, both are examples of your auxin. Okay, so that will come under the promoter. Next we have the gibberellins. Gibberellin வந்து மெயினா stem elongation காக வேண்டி seed germinate பண்ணி dormancy break பண்ணி germinate பண்றதுக்கு flowering க்கு எல்லாம் gibberellin ரொம்ப ரொம்ப important. So GA1, GA2, GA3 அந்த order of இதுல நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுல GA3 அப்படிங்கிறது தான் gibberellic acid. Okay, so இந்த gibberellic acid வந்து fruit size increase பண்றதுக்கு flowering வந்து increase பண்றதுக்கு எல்லாமே gibberellin will help. Okay, then coming to the cytokinin. Cytokinin வந்து cell division and elongation தான். So ஒரு bud grow ஆகணும் இல்ல aging வந்து delay பண்ணணும், shoot டக்குன்னு வளரணும் அப்படின்னா கண்டிப்பா cytokinin தான் வந்து is the only option. Okay, and இதோட important cytokinin example யாரு அப்படின்னா zeatin and kinetin. Zeatin is a naturally occurring இது, kinetin is synthesized. Okay, clear pasangla? Then last we have the abscisic acid. So abscisic acid வந்து is actually a inhibiting hormone, completely inhibiting. Okay, so இது வந்து seed dormancy வந்து promote பண்ணும், but அதோட சேர்ந்து any response to stress, drought இருக்கு, cold இருக்கு, தண்ணி இல்ல stress சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கம்மியா இருக்கு, எதுவா இருந்தாலுமே it will act upon the plant and it will induce the stomata to close. It will cause aging, dropping of the flowers, fruits, leaves எல்லாமே இந்த abscisic acid நால தான் வரும். So it will inhibit the growth. Okay, Chandramohan, I have already answered that question, Kanna. So you can keep it as lag, log and okay, stationary or senescent both you can take because the senescence is the down going. But ninga growth and sonna maturation pati pesumodhu you can keep it as stationary, no problem. Okay, log and exponential means the same. Alright, okay, and the last hormone we have to look at is ethylene. So இது வந்து actually promoter இல்ல inhibitor நமக்கு தெரியாது, ரெண்டுமே அது பண்ணும். So first thing, fruit ripen பண்ணி fruit ready ஆகணும் அப்படின்னா you need ethylene. But ஆனா அதே நேரத்துல flower leaves எல்லாம் கீழே விழறதுக்கான ஒரு senescence ஹார்மோனும் ethylene தான். Okay, so using to ripen the fruits எல்லாம் ethylene வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் they say மாம்பழத்தை வந்து கெமிக்கல் வச்சு பழுக்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, that is nothing but using ethylene. So artificially they are made to ripen. அது வந்து normal plant growthல அது ripen ஆகல, அதுதான். Understood பசங்களா? That's all. And the last point is the growth movement. So இதுல வந்து towards a certain இது ஒரு direction எல்லாம் நீங்க மூவ் பண்ணும்போது we call it as tropic. So phototropismலயே லைட்டை நோக்கி போறது தான் phototropism. பூமியை நோக்கி போகிறது ஜியோட்ராபிசம், தண்ணியை நோக்கி போகிறது வந்து ஹைட்ரோட்ராபிசம். இதே வந்து டச்சை நோக்கி போகிறது, அதாவது ஏதாவது ஒரு குச்சி வச்சு அது மேலேயே வளர்ந்துட்டு போச்சு அப்படின்னா தட் இஸ் திக்மோட்ராபிசம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நோக்கி போகிற டைரெக்ஷனே இல்லாமல் டைரெக்ஷனலான ஒரு க்ரோத் இல்லாமல் நான் போகிற மூவ்மெண்ட்ஸ் வந்து நாஸ்டிக் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ திக்மோ நாஸ்டி அப்படிங்கிறது இப்போ இந்த தொட்டாச்சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டச் மீ நாட் பிளான், தொட்ட உடனே இட் வில் க்ளோஸ். ஸோ அந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் நாட் எதை நோக்கியோ போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாஸ்டிக் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ திக்மோ நாஸ்டின்னு சொல்லுவோம் அதை. அதே இது ஃபோட்டோ நாஸ்டி அப்படிங்கிறது நம்ம லைட்டை நோக்கி போகிறது வருதுங்கிறத தாண்டி லைட்டோட இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி, இப்போ வந்து காலையில் ஆனால் பூ பூக்கிறது, இப்போ மல்லிப்பூவெல்லாம் சாயங்காலம் தான் பூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் வந்து we call it as photonasty. Understood? So இதோட நம்ம plant growth and development chapter is over பசங்களா. We will be starting with human physiology next. So do you all want a குட்டி break now? நம்ம break போயிட்டு we'll come back and we will start with human physiology. So human physiology க்கு நடுவுல நான் break கொடுக்க மாட்டேன். Okay, full 6 chapters of human physiology, tuck, I'll finish. Done? Respiratory quotient is there. Respiratory quotient is there. Don't worry. Okay. Wow, respiratory quotient எங்க மேம் போச்சு? See, respiratory quotient is nothing but எவ்வளோ CO2 வெளியே போச்சு, எவ்வளோ O2 நான் சாப்பிட்டேன், அதுதான் வந்து respiratory quotient, nothing else, don't worry. Okay, so யூஸ்வலாக கார்போஹைட்ரேட்ஸுக்கு வந்து இந்த respiratory quotient ஒன்றா இருக்கும்.
Okay, but whereas if you look at something else like a fat or a protein, அப்போ respiratory quotient கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறத விட நான் ஜாஸ்தியான ஆக்சிஜனை முழுங்கியிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான். That is respiratory quotient. Okay. Srinivasan Alagu, photosynthesis is over, plant physiology is over. Please go back in the video and see if in case you've missed those portions. So what do you all say? I'll give you all a break now and then totally let's do the human physiology. Rasika blotting அப்படிங்கிறது வந்து if you see it is nothing but copying the strands into the nylon membrane. அதனால தான் I didn't answer it. So when we do molecular basis it will be clear to you. Okay, all right, so let me open the break page. Let's go for a break. Time is what? Rounded on a timing. Say okay, 12:13 round vechupom. 12:30 lende I'll give you all 20 minutes. Yes, so 12:50 we will start again. Seriya? 12:30 ki I am stopping, so 12:50 ki I will start again. Hardly another 1.5 to maximum pona 2 hours pasangla 6 chapter of human physiology quick ah na ungalku revise panni vitturen. Seriya? Sharp 12:50 ki come back. Okay, all right, see you all then. Go for your break, quickly refresh and come back. Now 12:50 ki I'll see you all. Bye bye.
Hello pasangla, everyone is back. Ellaru vandacha? Okay pasangla, so any doubts so far? Any of you all have any problems? Yes, 12:50. Oh, 12:51 ஆயிருச்சா? Okay. Yeah. So Uday Shri, Samira, Rasika, hi everyone, welcome back. That's all. It's the last stretch. Okay, so now starting to ending human physiology I am going to do for you. So human physiology இருக்கிற biology syllabusலயே my favorite is that only. Okay, but adiliyum I have some soft concepts and all of that you know. And பசங்களையும் I feel like human physiology வந்தாதான் அப்படியே எனர்ஜி மாசாக இருக்கும். ஸோ ஐ மீன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டேக்கிங் பாட்டனி ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ எனக்கு யூஸ்வலாக பாட்டனி சாப்டர்ஸில் எங்கே எனர்ஜி வரும் உங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஜுவாலஜி கண்டிப்பாக வந்து நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜி வரும்னு எனக்கு தெரியும். பட் இன்றைக்கி வந்து ஃபுல் பயாலஜி நாம தான் அப்படிங்கிறதுனால ஒன் செகண்ட் ஸோ அப்படிங்கிறதுனால நத்திங் டு வரி, வி வில் பி ஃபுல் எனர்ஜியாக we'll be taking this through, and last 6 chapters let us finish. Okay, so first of all pasangla, give yourself a very good star, give yourself very good appreciation. காலையில் 6 மணில இருந்து இவ்வளோ நேரம் you have traveled with me full energyல doubts கேட்டுட்டு படிச்சுட்டு you're doing that. So அந்த effort கண்டிப்பாக வீண் போகாது. Okay, so கண்டிப்பாக give yourself a very very good appreciation for that. So maybe go have a குட்டி ஒரு ஐஸ்கிரீம் வேணாம், அப்புறம் ஹெல்த் வீணாக போச்சுன்னா என்னைய சொல்லுவீங்க. மேபி ஒன் குட்டி சாக்லேட் ஆர் சம்திங் தட் யூ லைக் டு ஈட் ஆர் யூ சம்திங் லைக் டு டூ, டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யோர் செல்ஃப். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால யூ ஷுட் நாட் மிஸ் அவுட் ஆன் தீஸ் குட்டி குட்டி ஜாய்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் வாட் எவர் யூ லைக் டூயிங், வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, அதை ப்ளீஸ் கோ அண்ட் டூ அ லிட்டில் பிட் டுடே, பிகாஸ் தட் இஸ் அ ரிவார்ட் ஃபார் யோர் செல்ஃப். கரெக்ட்? So that is very important. Okay, you should always reward yourself, appreciate yourself more than what anybody else does for you, because nobody else will do for you. Only you can do for yourself. Okay? Clear everyone? Yes. Okay, so everybody, a lot of people are asking, ma'am, ரசிகா இதெல்லாம் ரொம்ப ஓவர், பாவமாக நான் இங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே மேம் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் உன்னை பார்க்க முடியலைங்கிற ஆணவம், வேற ஒன்றும் இல்லை. Okay, anyway, I mean, I don't know how many of you are eating in my class, sleeping in my class, whatever you're doing. Okay, someday I will catch you all in class. Wait பண்ணுங்க, ஆஃப்லைன் கிளாஸில் எங்கேயாவது என்னைக்காச்சும் யாராச்சும் சிக்கினீங்கன்னா அன்றைக்கி தெரியும். Okay, okay, so oops, I think my camera just moved. One second. Yeah. Okay, so coming back, lot of people are asking me, ma'am, எப்படி வந்து இந்த PDF access பண்ணுறது? ஸோ சிம்பிள் ஆன்சர் இஸ், நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் த டீம் டு செக் த வாட்ஸ்அப் குரூப்போட இது. ஐ ஜஸ்ட் ரிவைண்ட் தெம் ரைட் அவே. ஸோ லெட் மீ ஜஸ்ட் சி வேர் இஸ் மை டெக்னிக்கல் டீம். கைப்புள்ள. ஓகே, ப்ளீஸ் செக் த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, நான் போட்டேன். ஓகே, ஸோ அது வந்து ஒன்ஸ் இட் வில் பி சார்ட்டட். ஓகே, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எஸ், ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் த பிடிஎஃப் பை டுடே. ரைட் ஆஃப்டர் த கிளாஸ் யூ வில் கெட் இட். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தேட். ஓகே, எனி அதர் டவுட்ஸ், எனி அதர் ப்ராப்ளம்ஸ், எனிதிங் எல்ஸ் யூ ஆர் ஃபேஸிங் பசங்களா தட் யூ வுட் லைக் டு கிளாரிஃபை? நத்திங்? Okay, all good? Okay, fine. So let's start off with nammaloda human physiology. Okay, Simran has a doubt. Yes, Simran, go ahead. What is the doubt? I'll give you all 5 more minutes, pasangla. Please tell me if you all have any doubts so far. If you all have anything, we will clear that and then we will move into human physiology. After human physiology, class is over. That's all. Okay, IMR, I will make sure that physics PDF also நான் போட சொல்லிடுறேன், don't worry. Okay,
Okay, fine. So let's start off with human physiology. Okay, human physiology ஆரம்பிச்சோன்னா அப்படியே டப்ப போக வேண்டியதான். இந்த பிரேக்குக்குன்னு போன பசங்க யாராவது திரும்பி வரலன்னா சீக்கிரம் வந்துருங்க. யூ ஆல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் லைக் பட்டனை தட்டாவிட்டால் தட்டுங்க. ஓகே ஓகே ஸோ பசங்களா இன்னைக்கு நம்ம ஃபுல் நோட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே ஏதோ கைப்புள்ள வந்தாச்சு. கைப்புள்ள வந்து நமக்கு லிங்க்கும் போட்டாச்சு. ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தட் இஸ் யூ ஹேவிங் அ ப்ராப்ளம் ஆர் எனி திங் யூ கேன் டெஃபினெட்லி put it in the chat box right now. Okay, just check பண்ணிக்கோங்க அது மட்டும். Alright. Okay, so Prityankara நாம வந்து questions, yes we can do that. definitely ஒரு செஷனில் we will do, but this is a final marathon, final revision. so நான் already சொன்ன மாதிரி please keep your textbooks with you when you are revising with me, so that any concept, anything that you will need உங்களுக்கு வந்து அப்படியே டெக்ஸ்ட் உடைய சைடில் கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் வந்து காலையில் 6 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னால் கைப்புள்ள வந்து இப்போ சாயங்காலம் 6 மணி ஆக போது அவன் வந்து நிற்கிறான். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து அவங்களுக்கு அப்புறமா கூட சாயங்காலம் 6 மணிக்கு கூட அவங்க வீடியோவை பார்க்கலாம். சரியா? So this will be very useful for you pasangla, so don't miss out on these revision sessions. இப்போ நாளைக்கு திருப்பி you will be having a chemistry session followed by physics session, and then we will have a class on Wednesday. திருப்பி வந்து biology class 12th வந்து I'll be revising with you full on. சரியா? Okay, so let's not waste more time. Hardly another 1 to 1.5 hours la I want to finish off, so that you will get the remaining day for you all to revise and do whatever for yourself. Okay, which is doing mock tests or whatever that may be. Okay, so let's go on to breathing and exchange. So breathing and exchange la firstly we need to look at the anatomy of the human respiratory system. So anatomy அப்படினு பாக்கும்போது firstly starting with the nostril, nasal cavity மேல இருக்கிற chamber. After the nasal cavity we have the pharynx, which is the common ஆன ஒரு tube, right? Right from the nose up till the throat you have a single opening, which is the pharynx. Pharynx க்கு அப்புறமா it comes to the larynx. Larynx இங்கிறது cartilaginous ஆன ஒரு structure, mostly called as the sound box. Okay, so in the sound box, so in the sound box la வந்து அதில் இருக்கிற vocal cords vibrate ஆகும்போது நமக்கு sound வெளியே வருது. That's going to be the larynx. So most cartilaginous structures வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த larynx. Now அதுக்கு கீழே we have the trachea. Trachea வந்து is the windpipe, and அதை சுற்றி incomplete ஆன rings are there. எதுக்கு கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. Now coming from the trachea we have the true major bronchi dividing into the right and left primary bronchi. அதுதான் ஒவ்வொன்று is going to enter the lungs. Now once it is entered the lungs, உள்ள போய் lungs ஓட ஒவ்வொரு லோப்குள்ளேயும் திருப்பி it will divide, which will form the secondary bronchi. அது further குட்டி குட்டியா it will branch into further bronchioles, tertiary bronchioles, and then further into the terminal bronchi. Now in the terminal bronchi varliyume what is the role? It is only going to conduct. There is no question of exchange. வெளியில இருக்கிற காத்தை உள்ள வந்து இப்போ எப்படி வாட்டர் டேங்க்லேருந்து நம்ம வீட்டு பைப்பு வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு வருதோ பைப்பு, அதே போல் நமக்கு கண்டக்டிங் பார்ட் வந்து இஸ் only going to bring the காற்று inside. Now once the காற்று has come inside, terminal bronchiole அப்புறமா we have the alveolar duct and the alveoli. So அதுதான் கடைசியா இருக்கிற final sac like structure where actual exchange of the gases will happen. Okay, that is very important. Please remember this anatomy. Usually very simple ஆன ஒரு flow chart, எது கரெக்டான flow அப்படிங்கிறது கூட they will ask you as a question, so please remember that. Now in the alveoli குட்டி குட்டியாக சாக் மாதிரி ஃபார்ம் பண்ணுற ஆர்கன் தான் நம்மளோட லங்ஸ். ஓகே, ஸோ எல்லா ப்ராங்காய் ஆல்வியோலாய் எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் தான் லங்ஸ். நான் எல்லா ஒரு
ஆர்கனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவான கவரிங் இந்த லங்ஸுக்கும் இருக்குது, which is nothing but the pleural membranes. Okay, ஸோ இந்த pleural membraneக்கு உள்ள there is a bit of fluid. அது வந்து shock absorptionக்கு for a bit of lubricationக்கு it is going to help. Friction stop பண்ணுறதுக்காக வேண்டி it is going to help. Okay, so இந்த pleural membranes and pleural fluid வந்து will completely enclose the lung அப்படிங்கிற full organ. Now இந்த organ எங்கே இருக்கு? It is there in our thoracic chamber or the thoracic cavity. So what is there in the thoracic cavity? It is bounded by the ribs. Laterally there are 12 pairs of ribs, followed by dorsally the vertebral column, ventrally the sternum. Okay, so in the muscles, and then கீழே வந்து we have a dome shaped and a muscle called the diaphragm. ஸோ இந்த நாலும் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த thoracic chamber. Anatomically it is an airtight chamber. Okay, remember that it is anatomically airtight. நாம காற்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா உள்ள ஏர்டைட்டாக இருக்கணும். அங்கேயும் காற்று வந்து போச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து கரெக்டாக மூச்சு விட முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் த ஃபண்டமெண்டல் anatomy. Any questions in anatomy? All good? ஓகே, ஸோ நான் இந்த anatomy தெரிஞ்சதுக்கு அப்புறமா மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த பல்மோனரி வென்டிலேஷன். வாட் இஸ் பல்மோனரி வென்டிலேஷன்? வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வந்து போகிறது தான் வந்து பல்மோனரி வென்டிலேஷன். ஓகே, ஸோ வென் யூ லுக் அட் இன்ஸ்பிரேஷன், முதல்ல நான் மூச்சை உள்ளே இழுக்கும் போது வாட் ஹேஸ் டு ஹேப்பன்? உள்ள காற்று போகணும். அதுக்கு வந்து நான் ஒவ்வொரு தடையும் மூச்சு விடும்போது எனர்ஜி எல்லாம் செலவழிக்க முடியாது. கரெக்ட். மோஸ்ட் சோம்பேறித்தனமான வேலை என்ன? படுத்துட்டு மூச்சு விடுறது. அதுதான் மோஸ்ட் சோம்பேறித்தனமான வேலை. அப்போ அதுக்கே நான் எனர்ஜி யூஸ் பண்ணோன்னா முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னா, என்னுடைய இந்த thoracic சேம்பரை ஐ வில் எக்ஸ்பேண்ட். அப்போ நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்? என்னோட மசில்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். இந்த ஒரு thoracic சேம்பரை நான் ஆல்டர் பண்ணி வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சிரும். ரைட்? ஸோ உள்ளே இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா வெளியில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, உள்ளே கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காற்று வெளியிலேருந்து உள்ளே வந்துடும். அதே மாதிரி நான் எக்ஸ்பிரேஷன் மூச்சு வெளியே விடும்பொழுது அதுக்கும் எக்ஸ்பிரேஷன் எனர்ஜிலாம் செலவழிக்க முடியாது. ஸோ அதனால் வாட் ஐ டூ? ஐ வில் கம்ப்ரெஸ் த சேம்பர். உள்ளே நான் போட்டு அமுக்கினேன் அப்படின்னா அகேன் உள்ள ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு, வெளியே கம்மியாக இருக்குது. அப்போ காற்று ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். தட் இஸ் த லாஜிக். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா contraction of the diaphragm will happen. ஸோ அப்போ anterior posterior axisல வந்து it will expand. So once the diaphragm will contract, இந்த axisல it will expand. Then once the intercostal muscles will contract, அப்போ dorsoventrally there is an expansion. So dorsoventrally na இந்த directionல வந்து there is an expansion. So diaphragm will expand like this, intercostal muscles will expand like this. So as a result the chamber will expand. Chamber expand ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற pressure will decrease, air வந்து will flow inside. Now outside போனா அதே தான். Both my diaphragm and my intercostal muscles will relax ஆயாச்சுன்னா chamber will contract. Once the chamber contracts, the pressure is increase ஆனோடனே air will flow out. Okay, this is the mechanism for my inspiration and expiration. Okay, now coming to exchange of gas எப்படி நடக்குது? Now pulmonary ventilation la I am bringing the air inside, removing the air outside. Now bringing the air inside ஆன உடனே simple diffusion மூலமா என்னோட carbon dioxide will move from the blood to the alveoli, oxygen வந்து alveoli to the blood vessel. In the madri exchange will take place. Okay, so simple diffusion will take place based on the partial pressures. So how partial pressures are contributing? Deoxygenated blood tissue la irundha ellam vandu enna பண்ணுவாங்க? கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆல்வியோலைக்கு வரும்போது கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஆல்வியோலையில் கம்மியாக இருக்கும். அப்போது டக்குன்னு உள்ளேருந்து வெளியே காற்று போயிடும். ஓகே, சேம் திங் வெளியிலேருந்து உள்ளே வந்த காற்றுல நிறைய ஆக்சிஜன் இருக்கும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். அப்போது வெளியிலேருந்து உள்ளே வந்துடும். அப்போ வெளியிலேருந்து உள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி த பிளட் நவ் பிகம்ஸ் ஆக்சிஜனேட்டட். நான் ஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி என்ன பண்ணும்? இட் வில் கோ டு தி டிஷ்யூ. நவ் when it goes to the டிஷ்யூவில் நான் ஆக்சிஜன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? he has finished the processes and released the carbon dioxide. அப்போ அவங்ககிட்ட கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும், என்கிட்ட ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒன் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன். நவ் த பிளட் ஹேஸ் பிகம் டீஆக்சிஜனேட்டட். திருப்பி ஆல்வியோலைக்கு வந்து திஸ் ப்ராசஸ் வில் ரிப்பீட் இட் செல்ஃப்.
Understood? So ரெண்டு இடத்துல exchange is happening. ஒன்று வந்து alveoli கிட்ட இருக்கிற மெம்பரேனில், இன்னொன்று வந்து டிஷ்யூஸ் கிட்ட வந்து இருக்கிற மெம்பரேன்லையும் என்னோட exchange will take place. Clear everybody? So solubility is a very important factor you have to note here. Carbon dioxide கிட்டத்தட்ட 20லேருந்து 25 மடங்கு more soluble compared to the oxygen. ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் அந்த டேபிள் ஒன்று இருக்குது பசங்களா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில், என்ன பார்ஷியல் ப்ரெஷர் என்னென்ன லொக்கேஷனில் இருக்குன்ட்டு தட் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மாறுறது வந்து வில் ஒன்லி பி லைக் 45லேருந்து 40, 40லேருந்து 45. பட் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 153, அப்புறம் 104, 95, 40 அப்படின்னு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதே யூனிட்டில் நிறைய ட்ராவல் ஆகிடும். Solubility is more. Okay, now talking about the diffusion membrane பொறுத்தளவில் alveolar membrane. So if you have an alveoli here, in the alveolar membrane, then இந்த blood vessel ஓட endothelium, நடுவில் இருக்கிற basement, இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து என்னோட diffusion can take place. So எவ்வளோ ஒல்லியாக இருக்கோ எவ்வளோ குட்டியாக இருக்கோ அவ்வளோ தூரம் எனக்கு நல்லது. Got it பசங்களா? ஓகே, கேமிங் தமிழ் கொஸ்டின்ஸ் ரொம்ப டீப்பாலாம் வராது. ஓகே, ஸோ சி ரொம்ப டீப்பானா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வரும். அதை தவிர எந்த ஒரு அவுட் சைடு த சிலபஸோ ஓவர் டீட்டெயிலோ கேட்க மாட்டாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி. Okay, now KV Marks is asking, ma'am 10 years previous paper solve பண்ணா 650 above வாங்கலாமா? நீங்கள் கான்செப்சுவலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக 720 கூட வாங்கலாம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், you will be able to do it. Okay, now Ritika has a question. Abdominal muscle is used for additional inspiration. Yes, forcefully நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக abdominal muscles நான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் யூஸ்வலி வாட் வில் ஹேப்பன் இஸ் நார்மலாக நீங்கள் இப்போ யோசிக்காதப்ப, நான் இப்போது யோசிக்கல, நான் எப்படி மூச்சு விடுறேன்னு, பட் ஐ ஆம் ப்ரீதிங் பிகாஸ் ஐ எம் டாக்கிங், ஐ எம் ஷேக்கிங் மை ஹேண்ட்ஸ் லெக்ஸ். மூச்சு விடாமல் யாராவது இருப்பாங்களா? இப்போ நீங்களுமே when you're not thinking and you're normally inspiring, the normal mechanism is just to contract and relax the thoracic muscles. Okay, all right, now the next segment we have to deal is the transport of the gas. Now transport of the gas one is very important pasangla, because once the exchange is done in the alveoli or exchange is done in the tissue, blood vessels மூலமா we need to have the gases come to the respective locations. It has to travel. So அந்த transport வந்து oxygen hemoglobin மேலே உட்காந்து தான் போவான். 97%, சும்மா ஒரு 3% வேணா இடம் இல்லைன்னா பிளாஸ்மாவில் உட்காந்து வருவானே தவிர மேக்ஸிமம் வில் ட்ராவல் த்ரூ த ஹீமோக்ளோபின். பட் கார்பன் டை ஆக்சைடு அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 70% வந்து கோஸ் த்ரூ பைகார்பனேட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு வில் கம்பைன் வித் வாட்டர் இன் presence ஆஃப் நம்ம RBCலேயே there is an enzyme called carbonic anhydrase. ஸோ அதை யூஸ் பண்ணி he will become carbonic acid, which will now dissociate into the bicarbonate ion and the hydrogen ion. ஓகே, கிளியர்? ஸோ இந்த ஒரு இதில் வந்து பைகார்பனேட்டாக தான் வந்து மேக்ஸிமம் 70% ட்ராவல் பண்ணுவான். ஒரு 20 to 25% வந்து சரி ஓகே அப்படின்னு ஹீமோக்ளோபின் மேலே உட்காந்து வருவான். நான் ப்ளீஸ் நோட், கார்பமீனோ ஹீமோக்ளோபின் தான் கார்பன் டை ஆக்சைடு. Carboxy hemoglobin, you might find an option. Carboxy is when carbon monoxide will bind. ஓகே, அது வந்து கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கார்பாக்சி ஹீமோக்ளோபின். இது வந்து கார்பமீனோ ஹீமோக்ளோபின். சரியா? ஸோ 20 to 25% is that, and then dissolved plasma is 7%. ஓகே, now when you're talking about எவ்வளோ ஆக்சிஜன் வந்து ஒரு 100 ml பிளட்டில் போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கு 5 ml ஆக்சிஜன் போகும். அதே 100 ml டீஆக்சிஜனேட்டடில் 4 ml கார்பன் டை ஆக்சைடு போகும். ஓகே, got it everyone? Now there is a certain graph in your textbook, oxygen dissociation curve அப்படின்னு. ஓகே, oxygen dissociation curveனா என்ன? எந்த கண்டிஷனில் எந்த மாதிரி ஒரு லெவலில் என்னோட ஆக்சிஜன் டிசோசியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த கர்வோட இண்டிகேஷன். ஓகே, now if you see here, factors causing dissociation என்னென்ன அப்படிங்கிறது is very very important பசங்களா. mainly because they can clearly ask you straightforward, இதில் எந்த கண்டிஷனில் ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும் அல்லது டிசோசியேட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கான்செப்சுவலி. இப்போ ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா we have a certain condition.
நான் இறங்கி போகணும். ஆக்சிஜனை ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஆக்சிஜன் இறங்கி போகணும் அப்படின்னா என்ன? நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அங்கே ஆக்சிஜனுக்கு தேவை இருக்குது, அப்போ அவன் இறங்கி போகணும். கரெக்டாக? ஸோ லோ ஆக்சிஜன் இல்லை ஹை கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் இறங்கி போக வேண்டி வரும். இன்னொன்று என்ன? ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கார்லேருந்து வெளியேறி உட்காரலான்னு நமக்கு தோணாதா? அதே மாதிரி சூடாக இருந்ததுன்னா அவன் இறங்கி போவான். ஸோ டிசோசியேஷன் வில் ஹேப்பன். அதே இது கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ஹைட்ரஜன் அயன்ஸும் நிறையா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்? ஸோ இப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் that means carbon dioxide is more, so indirectly H plus concentration will also play a role. Now எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது is a measure of the pH. கரெக்ட்? ஸோ அப்போ அசிடிக்கான pH அப்படின்னா என்ன? என்னோட நிறைய ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் that is acidic. கரெக்ட்? ஸோ அப்போ அசிடிக்னா லோ pH is observed. Got it பசங்களா? ஸோ கம்மியான ஆக்சிஜன், நிறைய கார்பன் டை ஆக்சைடு மீன்ஸ் நிறைய ஹைட்ரஜன், அப்போ கம்மியான pH அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப சூடாக இருந்தால் அவன் இறங்கி போயிடுவான், which is nothing but the dissociation of oxyhemoglobin. இப்போ formation of oxyhemoglobin கேட்டால் அப்படியே ஆப்போசிட். Understood everyone? So you remember one, இன்னொன்னத்தை நீங்கள் அங்கேயே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. So remember one with a particular concept in your head, அதுக்கு accordingly you can make the decision later. Yes Ritika, very good. It's a sigmoid shaped curve. இப்படி இருக்கும். Okay, that's how it looks. Clear? Alright, now the last part of the chapter is nothing but disorders. So disorders பற்றி பேசறச்ச வந்து firstly you have asthma and emphysema. ரெண்டு தான் மெயினான disorders. asthma வந்து allergic-ஆன reaction. ஒரு particular conditionல வந்து for some reason the bronchi, the bronchioles எல்லாமே inflame ஆகி wheezing cause பண்ணி breathing trouble இருந்ததுன்னா that is asthma. அதே இது வந்து alveolar wall-ஏ damage ஆயிடுச்சு, அப்போ as a result என்னோட respiratory surface-ஏ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா then that is my emphysema. Okay, so common cigarette smoking நால வந்து emphysema can happen. and இது தவிர வந்து ஒரு சில என்ன சொல்றது occupations நால வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி dust harmful chemicalsலாம் inhale பண்றதுனால கண்டிப்பா occupational respiratory disorders can happen. Oh okay, regulation of respiration. Yes, I will just add a note here. So regulation of respiration அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா first thing we have the pneumotaxic center. Okay, pneumotaxic center எங்கே இருக்குது? It is there in the pons. Okay, so அது வந்து நம்ம rate of inspiration ஆல்டர் பண்ணி நம்மளோட இன்ஸ்பிரேஷன் நம்ம ப்ரீதிங் ரெகுலேஷனையும் வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட். ஓகே, ஸோ நியூமோடாக்சிக் சென்டர் இஸ் தேர் இன் த பான்ஸ். இதை தவிர வந்து த ரெஸ்பிரேட்டரி ரிஃப்ளெக்ஸ் இஸ் சீன் வேர் இன் த மெடுலா ஆப்லோங்கேட்டா. Okay, இதுவும் வந்து will play a very important role. Now on top of this we have some chemoreceptors. Who are chemoreceptors? இப்பயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ஜாஸ்தியாக போகிறானா, ரொம்ப ஹைட்ரஜன் அயன்ஸ் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கா, அசிடிட்டி கம்மியாகிற மாதிரி இருக்கா, ஓகே பிஹெச் எல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துருவான், டே ஏதோ சரியில்லடா இவன் வந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. உடனே என்ன பண்ணுவான்னா பிரெயின் வந்து will alter the inspiration rate, expiration rate and இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியே தள்ளுறதுக்கான மெயின் ரெகுலேஷன் it will do. Okay, by how pneumotaxic centerயோ இல்லை respiratory reflex in the medulla oblongataவையோ ட்ரிகர் பண்ணி it will make it to fix the carbon dioxide. So அதாவது நல்லவன் வெளியே போய் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கெட்டவன் வந்து வெளியே போயிடணும் அந்த மாதிரி. Okay, got it? That's all about your breathing and exchange pasangla. Any questions so far? No? Can we proceed? alveolar damage ஆச்சுன்னா ரீஜெனரேட்லாம் ஆகாது, போனது தான். Maybe you can heal to a certain extent using moderate, but I mean using some moderate medication, but otherwise it does not. Okay, superb. So then let's continue on with the body fluids and circulation chapter pasangla. Firstly, body fluids and circulation அப்படினு சொல்லும்போது let's go with the body fluids. என்ன இருக்கு அப்படினா we have blood. So நான் tissues பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் I'll discuss blood in detail. So blood வந்து is a specialized ஆன ஒரு connective tissue along with bone and cartilage. Okay, so என்ன இருக்கு bloodல? 55% plasma, 45% elements. Okay, all your cells. நான் இந்த பிளாஸ்மாவில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா 90 to 92% தண்ணி தான் இருக்குது.
கூட சேர்ந்து இம்பார்ட்டண்டான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. என்னென்ன? ஃபஸ்ட்டு ஆல்புமின், இட் வில் ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன். குளோபியூலின், அது வந்து டிஃபென்ஸ். அண்ட் தென் ஃபைப்ரினோஜன், கிளாட்டிங் கேஸ்கேடில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை தவிர ஒரு சில ஹார்மோன்ஸ், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே பிளாஸ்மாவில் இருக்கும். ஓகே, which is the very very okay. Yes, Simran is asking for respiration volume. Yes Simran, what I'll do is I'll finish body fluids and then I will take up the volume. Chariya. Ama Karthik. Okay, yes Deepesh, let me finish body fluids and then I will take a separate slide and I will show you the volumes. Okay, I'll do that, don't worry. Okay, so all these components are there in your plasma, and when you look at the formed elements, you have 45% of the cells. What are these cells? We have firstly RBC. Most abundant வந்து RBC தான். RBC ல we have hemoglobin. Hemoglobin தான் is red in color. அதுதான் oxygen transport பண்ணுது, that you know. Life span of RBC வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 days இருக்கு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக RBCயோட கிரேவ்யார்டு எங்கன்னா ஸ்ப்ளீனில் கரெக்டாக சாவ போகிறது அப்படின்னா ஸ்ப்ளீன் போய் லபக்குன்னு பிடிச்சிடும், it will die. Okay, that's all. Then when you look at the WBCs பொறுத்த அளவில் மெயினாக டிஃபென்ஸ் ரோல் தான். ஓகே, in the body. But what do they do அப்படின்னு சொன்னால், they are going to function, I mean what are they classified as அப்படின்னா granules இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி granulocyte and agranulocyte நம்ம differentiate பண்ணலாம். Now granulocyte we have neutrophil, eosinophil, basophil. So neutrophil வந்து involved in phagocytosis, eosinophil in allergy. Okay, this is allergy and this is inflammation. Okay, and this is phagocytosis. I'm just writing short form, so please associate when you're revising. Okay, then agranulocyte one mainly lymphocyte, which is the defense cells, monocyte, which is also helping in phagocytosis. Okay, then when you look at the platelets, who are the thrombocytes, maina clotting ka vendi irukkudiya oru particular group of cells, so they will help in blood clotting. Now when you look at the blood and சொல்லும்போது மெயினாக ABO சிஸ்டம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ AB அப்படின்னு 2 ஆன்டிஜன்ஸ் வந்து கேன் பி ப்ரொடியூஸ்ட். நவ் ஜெனட்டிக்ஸில் வி நோ தட் இது வந்து இட் ஃபாலோஸ் கோடாமினன்ஸ் இல்லையா. ஸோ A and B சேர்ந்து இருந்ததுன்னா AB ரெண்டுமே வில் கெட் எக்ஸ்பிரஸ்ட். 2 பேருமே இல்லைன்னா இட் இஸ் O blood group. Okay, so based on எந்த ஆன்டிஜன் இருக்குது அதுக்கு ஏற்ற ஆன்டிபாடி இருக்கும். இப்போ நான் A வச்சுருந்தேன்னா B வரக்கூடாது, ஸோ Bக்கான ஆன்டிபாடி இருக்கும். நான் B வச்சுருந்தேன்னா Aக்கான ஆன்டிபாடி இருக்கும். AB வச்சுருந்தா எங்கிட்ட ஆன்டிபாடியே கிடையாது, ஸோ தட் இஸ் வை யூனிவர்சல் ரெசிபியன்ட். O இருந்தால் 2 ஆன்டிபாடியுமே எங்கிட்ட இருக்கும், அதனால தான் ரெசிபியன்ட் டோனர், யூனிவர்சல் டோனர். Understood everyone? That's all about the ABO system. Now there is another system called the RH system. இல்லையா? So RH வந்து is the positive negative கான system. அந்த ஒரு ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆன்டிஜனே இல்லை அப்படின்னா நெகட்டிவ். நான் நேச்சுரலாக யாருக்குமே இதுக்கான ஆன்டிபாடி இருக்காது. பட் ஒருவேளை அம்மா நெகட்டிவாக இருந்து குழந்தை பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா முதல் டெலிவரிக்கு அப்புறமா அந்த பிளட் கான்டாக்டில் வரப்ப what will happen? Antibodies generate ஆகும். அப்போ அடுத்த பேபி வந்து if it comes as a positive baby, then it will be killed. This is called as, or killed is very severe. Sometimes it will cause jaundice or severe anemia madri it will cause. So this is called as erythroblastosis fetalis. Okay everyone? Clear? That is all about your blood. Now coming to lymph. Okay, lymph பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் it is a clear fluid. எப்படி நம்ம blood vessels வந்து குட்டி குட்டியாக பிரிஞ்சு it is going to குட்டி குட்டி capillaries. அங்கே வந்து அதோடைய அந்த capillary wall வந்து will be extremely thin. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் plasma வந்து ஒழுகி வெளியே போயிடும். ஸோ அப்போ when it goes outside, அந்த fluid வந்து will be channelized in these lymph vessels and brought back to the heart. Now இதில் என்னெல்லாம் இருக்கும்? RBC இருக்கவே இருக்காது. There will only be WBCs, and in the WBCs வந்து they will transport the fat, immune cells, and then all this whatever drainage of excess fluid is there எல்லாமே இந்த lymph பார்த்துக்கும். Understood? Yes. MJ Salman, RH factor வந்து if it is there, it is a positive blood group kana. If it is not there, it's a negative blood group. Okay, so naturally நமக்கு வந்து antibodies அதுக்கு கிடையாது. But in case of pregnancy, if அந்த மாதிரி ஒரு கேஸ் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா then antibodies will be there. So அதுக்கு வந்து எப்படி prevent பண்ணலாம்னா gaming Tamil, we can actually give some anti-RH antibodies.
ஸோ அந்த RH பாசிட்டிவ்க்கு கிரியேட் ஆன ஆன்டிபாடிஸுக்கு ஒரு ஆன்டிபாடியை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா தட் வில் கெட் டிஸ்ட்ராய்ட். அப்போ அதுக்கப்புறமா செகண்ட் ப்ரெக்னன்சியில் there will be no problem. Okay, that is it. Okay, so lymph is nothing but அந்த மாதிரி leak ஆற ஒரு fluid from the plasma which is returned back into the heart. Okay வா? Okay, so body fluids முடிச்சாச்சு, நம்ம lymph முடிச்சாச்சு. Next let's go into the actual circulatory system. Okay, நம்ம circulatory systemல என்ன இருக்கு? மேஜரா heart இருக்கு. Now heart evolutionarily if you see fishesக்கு 2 chambers, amphibiansக்கு reptilesக்கு 3, crocodileக்கு மட்டும் 4, and then mammals and aves 2 பேருக்குமே 4 chambered heart இருக்கு. 4 chamberனா என்ன? 2 auricle, 2 ventricle. Now இந்த ஒரு organ is enclosed in ஒரு wrapping paper. What is that called? It's called a pericardium. Yes, now in the pericardium ku ulla there will be pericardial fluid also. அதே மாதிரி lubrication க்கு கொஞ்சம் இதுக்கு help பண்றதுக்கு it will be there. Okay, now how will you revise the entire circulation in இதுனா I will give you a very simple diagram. Okay, please remember this. If you get confused in the exam also you can use. Okay, so this is the heart, dabba diagram. Okay, so here if you see, this is my right auricle, right ventricle, left auricle, left ventricle. Okay, now always 1 2 3 எழுதுறப்ப 3 எந்த பக்கம் இருக்கு? ரைட் பக்கம் இருக்கு. அப்போ இந்த பக்கம் 3, then 2 எந்த பக்கம் இருக்கு? லெஃப்ட் பக்கம் இருக்கு. So 2. Okay, so 1 2 3 உங்களோட right and left. சரியா? So now here if you see these valves, these bicuspid and tricuspid valve role என்ன அப்படின்னா, ஆரிக்கல்ஸ் வென்ட்ரிக்கல்ஸ்குள்ளே பிளட்டை பம்ப் பண்ணதுக்கப்புறமா வென்ட்ரிக்கல்ஸ் திருப்பி பம்ப் பண்ணும்போது பிளட்டு மேலே போயிடக்கூடாது. ஸோ பேக் ஃப்ளோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வால்வ்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, நான் யார் இந்த வால்வை பிடிச்சி வச்சுருக்கா? இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது யார்? இஸ் த கார்டே டெண்டனே அப்படிங்கிற ஃபைபர்ஸ். ஓகே, இஸ் கோயிங் டு ஹோல்ட் தீஸ் வால்வ்ஸ் டுகெதர். நான் இங்கே கீழே இந்த 2 பக்கமுமே we have some semi-lunar valves. அதோட ஃபங்க்ஷன் என்ன? அதே தான், பேக் ஃப்ளோ ஆகிடக்கூடாது once the blood will go into the blood vessel. ஓகே, நான் என்ன பண்ணுறது? few all the என்னோட டிஷ்யூஸ்க்கு எல்லாம் போயிட்டு என்னோட டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு இல்லையா, அது எங்கே வரப்போகுது? எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் ஆகி இட் இஸ் கோயிங் டு கம் டு மை ரைட் auricle. Okay, so all the deoxygenated blood will come here through the superior and inferior vena cava. It will come back to the heart, deoxygenated blood. Now in the deoxygenated blood inge pulmonary artery மூலமா what is it going to do? It is going to the lungs. லங்ஸுக்கு போய் ஆக்சிஜனேட் ஆகிட்டு இப்போ ஆக்சிஜனேட்டட் blood will come here, which is going to be the pulmonary vein. Okay, clear? So inga lungs ku pulmonary artery lend poitu oxygenate ayi vanda route I will call as pulmonary circulation. Okay, now அப்படியே இங்கே இந்த deoxygenated blood what is it going to do? Aorta valiya it will go to all the tissues. Okay, it will go all the tissues and tissues la irundhu it will get deoxygenated. No, tissues carbon dioxide kudukumla, ange irundhu deoxygenated blood eduthukitte it will come back to the heart into the vena cava. This is called as the systemic circulation. Clear? That's all. So inge oru pulmonary circulation, inge oru systemic circulation, rendum சேர்ந்து double circulation. So blood vessels of the heart I have told you, valves of the heart I have told you, and how exactly the heart is doing double circulation I have told you. Any questions here? Any questions here pasangla? So how does the heart work அப்படினா, first electrical conduction புரிஞ்சுக்கோங்க. I am going to draw it in pink. Okay, so gaming Tamil 1 second க்கு நம்ம calculate பண்ண மாட்டோம் கண்ணா, 1 minute க்கு தான் calculate பண்ணுவோம். சரியா? So I will explain to you how. So first inge I have a particular nodal tissue called the sun. Okay, which is the sinoarterial node. Okay, so sinoarterial node la irundha first it's the pacemaker. Or signal will come. Signal vanda udaniyume enna agum? Auricles will contract. Ellarum contract பண்ணுவாங்க. இவங்க contract பண்ணிட்டு இருக்கிற டைம்ல this will come to the AV node.
ஓகே ஏவி நோடுக்கு வரும். ஏவி நோடுலேருந்து ஏவி பண்டில், இந்த பண்டிலுக்கு இன்னொரு பேர் என்ன, பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹிஸ்ன்னு போடுறேன் இங்கே. ஸோ இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வழியாக இட் வில் கம் டைரெக்ட்லி டு த வென்ட்ரிக்கிளோட பாட்டம். இங்கே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச்சாக இது பிரிஞ்சு குட்டி 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 பர்கின்ஜே ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பர்கின்ஜே ஃபைபர்ஸாக இட் வில் ஸ்ப்ரெட் அவுட் அண்ட் என்டையர் வென்ட்ரிக்கலுக்கு சிக்னல் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ பை திஸ் டைம், அதாவது சானில் சிக்னல் வந்த உடனே அங்கே கான்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு. இது இங்கே ஏவி நோடுக்கு வந்து ஹிஸ்ஸுக்கு வந்து இப்படியே பிரிஞ்சு பர்கின்ஜே ஃபைபர் வென்ட்ரிக்கலுக்கு வரத்துக்குள்ள என்னோட ஆரிக்கல்ஸ் வந்து ஹாவ் கம்ப்ளீட்டட் த சிஸ்டோல். ஓகே, ஸோ சிஸ்டோலை முடிச்சுட்டு என்ன ஆவாங்க, சிஸ்டோலை முடித்த உடனே ஆல் த blood has now come to the ventricles. now ventriclesக்கு வந்தோடனே now ventricles will undergo systole. பட் இந்த டைம் என்ன ஆகும்னா இந்த வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் ஆகும்போது மேலே blood போகவே முடியாது. ஸோ வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிடும். திஸ் சவுண்ட் இஸ் வாட் we call as lub. ஓகே, லப் சவுண்ட் வரும். வென்ட்ரிக்கல்ஸ் வில் நவ் ஸ்குவீஸ். ஓகே, ஸோ இந்த வென்ட்ரிக்கல் சிஸ்டோல் அண்டர்கோ போயிட்டுருக்கிற டைமில் என்னோட ஏட்ரியல் மேலே வந்து இட் வில் ரிலாக்ஸ், டயஸ்டோல் வில் ஹேப்பன். ஓகே, நான் இங்கே கீழே வந்து சிஸ்டோல் ஆகி முடிச்ச அப்புறமா நவ் த வென்ட்ரிக்கல்ஸ் ஹேவ் டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகும்போது பிளட் திருப்பி உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ என்னாகும், இந்த வால்வ்ஸ் வில் ஷட். திஸ் இஸ் டப் சவுண்ட். காட் இட்? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மேலே வால்வ் ஷட் ஆகும்போது லப், கீழே வால்வ் ஷட் ஆகும்போது டப். ஸோ இந்த டப் க்ளோஸ் ஆயாச்சு அப்படின்னா நவ் வென்ட்ரிக்கல்ஸ் வில் ரிலாக்ஸ், விச் இஸ் த வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இப்போ மேலேயும் டயஸ்டோலில் தான் இருக்காங்க, கீழேயும் டயஸ்டோலில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட் டயஸ்டோல் வில் ஹேப்பன். இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் முடிஞ்சு திருப்பியும் ஏட்ரியல் சிஸ்டோல் வில் ஹேப்பன், தென் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் ஆகிட்டு இருக்கும் போதே மேலே ஏட்ரியல் டயஸ்டோல் வில் ஹேப்பன். ஆஃப்டர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் டயஸ்டோல் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் வில் ஹேப்பன். தட் டைம் தேர் வில் பி அ ஜாயிண்ட் டயஸ்டோல். இதுதான் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 ஃபார் ஏட்ரியல் சிஸ்டோல், 0.3 ஃபார் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஜாயிண்ட் டயஸ்டோலுக்கு ஒரு 0.4. ஸோ ரஃப்லி 0.8 செகண்ட்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட், ஒரு கார்டியாக் சைக்கிளுக்குமே வந்து நமக்கு எவ்வளோ ஹார்ட் வெளியே போகுதோ அதுதான் வந்து இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம். இந்த ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து ரஃப்லி 70 ml. ஓகே, ஸோ 70 ml இன்டூ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பீட், ரஃப்லி ஒரு 72லேருந்து 75. ஸோ அப்படி இப்படியுமா வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கார்டியாக் அவுட்புட் அப்படிங்கிறது க்ளோஸ் டு 5 liters ஆஃப் பிளட் நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிளட்டில் நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. அண்டர்ஸ்டுட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த கார்டியாக் அவுட்புட். கிளியர் பசங்களா? that's the cardiac cycle. now இதை அப்படியே when you visualize with leads and look into the electrical activity, P wave வந்து ஏட்ரியல் டீபோலரைசேஷனை குறிக்குது. அதுக்கப்புறமா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் when they are undergoing systole. அதுக்கப்புறமா T wave வந்து is the repolarization when they relax. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஏரித்மியா, அதாவது பீட் வந்து ரெகுலராக இல்லை, அல்லது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பீட்டு, ரொம்ப கம்மியாக இருக்குது பீட்டு, இல்லை ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ECGயை வச்சு we can contemplate. Is it clear பசங்களா? Is it clear? So when you look at blood pressure, systolic pressureங்கிறது 120 இருக்கணும், diastolic 80. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம்? எல்லாருமே பார்த்துருப்பீங்களா, அந்த புஸ்கு புஸ்குன்னு ஒன்று அமுக்குவாங்கல்ல when you go to the hospital. ஸோ sphygmomanometer அதை வச்சு தான் நம்ம blood pressure மானிட்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து எங்கே கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னா the vasomotor center, நம்ம மெடியூலாவில் இருக்கிற vasomotor centerல தான் வந்து it is regulated. ஓகே, ஸோ எஸ், ஹார்ட்டுக்கு தனியாக அதோடைய இம்பல்ஸ் இருக்குது, தனியாக எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு பிரெயின் இருக்கணும்ல, பிரெயினுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஸோ அங்கே தான் நம்மளோட இந்த மெடியூலா ஆப்லோங்கேட்டா இஸ் பிளேயிங் அ ரோல். சரியா? கிளியர் எவ்ரி ஒன்? Yes, now when you look at the blood vessels pasangla, inga clearly I have given you a differentiation here. So artery na blood வந்து ஹார்ட்லேருந்து வெளியே போகுது, அப்போ தான் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே ஆர் யூஸ்வலி திக்.
ஸோ அப்போ அதோட லூமென் வந்து குட்டியாக இருக்கும், ஸ்மூத் மசில் ஜாஸ்தியாக இருக்கும் ஆர்டரியில். ஓகே, வெரஸ் வெயின்ஸில் வந்து இட் இஸ் தி ஆப்போசிட். லூமென் பெருசாக இருக்கும், ஸ்மூத் வால்ஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நடுவில் வால்வ்ஸ் இருக்கும். எதுக்கு? பேக் ஃப்ளோவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வால்வ்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து தே கேரி பிளட் டு த ஹார்ட். எல்லா வெயின்ஸுமே டீஆக்சிஜனேட்டட், பல்மோனரி வெயின் மட்டும் ஆப்போசிட். கிளியரா? நான் கேபிலரிஸ் வந்து வால்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, இதுவாக தான் இருக்கும். செல் வந்து திக்காக இருக்கும். நான் இஃப் யூ சி இங்கே தான் ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹேப்பன். பிகாஸ் நம்ம டிவைட் ஆகி போகிற அந்த மைன்யூட் வெசல்ஸ் தான் நம்ம கேபிலரிஸ்ன்னு சொல்கிறோம். இல்லையா பசங்களா? that I have given you the diagram of arteries and veins is there in your textbook. Please review it once. Okay, now இந்த cardiac activity யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் SA node or SAN தான் வந்து initiating all the impulse. அது தானே இனிஷியேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பிரெயினோட தேவை இல்லை. ஸோ SA நோட்லேருந்து AV நோட், அங்கேருந்து bundle of his Purkinje fibers. ஸோ நடுவில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பிரான்ச் வந்து if they ask you can tell. Okay, no problem. சரியா? So this is also very important. In the conduction question also they have asked you many times. Okay, now extrinsic control வந்து என்னதான் ஹார்ட்டுக்குன்னு ஒன்று இருந்தாலும் ஹார்மோன்ஸ் லைக் adrenaline and நம்ம autonomic nervous system, both synthetic and parasympathetic, will help in controlling the cardiac activity. சரியா பசங்களா? And the last part of the chapter is disorders. So disorders வந்து பார்த்தீங்க அப்படின்னா hypertension 140/90க்கு மேலே ப்ரெஷர் இருந்ததுன்னா we call it. ஸோ அது வந்து வைட்டல் ஆர்கன்ஸ் நிறைய டேமேஜ் காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்டீரோஸ்க்ளரோசிஸ் இஸ் வென் நம்ம ஹார்ட்டுக்கே சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ் இருக்குது இல்லையா, கொரோனரி ஆர்டரி. ஸோ அது வந்து பிளாக் ஆச்சு பிகாஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் ஃபேட்ஸ், டெபாசிஷன் ஆஃப் சால்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா then we call it as atherosclerosis. Okay, ஸோ அதுக்கு தான் they use something called a angioplasty or angiogram to see inside. Okay, then அதே மாதிரி when you look at angina pectoris, சரியா ஆக்சிஜன் ஹார்ட் மசிலுக்கு போகலை அப்படின்னா நெஞ்சு வலி வரும். லைக் வந்து நான் ஒரு 4 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பசங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தப்பாக ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு வர நெஞ்சு வலி தான் angina pectoris. ஸோ அதனால எக்ஸாமில் போய் மார்க் பண்ணும்போது தப்பாக ஆன்சராக இருக்குமோன்னு தோணுச்சுன்னா என் நெஞ்சு வலி என்ன வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்காவது கரெக்டான ஆன்சரை போடுங்க. ஓகே, தென் வந்து கம்மிங் டு ஹார்ட் அட்டாக். அது வந்து ஏதாவது ஹார்ட் மசிலில் வந்து பிகாஸ் ஆஃப் பிளாக்கேஜ் ஆர் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் ஹார்ட் மசில் வந்து வென் இட் இஸ் டையிங் யூ கால் இட் அஸ் அ ஹார்ட் அட்டாக். அப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் வந்து சப்போஸ் அந்த மாதிரி வந்து என்டையர் ஹார்ட் வில் ஸ்டாப் அப்படின்னா அதுதான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, கிளியர்? ஓகே பசங்களா? ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஜஸ்ட் போதுமான ஆக்சிஜன் குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னா பிறக்கிறப்ப வந்து கொஞ்சம் ரத்தமே இல்லாமல் ப்ளூவாக பிறக்கும். ஐ மீன் பிகாஸ் there is no oxygen, no blood supply in the body. That's what is blue baby syndrome. Okay, clear? Okay, so previous chapter I know there was a very important portion which I missed, which is the respiratory volumes. Okay pasangla, so I'm just going to teach you all the respiratory volumes here. Always put one dabba diagram. What is that dabba? First this is the upper limit, this is the lower limit. எப்பயுமே நம்ம பாடியில் ஒரு ரிசர்வ் இருக்கும் which is the residual volume. This is somewhere close to 1200 ml. Okay, then அதுக்கு மேலே நார்மலாக எவ்ரி டைம் we breathe a certain normal volume, that is a 500 ml. Okay, now what happens is இந்த நார்மலுக்கு மேலே என்னால் இவ்வளோ தம் கட்டி மூச்செடுக்க முடியும் அப்படின்னா this is my inspiratory reserve volume. This is close to 2500 to 3000 ml. Okay, and நான் நார்மலாக மூச்சு விட்ட அப்புறமா ப்ரெஷர் போட்டு என்னோட தொப்பையெல்லாம் நசுக்கி நான் வந்து எவ்வளோ காற்று மேக்ஸிமம் வெளியே தள்ள முடியுங்கிறது தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். திஸ் இஸ் சம்வேர் க்ளோஸ் டு 1000 to 1100 ml. கிளியர்? that's all. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மூச்சு எடுக்க முடியும்? நார்மல் ப்ளஸ் தம் கட்டி. ஸோ தட் மீன்ஸ் திஸ் இஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே, தென் என்னால் வந்து எவ்வளோ மொத்தமாக மூச்சு விட முடியும்? நார்மல் ப்ளஸ்
இந்த expiratory reserve capacity. So இதை வந்து expiratory capacity. Understood? Now one more very important terminology is there. Normala functioning. நீங்கெல்லாம் normala functioning, நானும் normala functioning. இந்த மாதிரி normal functioningல எவ்வளோ வந்து residual air உள்ள பாக்கி இருக்கு அப்படின்னா நான் நார்மலாக மூச்சு விட்டு முடிச்சிட்டேன். ஸோ இங்கே இருந்து ஆரம்பித்து இது பூரா this is FRC. So ERV plus RV. Understood? So இந்த நாளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்டாங்க அப்படின்னா calculate from this. Clear everyone? That's all. Remember this diagram. Your volume is sorted, your capacity is sorted, you will never make a mistake. That's it. Okay? Finished. So 2 chapters are over. Can we go to the next chapter? What is that? Excretory products and their elimination. Shall we go? Yes, boss music, Vibhish Kumar, Simran, Vijay, Archana. All good? அடுத்தது போலாமா? Shall we move on? Okay, so those of you who have not subscribed the channel, please do. வீடியோக்கு லைக் போடலனா போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க so that they are also revision, அவங்களோட ரிவிஷனும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆகும் இதில். Okay, and also definitely do attend all the marathon sessions. Next 4 days is going to happen, so attend that. So இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க. இது வரைக்கும் எனி டவுட்ஸ் பசங்களா? No? We'll continue? Okay. Superb energy பசங்களா. So let's start. Excretory products and their elimination பொறுத்தளவில் நம்ம removal of nitrogenous base, nitrogenous waste, அதுதான் வந்து is going to be excretion. Okay, so excretionல வந்து what is happening, நாம remove பண்ற அந்த ஒரு type of nitrogenous waste is called urea. இது வந்து சம்டைம்ஸ் அமோனியாவாக இருக்கும். தண்ணி ஆக்சஸ் நிறைய இருந்ததுன்னா aquatic animals யூஸ்வலாக excrete அமோனியா. அண்ட் நம்ம வந்து யூரிக் ஆசிடு நீங்கள் வந்து தள்ளுறீங்க, தண்ணி ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா that is uric acid, uricotelic-ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து birds, reptiles will do that. Whereas humans and lot of other animals will secrete urea. அதுக்கு வந்து மீடியமான தண்ணி, ரொம்ப வேணுங்கிறதும் இல்லை வேண்டாங்கிறதும் இல்லை. That is going to be your ureotelic, அதாவது யூரியா. ஓகே, clear? So now from here நம்ம வந்து okay, it's in order. Okay, so when you look at the human excretory system, you all know 2 kidneys இருக்கு. 2 kidney வந்து is retroperitoneal. அப்படின்னா நம்ம பெரிட்டோனியம், நம்ம பாடி வாலுக்கு கிட்ட இப்படி சைடில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பீன் ஷேப்டாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். This you all know. Measurements and all is there in your textbook. You can give it a look. Okay, not very important to by heart. Now if you see here, yes, MJ Salman. Okay, so here if you see நம்ம கிட்னில இருந்து we have protruding structures going inside, which is the ureter. Ureter are 2 tubes. அது யூரினை கலெக்ட் பண்ணி will go and give it to one sac, which is urinary bladder, and bladder இருந்து we have the urethra to excrete it on the outside. This is the entire main organ. Okay, now when you see kidney oda structure உள்ள பாத்தீங்க அப்படின்னா கிட்னிக்கு ஒரு கார்டெக்ஸ் இருக்கு, ஒரு மெடியூலா இருக்கு. ஓகே, ஸோ கார்டெக்ஸில் நமக்கு மெயினான ஒரு சில செல்ஸ் இருக்குது. ஐம் கம்மிங் டு தோஸ் செல்ஸ். பட் அந்த செல்ஸ்லேருந்து ஒரு கனெக்ஷனாக ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு as you all can see here, இந்த pyramid like structures will come into the medulla. பட் அங்கங்கே வந்து இந்த டாப்லேருந்து இருக்கிற அந்த காலம்ஸ் வந்து will come inside. This is called as the columns of Bertini or the renal columns. Okay, renal columns or columns of Bertini. Diagram is there in your textbook. I know it is a little blurred here because it is a small diagram and I am zooming in. So it will be there in your textbook. Please go and see that. Okay, as I am revising, please hold your NCRT and you revise with me. Understood? Okay, so now in the medullary pyramid வந்து will open into one space which is called the renal pelvis. Now in the pelvis kulla pyramid will project illa, that is what you call as calyces. Okay, now இந்த ஒரு calycesல இருந்து இந்த pelvisல இருந்து தான் நம்ம ureter வந்து urine full collect பண்ணிட்டு will come down into the bladder.
Clear? Now the functional unit நான் சொன்ன செல் வந்து is nothing but the nephron. Now nephron ஓட structure வந்து பார்த்தீங்க அப்படின்னா we start with the cup மாதிரியான glomerulus. Okay, I mean cup மாதிரியான Bowman's capsule. But இந்த Bowman's capsuleல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு mesh like network இருக்கும் which is the glomerulus. உள்ள வந்து afferent artery will come. வெளியே போகிறது exit efferent artery. Exit E. So exit ஆறுது is the efferent arteriole. Remember like that. Okay? Clear? So இங்க இருந்து வந்து blood வந்து completely filter out ஆகி it will come into the Bowman's capsule. அங்கேயும் ஒரு சில podocytesலாம் இருக்கு. அதிலிருந்து filter ஆகி it will come inside. Now இந்த filtrate வந்து will now enter the PCT. ஓகே, ஸோ இந்த பிசிடிக்கு போகும்போது பாரபட்சமே இல்லாமல் நான் நசுக்கி எடுத்த எல்லா ஃபில்ட்ரேட்டையும் எனக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் ரீஅப்சார்ப் பண்ணிக்கிட்டு மிச்சது எல்லாத்தையும் திருப்பி நான் உள்ளே அமுச்சு விட்ருவேன். ஸோ மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் தண்ணி சால்ட்டு எல்லாமே வில் ஹேப்பன் இன் த ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபியூல். நான் அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரான லூப் ஆஃப் ஹென்லிக்கு வரப்போ there is a descending limb, there is an ascending limb. Now what happens is because of NaCl, யூரியா இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கார்டெக்ஸுக்கும் மெடியூலாக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மெடியூலரி இன்டர்ஸ்டீஷியமில் வந்து எக்கச்சக்கமான இந்த சால்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஃபில்ட்ரேட் வந்து டிசெண்டிங் லிம்பில் போய் அசெண்டிங் லிம்பில் வரப்போ எனக்கு கிளியராக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் வில் ஹேப்பன். ஓகே, ஏன் நடக்குது இந்த கான்சன்ட்ரேஷன்? பிகாஸ் டிசெண்டிங் limb வந்து இஸ் permeable to water, ascending limb is permeable to salt. நான் permeability தான் எழுதியிருக்கேன். ஒருவேளை அவங்க வந்து எக்ஸாமில் வந்து கேள்வி வந்து not permeable அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ ரிமெம்பர் வாட் இஸ் permeable, you will remember the other one. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு நான் போகிற இடம் வந்து டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூல். ஸோ லாஸ்ட்டாக இந்த டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபியூலுக்கு போகிறச்ச ஒருவேளை ஏதாவது கண்டிஷ்னலாக நான் வந்து சரி அவன் விட்டுட்டான் அப்படின்னு நான் தூக்க வேண்டிய ஏதாவது கண்டிஷ்னல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் இருந்தால் தட் வில் ஹேப்பன். ப்ளஸ் நான் வந்து அடிஷ்னலாக ஏதாவது டியூபியூலார் செக்ரீஷன் மூலியமாக நான் போட வேண்டிய ஏதாவது ட்ரக்ஸோ பொட்டாசியம் அயன்ஸோ இது எல்லாமே வந்து இட் வில் be released into the DCT. Okay, and once everything is done it will be taken into the collecting duct. The collecting duct வந்து will bring the urine down. So final urine concentration will happen in the collecting duct. Now when it is going through the collecting duct ஒரு சில யூரியா வந்து will be left out. வெளியில் வந்து it will be left out into the medulla. அதுவுமே அந்த மெடியூலரி கான்சன்ட்ரேஷனை வந்து கிரேடியன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். Okay, clear ah pasangla? Okay, so yes Selvapriya, I'll answer your question right after this. Okay, don't worry. Right, so idha vande is the entire structure of nephron and all the processes that are happening in the nephron. Now if you look at the two types of nephron, this is very important, questions repeated ah vandirukku. கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி பசங்களா. இதுதான் வந்து ஷார்ட்டான லூப் ஆஃப் ஹென்லி இருக்கும். ஒருவேளை அந்த லூப் ஆஃப் ஹென்லி மெடியூலாவை தொட்டுட்டு வந்துச்சு அப்படின்னா அதை தான் ஜக்ஸ்டா மெடிலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ்னால் கார்டெக்ஸ்லேயே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேவா? So these are the two types. Now how urine formation happens? First process filtration, glomerular filtration. So in the filtration rate வந்து is roughly 180 liters per day or rather 125 ml per minute. அதுதான் நம்மளோட நார்மல் GFR. ஓகே, நான் இது வந்து எதெல்லாம் தாண்டி வரும்? எண்டோதீலியமை தாண்டி, பேஸ்மெண்ட் மெம்பரேனை தாண்டி, போடோசைட்ஸை தாண்டி உள்ளே வரும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறமா டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து நம்ம பிசிடியில் மேக்ஸிமம் ரீஅப்சார்ப்ஷன் வில் ஹேப்பன். தென் டியூபுலர் செக்ரீஷன் வந்து ஒரு சில ட்ரக் சோடியம் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் இல்லை பொட்டாசியம் ஹைட்ரஜன் இது எல்லாமே வில் பி ரிமூவ்ட் அண்ட் புட் இன் டு த டிசிடி அண்ட் இட் வில் மெயின்டைன் த அயானிக் பேலன்ஸ். முடிஞ்சிட்டு கலெக்டிங் டக்ட் வரும்போது யூரின் இஸ் ரெடி. எனி கொஸ்டின்ஸ் பசங்களா? Boss Music Zone, I just explained the nephron structure ma. Please go back in the video and see. Okay, is that clear to all of you? Okay, now coming to the concentration of urine. If you see pasangla, the diagram is given in your textbook, so please refer it as I am teaching you. Okay, namma
PDF is available in the WhatsApp group, so please go and join the WhatsApp group if you're still not there. எல்லா PDFs-உமே உங்களுக்கு அங்க கிடைச்சிரும். சரியா? Now coming to the concentration of urine, நம்ம வந்து it's through the counter current mechanism. என்ன counter current mechanism? Loop of Henle இது descending, இது ascending. ஆனா vasa recta, அதாவது என்னோட blood vessel வந்து இங்க descending, இங்க ascending. அப்ப இந்த ரெண்டு ஃப்ளூயிட்ஸும் ஃபில்ட்ரேட் போகிறதும் பிளட் போகிறதும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த கவுண்டர் கரண்ட் தான் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஜெனரேட்டிங் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த யூரின். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு பக்கம் டிசெண்டிங் போகிறப்ப தண்ணி எல்லாம் வெளியே வரும். ஓகே, வெளியே வந்து இந்த தண்ணி அப்படியே யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கீழே வருதா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியத்தில், வந்ததுக்கு அப்புறமா மேலே போகும்போது all the salts will come inside. Okay, so all the salts will go, all the urea will go, all this will happen, and by the time it goes up கிட்டத்தட்ட 4 மடங்கு 1200லேருந்து 300, so you can see 4 times ஆப்போசிட்டாக சொல்கிறேன், 300லேருந்து 1200. ஸோ தட் கிரேடியண்ட்டில் வந்து நமக்கு 4 மடங்கு யூரின் கான்சென்ட்ரேட் ஆகுது. அண்டர்ஸ்டுட்? நான் இந்த பக்கம் நான் ரிலீஸ் பண்ண இந்த சால்ட் எல்லாத்தையும் இந்த blood பிக்கப் பண்ணிட்டு கீழே வரப்ப அகெயின் கீழே வரும்போது there is a 1200 milliosmolar concentration. அண்டர்ஸ்டுட்? அண்ட் தென் திருப்பி மேலே வரும்போது இவன் ரிலீஸ் பண்ண வாட்டரை இவன் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறப்ப திருப்பி ரத்தம் மேலே போகும்போது அந்த ரத்தத்தோட கான்சென்ட்ரேஷன் இஸ் ரிஸ்டோர்ட். ஸோ ஓவரால் நான் வந்து என்னோட கார்டெக்ஸ் டு மெடியூலா பார்த்தேன் அப்படின்னா 300 milliosmolarலேருந்து 1200 milliosmolar எனக்கு அப்படியே 4x கான்சென்ட்ரேஷன் கிடைக்குது. Okay, so who is responsible? Both Na plus and urea. சரியா பசங்களா? Is it clear? So இங்க என்னோட collecting ductலையும் as you all can see here ஒரு urea ஒரு component வந்து வெளியே வரதுனால அது also contributes to the concentration of this medullary interstitium. Okay, Mohammed Mubin, I will definitely look into that, ma. Okay, all right. Okay, so here concentration is over, counter current mechanism is over. Now looking at urine, roughly 1.5 liter it has to be produced every day. So once bladder fill ஆயாச்சு அப்படின்னா what happens? ஸ்ட்ரெச் ரிசெப்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அவங்க வந்து பிரெயினுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி யூரின் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு சிக்னல் வந்த உடனே தென் வாட் வில் ஹேப்பன்? brain வந்து will send the message to the urinary bladder. அப்போ bladder will contract. Okay, so when it is contracting, bladder muscles contract ஆகிறப்ப sphincters, urethral sphincters வந்து relax ஆகும். As a result, the urine is expelled. Clear பசங்களா? Is it okay? That is the process of mixturation. Okay, now when you look at the role of other organs in excretion, okay, before I go to other organs, let me discuss the regulation of or hormonal control of this particular system. Okay, so here when you look at the concentration of urine, firstly ADH, அதாவது நம்ம posterior pituitary லேருந்து வர ஒரு ஹார்மோன் வந்து எப்போ நம்ம பாடியிலேருந்து ஓவராக ஃப்ளூயிட்ஸ் வெளியே போகுதோ அப்போ என்ன பண்ணும்? நம்ம ADH, அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், இந்த டயூரிசிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் சென்ட் திஸ் வாசோப்ரெசின். ஸோ தென் இது வந்து நம்ம வாட்டர் ரீஅப்சார்ப்ஷனை ஏற்றி நம்ம பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம், GFR-ஐ இன்க்ரீஸ் பண்ணோம். Okay, all this happens and our diuresis is rectified. Okay, இதே இது வந்து in another term what will happen? In the DCT வந்து will touch the afferent arteriole in one place. அது வந்து நம்ம we are calling it as a juxtaglomerular apparatus. ஸோ அங்கேருந்து இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி ரெனின் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை ரிலீஸ் பண்ணும். இந்த ரெனின் வந்து என்ன பண்ணுன்னா ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படிங்கிற மாலிக்யூலை இவென்ச்சுவலாக ஆன்ஜியோடென்சின் 2ஆக மாற்றும்பொழுது அது போய் நம்மளோட வாசோ கான்ஸ்ட்ரிக்டராக ஆக்ட் பண்ணி GFR இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ டெல்லிங் த அட்ரினல் கிளாண்ட்ஸ் டு ரிலீஸ் த ஆல்டோஸ்டிரான். அப்போ மோர் அப்சார்ப்ஷன் வில் ஹேப்பன், மோர் செக்ரீஷன் வில் ஹேப்பன், அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் என்னோட மினரல்ஸ் ஆர் observed and GFR and balance வந்து is maintained.
ஓகே ஸோ ஜெயராம் அதுதான் JGA apparatus அதாவது juxtaglomerular apparatusலேருந்து ரெனின் வெளியே வருது இல்லையா இந்த ரெனின் வந்து ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 2-ஆக கன்வெர்ட் பண்ணுது ஓகே ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் இந்த ஒரு angiotensin 2 வந்து is acting as a vasoconstrictor, increasing the blood pressure, increasing the GFR, and it will also tell the aldosterone to release so that reabsorption can take place. So இதுதான் வந்து we call as a renin angiotensin mechanism. Okay, clear? So this also will increase the GFR and will increase the blood pressure because it's a vasoconstrictor. ஓகே நான் இவங்க போடுற ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஹார்ட் வந்து ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குடா என்னால் முடியலைன்னு சொன்ன உடனே தான் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர் வில் கம். ஸோ திஸ் வில் இன்ஹிபிட் ஆல் த ப்ராசஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் டிக்ரீஸ் த பிளட் ப்ரெஷர், டிக்ரீஸ் த GFR ஆல்சோ. கிளியர் பசங்களா? That is it. Coming to where என்ன organs இதில் participate பண்ணுறாங்கன்னா lungs carbon dioxide வெளியேற்றுது, so that is in itself a excretion. Liver will excrete all the bile pigments. Okay, so any drugs, any detox is happening in the body, liver is affected, so that will release all of these extra cholesterol, drugs, everything will release. Skinலேருந்து sweat போகுது, salivary glandsலேருந்து nitrogenous waste கொஞ்சமாக it is released. Understood? Some lactic acid also goes with the sweat. So adanaala dhaan if you see we will start smelling sweat romba jaasthiya irundha because urea, lactic acid, all that is there in the sweat. Okay, this is the organs, other organs that will be there in excretion. Now coming to disorders pasangla, last part of the chapter. யூரீமியா அப்படிங்கிறது ஓவராக யூரியா பிளட்டில் அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா தென் யூ கால் இட் ஆஸ் யூரீமியா. ஓகே, மொத்தமாக கிட்னி வேலையே செய்யலைன்னா தென் யூ கால் இட் ஆஸ் ரீனல் ஃபெயிலியர். இது ரெண்டுத்துக்குமே ஒரே மருந்து ஒரே ஒரு இது என்ன ஒரு ரெக்டிஃபிகேஷன் ட்ரீட்மெண்ட் என்னன்னா இட் இஸ் டயாலிசிஸ். wherein there is an artificial kidney. என்ன பண்ணுவாங்க, ஒரு சூட்டபிளான வெயின் எடுத்து ரத்தத்தை பூரா வந்து they will circulate into an artificial system. ஸோ அங்கே வந்து நம்ம பிளாஸ்மா போலவே எல்லாமே எல்லா பேலன்ஸுமே இருக்கும், பட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மட்டும் இருக்காது. அப்போ ஜாலியாக நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ க்ளீன் ஆகிடுச்சு பிளட்டு. இப்போ அதை திருப்பி எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கேயே உள்ளே திருப்பி போட்டுருவாங்க. தட் இஸ் டயாலிசிஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலியமாக போகிறதுனால ஈஸியாக ஆல் த nitrogenous waste will be removed. சரியா? Then kidney stones வந்து if any crystals of oxalates and phosphates are formed then you call it as kidney stones. Okay, glomerulonephritis இங்கிறது inflammation of the glomeruli, and diuresis இங்கிறது ஓவரா நம்ம பாடியிலேருந்து fluids loss ஆச்சுன்னா that is diuresis. Okay, anuria or oligouria is when urine formation is very low. இதை தவிர ketosuria or glycosuria அப்படிங்கிறது வந்து glucose அல்லது ketone bodies யூரியாவில் இருந்துச்சுன்னா you will call it as a particular disorder. Clear? That's all about the disorders of excretory system. பசங்களா, any questions here? You're right Karthik, because arteries தான் maximum இது இருக்கும் இல்லையா, யூரியா இருக்கும் இல்லையா. You're right, some artery, convenient-ஆன artery is taken and then it is gone. Boss music depends on the size of the kidney stone. If it's too small then it just generally dissolves, but if it's not small, significant-ஆன size-ல இருந்துச்சு அப்படின்னா then definitely you will have to take some treatment for it. Okay, so Selva Priya Sundaraj has a question here. Where is her question? Selva Priya, can you put your question again? I think I missed your question or I don't remember. Yeah? Okay, so okay, I think you had asked Ilya nama question paper solve panna. Okay, so see previous 5 years question paper definitely you can see. Okay, definitely உங்களுக்கு வந்து you will have a lot of conceptual எதெல்லாம் repeat ஆகுதுங்கிற ஒரு fair idea உங்களுக்கு அதில் கிடச்சிரும். உங்களுக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் 5 years கூட போதும். சால்வ் மார்க் டெஸ்ட், டூ டைம் மேனேஜ்மெண்ட், யூஆர் க்ளீன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கிளியராக இல்லைன்னா தான் வந்து மெனி பீப்புள் கோ ஃபார்
திருப்பி நிறைய வருஷத்தோட BVIQs பார்ப்பாங்க. பட் என்னை பொறுத்தளவில் refine your concepts. I think it's clear. So நம்ம marathonsல நம்ம அதுதான் we are trying to do. Okay, we are trying to revise all the concepts for you so that it's easy for you to attempt the paper. சரியா? Yes, Chitra. Okay? ஓகே எம்ஜி சல்மான் ஒரு சில ஆக்சலேட்ஸ் இல்லை கிறிஸ்டல் சால்ட்ஸ் வந்து பாடியில் வந்து கிட்னிக்குள்ளே வந்து when they crystallize, that's when it happens. Okay, so let's go to locomotion and movement pasangla. Are you all ready? Everybody? All you all ready? Everyone? Locomotion and movement ஆரம்பிச்சிடலாமா? That's all. 3 more chapters. டக்கு முடிச்சிடலாம். Actually, locomotion movement and all is very easy peasy chapter. Okay, pasangla. See, any position or body part வந்து நகருது அப்படின்னா then you call it as a movement. இல்லையா? So now when you say locomotion அப்படிங்கிறது வந்து just கை கால் அசைக்கிறது மட்டும் இல்லை, you are able to move places. That is what you call as locomotion. So எல்லா locomotionுமே movement தான். ஆனால் எல்லா movementும் locomotion ஆயிடாது. Okay, so adanaala that is a very important statement. Nariya statement based questions la you can see this kind of a question. Now idu thavara enna movement irukku? Amoeboid movement irukku. Amoeba eppadi pseudopodia vechu nagarvaanga, that is a movement. Cilia use panni eppadi neenga nagathringa or object, that is movement. Muscle fibers are moving and they are contracting, they are relaxing, aduvum movement thaan. Okay, so we are basically going to see the bones and muscles in this entire chapter. So if you look at the muscles la already 3 types I have told you pasangla: skeletal, smooth and cardiac. Skeletal வந்து attached to the bones, striated, voluntary, நிறைய nucleus இருக்கும், syncytium, that's called. Now smooth muscles வந்து internal organs visceraல பார்க்கலாம், involuntary, uninucleate, spindle மாதிரியான shape இருக்கும் இந்த ஒரு சில musclesக்கு. Now when you look at cardiac muscles வந்து மெயினாக ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும், involuntary ஆனால் striated, and இவங்களுக்கு they are branched with intercalated discs. அப்போ தான் signals ஈஸியாக transmit ஆகும். Okay, that's all. Now when you look at a skeletal muscle, ஒரு மசிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசில்ங்கிறது நிறைய fascicles சேர்ந்த ஒரு கனெக்ஷன். ஓகே, பட் இந்த fascicleனா என்ன? நிறைய மசில்ஸ் சேர்ந்து, மசில் ஃபைபர் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற குரூப் தான் வந்து இந்த fascicle. ஓகே, ஸோ மசில்ஸ் ஃபைபர்ஸ், அது ஃபார்ம்ஸ் அ fascicle, அது ஃபார்ம்ஸ் அ மசில். that's how it works. Okay, now in the muscle fiber வந்து they are long, they are multinucleate and they have a sarcolemma. எப்படி plasmalemma இருக்கோ அந்த மாதிரி sarcolemma is present here. Now it contains myofibrils. So என்ன இந்த myofibrils? Alternating dark and light bands இருக்கும். So dark and light bands எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா பசங்களா, A band அப்படிங்கிறது அகலமான band A. So அகலமான band வந்து thick-ஆன fibers which is myosin. I ஒல்லியா இருக்குல்ல, so that is a ஒல்லி band, thin filament which is actin filament. Clear? So ஒரு Z லைனுக்கும் இன்னொரு Z லைனுக்கும் இருக்கிற அந்த இடைவேளையை தான் நம்ம ஒரு சார்கோமியர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த நடுவில் மயோசினுக்கு நடுவில் இருக்கிற அந்த மிடில் ஆஃப் த சார்கோமியரை we call it as an M line. இப்போ 2 ஆக்டின் பேண்ட் இருக்கிறப்ப இந்த மயோசின் மேலே இருக்கிற இந்த கேப் இருக்கு இல்லையா, this is what we call as the H zone. Clear? So these are how you will actually look at a sarcomere. So இந்த ஒரு sarcomereல எப்படி contraction நடக்குதுங்கிறதுக்காக தான் we have the sliding filament theory. So அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட இந்த actin molecule இருக்கு இல்லையா, so actin molecule what are the components? Look at your textbook, you will have a clear image of actin molecule and myosin molecule. So actin molecule வந்து there is an F filament. Okay, actin protein ஓட filament is there, tropomyosin is there, அங்கங்க troponin is there. So இந்த troponin வந்து myosin வந்து அட்டாச் ஆகிற அந்த ஸ்பேஸை மறைச்சிருக்கும். ஓகே, நான் மயோசினை பார்த்தீங்கன்னா ATP பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு மண்டை, அப்புறம் ஆக்டினில் போய் சொருகிக்கிறதுக்கு ஒரு மண்டை அப்படின்னு 2 ஹெட்ஸ் இருக்கும் அது மேலே on the myosin. Okay, so these diagrams are important because that is what will help you understand what I am trying to say. Okay, now what is happening when the nerve impulse will come? ஓகே, அசிடைல்கோலின் மாதிரி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் விழுந்த உடனே சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து கால்சியம் எழுந்தோடும். அப்போ இந்த கால்சியம் போய் ட்ரோபோனின்ட்ட சொல்லும்பொழுது தான் அந்த பைண்டிங் சைட்டை அது நகர்த்தி விடும்.
அப்படி நகர்த்தினாதான் what will happen, மயோசின் வந்து இந்த ஆக்டினோட வந்து சொருகிக்க முடியும். எப்படி சொருகிக்கும்? ஒரு ஏடிபியை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை வச்சு ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகி இட் வில் கம் அண்ட் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவர் ஸ்ட்ரோக்கில் அது பிடிச்சி உள்ளே இழுக்கும். அப்போ என்ன ஆகும்? என்னோட என்டையர் ஆக்டின் மாலிக்யூல் வந்து வில் கம் இன்சைட். ஓகே, மயோசின் வந்து உள்ளே இழுக்கும் இப்படி. ஸோ அப்படி இழுக்கிறப்ப என்னோட கான்ட்ராக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ ஒன்ஸ் த கான்ட்ராக்ஷன் இஸ் ஓவர், கிராஸ் பிரிட்ஜ் வந்து உடனே உடஞ்சிரும். ஓகே, நான் இங்கே வந்து இந்த மயோசின் பேண்ட் இருக்கு இல்லையா, ஏ பேண்ட், இது எப்பயுமே சேமாக தான் இருக்கும். இந்த ஐ பேண்ட் தான் உள்ளே வந்துட்டு வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஸ்லைட் ஆகி கான்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியோரி. இஸ் இட் கிளியர் பசங்களா? எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? ஸோ இஃப் யூ சி ஐசோடோனிக்கான கான்ட்ராக்ஷன்னா என்ன? ஒர்க் இஸ் டன், ஆனால் டோனிக் மசிலோட லென்த் வந்து மாறவே மாறாது. மயோசினோட லென்த் மாறவே இல்லை. இட் இஸ் ஒன்லி கான்ட்ராக்டிங், அந்த பேண்ட்ஸ் உள்ளே வருது வெளியே போகிறது. இந்த மயோசினோட பேண்ட் லென்த் வந்து குறையவே இல்லை. எஸ் செல்வப்பிரியா. ஓகே, இது வந்து ஐசோமெட்ரிக் அப்படின்னா மசில் லென்த்து சேமாக இருக்குது, ஆனால் எந்த ஒர்க்குமே நடக்கலை அப்படிங்கிறது தான் ஐசோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். Okay, clear? That's all about your muscle contraction. Now coming to your skeletal system, it's made up of bones. We all know support க்கு, framework க்கு, protection க்கு எல்லாமே வந்து நம்மளோட skeletal system தான். So பசங்களா, if you see axial skeleton, அதாவது சென்டரில் நம்மளோட skull, vertebral column, ribs, இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம axial சென்டரில் இருக்கிற skeleton system. இதில் 80 bones இருக்குது. என்னென்ன இந்த போன்ஸ்? ஸ்கல்லில் வந்து நமக்கு 8 போன்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் த கிரேனியம், த பிரெயின் பாக்ஸ். 8 ஃபார்ம்ஸ் த பிரெயின் பாக்ஸ் தான். 14 ஃபேஷியல் போன்ஸ் இருக்குது. ஓகே, இன்க்ளூடிங் த ஹயோய்ட் போன் வந்து 14 போன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 போன்ஸ் ப்ளஸ் 8 அப்படின்னா 22 போன்ஸ் நம்ம ஸ்கல்லில் இருக்குது. தென் வெர்டெப்ரல் காலமில் 26. எப்படி 26? 7 வந்து cervical vertebrae, 12 thoracic, 5 lumbar, ஒரு சேக்ரம், ஒரு காக்சிக்ஸ். ஸோ மொத்தம் 26 போன்ஸ் வந்து வெர்டிபிரல் காலமில் இருக்குது. தென் 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்கா? ஸோ அதில் வி ஹாவ் 24 போன்ஸ். அண்ட் தென் ஸ்டர்னம், நடுவில் சென்ட்ரல் செஸ்ட் போன் இஸ் தேர், தட் இஸ் த ஸ்டர்னம். காட் இட் பசங்களா? ஸோ அதனால 80 போன்ஸ் இருக்குது. அப்பெண்டிகுலர், நம்ம லிம்ஸ் அண்ட் கர்டில் சேர்ந்து 126 போன் இருக்குது. எப்படி 126 மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி நம்மளோட பெக்டோரல் கர்டலில் என்ன இருக்குது? கிளாவிக்கல் ப்ளஸ் ஸ்கேப்யூலா, 2 போன் இருக்குது. கிளாவிக்கல் இஸ் த காலர் போன், ஸ்கேப்யூலா இஸ் த ஷோல்டர் போன். ஸோ இது வந்து டுகெதர் ஃபார்ம்ஸ் த 2 போன்ஸ் in the pectoral girdle. Yes, everyone, are you all able to follow? Tamu, I've given the breakdown here. See, cranial bones 8, facial 14. So மொத்தம் ஸ்கல்லில் 22. சரியா? தென் இந்த ரிப்ஸ் வந்து 12 பேர்ஸ் இருக்குது அப்படின்னா 24. அதுவே ஆச்சு. நான் வெர்டிபிரல் காலமில் ஆக்சுவலாக 33, பிகாஸ் இங்கே ஃபியூஷன் அப்படின்னு நம்ம காமிக்கிறோம். பட் அந்த ஃபியூஷனை நீங்கள் சேர்த்துக்கல அப்படின்னா 26 அப்படின்னு சொல்லலாம். Clear? So when you look at the girdles, when you look at the hip and the shoulder girdles, shoulder bone is clavicle, scapula, and கீழே collar bone is the clavicle. So இது ரெண்டும் சேர்ந்து 2 bone, 4 bones in the shoulder. So இது 4. Plus pelvic girdle வந்து என்ன இருக்கு? 2 hip bone which we call the coxal bone. Coxal boneல வந்து each made up of 3 bones. ilium, ischium and pubis. இந்த 3 போன் சேர்ந்தது தான் ஒரு காக்சல் போன். 2 காக்சல் போன்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இதுவே வந்து 2 போன் ஆச்சு நமக்கு இடுப்பு. ஓகே, நான் இதை தவிர வந்து நம்ம ஒவ்வொரு லிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளியராக புரிஞ்சுக்கோங்க பசங்களா. நம்ம 1 லாங் போன் இங்கே இருக்குது, ஹியூமரஸ், ரேடியஸ் அண்ட் அல்னா 2. ஓகே, தென் வி ஹாவ் த ரிஸ்ட். ரிஸ்ட்டில் வந்து 8 போன்ஸ் இருக்குது, மேக்கிங் த காப்பிள்ஸ். 5 மெட்டாகார்பிள்ஸ், 14 ஃபலாஞ்சஸ். ஸோ சேர்த்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 லிம்பில் வந்து 30 போன்ஸ் இருக்குது. இன்ட்டு 2, 2 கை இருக்குல்ல. அப்போ ஹைண்ட் போன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஹைண்ட் லிம்பில் வந்து கை மாதிரியே வி ஹாவ் அ ஃபீமர். ஸோ அதனால் தட் இஸ் 1 லாங் போன் followed by 2 bones which is the fibula and the tibia. 2 போன் ஆச்சு, சேம் லைக் த ஹேண்ட்ஸ். Now
ரிஸ்டில் வந்து 8 போன் இருந்துச்சு, பட் கால் ஆங்கிளில் 7 தான் இருக்கும். அந்த ஒன்று எங்கே போச்சுன்னா முட்டியில் இருக்கிற பட்டேலாவா அந்த ஒன்று போயிடுச்சு. ஓகே, ஸோ 1 + 7 is 8. தென் அதே மாதிரி 5 மெட்டாடார்சல் அண்ட் ஸோ கீழே காலில் ஆங்கிளில் வந்து 7 டார்சல்ஸ் ஆர் தேர், followed by 7 metatarsals and 14 phalanges. அப்படின்னா 30 போன். பொறுமையாக எண்ணி பாருங்கள், 30 வரும். அது into 2, ஸோ அதுவே 120 போன் ஆச்சு. இதுதான் உங்களோட appendicular skeleton. Clear பசங்களா? So when you look at joints வந்து very important. Fibrous jointsனா நகராது. For example, skull-ல 8 போன் இருக்கு, அதை ஜாயின் பண்ணுறது ஃபைப்ரஸான ஜாயிண்ட், ஸோ இட் cannot நகர்ந்துஃபை at all. Now முதுகெலும்பில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ் வந்து கார்டிலேஜஸான ஜாயிண்ட்ஸ். இந்த கார்டிலேஜஸ் ஜாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக நகரலாம், குனிஞ்சு நிமிறது அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக. ஓகே, now when you look at the shoulders, knee, hips, இதெல்லாம் ஃப்ரீயாக நகர முடியும் இல்லையா? ஸோ that comes under the whole category of synovial joint. Understood? Now in the synovial joint we have the ball and socket, we have hinge or the elbow knee, அந்த மாதிரியான joint. Pivot இப்படி சுத்துற நம்மளோட neck joint. Gliding is the wrist. Saddle is the thumb. Understood? So all these comes under your joints. I have given with the example. It is clear for all of you. I think you all can revise through this. Okay, now the last part of the chapter is disorders pasangla. First thing is myasthenia gravis. Now myasthenia gravis and muscular dystrophy, repeated question NEET la. If you see, one is an autoimmune disease, one is a genetic disease. Idu appadiye maati kepanga, you should not get confused. Okay, so myasthenia gravis ingiradhu autoimmune neuromuscular junction நம்ம antibodies போய் attack பண்ணும். அப்போ என்ன ஆகும்? நம்ம skeletal muscles become weak. That is myasthenia gravis. Muscular dystrophy அப்படிங்கிறது is an autosomal dominant ஆன ஒரு disease which causes progressive ஆன muscle degeneration. This is a genetic ஆன ஒரு disorder. Okay, so both of these disorders commonly asked in NEET. Then when you look at tetany வந்து sustained contraction நால calcium கம்மி ஆச்சுன்னா வரக்கூடிய ஒரு disease. Joints inflame ஆச்சுன்னா அது பேர் arthritis, and sometimes bone density ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னா that we call as osteoporosis. So இதுக்கான main reason வந்து deficiency of estrogen, remember that. Okay, and lastly goutங்கிறது வந்து jointsல அங்கங்க uric acid accumulate ஆச்சு அப்படின்னா you call it as gout. Any doubts so far pasangla? We only have 2 more chapters, which is neural control and your hormone regulation, both very easy chapters. Are we clear? Shall we proceed? VP King, Vinodini, Darshana, Srinivasan, Tamu, Nandita. Good? Okay. Okay, great pasangla. So then I'm not giving you a break here. Ideally I planned to initially, but I think it's only 1 hour since your previous break. I think another maximum half an hour, 40 minutes I'll finish. Okay, mottamave mudichidlam, so I'm not giving you a break here. Boss music, don't worry. I think if you just look again at the video, if you just go through it again, it will be very clear to you. Don't worry. Okay, all right, so let's go for the neural control and coordination pasangla. So firstly, starting with introduction. Coordination na enna? ஒரு ஆக்டிவிட்டியை இன்னொரு ஆக்டிவிட்டியோட லிங்க் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸையும் சேர்த்து கட்டி மேய்க்கிறது தான் கோஆர்டினேஷன். 2 மெயின் சிஸ்டம்ஸ் இருக்குது. நியூரல் சிஸ்டம் ஒன்று, நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் கிவிங் ஹார்மோன்ஸ். ஓகே, நவ் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we will see nervous system, then we will see the hormonal system or the chemical coordination in our body. Okay, now when you look at the human neural system, firstly நமக்கு வந்து ஒரு central nervous system இருக்கு, brain இருக்கு, spinal cord இருக்கு. Then in the brain யும் spinal cord யும் எல்லா parts of the body லையும் attach பண்ணுறதுக்கு we have peripheral nervous system which constitutes all the nerves. நான் இந்த nervesலியே ஒரு சில பேர் வந்து நம்மளை கேட்காம இன்வாலண்டரியாக பண்ண வேண்டிய ஆக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. தே இன்க்ளூட் த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்.
அதில் நம்மளை ரொம்ப உணர்ச்சி வசப்படுத்தி அப்படியே ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணுறது வந்து புல்லரிக்க வைக்கிறதெல்லாம் வந்து சிம்பத்தட்டிக். இதே போகிறோம் அடங்குடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காம் பண்ணி நமக்கு ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கறது பேராசிம்பத்தட்டிக். திஸ் கம்ஸ் அண்டர் த ஆட்டோனாமிக். இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஓகே, நான் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கை கால், நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாலண்டரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது சோமேட்டிக்கான நர்வஸ் சிஸ்டம். இது ரெண்டுமே வந்து வில் கம் அண்டர் த பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, திஸ் இஸ் த ஓவர்வியூ. நவ் இஃப் யூ see inside, நம்ம நியூரான்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷனல், அதாவது பிரெயின்குள்ளே நம்ம நர்வஸ் சிஸ்டம்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நியூரான். Now நியூரானை பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட்லி we have the cell body. ஓகே, இந்த செல் பாடிக்குள்ளே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது, நிசில்ஸ் கிரானியூல்ஸ் இருக்குது, which is going to take part in protein synthesis. No problem, anybody who missed the video கவலையே படாதீங்க. This video will be there நம்ம லைவ் செக்ஷனில். You can access the video anytime. Okay, good. So நம்ம செல் பாடியில் there is nucleus, there are these protein synthesis கான நிசில் granules. It is made up of ribosomes only. Okay, now இது வந்து செல் பாடி. இந்த செல் பாடிக்கு யாரோ ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். கொண்டு வர்றது is nothing but the dendrites. It will receive the impulse. அதுக்கப்புறமா ஆக்ஸான் என்ன பண்ணும்? கொண்டு வந்த இன்ஃபர்மேஷனை இவாலுவேட் பண்ணி அடுத்த நியூரானுக்கு பாஸ் பண்ணுற பண்டில் தான் நம்மளோட ஆக்ஸான். ஸோ இட் வில் டேக் த இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. இஸ் இட் கிளியர்? நான் இந்த ஆக்ஸான் மேலே தேர் ஆர் சர்டன் செல்ஸ். இப்போ பிஎன்எஸ்ல ஷ்வான் செல்ஸ் மாதிரியான செல்ஸ், அவங்க வந்து தே வில் ப்ரொடியூஸ் அ பர்டிகுலர் myelin sheath. இந்த myelin sheath வந்து வில் கிவ் இன்சுலேஷன். எங்கெல்லாம் இந்த myelin sheath ஆப்சென்ட்டாக இருக்கோ தட்ஸ் கால்ட் த நோட்ஸ் ஆஃப் ரான்வியர். அண்ட் நம்ம இம்பல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்ஸான் மேலே இந்த நோட்ஸ் ஆஃப் ரான்வியரில் குதிச்சு தான் இட் வில் டிரான்ஸ்மிட். அதுக்கு பேர் தான் வந்து சால்டேட்ரி கண்டக்ஷன். அண்டர்ஸ்டுட்? நான் என்ன மாதிரி டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி சென்சரி நியூரான்ஸ். எங்கேயாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கொண்டு வர இன்ஃபர்மேஷன் வந்து சென்சரி. இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு இஃபெக்டருக்கு மெசேஜ் கொண்டு போகிறது வந்து மோட்டர் ஆர் இஃபரண்ட். நான் ஆஃபரண்ட் இஃபரண்ட்டில் இஃப் there is a confusion, efferent is always exit, E. Okay, so motor is going away from the brain, வெளியே போகுது பிரெயின்லேருந்து. ஸோ clearly that will be the efferent. ஓகே, தென் உள்ளே வந்து இந்த மோட்டரையும் இந்த சென்சரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நடுவில் இருக்கிற நியூரான்ஸ் தான் இந்த இன்டர் நியூரான்ஸ் ஆர் அசோசியேஷன் நியூரான்ஸ். யூ கேன் கால் இட் either way. கிளியர் பசங்களா? இதை தவிர நியூரான்ஸில் வி ஆல்சோ ஹாவ் த யூனிபோலார். ஒரே ஒரு ஆக்ஸான் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி இன் எம்ப்ரியோ ஸ்டேஜ் யூ கேன் ஃபைண்ட் தட். பைபோலார், only one axon, one dendron. அது வந்து நம்ம நேசல் எபிதீலியம், ரெட்டினா, ஆடிட்ரி, காக்லியாலெல்லாம் வந்து யூ கேன் ஃபைண்ட் தட். ஓகே, தட் இஸ் பை. தென் மல்டிபோலார் நியூரான்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா செரிப்ரல் கான்டெக்ஸ் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமில் நிறைய இருக்கிறது வந்து அதுதான். which is this one, lot of dendrites, கம்மியான ஒரே ஒரு நியூரான். Okay, is that clear? Okay, clear to all of you pasangla? Can we continue? Okay, so now if you see generation and conduction of nerve impulse, எப்படி வந்து இந்த நியூரான்ஸ்ல நம்மளோட கண்டக்ஷன் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ் எப்பயுமே. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், உள்ள வந்து இட் வில் ஆல்வேஸ் பி நெகட்டிவ்லி சார்ஜ். அவுட் சைடு வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ். ஏன்? பிகாஸ் உள்ள வந்து பொட்டாசியம் இருக்கும், வெளியே தான் நிறைய சோடியம் இருக்கும். ஓகே, அண்ட் உள்ளே நிறைய நெகட்டிவான ப்ரோட்டீன்ஸும் இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே இருக்கிற மெம்பரின் பொட்டென்ஷியல் வந்து இஸ் somewhere close to minus 70 millivolts. That is our resting potential. Understood? So இந்த resting potential once எனக்கு impulse வருது அப்படின்னா, எனக்கு stimulus வந்த உடனே கேட் திறந்துடும். கேட் திறந்தது அப்படின்னா once the gate is open, sodium தடதடான் it will come inside.
சோடியம் இன்ஃப்ளெக்ஸ் ஆகிறது தான் நம்ம டீபோலரைசேஷன் சொல்கிறோம். பிகாஸ் எக்கச்சக்கமாக சோடியம் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா ஃப்ரம் திஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இட் வில் சேஞ்ச் டு த பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த டீபோலரைசேஷன் நடந்தோடனே போடா வெளியேன்னு சொல்லி கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு தடதடான்னு என்னோட பொட்டாசியம் வெளியே ஓடுவான். ஸோ ஒன்ஸ் இந்த பொட்டாசியம் இஃப்ளக்ஸ் நாறதுனால வாட் வில் ஹேப்பன், இந்த ஒரு இனிஷியலான போல் ரிவர்சல் இஸ் ஹேப்பனிங் அண்ட் இந்த நெகட்டிவிட்டி இஸ் ரிஸ்டோர்ட். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும், உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் வெளியே ஓடிடுவான். அப்போ என்ன ஆகும், நிறைய நெகட்டிவான சார்ஜ் உள்ளே கிரியேட் ஆகும், விச் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர் போலரைசேஷன். அடுத்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து the same process will happen and அந்த மாதிரி the same induction, the conduction will happen of the impulse. Is it clear? Is it clear everyone? Clear to all of you? Any doubts here? Generation and conduction of impulse la? Clear? Archana, Akshaya, very good. Srinivasan, okay. So once this axon la jump பண்ணி வந்தாச்சு, எதனால depolarization ஆகுது, எதனால repolarization ஆகுது, clear-ஆ நான் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Now once இது வந்து axon ending-ஐ தேடி வந்த உடனே நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, ஆக்ஸான் எண்டிங்க்கு இது வந்த அப்புறமா அடுத்த நியூரானுக்கு போகணும்ல, அங்கே இருக்கிற ஜங்ஷன் தான் இஸ் த சைனாப்ஸ். ஓகே, ஸோ சைனாப்ஸ் வந்து இப்போது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானோட ஒட்டி இருக்குது, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படியே குதிச்சு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாகவே போயிருச்சு அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக்கல் சைனாப்ஸ். இட் இஸ் டைரக்ட், இட் இஸ் ஃபாஸ்டர், பட் இட் இஸ் ரேர். ஓகே, கெமிக்கல் இம்பல்ஸ் தான் நமக்கு யூஸ்வலாக நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த இம்பல்ஸ் வந்து ஆக்ஸான் எண்டிங்க்கு வந்த உடனே என்ன ஆகும்னா, கால்சியம் சேனல்ஸ் வில் ஓப்பன் ஆகி கால்சியம் உள்ளே வந்த உடனே அதை பார்த்துட்டு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெசிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they will come and sit on the membrane. எந்த மெம்பரேன், ப்ரீசினாப்டிக் மெம்பரேன். ஸோ இந்த ப்ரீசினாப்டிக் மெம்பரேன் மேலே உட்காந்து they will fuse and release the neurotransmitters into the gap which is called the synaptic cleft. கிளெஃப்ட்டுக்குள்ளே அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை விட்ட உடனே அது போஸ்ட் சைனாப்டிக் நியூரானில் போய் பைண்ட் ஆகிக்கும். ஒன்ஸ் தேட் இஸ் டன், அந்த போஸ்ட் சைனாப்டிக் மெம்பரேனில் சேனல்ஸ் ஓப்பன் ஆகி திருப்பி ஒரு இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி அங்கேருந்து திருப்பி இதே மாதிரி டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் வில் கண்டினியூ. ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரிவன்? எனி டவுட்ஸ் ஹியர்? சைனாப்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? So the neurotransmitters will come, they will sit, they will release the neurotransmitter, then it will go to the next neuron. That's what I'm trying to say. Clear to all of you? Any questions here? Yes ma'am, clear, all clear? Okay. Now coming to the human brain pasangla, my most favorite topic. இதை வந்து ஒரு நாள் பூரா எடுக்க சொன்னாலும் நான் எடுத்துகிட்டு இருப்பேன், பட் ஆனால் we have to quickly revise இல்லையா? ஸோ revision perspectiveல பார்க்கறச்ச I'm just going to give you the important points, the role in what it is doing. Okay, so overall when you look at the brain, we have cranium for protection and the meninges, the dura mater, arachnoid mater and the pia mater. Now dural mater ko arachnoid mater ko nadula irukra space da subdural space. Then arachnoid mater kum pia mater ku nadula irukra space da subarachnoid space. And the subarachnoid space la da we will have the cerebrospinal fluid. So இதுதான் வந்து எல்லா ஆர்கனுக்கும் பண்ணுற மாதிரி குஷன் ப்ரொவைட் பண்ணி it will nourish the brain also. Okay, now when you look at the brain, we have predominantly forebrain, midbrain, hindbrain. So forebrain la we have the cerebrum, all thinking, memory, intelligence, everything is in the cerebrum. How many hemispheres are there? 2, right and left. இந்த ரெண்டு right and left வந்து connect பண்ணுறது யாரு? is a corpus callosum அப்படிங்கிற tissue. Remember that. Okay, now outside the cortex, இங்கே வெளியில் all cell bodies இருக்கும், உள்ளதான் வந்து axons will be there. So வெளியில் it will appear to be grey in color, அதனால் நம்ம அதை grey matter அப்படின்னு சொல்கிறோம். Inside will be the white matter. Understood? Now இதுதான் forebrain. Now forebrain la along with the cerebrum we have something called the diencephalon. So diencephalon is nothing but thalamus plus hypothalamus.
thalamus வந்து எந்த பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு யார் போகணும் அப்படிங்கிறது தான் தாலமஸோட ரிலே பண்ணுற வேலை. நான் ஹைப்போதாலமஸோட வேலை வந்து பாடி டெம்பரேச்சர், நம்மளோட urge for eating, any kind of balance in the body which is like homeostasis, temperature regulation, anything to do with balance and homeostasis நம்ம hypothalamus தான் பார்த்துக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் it will produce hormones oxytocin and ADH, and நம்ம pituitary வேலை வாங்குறதும் இந்த hypothalamus தான். Okay, now when you come to the midbrain, in the midbrain we have reflexes for vision and hearing. So we have 4 ball-like structures which will control the auditory and visual reflexes. அதுக்கு பேரு தான் corpora quadrigemina. Okay, and last we have the hindbrain. Hindbrain we have the cerebellum. It is also looking like the cerebrum, and the mari convolutions and everything is there. Ana idodiya function வந்து என்ன, mainly coordination of movement and balance. Okay, and then we have pons. Pons வந்து different brain parts link பண்ற ஒரு station, plus we have the pneumotaxic center மாதிரியான control stations also in the pons. And medulla oblongata நிறைய involuntary functionsக்கான ஒரு control வந்து இங்க இருக்கு. So respiration, heart rate, blood pressure எல்லாத்தையுமே வந்து ஒரு reflex வழியாக this medulla oblongata can regulate. These are all the parts of your brain. Okay பசங்களா, எல்லா parts, எல்லா என்ன சொல்றது, functions of each of the parts எல்லாமே clear-ஆ எல்லாருக்கும்? Yes பசங்களா? Everyone? Okay, now one important thing about the autonomic nervous system you need to know is this parasympathetic sympathetic connection. Sympathetic வந்து என்ன, fight and flight response, உணர்ச்சி வசப்படுறது நம்மளோட இந்த sympathetic ஓட வேற. So dilates the pupil, increases the heart rate, அப்படியே நம்மளை போய் திருச்சு ஓட வைக்கிறதோ இல்லை சண்டைக்கு நிற்கிறதோ இந்த sympathetic nervous system. Whereas rest and digest, சாப்பிட்டு அப்படியே ஒரு மந்தமான ஒரு ஃபீலிங் வரும்ல, ஹார்ட் ரேட் குறையும், அப்படியே கான்ட்ராக்ட் எல்லாம் பியூப்பிள் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகும், ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் வேலை ஆஃப் த parasympathetic nervous system. அண்டர்ஸ்டுட்? ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர், இவன் ஜாஸ்தி பண்ணால் அவன் போய் கம்மி பண்ணுவான், இவன் கம்மியானால் அவன் போய் ஜாஸ்தி பண்ணுவான், அந்த மாதிரி ஒருத்தர் they will maintain the homeostasis. Understood? Now reflex is not there in your syllabus, so I am going to skip that. And disorders also, this is for your own information pasangla. You can remember it, but நம்ம portion அப்படிங்கிறது வந்து இங்கயோடயே முடிஞ்சிருச்சு. சரியா? That's all. So any doubts in here, or can we start the last chapter for today in our biology class 11th oda revision? So morning la irundhu 18 chapters முடிச்சாச்சு. This is our 19th chapter, is it not? Everyone? So throw some energy. Let's make some extremely amazing energy in the chat box, and I'll start with the last chapter here. Okay. Boss Music Zone. என்னோட next class will be on April 30th, Wednesday அன்னைக்கு morning 6 o'clock we'll have the class. But நாளைக்கில் இருந்து we'll also have our chemistry, physics எல்லாமே நடக்க தான் போகுது பசங்களா. ஸோ ப்ளீஸ் அதையும் வந்து டெஃபினட்டாக கவர் பண்ணுங்க, எல்லா மேரத்தான்ஸையும் அட்டென்ட் பண்ணுங்க, டெய்லி ரிவிஷன் நடத்துங்க. ஸோ ப்ளீஸ் கீப் டூயிங் யுவர் மாக் டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, that's fantastic energy. Let's start the last chapter for today pasangla, chemical coordination and integration. So firstly, overview என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருந்தே ஆகணும். நர்வஸ் சிஸ்டம் வந்து டக்குன்னு எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறான், பட் ஒரு சில நேரங்களில் ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்காக வேண்டி அனுப்புகிற மெசஞ்சர்ஸ் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தான் வந்து இந்த ஹார்மோன்ஸ். ஓகே, ஸோ தே கம்ப்ரைஸ் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரியன்ட்டான கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஓகே, அண்ட் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து டக்ட் கிடையாது, டைரெக்டாக தே ஆர் போர்ட் இன் டு த பிளட். ஸோ தட் மச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். நவ் டாக்கிங் அபவுட் ஈச் கிளாண்ட். ஃபர்ஸ்ட் ஹைப்போதாலமஸ். நவ் த பிரெயின் இஸ் த மாஸ்டர். பிரெயின் தான் எல்லாத்துக்குமே சுப்பீரியர், பிரெயின் தான் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டமை வந்து லிங்க் பண்ணுற ஒரு கம்போனண்ட் வந்து இந்த ஹைப்போதாலமஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பிட்யூட்டரிக்கு கரெக்டாக மேலே இருக்குது.
இது வந்து ரிலீசிங் ஹார்மோன்ஸ். நீ இப்போ அவனை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரியா ரிலீசிங் ஹார்மோன்ஸ். போதும் அவன் ரிலீஸ் பண்ணி கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்கிற இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் ரெண்டுமே வந்து இஸ் செக்ரீட்டட் பை த ஹைப்போதாலமஸ். இது சொல்கிற பேச்சை தான் பிட்யூட்டரி கேட்கும். பிட்யூட்டரி சொல்கிற பேச்சை தான் மிச்சம் எல்லாருமே கேட்பாங்க. Understood? So now coming to hypothalamus, in the releasing inhibiting hormones தவிர they are also going to communicate with the I mean of course yes, transported the anterior pituitary via the hypophyseal portal vein. அது இருக்கு. Okay, hypophyseal portal vein வழியா தான் anterior pituitary க்கு இந்த releasing and inhibiting hormones அனுப்புறது. But அதை தாண்டி it is going to produce what? ADH and oxytocin, which is stored in where? Stored in the posterior pituitary. Okay, Masangla? Clear? Right. So that is the hypothalamus role. Now when you come to the pituitary gland, okay, before going to the pituitary gland, நம்ம brainலியே on the dorsal side we have a குட்டி gland which is called what? The pineal gland. Okay, so இந்த pineal gland என்ன ரிலீஸ் பண்றது? melatonin. இதுதான் நம்மளோட 24-hour cycle. ஓகே, நம்மளோட ஸ்லீப் வேக் பேட்டர்ன்ஸ், நம்ம சிகார்டியன் ரிதம் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது இந்த பைனியல் கிளாண்ட். ஸோ ரிமெம்பர் தட் இட் வில் செக்ரீட் மெலட்டானின். ஓகே, நான் கம்மிங் டு த இது பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி தான் மாஸ்டர் கிளாண்ட். இவன் யார் பேச்சை கேட்பான்? ஹைப்போதாலமஸ் பேச்சை கேட்பான். இவன் சொல்கிறத தான் மிச்சம் இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க. கிளியரா பசங்களா? ஸோ எங்கே இருக்குன்னா நம்ம பிரெயினில் வந்து தெர் இஸ் அ ஸ்மால் போனி கேவிட்டி கால்டு செல்லா டர்சிகா. அங்கே தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து நம்ம ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்னு பிரிக்கலாம். ஆன்டீரியரில் அடினோ ஹைப்போஃபைசஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்டீரியரை நியூரோ ஹைப்போஃபைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியை பொறுத்த அளவில் ப்ளீஸ் ரிமெம்பர் ஃப்ளாட் பிஜி. F for FSH, it will function in the reproductive system. L for luteinizing hormone, அதுவும் reproductive system தான். Males females-க்கு தனி roles இருக்கு. So that I think I will discuss with you in detail நம்ம human reproduction பண்ணும்போது on Wednesday. Okay, so அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இங்கே just remember that FSH and LH is there. ACTH, A வந்து for stimulating the adrenal cortex, T for the TSH stimulating thyroid, P வந்து prolactin milk productionக்கு, G வந்து GH for growth hormone and any kind of protein synthesis in the body. ஓகே, நான் இதை தாண்டி ஒரு குட்டி லோப் இருக்கு நடுவில், பார்ட்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னு, which will release MSH, which is nothing but melanin. It's a pigment cell. ஓகே, கிளியரா பசங்களா? எஸ் கார்த்திக், இது ஃபுல்லாகவே எண்டோக்ரைன் தான். நோ டக்ட், டைரக்ட்லி ரிலீஸ்ட் இன்டு த பிளட். ஓகே, ரைட். நவ் த போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் ப்ரொடியூஸ்ட் பை த ஹைப்போதாலமஸ், இவன் சொன்னேன்ல, இவன் வந்து வில் பி ஸ்டோர்ட் அண்ட் யூஸ்ட் வென் எவர் நெசசரி ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ பிரெயினோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கிறதுனால தான் போஸ்டீரியருக்கு பேர் நியூரோ ஹைப்போஃபைசிஸ். Got it? Now from the pituitary if you come down we have the neck. So here we have the thyroid. ரெண்டு பக்கம் of the tracheaல you can find the thyroid gland. So thyroxine or triiodothyronin ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம யூஷுவல் மெட்டபாலிக் ரேட், நம்மளோட நம்மளோட ப்ரோட்டீன் பிரேக் டவுன் எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணுறது வந்து இஸ் த thyroxine. Okay, very important question here, kings. மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் த பைனியல் கிளாண்ட். அதுதான் சிகார்டியன் சைக்கிள் பயோலாஜிக்கல் கிளாக்கை இட் இஸ் கோயிங் டு ரெகுலேட். இது அதாவது பிட்யூட்டரியிலேருந்து வர MSH வந்து மெலனின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ தேட் இஸ் கோயிங் டு பி அ பிக்மெண்ட் ரிலீசிங் ஹார்மோன். ஸோ பிக்மெண்ட் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஹார்மோன் அது. ஓகே பசங்களா? Clear? Sure Karthik, I'll help you with that. Okay, so let me finish this first. So thyroid gland வந்து இந்த main thyroxine triiodothyronin வந்து will regulate all the basal metabolic rate, all metabolism in the body. Now calcitonin அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்பெல்லாம் என்னோட கால்சியம் ஜாஸ்தி ஆகுதோ அதை கம்மி பண்ணி விடுவான். அதுதான் கால்சிட்டோனனோட ஒர்க். நான் பக்கத்துலேயே தைராய்டில் there is a parathyroid gland. இந்த parathyroid will do the opposite of this. I am drawing arrows so that you can link.
கால்சியம் வந்து ஜாஸ்தியானா இட் வில் லோவர் த கால்சியம், கால்சிட்டானுங்கிறது. ஒருவேளை கம்மியாச்சுன்னா போனுக்கிட்டேருந்து பிடுங்கி கிட்னிக்கிட்டேருந்து பிடுங்கி இந்த பேராதைராய்டு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி விடும். Understood? Now when you look at the disorders of thyroid, we have hypothyroidism, which is cretinism and myxedema. Okay, so inge vande cretinism is in children, myxedema is in adults. Okay, hyperthyroidism ngiradhu vande exophthalmic goiter, adoda innor per dhaan Graves disease, and iodine deficiency irundhaduna simple goiter can be caused. Okay, so thyroid, parathyroid is over. Next coming to the adrenal gland. So adrenal gland பத்தி சொல்லணும்னா கிட்னிக்கு மேலே உட்காந்துருக்கான். மெடியூலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மெடியூலால இருந்து we have a group of hormones called the catecholamines. ஓகே, இது வந்து அமைனோ ஆசிட் டெரிவேட்டிவ் ஆன ஹார்மோன். திஸ் adrenaline and noradrenaline, all the fight and flight response வந்து is regulated here. நான் இதை தவிர கார்டெக்ஸில் there are 3 zones. அந்த 3 zonesலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ the first zone is going to produce glucocorticoids, any kind of glucose metabolism, glucose breakdown, gluconeogenesis, glucose making, இதில் எல்லாமே it is going to play a role. Example is cortisol. Okay, now next வந்து mineralocorticoid, that is going to function with sodium reabsorption, mineral balance, osmotic balance in the body. So that oda ஒரு example வந்து aldosterone. நம்ம kidney சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா aldosterone, that's coming from the inga adrenal cortex. Okay, now then வந்து you have the androgens, which is very small amount it is secreted. Androgens are nothing but sex hormones. Okay, so like testosterone or any other hormones will come under the androgens. Yes, boss music. Both endo and exocrine functions are there in the pancreas. I'm coming to the pancreas. Okay, so after the adrenaline we have the pancreas. So pancreas la ஒரு சில cells வந்து is going to produce the normal digestive juices. That is going to make up what? That is going to make up my exocrine part. It is through a duct it will be released. Ana இந்த பக்கம் islets of Langerhans da is functioning as an endocrine gland. So alpha, beta, delta cells are there. Alpha is glucagon, blood sugar increase பண்ணுவான். Insulin is beta cell, release பண்ணக்கூடிய இன்சுலின் வந்து blood sugar குறைப்பான். அதனால தான் இன்சுலின் வேலை செய்யலைன்னா தேவையே இல்லாமல் blood sugar ஜாஸ்தி ஆயிடுது. Okay, now delta வந்து will release somatostatin, but அதோட specifics உங்களுக்கு தேவையில்லை because it's not there in your textbook, so you can leave it. Now disorder வந்து suppose insulin deficiency ஆச்சுன்னா சக்கரவியாதி, which is nothing but diabetes mellitus. Okay, or hyperglycemia. Glycosuria also can be formed. Is that clear everyone? That is your pancreas. Now coming to your gonads. Gonads வந்து testis in the male, அங்க இருக்கிற interstitial cells வந்து will release testosterone. Okay, that will give all the secondary sexual characters males la. Now female la ரெண்டு முக்கியமான ஹார்மோன் is there. ஒன்று estrogen, அது follicular cells வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது வந்து sexual characters மட்டும் இல்லாம uterusல வந்து growth, all the proliferation எல்லாமே regulate பண்றது estrogen. Progesterone வந்து will maintain the pregnancy, will add on nutrition to the uterus. Clear pasangla? Now one thing here is the thymus. Okay, thymus வந்து will release thymosin. Thymosin is involved in all defense functions. Okay, that is already there. Now another thing you have to remember with respect to your mechanism of hormone action வந்து பாத்தீங்கன்னா peptide hormones and steroid hormones. இதை தவிர there is an amino acid derivative derived hormones and there is an iodine derived hormones. So iodine derived hormones will be your T4, T3, thyroid லந்து வர T4, T3. Okay, that you can imagine. Amino acid வந்து பாத்தீங்க அப்படின்னா is your catecholamines. All your adrenaline, noradrenaline எல்லாமே will come under the amino acid. Okay, now peptide hormone வந்து anterior pituitary கொடுக்குற எல்லா ஹார்மோன், your insulin, ADH, இது எல்லாமே peptide தான்.
ஸோ பெப்டைடுனால உள்ளே போக முடியாது. ஸோ செல்லுக்குள்ளே தர்ஷனா I just told you கண்ணா thymus will produce thymosin. I already told. Okay. Now here when I am talking about the peptide hormones அவனால் உள்ளே போக முடியாது. அப்போ ஏன்னா லிப்பிட் பைலேயர் இருக்குது, பைலேயரை தாண்டி அவனால் உள்ளே போக முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், மெம்பரேன்லேயே ஒரு சில ரிசெப்டர்ஸ்ட்டை கொடுத்து உள்ளே போய் குடுறா அப்படின்னு சொல்லி ஒரு தூது அனுப்புவான். தூது இஸ் நத்திங் பட் த second messengers, like for example cyclic AMP எல்லாருமே வந்து they will act as a second messenger and இவன் கொடுக்குற மெசேஜை நியூக்ளியஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸ்டெராய்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், எனி ஆண்ட்ரோஜன், எனி மினரலோகார்டிகாய்டு, கார்டிசால், குளுக்கோகார்டிகாய்டு, ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் ஸ்டெராய்டு. இவன் என்ன பண்ணுவான், மரியாதையே கிடையாது, யூ வில் கோ இன்சைட் நியூக்ளியஸ் வாசலில் போய் நின்று நீ இப்போ மாத்திரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ஜீன் எக்ஸ்பிரஷனை டைரெக்டாக போய் மாற்றி விட்ருவான். தட் இஸ் வை ஸ்டெராய்ட்ஸ் ஆர் வெரி இம்பேக்ட்ஃபுல் பிகாஸ் இமீடியட்டாக தே வில் ஷோ ஆக்ஷன். Okay, understood? Clear? That's it about your mechanism of hormone actions pasangla. Maina you have the peptide and the steroid hormones that will act. Now these people also will act like this only. இப்படிதா வாசல்ல நின்னு தான் கொடுத்துட்டு போவாங்க. Even the iodine or the amino acid derived hormones molecules. Okay, steroid mattumna will go inside and will change everything on his own. Okay, now I have put a small dabba on disorders pasangla. Actually disorders na ungalku textbook la there is no section, but I have just put it for your reference. Okay, so diabetes insipidus ingiradhu da ADH, mellitus vandu will be what, insulin oda கம்மியான செக்ரீஷன், ஹைப்போசெக்ரீஷன் அப்படின்னா இட் வில் காஸ். ஓகே, நான் ஜைலாண்டிசம் வந்து எக்ஸஸாக சைல்ட்ஹுட்டில் இருந்ததுன்னா ஜைலாண்டிசம் வில் கம். ஆக்ரோமெகாலி வந்து ஜாஸ்தியாக அடல்ட்ஸில் இருந்ததுன்னா வரும். டுவார்ஃபிசம் வந்து குறைபாடு. எடிசன்ஸ் அண்ட் கஷிங்ஸ் வந்து எக்ஸஸ் கார்டிசால், டெஃபிஷியன்சி ஆஃப் கார்டிசால்னால வரக்கூடிய 2 டிசீசஸ். இஃப் யூ ரிவைஸ் திஸ் இட்ஸ் மோர் தேன் இனஃப். Right, so இதோட நம்ம entire class 11th ஓட portion is done பசங்களா. இதோட நம்ம class 11 done. நான் ஒரு ஸ்டார் நானே போட்டுக்கிறேன் எனக்கு. You all also please definitely throw stars for yourself. Be very proud of yourself பசங்களா. காலையிலேருந்து you've put up amazing energy and I'm so proud of you. Okay, almost 19 chapters we have finished in a single shot. And team confirm பண்ணிட்டாங்க, link is working, so please scan the QR code here அல்லது the chatல the link is pinned, so you can go and click the chat. அங்கே வந்து நீங்கள் நம்ம PDFs எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக after the class it will be uploaded into your WhatsApp. Okay, so for all my notes, please go and access this QR code. You will get all the notes there. Chariya? Fantastic pasangla. If you have any doubts, please comment pannunga. You can reach out to me at any time. Otherwise, kandipa nama channel subscribe pannunga. Comment pannunga if you feel that it was useful. And also vandu if you see nama social media ellathiyum follow pannunga. லைக்கை தட்டுங்க வீடியோக்கு. அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஸோ தட் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆஸ் வெல். Okay, so lots of love to all of you pasangla. Thank you so much. Fantastic energy. Neenga energy kuduklana I don't think I could have delivered what I did for all of you. So adanala thank you so much pasangla. Ennoda next class vandu will be on Wednesday morning 6 o'clock. So I will see you all then. So இன்னைக்கு நம்ம 11th முடிச்ச மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா 12th முடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. Okay, yes, exactly 1 week to go and I hope you're all in a very good state of mind. Okay, so prepare well pasangla. I'll see you all in the next class. Bye bye.